Good morning, Basingala. Very, very good morning. Good morning, one and all. எப்படி இருக்கீங்க? Yes. So finally, we are in the month of May. The most expected month. நம்ம NEET aspirant lifeல most expected month தான் இது. So May 1st நாம இருக்கோம். காலையில இருக்கோம். So எல்லாருக்கும் very, very good morning. And இன்னைக்கு நம்ம marathon sessionல chemistryயோட last session நம்ம Xylem NEET Tamil channelலையும் marathon session இன்னையோட முடிய போகுது. பசங்களா physical chemistry நமக்கு பெண்டிங் இருக்கு. இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும் எல்லாம் ஆர்கானிக் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். சூப்பரா படிச்சிட்டோம். இப்போ physical chemistryல ஒரு 7-8 சாப்டர் நமக்கு படிக்கணும். அது வந்து கொஞ்சம் குயிக்கா பார்க்க போறேன். ஏன்னா இன்ஆர்கானிக் ஆர்கானிக் எடுத்து வரும்போது இப்போ நம்ம மே மாசத்துல இருக்கோம். இனிமே வந்து நான் ரொம்ப டைம் எடுத்து கிளாஸ் கொடுக்கறத விட உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வேண்டிய டைம் தான் இது. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப லெங்க்தியா செஷனை கொண்டு போகணும்னு நினைக்கல. கொஞ்சம் ஷார்ட்டாக ஓகே குயிக்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும். ஓகேவா? குட் மார்னிங் ஆல். எஸ் ஹாப்பி லேபர்ஸ் டே. இன்னைக்கு May 1st லேபர்ஸ் டே தான். ஸோ எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் வெல்கம். ஹாய் டிஜராம், சஃபா, தர்ஷனா, தீபா, திவ்யா, பிரவீனா. எஸ் பசங்களா, குணா. எஸ் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நீங்கள் சாட்டில் ஏதாவது கேட்கும்போது அன்னெசரி எதுவுமே கேட்காதீங்க. எஸ் பிகாஸ் வி ஆர் க்ளோஸ் டு த எக்ஸாம். ஸோ நிறைய டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் இங்கே ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த டிஸ்கஷனுக்கு இது போகவே கூடாது. ஓகேவா? சீக்கிரமே செஷன் முடிக்கணும், போயிட்டே இருக்கணும். ரெடி ஆகிடும். எஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஆனந்தா வர்ஷினி. ஓகே ஸோ பசங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்துச்சுன்னா, இஃப் தெர் இஸ் ஏ நியூ பர்சன், do subscribe the channel because marathon தான் இன்னைக்கு முடியுது. இன்னும் உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் இதே சேனல்ல வரப்போகுது பசங்களா. லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ், லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்க போகுது இந்த சேனல்ல. நம்ம நைட் கேம்பை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எஸ் அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம சொல்ல போகிறது இல்லை. பட் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். எஸ் அண்ட் நமக்கு இன்னைக்கு இருக்கிற சாப்டர்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 11th ஃபர்ஸ்ட் சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இருக்குது, தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது, ஈக்குலிபிரியம் இருக்குது, அதுக்கப்புறம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குது பசங்களா. மொத்தத்தில் 5 சாப்டர் 11th இருக்குது. அதுக்கப்புறம் 12th வந்து சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ இங்கே 7 தான் இருக்குது. பட் மொத்தத்தில் நாம் எத்தனை சாப்டரை டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு? 8 டிஃப்ரெண்ட் சாப்டரை டிஸ்கஸ் பண்ணணும் பசங்களா. ஓகே கிளியரா? ரெடியா? குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு பேசிக்கான ஆட்டோமிக் தியரியை பற்றி பேசுகிறாங்க. அந்த சயின்டிஸ்டோட பேர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டால்டன்ஸ் ஆட்டோமிக் தியரி. ஓகே பசங்களா, அதோட போஸ்ட்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் லெவல்லையே படித்தது தான். ஸோ அதில் வந்து பெருசாக எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பசங்களா. ஸோ டால்டன்ஸ் ஆட்டோமிக் தியரி. ஓகே பேசிக் தியரி. அதில் நிறைய ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எலமெண்ட்ஸ் எப்படியெல்லாம் கம்பைன் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. மொத்தத்தில் ஒரு 5 ரூல் நம்ம படிக்கணும்ல. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், கரெக்டா? அதே மாதிரி அவொகாட்ரோஸ் லா, அதே மாதிரி கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். மொத்தம் 5 லா இருக்கு பசங்களா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் லாவோசியர் ப்ரொபோஸ் பண்ணாங்க. என்ன சொல்றாங்க? டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட். Total mass of the reactant is equal to total mass of the product. Or we can say mass is neither created nor destroyed அப்படின்னு சொல்லலாம். இந்த லாவை பேஸ் பண்ணித்தான் பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் இக்குவேஷன் பண்றாங்க. ஸோ பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் இக்குவேஷன் is based on which law? Conservation of mass. Good morning all. அடுத்தது law of definite proportion. ஜோசப் ப்ரௌஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, பிடிச்ச காம்பவுண்ட், வாட்டரா எடுத்துக்கோ, கார்பன் டை ஆக்சைடா எடுத்துக்கோ. அந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் இருக்கிற எலமெண்ட்ஸோட மாஸ் ரேஷியோ நீ எங்க போனாலும் சரி ஃபிக்ஸடா இருப்பேன், நீ எந்த ஊருக்கு போனாலும் சரி ஃபிக்ஸடா இருப்பேன். ஓகே
வாட்டர் எடுத்துக்கோ, நீ காலையில் எடுத்தாலும் சாயங்காலம் எடுத்தாலும் வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜனோடையும் ஆக்சிஜனோடையும் மாஸ் ரேஷியோ சேம். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே இந்தியாவிலேருந்து எடுத்தாலும் இங்கே இந்தோனேஷியாவில் போய் எடுத்தாலும் வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜனோடையும் ஆக்சிஜனோடையும் மாஸ் ரேஷியோ ஃபிக்ஸடாக இருப்பேன். மாஸ் ரேஷியோ ஃபிக்ஸடு, அதான் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்காங்க, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன். பசங்களா நோட் பண்ணிக்கோங்க, கான்ஸ்டன்ட் காம்போசிஷன். அடுத்தது என்ன சார்? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரொபோர்ஷனில் 2 எலமெண்ட் இருக்கணும், 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்கணும். அந்த 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கம்பைன் ஆகும்போது மோர் தேன் 1 காம்பவுண்ட் கிடைக்கணும் பசங்களா. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கார்பனும் ஆக்சிஜனும் எடுத்துக்கோங்க, 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கம்பைன் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஹாப்பியா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எடுத்துக்கோங்க, கம்பைன் ஆகும்போது H2O H2O2. ஹாப்பியா? நைட்ரஜனும் ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, கம்பைன் ஆகும்போது NO2. நிறைய இருக்கு. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் மோர் தேன் 1 காம்பவுண்ட். அப்படி இருக்கும்போது அந்த காம்பவுண்ட்ஸில் எல்லாமே ஒன் ஆஃப் த எலிமெண்டோட மாசு ஃபிக்ஸடாக இருப்பேன், அதர் எலிமெண்டோட மாசு வேரி ஆகும். அந்த வேரி ஆகிற எலிமெண்டோட மாசு ரேஷியோ ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கணும் சொல்கிறாங்க. அதுதான் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். இதுதான் அதிகபட்சமாக கேட்டிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மறந்துடாதீங்க. கிளியரா பசங்களா? ரெடியா? எஸ் எஸ் எஸ். சூப்பர். எல்லாருக்கும் புரியுது இல்லை? எஸ். அடுத்து பசங்களா, லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது இல்லை, ஒரு கெமிக்கல் இக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன், H2 + Cl2 gives 2HCl. இப்போ இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷனில் நீங்கள் சொல்கிறோம் H2ஓட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. Cl2ஓட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. HClஓட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. அப்போ நாம் அதை வோலியத்தில் சொல்லலாம். எஸ். எப்படி சொல்லலாம்? 1 லிட்டர் ஹைட்ரஜன் வித் கம்பைன் வித் 1 லிட்டர் chlorine, we will get 2 liter HCl. Or we can say 1 ml hydrogen combined with 1 ml chlorine, we will be getting 2 ml HCl. So இந்த மாதிரி இக்குவேஷனோட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வால்யூத்தில் சொல்கிறதுக்கு பேர் தான் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். இது ப்ரப்போஸ் பண்ண சயின்டிஸ்டோட பேர் கே-லூசாக். கடைசியாக நமக்கு இங்கே அவகேட்ரோ லோ இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவகேட்ரோ லோ. என்ன சொல்கிறாங்க? ஒரு கேஸு இல்லை, ஒன்றும் இல்லை, நிறைய கேஸ் இருக்குடா, நிறைய கேஸ் இருக்குது. இந்த எல்லா கேஸோடையும் டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் ஃபிக்ஸடு. அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேஸ் கண்டெயின் நம்பர் ஆஃப் மோலிகுல் அதே நம்பர் ஆஃப் மோல் தான் அடுத்த கேஸ்லையும் இருக்கும். என் கையில் 3 கேஸ் இருக்குடா, ABC. இந்த 3 கேஸோடையும் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோ. அப்படின்னா 1 லிட்டர் ஏயில் எவ்வளவு மோலிகுல்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் மோலிகுல்ஸ் 1 லிட்டர் பிலையும் இருக்கும், அதே நம்பர் ஆஃப் மோலிகுல் 1 லிட்டர் சிலையும் இருக்கும். புரியுதா? So equal volume of different gases contain equal number of moles or molecules. நீங்க moles னு சொன்னாலும் சரி, molecules னு சொன்னாலும் சரி, atom னு சொல்லக்கூடாது. atom different ஆயிடும். Okay, equal volume of different gases contain equal number of moles or molecules at a constant temperature and pressure. இங்க தான் நீங்க STP எல்லாம் வரும்போது அதுல நாம என்ன சொல்றோம்? எஸ், என்ன சொல்கிறோம்? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் இல்லை, அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்னு சொல்கிறோம். குட் மார்னிங். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற வேண்டிய ஃபார்முலா V directly proportional to N, where N can be number of moles or molecule பசங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த 5 லோஸ். இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஜாகிரதை. ரெடியா? எஸ் லியோஸ், எல்லாம் வியக்தமாகும். குட் மார்னிங் ஆல். நான் நிறைய குட் மார்னிங் மெசேஜ் அப்போவே பார்த்துட்டே தான் இருக்குது. பட் அந்த ஃப்ளோ போக வேண்டாம் சொல்லி தான் கவனிக்கலை. அஸ்ஸலாமு வலைக்கும் சலாம். எஸ், எல்லாம் ஓகே. தேவையில்லாமல் சேட் பண்ண வேண்டாம். ஓகே. அண்ட் வந்தவங்க எல்லாரும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? உடனே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நம்ம மோல் கான்செப்டுக்கு போகிறோம் பசங்களா. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இல்லை, உங்களுக்கே தெரியும். சார் மோல்னா என்ன? மோல் இஸ் அ நம்பர். 6.022 into 10 power 23. இட்ஸ் அ ஹியூஜ் நம்பரா. அந்த ஹியூஜ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு வார்த்தை தான் மோலு. 12 நம்பர் ஆஃப் 12 இல்லை, 12 அதை நம்ம டசன்னு சொல்றோம்ல. 2 இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் பேர்னு சொல்றோம்ல. அதே மாதிரி 6.022 into 10⁻23 அந்த பெரிய நம்பரை ரெப்ரசன்ட் பண்ற சின்ன வார்த்தை தான் மோல் பசங்களா. ஓகேவா? ஸோ இங்கே கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் நீங்கள் படிச்சுதான் ஆகணும் பசங்களா. உங்களுக்கு மாசு தெரிஞ்சா
மோலை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது சார்? மாஸை மோலார் மாஸால் டிவைட் பண்ணால் மோல்ஸ் கிடைக்கும். மாஸ் இன் கிராம் இருக்கணும், நான் இப்போ எழுத மாட்டேன். மோலார் மாஸால் டிவைட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு மோல்ஸ் கிடைக்கும். சார் என்கிட்ட மாஸ் இல்லை சார், என்கிட்ட நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் இருக்குது சார், என்கிட்ட நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ். அப்படின்னா நீ நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸை அவகேட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணு, அப்போவும் உங்களுக்கு மோல்ஸ் கிடைக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். சார் என்கிட்ட மாஸும் இல்லை, நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸும் இல்லை, என்கிட்ட இருக்கிறது வால்யூம் இன் லிட்டர் அட் எஸ்டிபி இருக்குது சார். வால்யூம் இன் லிட்டர் அட் எஸ்டிபி இருந்தால் நீ 22.4 லிட்டரால் டிவைட் பண்ணு. சார் எங்கிட்ட வால்யூம் இன் எம்எல் அட் எஸ்டிபி தான் சார் இருக்குது, அப்போ நீ 22,400 ml டிவைட் பண்ணு, அப்போ எல்லாம் உனக்கு கிடைக்கிறது என்ன? மோல்ஸ் தாண்டா, மோல்ஸ் தாண்டா. கிளியரா பசங்களா? கிளியரா பசங்களா? எஸ், கிளியர். எஸ் நேஹா, சம்ஸ் இருப்பாங்க, பட் நமக்கு வந்து சொல்லாமல் போகக்கூடாது இல்லை பேசிக்ஸ் எல்லாம், பிகாஸ் திஸ் இஸ் அ மேரத்தான் செஷன். ஓகே, கிளியரா? ஆனால் குயிக்காக சொல்லிட்டு போகிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சாலும் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னா மோல்ஸிலிருந்து மாஸுக்கு போகணும். என்ன பண்ணணும்? மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ், இந்த ஃபார்முலா. மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ். கிளியரா? அதே மாதிரி மோல்ஸ் இன்டு அவகேட்ரோ நம்பர் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? மோலிக்யூல்ஸ் கிடைக்கும். 5 மோல் இருக்கு, டோட்டல் மோலிக்யூல் கிடைக்கிறதுக்கு அவகேட்ரோ நம்பர். மோல்ஸ் இன்டு 22.4 லிட்டர் உனக்கு வால்யூம் கிடைக்கும். ஓகே, கிளியரா? இந்த ஃபார்முலா எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டரில். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே மாஸ் பெர்சன்டேஜையும் கொடுத்துருக்காங்க. இங்கே மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் த எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை பாருங்கள். மாஸ் பெர்சன்டேஜ் கேட்டால் நம்ம ஒரு எலிமெண்டோட மாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ மாஸ் ஆஃப் தேட் எலிமெண்ட், எந்த எலிமெண்டோட, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, எனக்கு மாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ நாம் என்ன எழுதணும்? மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த காம்பவுண்டில் கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் எவ்வளவு? 1. ஒரு கார்பன்னா அதோட மாஸ் எவ்வளவு? 12 கிராம். டிவைடட் பை டோட்டல் கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் என்ன? சார் இட் இஸ் 44 × 100. இது பண்ணால் போதும். கிளியரா? இதுதான் மாஸ் பெர்சன்டேஜ். பசங்களா, அடுத்தது ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு ஃபார்முலாவில் 2 விதமான ஃபார்முலா, ஒரு ஸ்பீஷீஸுக்கு 2 விதமான ஃபார்முலா இருக்குது. ஒன்று அதோட ஆக்சுவல் ஃபார்முலா, இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. ஆக்சுவல் ஃபார்முலா இஸ் கால்டு மோலிகுலார் ஃபார்முலா. அண்ட் அந்த ஆக்சுவல் ஃபார்முலாவை ஒரு ஹோல் நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு சிம்பிள் ரேஷியோ கிடைக்கும்ல, அதுக்கு பேர் தான் எம்பெரிக்கல் ஃபார்முலா. ரெடியா? கிளியரா? எஸ். இப்போ இந்த எம்பெரிக்கல் ஃபார்முலாக்கும் மோலிகுலர் ஃபார்முலாக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்கு பசங்களா. பாருங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? மோலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்டு எம்பெரிக்கல் ஃபார்முலா. சார் எனக்கு mf தெரியும், ef தெரியும், வாட் இஸ் திஸ் n? அப்போ உங்களுக்கு n தெரியாது பசங்களா. n இஸ் a ஹோல் நம்பர். ஓகே, ஹோல் நம்பர். ஓகே சார், ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 2 3 எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பசங்களா. n இஸ் ஈக்குவல் டு மோலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸ். அப்போது மோலிகுலர் ஃபார்முலா மாஸை எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸால் டிவைட் பண்ணால் உனக்கு ஒரு ஹோல் நம்பர் கிடைக்குமா? அந்த ஹோல் நம்பரை எம்பெரிக்கல் ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணு, அந்த ஹோல் நம்பரை எடுத்து எம்பெரிக்கல் ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணு, அப்போ உனக்கு மோலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும் பசங்களா. அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு ரிலேஷன் இருக்குது. என்ன தெரியுமா? மோலிகுலர் மாஸ் இருக்குல்ல, மோலார் மாஸும் ஒரு மோலிகுலர் ஃபார்முலா மாஸு, அப்படி எழுதுகிறேன். molecular formula mass that is equal to 2 into vapor density. பசங்களா இந்த ஒரு ஃபார்முலாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் molecular formula mass தராம vapor density தந்தா double the vapor density பண்ணிக்கோங்க, you will get molecular formula mass. ஓகே, clear? yes பசங்களா. எஸ். அடுத்தது ஸ்டோஷியோமெட்ரி அண்ட் ஸ்டோஷியோமெட்ரி கால்குலேஷன். பசங்களை பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கிட்ட ஒரு நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த இக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா N2 + 3H2 gives 2NH3 வரும். கரெக்டாக? இப்போ இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனை பார்த்து நான் சொல்கிறேன், N2ஓட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1, இது வந்து 3, இது வந்து 2. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? சரிங்களா பாருங்க, 1 mole நைட்ரஜன் require 3 mole ஹைட்ரஜன். கரெக்டா? 1 mole நைட்ரஜன் require 3 mole ஹைட்ரஜன்
to produce 2 mole அமோனியான்னு நான் சொல்லலாம்ல, தாராளமா சொல்லலாம் சார். ஆமாண்டா, அவ்வளோதாண்டா, அதுதான்டா ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன், அதுதான் ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன். இப்போ இந்த மாதிரி ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷனை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் ஸ்டோஷியோமெட்ரிக் கால்குலேஷன். இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் சார்? இங்கே 1 mole N2 இருக்குல்ல, அப்போ நீங்கள் 1 mole N2னா எத்தனை வால்யூம் எஸ்டிபியில்? சார் 22.4 லிட்டர் நைட்ரஜன் கேஸ் ரிக்வயர் 3 into 22.4 லிட்டர் ஹைட்ரஜன் கேஸ், அப்போது 2 into 22.4 லிட்டர் அமோனியா கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி எல்லாம் சொல்லலாம். திஸ் இஸ் கால்டு ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன். அண்ட் அந்த ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் வருது, தட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட்னா ரெண்டு பாருங்க, ஒரே ஒரு ரியாக்டண்ட் இருக்கலாம், அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட்டை பற்றி பேசவே வேண்டாம். பட் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ல 2 ரியாக்டன்ட் இருக்கு. கொஸ்டின்ல அந்த 2 ரியாக்டன்டோடையும் இன்ஃபர்மேஷன் மோல்ஸ் ஆகலாம், மாஸ் ஆகலாம், ஏதோ டேட்டா தருது. 2 ரியாக்டன்டோடையும் டேட்டா கொஸ்டின்ல தருதுன்னா ப்ராடக்டை பத்தி கேக்குதுன்னா நீங்க டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல இந்த 2 ரியாக்டன்ட்ல யாரு லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு விஷயம் கரெக்ட், லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் ஆல்வேஸ் ஏ ரியாக்டன்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் ஆல்வேஸ் ஏ ரியாக்டன்ட். ஆனால் அந்த ரியாக்டண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த ரியாக்டண்ட் வந்து ஈஸியாக முதல்ல கன்சியூம் ஆகணும் பசங்களா, முழுசாக கன்சியூம் ஆகணும். 100% எந்த ரியாக்டண்ட் கன்சியூம் ஆகுதோ அதே மாதிரி அந்த கன்சியூம் ஆகிற ரியாக்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் இங்கே ப்ராடக்டோட ஃபார்மேஷனும் நடக்கும்டா. கரெக்டாக புரியுதா? ஸோ ரியாக்டண்ட் விச் கன்சியூம்ஸ் ஃபுல்லி அண்ட் இட் டிசைட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட், அதுக்கு பேரு தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட்? சார் லிமிட்டிங் ரியேஜென்ட் மீன்ஸ் வாட்? ஃபுல்லி கன்சியூம்டா இருக்கணும். ஃபுல்லி கன்சியூம்டு, மிச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. 2 ரியாக்டன்ட்ல ஒரு ரியாக்டன்ட் ஃபுல்லி கன்சியூம்ட் ஆகும், இன்னொரு ரியாக்டன்ட் மிச்சம் இருக்கும். மிச்சம் இருந்தால் அது எக்ஸஸ் ரியேஜென்ட். முழுசா கன்சியூம் ஆகுறது தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அண்ட் இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் எதை டிசைட் பண்றாங்க? அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டும் டிசைட் பண்றாங்க. இஸ் இட் கிளியர் பசங்களா? வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் இட் கிளியர்? சொல்லுங்க. ரெடியா சொல்லுங்க. எஸ் கீர்த்திராஜ், கொஸ்டின்ஸ் இருக்கு. எஸ் ரொனான், ஜோ. ஓகே ஃபைன். அடுத்தது நாம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை பார்க்க போறோம். பாருங்க, இதில் மோல் ஃப்ராக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், மேலேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ், கீழேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் மேலே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ, கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அந்த சொல்யூஷனில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரோடையும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதான் டினாமினேட்டரில் இருக்கணும். ஓகே, சூப்பர். எஸ் கேட்பாங்க கண்டிப்பாக கொஸ்டின்ஸ். எஸ் சொல்கிறேன். பாருங்க, மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், மேலே நம்பர் ஆஃப் மோல்ஸு, கீழே வால்யூம் இன் லிட்டர். ஓகே, வாட் இஸ் மொலாரிட்டி? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் மேலே, கீழே டினாமினேட்டரில் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகே, மொலாலிட்டியில் வரும்போதும் மேலே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் தான், ஆனால் கீழே டினாமினேட்டரில் மாறுது. வால்யூம் கிடையாது, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் கிடையாது, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். புரியுதா பசங்களா? மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க சார். அடுத்து நார்மாலிட்டியும் மொலாரிட்டியும் ஒரே மாதிரி. மொலாரிட்டியில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர் தானே. நார்மாலிட்டியில் நம்பர் ஆஃப் மோல்ஸு, இங்கே நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவேலன்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர். ஸோ மொலாரிட்டிலையும் நார்மாலிட்டிலையும் டினாமினேட்டர் சேம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? வால்யூம் இன் லிட்டர் இருக்குது. ஆனால் நியூமரேட்டரில் மோல்ஸ் இருந்தால் மொலாரிட்டி, கிராம் ஈக்குவேலன்ஸ் இருந்தால் நார்மாலிட்டி பசங்களா. அண்ட் இங்கே பாருங்கள், இன்னொரு ஃபார்முலா ஈக்குவேலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணும் சார். ஈக்குவேலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு பசங்களா மோலார் மாஸ் டிவைடட் பை என் ஃபேக்டர். ஏன் சார் என் ஃபேக்டர்னு சொல்றீங்க? எஸ், என் ஃபேக்டர்னு சொன்னா ஆசிடோட பேசிசிட்டி என் ஃபேக்டர் தான், பேஸோட அசிடிட்டி என் ஃபேக்டர் தான், எலமெண்டோட வேலன்சி என் ஃபேக்டர் தான்.
ஒரு சால்ட்டோட சார்ஜ் n ஃபேக்டர் தான். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸுக்கு டிஃப்ரெண்ட் n ஃபேக்டர் இருக்கு. ஸோ n ஃபேக்டர் இஸ் அ காமன் நேம். ஆசிடை பற்றி பேசும்போது இன்ஸ்டெட் ஆஃப் n ஃபேக்டர் யூ கேன் யூஸ் பேசிசிட்டி. பேஸை பற்றி பேசும்போது இன்ஸ்டெட் ஆஃப் n ஃபேக்டர் யூ கேன் யூஸ் அசிடிட்டி. கிளியரா பசங்களா? அண்ட் தெர் இஸ் ஷார்ட்கட். என்ன இந்த மாதிரி எல்லாம் ஷார்ட்கட் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. molarity இல்ல, normality is equal to molarity into n factor. இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கணும். நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். நார்மாலிட்டி is equal to molarity into n factor. இது நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஓகே, இதே மாதிரி நம்பர் ஆஃப் கிராம் equivalents கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நம்பர் ஆஃப் கிராம் equivalent is equal to number of moles into n factor. Okay, what is n factor? It is different species க்கு டிஃபரெண்டா இருக்கும். பேசிசிட்டி, ஆசிட் பத்தி பேசும்போது பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். சல்ஃபியூரிக் ஆசிட் தானே. இப்போ இதுல இருந்து சல்ஃபியூரிக் ஆசிட் தானே. இப்போ இதுல இருந்து எத்தனை H+ வெளியே வரும் சார்? 2 H+ வெளியே வரும். அவ்வளவுதான். அதுதான் n factor. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஈக்குவலன்ட் பேஸ் கேட்கும்போது இங்கே அசிடிட்டி வருது பசங்களா. அவ்வளோதான். ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன். அது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது. ஓகே, அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் இஸ் இன் ட்ரேஸ் அமௌண்ட், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான் பார்ட்ஸ் பெர் மில்லியன். அங்கே நியூமரேட்டரில் மாஸ் ஆஃப் த சொல்யூட், டினாமினேட்டரில் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். ஆனால் இன்டு 100 கிடையாது. பேரில் பாருங்க மில்லியன் இருக்குல்ல, மில்லியன்னா 10 லட்சம். ஸோ அதனால இன்டு 10⁻6 பண்ணணும். இன்டு 100 கிடையாது. ஓகே, இது நம்ம சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் பை மோலார் மாஸ். அப்போ கிராம் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மோல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ் பை மோலார் மாஸ் தானே. ஸோ மாஸ் பை ஈக்குவலன்ட் மாஸ். பசங்களா பாருங்க, மாஸ் பை ஈக்குவலன்ட் மாஸ் பை மோலார் மாஸ். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. மாஸை ஈக்குவலன்ட் மாஸால டிவைட் பண்ண உனக்கு நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் கிடைக்கும். மாஸை மோலார் மாஸால டிவைட் பண்ண உனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கிடைக்கும் சார்? ஈக்குவலன்ட் அதான் இப்போ சொன்னேன். ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர். மோலார் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர். ஓகே, ரெடியா? Why not take SO2 sir? SO2 is not as acid. Okay, yes. Strength அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. எஸ் பசங்களா பாருங்க, கொஸ்டின் பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்தது? ஃபாலோயிங் டேட்டா வாஸ் obtained when டைநைட்ரஜன். பசங்களா டைநைட்ரஜன்னா N2, டைஆக்சிஜன்னா O2. இப்போ the following data was obtained when dinitrogen and dioxin react together form different compound. பசங்களா பாருங்க, இப்போ இந்த டேபிளே பார்க்காதீங்க, வேல்யூஸே பார்க்காதீங்க. ஜஸ்ட் இந்த லைன் மட்டும் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா பாருங்க, உங்களுக்கு அந்த 5 லாஸ்ல எந்த லோ ஞாபகம் வருது? இங்க யாரெல்லாம் இருக்கு சார்? நைட்ரோஜன் இருக்கு சார், ஆக்சிஜன் இருக்கு சார். அப்ப எத்தனை எலிமெண்ட்? 2 எலிமெண்ட். அது கம்பைன் ஆகும்போது எத்தனை காம்பவுண்ட் சார்? மோர் தேன் 1 காம்பவுண்ட். அப்படின்னா டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் சொல்லுது இல்லை? அப்படின்னா எந்த லோ? அவ்வளோதான், மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். எக்ஸாமில் இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், இட்ஸ் அ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். பட் இங்கே நான் வந்து அதுக்கு ப்ரூஃப் சொல்ல போகிறேன். பிகாஸ் பாருங்கள், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? மாஸ் ஆஃப் நைட்ரஜனை 14 கிராமை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஃபிக்ஸடு, இதுவும் ஃபிக்ஸடு. பசங்களா 14 கிராம் தானே இருக்கும். நாம ஃபிக்ஸ் பண்ணுறோம். மாஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 14 கிராம்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாரு, இது 14 கிராமு, இது 16 கிராம். இது 14 கிராம் வரும்போது என்ன ஆகுது? இது 16 கிராம் வருது. கரெக்டா மாஸ்? மல்டிபிள் ப்ரொபோர்ஷனோட டெஃபினிஷன்ல 2 elements combine to form more than 1 compound.
two elements combines to form more than one compounds. Mass of the one of the element fixed, other element vary ஆகும். அந்த vary ஆகிற எலிமெண்டோட மாஸ் ரேஷியோ ஹோல் நம்பராக இருக்கணும். அதானே? அப்போ நான் மாஸ் ஒரு எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன், அதான் N2 14 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த டைமில் ஆக்சிஜனோட வேல்யூ என்னடா சார்? ஆக்சிஜனோட வேல்யூ அந்த டைமு 16 சார். ஸோ அந்த 16 நான் நோட் பண்ணேன். ஓகே, அடுத்து நான் பார்க்குறேன் சார், எகெயின் நைட்ரஜனோட மாஸ் 14 நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ தான். ஓகே, அந்த டைமில் ஆக்சிஜனோட வேல்யூ என்ன? 32. ஸோ 32 புரிஞ்சுதா? அடுத்தது நான் பார்க்குறேன் சார், இது 28 இருக்குது சார். நம்ம ஃபிக்ஸ் பண்ணது 28 இல்லை, நம்ம ஃபிக்ஸ் பண்ணது என்னது? 14. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 28 2ஆல் டிவைட் பண்ணி 14 மாற்றுறேன். அப்போ அதே டைமில் அங்கேயும் நான் என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணி இதை 16 மாற்றணும். அப்போ இங்கே ரேஷியோ எழுதும்போது சார் இங்கே 16 வருது சார். அடுத்தது இந்த 28 நான் எடுக்கலை, நான் 14 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பை 2 பண்ணி நான் இதை 14 மாற்றினேன். அதே டைமில் இந்த 80ஐயும் நான் என்ன பண்ணணும்? பை 2 பண்ணி 40 மாற்றணும். புரியுதா? அப்போ அந்த 40ஐ நான் இங்கே ரேஷியோவில் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்க பசங்களா, இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். 8 போகும்ல, 8ஆல் டிவைட் பண்ணலாம்ல. 16/8 சார் 2, 32ல் 8 4, 16ல் 8 2, 40ல் 8 5. பசங்களா புரிஞ்சுதா? ஹோல் நம்பர் ரேஷியோ. இவ்வளோ ஈஸி கொஸ்டின் வருமா சார்? மோக்கில் நியூமரிக்கல்ஸ் வரும். This is all previous year question. This is all expected question. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? நீங்கள் நீட்டுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. கண்டிப்பாக 12th முடிச்சு எழுத போகிற பசங்களால் எழுத முடிஞ்ச எக்ஸாம் தான் நீட் எக்ஸாம். ஓகே, 12th இஸ் த எலிஜிபிலிட்டி. கரெக்டு தானே? அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் வருமானு கேட்குறேன்? இது தான் வரணும். இது வந்தாலே நெகட்டிவ் மார்க் எடுத்துகிட்டு வர்றாங்க. அது மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அவன் செக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 3 ஹவர்ஸில் கரெக்ட் ஆன்சர் கிடைச்சாலும் இப்படியெல்லாம் ஆன்சர் எல்லாம் கேட்க மாட்டேன்னு நினச்சி தப்பு பண்ணாதீங்க. வாங்க போகலாம். பசங்களா பாருங்க, ரெடியா? எஸ், சூப்பர். யாரோ கிங்ஸ்லி ஜோஷுவா ராஜன் சீனு சொல்லியிருக்காங்க. பசங்களா சொல்லக்கூடாது. கிங்ஸ்லி கான்ஸ்டன்ட் காம்போசிஷன், டெஃபினிட்டிவ் காம்போசிஷன் வரும்னா ஒரு சிங்கிள் காம்பவுண்டாக இருக்கணும்டா. ஓகே, இப்போ இது பாரு இங்கே காலம் 1 இருக்குது, காலம் 2 இருக்குது. என்ன சொல்கிறாங்க? காலம் 1லையும் காலம் 2லையும் சார் இங்கே ஏதோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே மோல்ஸில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே மோல்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் மோல்ஸை கன்வெர்ட் பண்ணால் போதும். ஓகே, சூப்பர். மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணால் போதும். பாருங்க. ஓகே, ஆன்சர் சொல்கிறாங்க. கிங்ஸ்லி வந்து ஆப்ஷன் ஏன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் ஆப்ஷன் ஏன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். பாருங்க, 88 கிராம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. எங்கிட்ட 88 கிராம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. எனக்கு கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாசு தெரியும் எவ்வளவு சார்? இட் இஸ் 44 கிராம். அப்போ மாசு 88 கிராம், மோலார் மாசு 44. 88/44 2 சார். A2 வருது சார். A2 வந்தாலே போதும்பா. ஆன்சர் ஆயிடுச்சு பாருங்க. ஐயோ, தர்ஷு பி எப்படி வரும்? தர்ஷு கேபின் எல்லாருமே பின்னு சொல்றாங்க. தர்ஷு அண்ட் ஸ்டடி கேபின் எப்படி பி வரும்? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 88 கிராம் கார்பன் டை ஆக்சைடு சரியா பண்ணாலே போதும்டா. வேற எந்த ஆப்ஷன்லயும் வந்து A2 வரல. கரெக்டா போயிட்டே இருக்கல. ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இது என்ன சார்? 6.022 into 10⁻23 மோலிக்யூல்ஸ். இந்த நம்பருக்கு எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா சார்? திஸ் இஸ் அவகாட்ரோ நம்பர் சார். அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் இருந்தா அது 1 மோல் தாண்டா. அப்போ பி 1 மோல். அப்போ B4 பாருங்க. B4 கரெக்டா சார். அடுத்தது சார் 5.6 லிட்டர் ஆஃப் O2 at STP. வால்யூம் at STP தந்திருக்காங்க. அப்போ எப்படி மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்? வால்யூம் at STP divided by 22.4 லிட்டர். 5.6 லிட்டர் நியூமரேட்டர்ல டிவைடட் பை 22.4 லிட்டர். 5.6ஓட 4 டைம்ஸ் தாண்டா 22.4. ஸோ 1/4 வரும். 1/4 வந்தா 0.25 மோல். ஸோ 0.25 மோல் C1. ரெடியா பசங்களா? அடுத்தது சார் 96 கிராம் O2 சார். கிவன் மாஸ் O2ஓட கிவன் மாஸ் 96. O2ஓட மோலார் மாஸ் 32. எவ்வளோடா வரும்?
It is 3 times. It is 3 times. So clear pakka. நான் எதுக்கு இது சொன்னேன்னா இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் எல்லா கான்செப்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகிறதுக்கு சொன்னேன். ஓகே ஓகே தர்ஷு. ஸோ நோ ப்ராப்ளம். எஸ் ரெடியா நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. The mass of carbon present in 0.5 mole K4. பசங்களா இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க K4FeCN6. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கடா? K4FeCN6 பொட்டாசியம் ஃபெரோசயனேட்ல K4FeCN6. ஓகே, இதுல என்ன கேக்குறாங்க? மாஸ் ஆஃப் கார்பன் கேக்குறாங்க. மாஸ் ஆஃப் கார்பன். இப்போ இந்த ஃபார்முலாவில் கார்பன் எங்கே இருக்குது சார்? கார்பன் எங்கே இருக்குது சார்? இதுதான் சார் கார்பன். ஆமாம். ஆனால் கார்பன் அந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே 6 இருக்கு. ப்ராக்கெட்டுக்கு வெளியே 6 இருக்கு. அப்போது இந்த காம்பவுண்டு ஒரு மோல் எடுத்தா, இந்த காம்பவுண்டு ஒரு மோல் இந்த காம்பவுண்ட் எடுத்தாலே அதுலேயே வந்து 6 மோல் கார்பன் வருது. கரெக்டா? 6 மோல் கார்பன் வருது. ஒரு மோல் எடுத்தா 6 மோல் கார்பன். அப்போ ஹாஃப் மோல் எடுத்தா ஹாஃப் மோல் தாண்டா 0.5 மோல். அப்போ இங்க 3 மோல் கார்பன். கரெக்டா? நான் சொன்னது புரியுதா? அந்த காம்பவுண்டோட ஃபார்முலா பாருங்க. அதுல எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்கு. ஸோ நான் சொல்றேன் ஒரு மோல் திஸ் காம்பவுண்ட் கண்டெயின் 6 மோல் கார்பன். ஆனா கொஸ்டின்ல 0.5 மோல்னு சொல்லி இருக்கேனே. அப்போ 0.5 மோல் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் கண்டெயின் ஹாஃப். ஒரு மோல் 0.5 ஆச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? by 2. அதே மாதிரி அங்கேயும் by 2 பண்ணு. ஸோ 3 மோல் கார்பன். இப்போ மோல் கேட்கல, மாஸ் கேட்குறாங்க. மோல் கார்பன் மோலை தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும், மாஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இன்டு மோலார் மாஸ் பண்ணுங்க. கார்பனோட மோலார் மாஸ் எவ்வளவு? 12 கிராம். ஸோ 3 into 12 கிராம்டா. தட் இஸ் த ஆன்சர். 2 into 3 into 12 எவ்வளோ வரும்? 24, 36 வரும். 36 கிராம். ஆப்ஷன் 4. எஸ், ஆப்ஷன் 4. வெரி குட். ஐயோ, அர்ச்சனா சரவணன், டோன்ட் டூ தட். எப்படிடா 3 வரும்? ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். பசங்களா புரியுதாடா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறேன். ஆன் கம்ப்ளீட், நல்லா பாருங்க. ஆன் கம்ப்ளீட் decomposition நடக்குது. the volume of carbon dioxide released at STP on heating. நம்ம கையில் எவ்வளோ இருக்கு? நம்ம யாரை தான் ஹீட் பண்ணுறோம் சார்? நம்ம பேரியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறோம் சார். பேரியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறோம்ப்பா. பேரியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது, இல்லாட்டி கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆக்சைடும் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பேரியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம எடுத்த பேரியம் கார்பனேட்டோட வெயிட் வந்து தந்திருக்காங்கடா. W 9.85 கிராம். ஓகே, பேரியத்தோட ஆட்டோமிக் மாசு தந்திருக்காங்க. பேரியத்தோட ஆட்டோமிக் மாசு 137. என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு அட் STP கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும், வால்யூம் அட் STP கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த இக்குவேஷன்ல பேரியம் கார்பனேட்டையும் கார்பன் டை ஆக்சைடையும் மட்டும் நீங்க ஏதோ விதத்துல கனெக்ட் பண்ணணும்ப்பா. நீங்க யாரை கவனிக்க வேண்டாம்? பேரியம் ஆக்சைடை பத்தி எதுவுமே கவனிக்க வேண்டாம். ஓகே, ஸோ ஃப்ரம் த இக்குவேஷன் பேலன்ஸ்டா செக் பண்ணுங்க. ஆமா சார், பேலன்ஸ்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த பக்கம் 1 மோல் பேரியம் கார்பனேட் சார், 1 மோல் பேரியம் கார்பனேட்ல இருந்து 1 மோல் CO2 கிடைக்குது சார். CO2ஓட வால்யூம் அட் STP தானே கேட்குறேன். அப்போ CO2 1 மோல் CO2னா நான் அதை என்ன சொல்லுவேன் தெரியுமா? இட் இஸ் 22.4 லிட்டர் CO2ன்னு சொல்லுவேன். 1 மோல் CO2வை வால்யூம் அட் STP கன்வெர்ட் பண்ணேன். இந்த பக்கம் வெயிட் தானே இருக்கு. அப்போ 1 மோல் பேரியம் கார்பனேட் நான் வெயிட்டா கன்வெர்ட் பண்ண போறேன். பேரியத்தோட அட்டாமிக் வெயிட் 137. ஒரு கார்பன் இருக்கு, கார்பன் வந்தா 12, 3 ஆக்சிஜன் இருக்கு, 3 into 16 48. அப்போ எல்லாமே ஆட் பண்ணி பாருங்க. 8 2 10 17, பாக்கி 1 5 6 6 9 197 வருது சார். அப்போ இங்க எழுதலாம் 197 கிராம் பேரியம் கார்பனேட்டு. 197 பேரியம் கார்பனேட்ல இருந்தா உனக்கு 22.4 லிட்டர் CO2 கிடைக்கும். ஆனா என்கிட்ட 197 பேரியம் கார்பனேட் இருக்கா? இல்ல. கரெக்டா? நம்மகிட்ட இருக்குது எவ்வளவு சார்? நம்மகிட்ட இருக்குது 9.85 கிராம். 197க்கும் 9.85க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? 197ஓட ஹாஃப் எவ்வளவு? 197ஓட ஹாஃப் 196ஓட ஹாஃப் 196ஓட ஹாஃப்
98, 197, 98.5. ஸோ 197 கிராமோட ஹாஃப் நான் எடுக்க போகிறேன். அப்போ எனக்கு இங்கே 98.5 கிராம் பேரியம் கார்பனேட்னு கிடைக்கும். அதோட ஹாஃப் எடுத்தால் இங்கேயும் ஹாஃப் எடுக்கணும்ல. அப்போ 22.4ஓட ஹாஃப் 11.2 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு. சார் 98.5 கிராம் இல்லை சார், நம்மக்கிட்ட 9.85 தான் இருக்குது. ஓகே, அப்போ 98.5 நான் 9.85 எழுத போகிறேன். எப்படி எழுதுனேன்? பை 10 பண்ணேன். அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் பை 10 பண்ணணும்ல, பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு 1.12 லிட்டர்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் 1. கிளியரா? எஸ் கிங்ஸ்லி, வெரி குட். எஸ் ஜோ, சிஜே, யாஷ். இன்னைக்கு நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கு. ஐ திங்க் நம்ம வந்து இன்ஆர்கானிக் ஆர்கானிக்ல எல்லாம் பார்க்காத சில பேருக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு மேலே அவ்வளோ ஆசையோ. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில பேருக்கு, இல்லாட்டி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். மேபி அதான் இருக்கலாம். பிகாஸ் யூஸ்வலி நம்ம சொல்கிற பேரெல்லாம் இல்லை சாட்டில், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ பசங்களா, தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர். சூப்பராக பண்ணுறீங்க, சூப்பராக இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அண்ட் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஆசையா பயசா உண்மையை சொல்கிறீங்க? இல்லைடா, இப்போ இனிமேல் எக்ஸாமுக்கு 3 நாள் தான் இருக்குது. இப்போ பயனெல்லாம் சொல்லக்கூடாது. நோ நெகட்டிவ், ஃபுல்லி பாசிட்டிவ். ஓகே, நெகட்டிவாக பேசக்கூடாது. இனிமேல் உள்ள இருக்கலாம், வெளியே காட்டக்கூடாது. வடிவேல் சார் சொல்ற மாதிரி நம்ம கால் இடிச்சுட்டே இருக்கலாம், ஆனா இங்க கத்தா இருக்கணும் பசங்களா. ஐ ஸ்னேகா, எஸ். இனிமே நாம கொஞ்சம் நடிக்கலாம், தப்பு இல்லை, நடிக்கலாம். பயமே இல்லாத மாதிரி நடிங்க. ஓகே, அப்போ தான் நம்மளால் யோசிக்க முடியும்னா, நம்ம வந்து காம்படிட்டிவ். நானும் வந்து இவ்வளோ பேர் எழுதுகிறோம்ல. இந்த ரெஜிஸ்டர் பண்ண 24 லட்சம் பேரும் காம்படிட்டிவாக படிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைடா, அதில் ஒரு 10 லட்சம் பேரெல்லாம் அப்படியே போயிடும், சும்மா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் அந்த மாதிரி இல்லைல்ல, 1 இயராக உழைச்சிக்கிட்டு இருக்கோம்ல, இல்லாட்டி ஒழுங்காக 11th and 12th அட்லீஸ்ட் அதாவது ஒழுங்காக படிச்சிருக்கோம்ல. ஸோ நீங்கள் ஹெட் ஆஃப் த காம்படிஷன், நீங்கள் ஆல்ரெடி பாதி ஜெயிச்சிட்டேன். கரெக்டா? இனிமேல் பண்ண வேண்டியது தான் பண்ணணும். எஸ். கவலைப்படாதீங்க சத்யா. பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. யார் கேட்டிருந்தேன்? லிமிட்டிங் ரீஜனோட கொஸ்டின் எப்படி வரும்னு கேட்டிருந்தா, இல்லை இப்படி வரும் பாருங்க, இப்படி வரும். பில்டிங் ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ணிருக்கு. எஸ், பாருங்க. இன் ஹேபர் ப்ராசஸ் ஸ்டார்டிங் வித் 5 moles. அப்படியே பாரு, இக்குவேஷனே தெரிலடா. அவங்க நினைக்கிறாங்க நமக்கு எல்லாமே தெரியும்னு. நமக்கு எல்லாமே தெரியும், உண்மைதான் இல்லை? ஹேபர் ப்ராசஸ் சொன்னாலே நம்ம இக்குவேஷன் எழுதுவாங்க. என்ன இக்குவேஷன் சார்? N2 + 3H2 gives 2NH3. இதாண்டா ஹேபர் ப்ராசஸோட இக்குவேஷன். கரெக்டா? இதில் என்ன சொல்கிறாங்க? ஸ்டார்டிங் வித் 5 moles ஆஃப் N2. நைட்ரஜனோட மோல்ஸு 5 mol. அதே மாதிரி ஹைட்ரஜனோட மோல் 2.5 mol. ரெடியா பசங்களா? ரெடியா? என்ன சொல்கிறாங்க? கம்ப்ளீட் ரியாக்ஷன் 1.66 mol ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. 1.66, இது 1.66 mol வரணுமா? அப்போ நம்ம செக் பண்ணணும். ப்ராப்ளம் பண்ணால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ஷனும் ரீசன் எல்லாம் கரெக்டுன்னு சொல்ல முடியும். இதே மாதிரி ரீசன் என்ன சொல்கிறாங்க? H2 ஆக்ட் ஆஸ் த லிமிட்டிங் ரியேஜன். பசங்களை இப்போ பாருங்க, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், லிமிட்டிங் ரியேஜனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னேன். என்ன? 2 ரியாக்டன்ட் இருக்குண்டா, அந்த 2 ரியாக்டன்ட்டை பற்றியும் கேள்வியிலேயே ஏதோ டேட்டா தருதுன்னா நாம் முதல்ல எதை பண்ணணும்? டைரெக்டாக போய் ப்ராடக்டோட அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இங்கே அமோனியா எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறவன் லிமிட்டிங் ரியேஜன். ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது லிமிட்டிங் ரியேஜன் யாருன்னு கண்டுபிடிக்கும். யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா. ஸோ நைட்ரஜனா ஹைட்ரஜனா அது முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ பாருங்க பசங்களா, லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம பண்ண வேண்டியது 2 ரியாக்டன்ட் இருக்கு, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும். நீங்க ஒரு ரேஷியோ கண்டுபிடிங்க. என்ன ரேஷியோ சார்? இவ்வளவுதான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இந்த ரேஷியோ கண்டுபிடிங்க. இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சு, இந்த ரேஷியோ யாருக்கு கம்மியா இருக்காங்களோ அவரு தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். நான் சொல்றது புரியுதா? இந்த ரேஷியோ நீங்க யாருக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும்? 2 ரியாக்டன்ட்டுக்கு. நைட்ரஜனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு? 5 சார். 5 சார். டிவைடட் பை நைட்ரஜனோட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு சார்? 1 சார். இங்க 1 தான் சார். அப்போ 5/1 that is equal to 5. ஓகே, அப்போ அந்த வேல்யூ கிடைச்சதா? இதே மாதிரி O2க்கு பண்ணுங்க. O2ஓட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு சார்? 2.5. அதோட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு சார்? ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 3 சார்.
டே 5/1 5 2.5/3னா இதை விட எவ்வளோ கம்மி ஆகும்ல. ஸோ யார் லோவர் நம்பர்? கண்டிப்பாக இவர் தான் சார் லோவர் நம்பர். புரியுதா? புரியுதா? எஸ். அப்போ லோவர் நம்பர் யாருக்கு வருது? O2 இல்லைடா, நான் O2ன்னு போட்டிருக்கேன், தப்பாக போட்டிருக்கேன். H2 நம்பர் ஆஃப் பசங்களா பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது எந்த ரியாக்டன்ட்டுக்கு லோவர் நம்பர் வருதோ அவர் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகேவா? ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு? H2 இஸ் அ லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ ரீசன் கரெக்ட் சார், ரீசன் கரெக்ட். அப்போ நம்ம எது எடுக்கலாம் சார்? இது தப்பு, இது வேண்டாம், இந்த ஆப்ஷன் வேண்டாம், இந்த ஆப்ஷனும் வேண்டாம். 2 ஆப்ஷனை நாம எலிமினேட் பண்ணிட்டேன். இனிமேல் 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் கிடைச்சல, அதை வச்சு அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வச்சு தான் நாம ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும். லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு சார்? லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து ஹைட்ரஜன் சார். ஸோ இந்த இக்குவேஷன்ல ஹைட்ரஜனுக்கும் அமோனியாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு சார்? 3 மோல் ஹைட்ரஜனுக்கு 2 மோல் அமோனியாவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படி? நாம இனிமேல் நைட்ரஜனை கண்டுக்கவே வேண்டாம். டே அவன் லிமிட்டிங் ரியேஜென்ட் கிடையாதுடா, அவன் எக்ஸஸாக இருப்பேன். அப்போ அவனை பார்க்காத, இவனை வச்சு பண்ணு. லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வச்சு தான் நீ ப்ராடக்டோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ 3 மோல் H2 2 மோல் அமோனியா. H2 பற்றி என்ன சொல்கிறாங்க சார்? 3 மோல் H2 எல்லாம் இல்லை சார், 2.5 தான் இருக்குது. ஓகே, 3 மோல் H2 டைரெக்டாக 2.5க்கு போகலாம். நான் இப்படி சொல்கிறேன், நான் நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் டஃப்னு சொன்னேன், அதனால சொல்கிறேன். 1 மோல் H2 3 மோல் H2 இருக்கும்போது 2 மோல் அமோனியா இருக்குது. 3யை நான் 1 மாற்றினேன். எப்படி மாற்றினேன்? 3 ஆல்ரெடி டிவைட் பண்ணேன் சார். அப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் 3 ஆல்ரெடி டிவைட் பண்ணணும்டா. 2/3 மோல் அமோனியா. புரியுதா? இது 1 மோல் H2. நம்ம கையில் இருக்குது 1 மோலா? இல்லைடா, நம்ம கையில் இருக்குது 2.5 மோல் தானே. எஸ் சார். அப்போ 2.5 1 மோலை 2.5 மோலாக மாற்று. எப்படி மாற்றினேன் சார்? 1 எப்படி 2.5 ஆகும்? இன்டு 2.5 பண்ணேன். அப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் பண்ணு. ஸோ 2/3 into 2.5 mole ammonia. First of all, 2 into 2.5 5. 5/3 எவ்வளோடா வரும்? 5/3 வரும் 1.66. 5/3 எவ்வளோ வரும்? 1.66. அப்போ ரெண்டுமே கரெக்ட். Both assertion and reason are true and R is the correct explanation of A, option A. கான்செப்ட் கிளியரா? இப்போ இது இங்கே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இனிமேல் கேட்காதீங்க சார், மறுபடியும் சொல்லுங்கள் அப்படியும் சொல்லாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் ரிவைன் பண்ணி போய் பாருங்கள். அதிலிருந்து பார்த்தா கண்டிப்பாக டீட்டெயில்டாக ஸ்டெப் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியும் பசங்களா? ஓகேவா? எஸ் அர்ச்சனா, சூப்பர். எஸ். ஹாய் தேவிகா, ஹாய் வில்லன், சூப்பர். ஃபைன் பசங்களா. இது பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. சூப்பர் முத்துமாரி, சூப்பர்ரா. தேங்க்யூ ஸோ மச். So happy. Yes. தட்டுறோம் தூக்குறோம், அவ்வளோதான். அண்டர்ஸ்டுட். சூப்பர். எம்பெரிக்கல் ஃபார்முலா பசங்களா பாருங்க. எம்பெரிக்கல் ஃபார்முலா அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா. ஓகே, எம்பெரிக்கல் ஃபார்முலா கொஸ்டினில் தந்திருக்கடா. CH2O தந்திருக்கு. அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா தரல, மோலிகுலர் மாஸ் தந்திருக்கு. மோலிகுலர் மாஸ் எவ்வளவு சார்? மோலிகுலர் மாஸ் 180 கிராம். அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். மோலிகுலர் ஃபார்முலா கேட்குறாங்களா? மோலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு N இன்டு எம்பெரிக்கல் ஃபார்முலா தானே. அதுக்கு எம்பெரிக்கல் ஃபார்முலா தெரியும், என்ன தெரியாது. அப்போ முதல்ல என்ன கண்டுபிடி. ஸோ N இஸ் ஈக்குவல் டு மோலிகுலர் ஃபார்முலா மாசு டிவைடட் பை எம்பெரிக்கல் ஃபார்முலா மாசு தானே. சார் மோலிகுலர் ஃபார்முலா மாசு 180 தந்திருக்கு, எம்பெரிக்கல் ஃபார்முலா மாசு தரல. பரவாயில்ல, எம்பெரிக்கல் ஃபார்முலா இருக்குல்ல, அதை நீ ஆட் பண்ணு. ஒரு கார்பன் 12, 2 ஹைட்ரஜன் 2, 1 ஆக்சிஜன் 16. அதுதான்டா பண்ணணும். ஒரு கார்பன் 12, 2 ஹைட்ரஜன் 2, 1 ஆக்சிஜன் 16 ஆட் பண்ணு. 16 4 20, 20 10 30டா சார். 30 சார் இங்கே 30 வருதுடா. 18/3 எவ்வளோடா? 6. ஸோ இட் இஸ் 6 வரும். 18/0 கட் ஆகும்ல. ஸோ இங்கே 6 வரும். ஸோ என்னோட வேல்யூ கிடைச்சிது சார். என்னோட வேல்யூ கிடைச்சதுன்னா எல்லாமே ஈஸி தானே. பிகாஸ் we know that molecular formula is equal to N into empirical formula over 6 into empirical formula is CH2O. அப்போ என்ன பண்ணுறது? கார்பனுக்கு கீழே 6 வரும், ஹைட்ரஜனுக்கு கீழே 12 வரும், ஆக்சிஜனுக்கு கீழே 6 வரும். C6H12O 6 குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஃபார்முலா. சூப்பர் குளுக்கோஸ். சத்யா ரெடி? சூப்பர்.
சூப்பர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாப்பி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்பீடாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த கொஸ்டின். ஓகே ராம் என்ன சொன்னாங்க புரியல. ராம் என்ன சொன்னாலும் புரியல. ராம் அருண் பர்றா இந்த கொஸ்டின் பர்றா. ஓகே சத்யா இந்த கொஸ்டின் பாரு. ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங். ஓகே ஆர்கானிக் காம்பவுண்டில் எலமெண்ட்ஸு சார் யாரெல்லாம் இருக்குது? எலமெண்ட்ஸு பாருங்கள் பசங்க. ஒரு டேபிள் வச்சு படித்தா நல்லாயிருக்கும். எலமெண்ட் யார் சார்? கார்பன் இருக்குது சார். அதுக்கடுத்து யார் சார்? அதுக்கடுத்து ஹைட்ரஜன் சார். அதுக்கடுத்து யார் சார்? அதுக்கடுத்து ஆக்சிஜன் சார். கொஸ்டினில் தந்திருக்காடா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். எலமெண்டோட சிம்பிள் தான் எழுதணும். ஓகே H2O2 எழுதக்கூடாது, சிம்பிள் மட்டும்தான் எழுதணும். இப்போது இந்த எலமெண்டோட எல்லாம் ஆட்டோமிக் வெயிட் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். கார்பன்னா 12 தான் சார் ஆட்டோமிக் வெயிட்னு சொல்லலாம், இல்லாட்டி மோலிகுலர் வெயிட்னு சொல்லலாம், மோலார் மாஸ்னு சொல்லலாம். ஹைட்ரஜன்னா 1, ஆக்சிஜன்னா 16. இப்போது இங்கே பெர்சன்டேஜ் காம்போசிஷன் தந்திருக்கு. பெர்சன்டேஜ் காம்போசிஷன்னா அது மாஸ் இன் கிராமு தான். ஸோ கார்பனோட மாஸ் இன் கிராம் எவ்வளவு? கார்பனோட மாஸ் இன் கிராம் தந்திருக்காங்க 38.71. அதுக்கடுத்து 9.67 ஹைட்ரஜன். அதுக்கடுத்து 51.6 வரும். அது கொஸ்டினில் தரல, ஆனால் நமக்கு தெரியுமே இந்த 3 எலிமெண்ட் தானே இருக்குது. ஸோ 3ஐயும் சேர்த்து ஆட் பண்ணால் 100 வரணுமே. ஸோ 100லேருந்து 38.71ஐயும் 9.67ஐயும் மைனஸ் பண்ணால் ரிமைனிங் எவ்வளவு? அது ஆக்சிஜன் தான். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம கையில் மாஸ் இன் கிராம் இருக்குது, நம்ம கையில் மோலார் மாஸும் இருக்குது. மோல்ஸை கண்டுபிடி. மோல்ஸ் அதுதான் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 38.71 டிவைடட் பை 12 பசங்களா. 12 into 3 தானே 36. அப்போ 38.71 டிவைடட் பை 12 சொன்னால் இட் இஸ் அரவுண்ட் 3.225. 9.67 by 1 அப்போ அது 9.67 தான். 51.6 டிவைட் பை 16 into 3 48. இது 51. அப்போ இதுவும் என்னது? 3.225. இப்போ பசங்களா நம்ம மோல்ஸ் பார்த்தோம், ஆனால் இது ஹோல் நம்பரா இல்லையே. அப்போ நம்ம என்ன எழுதணும்? ரிலேட்டிவ் மோல்ஸ் எழுதணும். ரிலேட்டிவ் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? இந்த மோல்ஸில் ஸ்மாலஸ்ட் நம்பரை எடுத்து எல்லாருமே டிவைட் பண்ணுங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் 3.225. அதை வச்சு 3.225 டிவைட் பண்ணால் 1, அதை வச்சு 9.67 டிவைட் பண்ணால் 3, அதை வச்சு 3.225 டிவைட் பண்ணால் 1. அவ்வளோதான்டா. அப்போ எம்பெரிக்கல் ஃபார்முலா கிடச்சிச்சு. என்ன கிடச்சிச்சு சார்? கார்பன் 1, ஹைட்ரஜன் 3, ஆக்சிஜன் 1. அப்போது CH3O. எம்பெரிக்கல் ஃபார்முலா தானே கேட்குறாங்க. எஸ் பசங்களா ஆப்ஷன் ஏ. வெரி குட். சூப்பர். எஸ் சீக்கிரமே முடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே முடிப்பேன். ஏன்னா இன்ஆர்கானிக் அளவுக்கு நம்ம இன்ஆர்கானிக் நான் 11 மணி நேரம் எடுத்திருக்கேன். ஓகே அரௌண்ட் 11 hours எடுத்திருக்கேன். பட் இது அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஆசையே இல்லை. சீக்கிரமே முடிக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. பிகாஸ் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு யுவர் எக்ஸாம். ஸோ இனிமேல் நீங்கள் படிக்க வேண்டிய டைமு. கரெக்டா? ரெடியா? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தியரட்டிக்கல் கொஸ்டின் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தியரட்டிக்கல் கொஸ்டின் எல்லாம் வருமானு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. நிறைய வரும் பசங்களா, அது வரும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா எல்லாமே நியூமரிக்கல் கிடையாது, தியரியெல்லாம் வரும். தியரியெல்லாம் படிக்கணும். the empirical mass of ethene பசங்களா. அப்போ ஈதீனை பற்றி தெரியணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவனுக்கு ஈதீனெல்லாம் பார்த்தா சார் ஈதீனெல்லாம் என்ன சார் ஈதீனு, இதுதான் சார் ஈதீனு அப்படின்னு சொல்லுவாங்க. the empirical mass of ethene is half of its molecular mass. இதுதான் molecular formula. this is the molecular formula. அப்போ இதோட empirical formula என்ன சொல்லுங்க? molecular formulaவை சிம்பிள் பண்ணணும்ல, சிம்பிளைஸ் பண்ணணும். 2 கார்பன் இருக்குது, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கார்பன். 4 ஹைட்ரஜன் இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணால் 2 ஹைட்ரஜன். அப்போ பாருங்க, the empirical mass of ethene CH2 molecular mass, the empirical mass of ethene is half of its molecular mass. உண்மைதான்டா. ஏன்னா மோலிகுலர் ஃபார்முலாவில் 2 கார்பன் 4 ஹைட்ரஜன், எம்பெரிக்கல் ஃபார்முலாவில் 1 கார்பன் 2 ஹைட்ரஜன். ஸோ மாஸும் ஹாஃப் ஆகுதே. உண்மைதான். எம்பெரிக்கல் ஃபார்முலா ரெப்ரசன்ட் சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. அதுவும் உண்மைதானே. எம்பெரிக்கல் ஃபார்முலானா சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ தான், அதுவும் உண்மைதான். ஸோ போத் A and R are true. ஆப்ஷன் ஏ. எஸ். கிளியர். சூப்பர். ரெடியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the molality of pure water. இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும், பை ஹார்ட்டா தெரியும்னு நினைக்கிறேன்.
ஐயோ இதுவும் தப்பு வருது முத்து மாதிரி ஏ வராது நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா இது ஒரு வேல்யூ மாதிரி எல்லாரும் படிச்சு வைப்பேன். மொலாரிட்டி ஆனாலும் பியூர் வாட்டரோடது 55.5டா. இனிமேல் கால்குலேட் பண்ணாதீங்க, படிச்சுக்கோங்க. பட் எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். ஆப்ஷன் சி, பி வராது ஸ்னேகா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நிறைய பேர் சி சொல்லியிருக்காங்க, 3C சொல்லியிருக்காங்க. சூப்பர். சி பாருங்க, இங்கே பியூர் வாட்டர்னு சொல்லியிருக்காங்கடா. பியூர் வாட்டர் பிடபிள்யூனா ஃபிசிக்ஸ் வாலா கிடையாது. பியூர் வாட்டரில் அதோட டென்சிட்டி என்ன சார்? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் பர் எம்எல். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கிராம் பர் எம்எல். ஒரு எம்எல் ஓட வெயிட் 1 கிராம். அப்போ 1000 ml ஓட வெயிட் 1000 கிராம். ரெடியா? அப்போ இங்க எனக்கு வெயிட் ஆஃப் வாட்டர் தெரியும். வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து நான் 1000 கிராம்னு எடுத்தேன். மோலார் வெயிட் ஆஃப் வாட்டர் எனக்கு தெரியும். மோலார் வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு? 18 கிராம். என்ன கேட்குறாங்க? மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? ஸ்மால் m. மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு moles of solute divided by mass of solvent in kilogram. moles of solute எப்படி கண்டுபிடிக்கும்? மோல்ஸ்னா mass by molar mass. mass எவ்வளவு? 1000 கிராம் divided by molar mass 18 கிராம் divided by mass of solvent in kilogram. இங்க solvent யாரு? அதுவும் வாட்டர் தான். mass of solvent எவ்வளவு? 1000 கிராம். இன் கிலோகிராமில் கொடுக்கணும்னு சொன்னோம். 1000 கிராம்னா 1 கிலோகிராம். ஸோ 1 kg. ஸோ பாருங்க பசங்க, 1000/18 மட்டும் தானே இருக்கு. 1000/18னா 1000/20 50. 1000/18 55.5. கிளியரா? ஸோ மொலாரிட்டி ஆனாலும் 55.5 தான் வரும் பியூர் வாட்டர்ல. ரெடியா? கிளியர்? லியோ clear sir. yes பசங்கள பாருங்க. next question 4 gram NaOH dissolve in 36 gram water. okay, அப்ப NaOH solute, water solvent. molarity capital M கண்டுபிடிக்கணும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா அதை டென்சிட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே டென்சிட்டி தந்திருக்குடா. டென்சிட்டி வந்து 1 கிராம் பர் எம்எல்னு தந்திருக்கு. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியுமா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வோலியம். ஓகே, இதிலிருந்து நமக்கு வோலியம் எடுக்கலாம். வோலியம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. இப்போ இங்கே இப்படி இருக்கட்டும். அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறேன். முதல்ல மொலாரிட்டி தானே கேட்குறேன். ஓகே சார், மொலாரிட்டியோட ஃபார்முலா தானே முதல்ல எழுதணும். ஸோ மொலாரிட்டி கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். சொல்யூட் யார்? NaOH. டிவைடட் பை டினோமினேட்டர்ல என்ன இருக்கும்? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகே பசங்களா? மோல்ஸ் ஆஃப் NaOH கண்டுபிடிக்கணும். எப்படி? NaOHோட மாஸ் தந்திருக்கு. எவ்வளவு சார்? NaOHோட மாஸ் 4 சார். NaOHோட மாஸ் 4. மாஸை மோலார் மாஸால் டிவைட் பண்ணு. NaOHோட மோலார் மாஸ் என்ன? சோடியம் 23, ஒரு ஆக்சிஜன் 16, ஒரு ஹைட்ரஜன் 1 ஆட் பண்ணால் 40 வரும். மோலார் மாஸ் ஆஃப் NaOH 40. ஸோ 4 டிவைடட் பை 40. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மோல்ஸ் ஆஃப் NaOH கிடைக்கும். டினோமினேட்டர்ல என்ன எழுதணும்? வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் எழுதணும்ல. அதுக்கு தான் இந்த வால்யூத்தோட ஃபார்முலா மாஸ் பை டென்சிட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் எழுதணும். பட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர் என்னது? மாஸ் பை டென்சிட்டி. அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் என்ன சார்? 36 கிராம் வாட்டர். அது சொல்யூஷன் இல்லை, அது சால்வெண்ட். 4 கிராம் NaOH, அது சொல்யூட்டு. இது ரெண்டும் சேர்ந்தா தானே சொல்யூஷன் ஆகும். ஸோ NaOH சொல்யூட்டு, வாட்டர் சால்வெண்ட்டும் ரெண்டையும் ஆட் பண்ணணும்டா. அப்போ தானே அது சொல்யூஷன் ஆகும். ஸோ 36 + 4 40. ஸோ மாஸ் 40, டென்சிட்டி 1 தானே. ஸோ வால்யூம் 40 எடுக்கலாம். கரெக்டா? ஸோ 4/40 டிவைடட் பை 40 என்ன ஆகும் சொல்லுங்க. ஸோ இட் இஸ் 4 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் 1 செகண்ட். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. இங்கே மாஸ் கிராமில் இருக்கும் அண்ட் டென்சிட்டி 1 கிராம் பர் எம்எல். பாருங்க, டென்சிட்டியோட யூனிட் என்ன? டென்சிட்டியோட யூனிட்ல ml இருக்கு.
அப்போ ml தானே. அப்போ நமக்கு இப்போ கிடைச்ச வோலியம் இருக்குல்ல 40, அது ml. ஆனால் மொலாரிட்டியோட டெஃபினிஷனில் கொடுத்த யூனிட் லிட்டர். அப்போ ml லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? கிளியர்? ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர் சொல்லும்போது 40 மட்டும் எழுத பத்தாது, 40 ml தானே. ஸோ அதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பை 1000 பண்ணணும். அப்போ A by B டிவைடட் பை C by D ஃபார்மேட்டில் இருக்குது. 1000 நேராக மேலே போகும். ஸோ 1000 மேலே போனால் 1000 into 4 டிவைடட் பை கீழே 40 into 40. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் கட் பண்ணால் போதும். கட் பண்ணுங்க. யாரெல்லாம் கட் பண்ணலாம்? யாரெல்லாம் கட் பண்ணலாம் பாருங்கள் சார். இந்த 0 கட் பண்ணா, இந்த 0 கட் பண்ணேன், இந்த 4 கட் பண்ணேன். டே அப்போ 10/4டா. 10/4 5/2 5/2 2.5. எஸ், சி வரும். டி வருதே. டி எப்படி வரும்? வெறியா படிச்சிருக்கேன் சார். ஓகே, சூப்பர். எப்படி நீங்கள் அந்த ml லிட்டர் கன்வர்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். மொலாரிட்டியோட டெஃபினிஷனில் டினாமினேட்டரில் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் அது இருக்குடா. அதுதான். ரெடியா மாமு? சொல்லுங்க. ஸோ பசங்களா 6 மணிக்கு ஆரம்பித்தோம், 7 மணி ஆயிடுச்சு. we are finished our first chapter. So 1 hourல நம்ம some basic concept of chemistry revise பண்ணியிருக்கோம். Yes, so we are moving to the next chapter, structure of atom. Usually inorganically organically ஒரு சாப்டர் முடிச்ச உடனே பிரேக் தந்திருக்கேன். பட் இன்னைக்கு நம்ம அப்படி பண்ண வேண்டாம். நமக்கு வந்து 2 சாப்டர்லாம் முடிச்சு பிரேக் எடுக்கலாம்ல. இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் முடிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம் பசங்களா. அது வரைக்கும் நீங்கள் என் கூடவே இருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் முடிச்சுட்டு தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகணும். ரெடியா? நீங்கள் ரெடின்னு சொல்லுங்க. ஷோ சம் எனர்ஜி. சாட்டில் கொஞ்சம் தீ வரணும். நெருப்பு நெருங்கிட்டா. ரெடியா? அதே மாதிரி நம்ம லைக்ஸ்லையும் கொஞ்சம் எனர்ஜி காமிங்க. இட் இஸ் ஸ்டக்ட் இன் 63. ஸ்டக்டா இருக்கேன். ரெடியா? சூப்பர். எஸ். அதான் வயர் எரியுது சார். அந்த நெருப்பு தான் இது. அப்படியே சொல்லாதீங்க யாரும். ரெடியா? ஓகே. ரெடி சார். வெறியா இருக்கும் சார். வெறித்தனம். வாங்க பசங்களா. அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து முன்னாடியெல்லாம் நம்ம யார் ஜே தாம்சனோட ஆட்டம் மாடலு, அதே மாதிரி ரூதர்ஃபோர்டோட கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட், அதெல்லாம் இல்லைடா. என்டிஎஸ் சிலபஸில் நம்ம நேராக போர் மாடலுக்கு வந்தால் போதும். பட் போர் மாடலுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து 2 சயின்டிஸ்ட் இருக்குது. அவங்கள பற்றி சொல்லாமல் போகக்கூடாது. ஸோ அதனால் மேக்ஸ்வெல்லை பற்றி நீங்கள் கேட்டுக்கணும். மேக்ஸ்வெல் வந்து என்ன சொல்கிறாங்க, வேவ் தியரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ்வெல்லோட வேவ் தியரி அதை பற்றி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, எனர்ஜி இஸ் எமிட்டட் continuously from any source in the form of radiation. Energy is emitted continuously. ஒரு சோர்ஸ்ல இருந்து எனர்ஜி கண்டினியூஸ்லி ஃப்ளோ ஆகுது. கண்டினியூஸ்னா பிரேக் இல்லை, கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ். அண்ட் இந்த வேவ் போகுது இல்லை, அந்த வேவ் ப்ரொப்பகேட் ஆகுது இல்லை, அது ஒரு டைரக்ஷனாக இருக்குமா, அதே டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருப்பாங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருப்பாங்க. ஸோ வேவ் இப்படி போகுதுன்னா இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருப்பாங்க, இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருப்பாங்க. ஸோ நான் சொல்லுவேன், இது நான் வரைஞ்சது தப்பாக இருக்கேன், இப்படி வரையக்கூடாது, இப்படி வரையணும். இதில் இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. பசங்களாம் இவ்வளவுதான். நீங்கள் இதெல்லாம் டயக்ராம்லாம் பார்க்க தேவையில்லை, இது டயக்ராம்லாம் பார்க்க தேவையில்லை. எஸ் சூப்பர் ராமரன். ஓகே, அப்போவே சொல்கிறேன், டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், மூணுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். அவ்வளோதான். இது சொன்னது யாரு? மேக்ஸ்வெல் தியரி. ஸோ இந்த வேவுக்கு பேரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். பிகாஸ் அந்த ரேடியேஷனுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். பசங்களா ஓகே. ஸோ இங்கே நீங்கள் இம்பார்ட்டன்ட், இது ப்ராப்ளம் பண்ணும்போதெல்லாம் இந்த ஃபார்முலா வச்சு டைரக்ட் சப்ஸ்டியூஷன்லாம் ப்ராப்ளம் வருதுடா. இவ்வளோ ஈஸியாலாம் கேட்குமா? ஆனால் கேட்காத வந்திருக்கு. ஸோ பாருங்க, நியூனா என்ன? ஃப்ரீக்வன்சி. நியூனா என்ன? ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. இப்போ இந்த டேர்ம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுச்சா போதும். நியூ இஸ் த ஃப்ரீக்வன்சி, சி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த லைட்.
lambda is the wavelength பசங்களா. lambda is the wavelength. கொடுத்திருக்காங்க பசங்களா. wave number கேக்குறாங்க. wave number இது wave number and this is equal to 1 by lambda. ஓகேவா இதுவும் தெரிஞ்சுக்கணும். wave number is equal to 1 by lambda. ரெடியா அடுத்தது மேக்ஸ்வெல் இப்படி வேவ் தியரியை பத்தி பேசிட்டு போனாரு. அப்போ இன்னொரு தலைவர் வராங்க. இவர் யாரு தெரியுமா? மேக்ஸ்வெல். இவர் யாரு? மேக்ஸ் பிளாங்க். ரெண்டுக்கும் மேக்ஸ் இருக்கு. மேக்ஸ் பிளாங்க் வந்து சொல்றாங்க radiant energy is emitted or absorbed not continuously but discontinuously in the form of small packets of energy called quanta. Okay, எனர்ஜியோட எமிஷன் வந்து கண்டினியூஸ் இல்லை, டிஸ்கண்டினியூஸாக இருக்காங்க. ஒரு செட்டு போகுது, ஒரு பிரேக்கு, அடுத்த செட்டு போகுது, ஒரு பிரேக்கு, அந்த மாதிரி போகிறாங்க. அதுக்கு அவர் கொடுத்த பேர், அந்த பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு கொடுத்த பேர் குவாண்டா. அண்ட் இஃப் வி ஆர் டாக்கிங் அபவுட் லைட் எனர்ஜி, அப்போ அந்த குவாண்டாக்கு பேர் ஃபோட்டான். ஓகேவா? குவாண்டா இஸ் த ஜெனரல் டேர்ம், packet of energy. But if we are talking about light energy, that packet of energy, quanta, is known as photon. And energy of one photon is equal to h nu. அப்போ நம்ம கையில் n photon இருக்கு, 10 photon இருக்குன்னா 10 into h nu. அதனால தான் total energy is equal to n h nu நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, h nu is the single packet ஓட energy into n மல்டிப்ளை பண்ணும்போது total energy கிடைக்குது. எஸ், கிளியரா ரெடியா இங்க கொடுத்திருக்கா பாரு. இதில் வர E is equal to h nu. h is the Planck's constant. பசங்களா, h is the Planck's constant. அதோட வேல்யூ இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தருவாங்க கொஸ்டின்ல, இதுமே தரலனா கூட உங்களுக்கு தெரியணும். h is equal to 6.6 into 10 power minus 34 அந்த மாதிரி வரும், அது மறந்துடாதீங்க. E equal to h nu is equal to c by lambda. so h into c by lambda. 1 by lambda நியூ பார் தானே, அதனால hc நியூ பார்னு சொல்லலாம். புதுசா எதுவும் இல்லை, இருக்கிற ஈக்குவேஷனை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலா எழுதுறாங்க. பை ஹார்ட் பண்ண வேண்டாம். இங்க என்ன அடிஷனலா என்ன கொடுத்துருக்காங்க? n கொடுத்துருக்காங்க. இங்க அடிஷனலா n ஒன்றும் இல்லை. அப்போ இங்க சொன்னது எல்லாமே வந்து சிங்கிள் ஃபோட்டானோடது, இங்க சொல்றது வந்து டோட்டலா. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் பண்ணலாமா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா? பாருங்க. The relationship between energy E of the radiation wavelength. ஓகே, லாம்டா தந்திருக்காங்க, லாம்டா 2 தந்திருக்காங்க, லாம்டா 1 லாம்டா 2 தந்திருக்காங்க. ஆனால் கேட்டது என்ன? எனர்ஜி. ஆப்ஷன் எல்லாம் பாருங்க, E1 இருக்கு, E2 இருக்கு. பசங்களா, நமக்கு தெரியும் E is equal to hc by lambda. அப்போ இங்க Eயும் லாம்டாவும் தானே இருக்கு. சாரி, E inversely proportional to lambda. ஓகே, அப்படின்னா சொல்லுங்க. அப்படின்னா E1 by E2 அப்படின்னு சொல்லும்போது லாம்டா 1 எங்க இருக்கும்? டினோமினேட்டர்ல. லாம்டா 2 மேல. ஸோ E1 by E2 is equal to லாம்டா 2 எவ்வளவு சார்? லாம்டா 2 656 சார். லாம்டா 1 எவ்வளவு? 328 சார். தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ E1 is equal to 2E2. எங்கடா? எஸ், ஆப்ஷன் 2. எஸ், சூப்பர் பசங்களா, சூப்பர்ரா. ராம் தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. ராம் அருண், தென் ஜோ அண்டாலின், ஆதர்ஷ், மியா, ஸ்னேகா, ஜெனுஷியா, தர்ஷனா. யா. எஸ் பசங்களா, நம்ம லைக்ஸ் இன்னும் 72 தான் இருக்குது. மேக் இட் 100. நீங்க நினைச்சீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா? மேக் இட் 100. ஓகே பசங்களா, போலாம். சார், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இது இம்பார்ட்டன்டா கான்செப்ட். என்ன கான்செப்ட் தெரியுமா? ஒரு மெட்டலோட சர்ஃபஸ்ல ஒரு எலக்ட்ரான் பீம். இப்போ பாருங்க, இது வந்து மெட்டல் சர்ஃபஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து சீசியம் மெட்டல். இந்த மெட்டல் சர்ஃபஸ்ல வந்து ஒரு லைட் எனர்ஜி வந்து ஹிட் ஆகுது. லைட் எனர்ஜி வந்து ஹிட் ஆயிடுச்சு. லைட் எனர்ஜினா அதுல வந்து எனர்ஜி பாக்கெட் h nu. ஒரு ஃபோட்டான் வந்து ஹிட் ஆகுது. புரியுதா? அப்போ இந்த ஃபோட்டானோட எனர்ஜி மெட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், கொடுத்த. அப்போ சீசியத்துக்கு அந்த எனர்ஜி, சீசியம் தான் டாப் டு பாட்டம், டவுன் த குரூப் ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவா இருக்கேன். ஸோ அந்த கொஞ்சம் எனர்ஜி வாங்கின உடனே சீசியத்திலிருந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும், வெளியே போகும்.
ஆல்ரெடி அவன் போகணும்னு ஆசையாக இருக்கேன், எங்கேருந்து தான் கொஞ்சம் எனர்ஜி வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், கிடைச்சதும் அவன் ஜம்ப் ஆகிட்டேன். ஓகேவா? அப்போ அந்த சீஷத்தோட சர்ஃபஸ்லேருந்து எலக்ட்ரானை வெளியே எடுக்க முடிஞ்சுது இந்த ஹெச்னியூவால். ஆனால் இன்னும் எனர்ஜி மிச்சம் இருக்கு. நம்ம கொடுத்த ஃபோட்டானில் இன்னும் எனர்ஜி மிச்சம் இருக்கு பசங்களா. அப்போ அந்த எனர்ஜி வச்சு என்ன பண்ணலாம்? ஓ, அடுத்த ஒரு எலக்ட்ரான் நானும் வரேன். ஏன்னா அங்கே நிறைய சீஷியம் ஆட்டம் இருக்குல்ல, ஒரு சீஷியம் ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரான் வந்தா அடுத்த சீஷியட்டம் நானும் வரேன், எங்கிட்ட இருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று. அவன் சொல்லுவேன் எங்கிட்ட இருக்கு வேலன்ஸ். அப்போ சொல்லுவேன் இல்லை நான் வந்து ஒரு ஃபோட்டானுக்கு ஒரு எலக்ட்ரான் போதும். அவங்க ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்காங்கடா. ஒரு ஃபோட்டானு ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் எடுக்கும், வேற யாரும் எடுக்காது சார். அப்போ அந்த ஃபோட்டான்ல மிச்சம் இருக்கிற எனர்ஜி அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து வாழணும்ல, கைனெட்டிக் எனர்ஜி. இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. பசங்களா புரியுதா? அப்ப ஹெச்னியூ வருது, ஹிட் ஆகுது, கொஞ்சம் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரானை வெளியே எடுத்தேன். ரிமைனிங் எனர்ஜி இருந்தா இட் இஸ் அந்த எஜெக்டட் எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜியா மாறும். இப்போ சொன்னேன்ல, இந்த கதை வந்து ஃபார்முலாவா எழுதுங்க, அவ்வளவுதான். ஸோ ஹெச்னியூ பாருங்க, இப்போ சொன்ன கதையை ஃபார்முலாவா எழுதுறேன். ஹெச்னியூ இஸ் ஈக்குவல் டு ஹெச்னியூ பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. இவ்வளோதான்டா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது புரிஞ்சுதா? ஹெச்னியூ இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி possessed by the photon. HNu0 is the என்ன சொல்றது, அந்த எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும் இல்லை, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to eject the electron and remaining kinetic energy. அண்ட் இந்த HNu0க்கு இன்னொரு பேர் இருக்காங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் எல்லாம் பேர் இருக்காங்க. கைனெட்டிக் எனர்ஜி கேன் பி ரிட்டன் as ½ mv² எழுதலாம் பசங்களா. அப்போ நான் இங்கே ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரானை தான் எஜெக்ட் பண்ணுவேன், முடியலாட்டி eject ஆகாது. No photoelectric effect. So this phenomenon of ejection of electron from the metal surface by the collision of a packet of energy is called photoelectric effect. ஒரு ஃபோட்டான் ஒரு எலக்ட்ரானை தான் எடுக்கும். அப்போ நமக்கு ஜாஸ்தி எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியது, you send more number of photon. ஒரு பேக்கெட் அனுப்புனா ஒரு எலக்ட்ரான் தான் வரும். உனக்கு 10 எலக்ட்ரான் வேணும்னா யூ ஹாவ் டு சென்ட் 10 பேக்கெட் அனுப்பு, அப்பதான் 10 எலக்ட்ரான் வரும். சார் எனக்கு எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜியை கூட்டணும் சார். எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜியை கூட்டணும்னா நம்பர் ஆஃப் பேக்கெட்டு கூட்டிட்டு எந்த யூஸும் இல்லை. அதுக்கு நீ பண்ண வேண்டியது, ஒரு பேக்கெட்டில் இருக்கிற எனர்ஜியை கூட்டு. ஒரு பேக்கெட்டில் இருக்கிற எனர்ஜி அதிகமாக இருந்தா இஜெக்டட் எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான் அதிகமாக இருந்தா இஜெக்டட் எலக்ட்ரான் அதிகமாகும். சொல்றது புரியுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூஷன் இருக்குது, அதனால தான் கிளியராக சொல்கிறேன். சூப்பர். இப்போ ஒரு டேர்ம் சொல்கிறேன். நாம வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டானை அதிகமாக அனுப்புறேன்னா அதுக்கு பேர் இன்டென்சிட்டி. என்ன பேர்? இன்டென்சிட்டி. ஜாஸ்தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான் வருது, இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஹை. அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அதிகம்னு சொன்னால் அங்கே ஜாஸ்தி இஜெக்டட் எலக்ட்ரான் இருப்பாங்க. சார் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் ஹை அப்படின்னு சொன்னால் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த இஜெக்டட் எலக்ட்ரான் வில் பி ஹை. எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த இஜெக்டட் எலக்ட்ரான். இன்டென்சிட்டின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் மோர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான், அப்போ மோர் நம்பர் ஆஃப் இஜெக்டட் எலக்ட்ரான். ஏன்னா ஒரு ஃபோட்டானுக்கு ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் போதும். தே ஆர் ஹாப்பி வித். ஓகே, கிளியர். சூப்பர் பசங்களா, சூப்பர். அதாண்டா இங்கே. அப்போ இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கடா. இந்த ஃபார்முலா பாருங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் HNu0 இஜெக்டட் எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி. nu0 கேன் பி ரிட்டன் as c by lambda தானே, nu equal to c by lambda தானே, அதை அப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் எழுதுறாங்கடா, ஒன்றும் இல்லைடா, சேம் ஃபார்முலாவோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டடா. ஓகே, ரெடியா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ரெடியா? எஸ். என்ன சொல்றாங்க? இஃப் த்ரெஷோல்டு வேவ்லென்த் அதான் ஒர்க் ஃபங்க்ஷன். த்ரெஷோல்டு எனர்ஜி எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, த்ரெஷோல்டு வேவ்லென்த். ஸோ லாம்டா நாட்டு தந்திருக்கடா.
150 angstrom. 150 angstrom. The work function of the photoelectric work function கேட்கணும். work function W is equal to H nu 0. H nu 0 தானே, அப்போ அது வந்து H C by lambda 0. அப்போ இது நாம் கண்டுபிடிக்கணும். H ஓட வேல்யூ 6.6 into 10 power minus 34. C ஓட வேல்யூ 3 into 10 raised to 8. பசங்களா 3 into 10 raised to 8 ஓட யூனிட் என்ன தெரியுமா? மீட்டர் per second. அப்போ மேலே மீட்டர் கீழே ஆங்ஸ்ட்ரமா? இது எந்த ஊரில் சரியாகும்? மேலே மீட்டர் per second போட்டேன்ல போட்டேன் சார். அதனால கீழே ஆங்ஸ்ட்ரத்தை கன்வெர்ட் பண்ணணும் மீட்டரா. எத்தனை ஆங்ஸ்ட்ரம்? 1 ஆங்ஸ்ட்ரம் இஸ் ஈக்குவல் டு 10 power minus 10 மீட்டர். இங்கே எவ்வளோ ஆங்ஸ்ட்ரம்? 150 ஆங்ஸ்ட்ரம் இருக்கு. ஸோ 150 15 into 10 into 1 angstrom. 1 angstrom is 10 raised to minus 10. Correct? 1 angstrom. 1 angstrom is equal to 10 raised to minus 10 meter. 1 nanometer is equal to 10 raised to minus 9 meter. இல்லை அதெல்லாம் தெரியும்ல. எஸ், அப்போ இது சால்வ் பண்ணால் போதும்டா. இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 4 வரும். எஸ் நான் வந்து இப்போ சால்வ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன கூடிய சீக்கிரமே செஷன் முடிக்கணும், அதான் என்னோட ஆசை. ஸோ we are moving. ரெடியா? குட் மார்னிங் தனுஷ்குமார், வெரி குட் மார்னிங். 150 150 கிவன். அதான் 150 கொஞ்சம் பிரித்தேன் கால்குலேஷன் ஈஸியாகிறதுக்கு. 150 15 into 10 எழுதுனேன். பிகாஸ் இங்கே 10ஓட பவர் இருக்குது, இங்கே 10ஓட பவர் இருக்குது, அதுக்காக யூஸ் பண்ணேன். ஓகே, கிளியரா? சால்வ் பண்ணி பாருங்கள், டி தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க கொஞ்சம் டேர்ம்ஸ் இருக்குடா பாரு. ஐசோடோன் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெமிலரைஸ் பண்ணிக்கோங்க. ஐசோடைஃபர், ஐசோஸ்டர், ஐசோ எலக்ட்ரானிக்ஸ். இதில் உங்களுக்கு ஐசோ எலக்ட்ரானிக் ரொம்ப நல்லா தெரியும், ஏன்னா நம்ம வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்லையும் கெமிக்கல் பாண்டிங்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். சைஸை பற்றியெல்லாம் அங்கே படிச்சிருக்கோம்ல, அது ஓகே. ஐசோடோன்னா அவ்வளோ ஃபெமிலியராக இருக்க மாட்டேன், அதனால பாருங்க, ஐசோடோன் மீன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். அப்போ ஒரு ஸ்பீஷி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் தந்தா அதில் நியூட்ரானோட நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் நியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் ஆட்டோமிக் நம்பர். மாஸ் நம்பர் ஓகே ஆதர்ஷ் மாஸ் நம்பர் மைனஸ் ஆட்டோமிக் நம்பர்மா. ஆதர்ஷ் இஸ் எ மலையாளி, நான் பின்ன வரேன், ഈ ചാപ്റ്റർ എനിക്ക് സെറ്റാണ്. ஓகே ஆதர்ஷ். n is equal to mass number minus atomic number. மாஸ் நம்பர் எவ்வளவு? மாஸ் நம்பர் மேலே இருக்கும்ல, மாஸ் நம்பர் 14, ஆட்டோமிக் நம்பர் 6. ஸோ 14 6 போனால் 8. கரெக்டா? ஸோ இது பாருங்க, இந்த டிஃப்ரென்ஸும் 8, இந்த டிஃப்ரென்ஸும் 8. ஸோ எல்லாருக்குமே நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமாக இருக்கேன். அதுக்கு பேர் ஐசோடோன். ஐசோடயாபர்ஸ்ன்னு சொல்லும்போது பாருங்க, சேம் ஐசோடோபிக் நம்பர். இங்கே என்ன சேம் ஆகணும் தெரியுமா? இங்கே பாருங்க, ஆட்டோமிக் நம்பர் சேமா இல்லை, மாஸ் நம்பர் சேமா இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, நீங்கள் n-p எடுத்து பாருங்க, அது சேமாக இருக்கும். வாட் இஸ் n? மாஸ் நம்பர் மைனஸ் ஆட்டோமிக் நம்பர். அதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரானை கண்டுபிடிச்சு அதிலிருந்து ப்ரோட்டானை மைனஸ் பண்ணுங்க. எப்படி ப்ரோட்டானை மைனஸ் பண்ணுறது? கீழே இருக்கிற ஆட்டோமிக் நம்பர் இருக்குல்ல, அது ப்ரோட்டான் தான்டா. ஆட்டோமிக் நம்பர் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஆனால் மேலே இருக்கிற மாஸ் நம்பரில் ப்ரோட்டானும் இருக்குது, நியூட்ரானும் இருக்குது. ஸோ நீங்கள் நியூட்ரானை தனியாக கண்டுபிடிக்கணும். ப்ரோட்டான் ஆல்ரெடி தெரியும். நியூட்ரான் மைனஸ் ப்ரோட்டான் எடுத்து பாருங்க, அது சேமாக இருக்கும். ஓகே கிளியர் ரெடியா பசங்களா? அடுத்து ஐசோஸ்டர்ஸ்னா கொடுத்துருக்காங்க. சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம் அண்ட் எலக்ட்ரான். சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம், ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன். ஸோ மொத்தத்தில் 3 ஆட்டம் இருக்குது. இங்கே 2 நைட்ரஜன், 1 ஆக்சிஜன். ஸோ இங்கேயும் 3 ஆட்டம் இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை செக் பண்ணுறது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை செக் பண்ணும்போது ஆட்டோமிக் நம்பரை கவுண்ட் பண்ணால் போதும். ஒரு கார்பன் 6 எலக்ட்ரான், 2 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான், 2 ஆக்சிஜன் 8 × 16, 16 22 எலக்ட்ரான். இந்த மாதிரி யோசிக்கணும். கிளியரா? அதே மாதிரி நைட்ரஜனில் 2 நைட்ரஜன், ஒரு நைட்ரஜனோட ஆட்டோமிக் நம்பர் 7, 7 × 14, ஆக்சிஜன் இருக்குது 8, 14 8 22. புரியுதுல பசங்களா? அருவியா பெரியசாமி, தேங்க்யூ ஸோ மச் டியர். புரியுதா பசங்களா? ஸோ இதை நோட் பண்ணுங்கடா. தேங்க்யூ அக்ஷு ஃபார் என்டோசிங் தட். ஓகே, எஸ் பசங்களா, லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். இதுலேருந்து கொஸ்டின் இருக்குடா, இந்த டேபிள்லேருந்தே கொஸ்டின் வரும்டா. பசங்களா பாருங்க, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்குல்ல. லைமான், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்ட், ஹம்ஃப்ரி. இப்படி இல்லை, பேரெல்லாம் படிச்சுக்கோங்க, ஆர்டர்லேயே படிச்சுக்கோங்க. லைமேன் லவ் பண்ணுறாங்க. என்ன சார் இப்படி எக்ஸாம் டைமில் இப்படி எல்லாம் பேசக்கூடாது சார். ஓகே லைமேன், யூவி,
லவ் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே பசங்களா, ஓகே பசங்களா, சூப்பர் 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 சூப்பர், தேங்க்யூ. சி லியோ, சி ஸ்ப்ரெட் திஸ் பாசிட்டிவிட்டி. பாருங்க, பாசிட்டிவிட்டி இப்படி தான் நீங்கள் சாட் பாக்ஸில் சொல்லணும், புரியுதா? உங்களுக்கே இருக்கிற டென்ஷன் கூட நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. இல்லை பாருங்க, பால்மருக்கு பிரச்சனை இல்லை. பால்மருக்கு பிவி இருக்கு. பிவினா வைஃப் தெரியும்ல. பால்மருக்கு பிரச்சனை இல்லை, பிவி இருக்கு. பால்மர் விசிபிள். ஆனால் பேஷன், பிராக்கெட், ஃபண்டு இவங்களுக்கெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் இன்ஃப்ராரெட். அவங்கெல்லாம் இல்லை, அவங்களெல்லாம் சிங்கிளாக இருக்காங்க. இன்ஃப்ராரெட் எல்லாரும். கிளியரா பசங்களா? லைமேனுக்கு லவ் இருக்காங்க, பால்மருக்கு ஒய்ஃப் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் சிங்கிளாக இருக்காங்க. கிளியரா பசங்களா? இன்ஃப்ராரெட். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் லைமேன்னா நீங்கள் எந்த ஹையஸ்ட் லைனில் இருந்து வந்தாலும் கீழே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்தால், சி செகண்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைன்ல இருந்து ஒரு டயக்ராம் இருக்கு, பாருங்க. லைமேன்னா என்ன சார்? லைமேன்னா எனி ஹையர் லைன்ல இருந்து கிரவுண்டுக்கு வரணும். அப்படி வந்த கிரவுண்டுக்கு வந்த எல்லா லைனும் லைமேன் தான் சார். கிரவுண்டுக்கு வருதா? வருது சார். கிரவுண்டுக்கு வருதா? எங்கிருந்து வேணாலும் கிரவுண்டுக்கு வரலாம். கிரவுண்ட்ல டச் பண்ணுதா, அது லைமேன். கிளியரா? எந்த லைன்ல இருந்தும் கிரவுண்டுக்கு வந்தா அது லைமேன். லியோ கிளியரா? அடுத்து பால்மர்னா எந்த லைன் வேணாலும் இருக்கட்டும், ஆனா செகண்ட் லைனுக்கு வரணும். இது வந்து n = 1 தானே. n = 2க்கு எங்கிருந்து வேணாலும் வரட்டும். n = 2க்கு வந்தா பால்மர். எங்கிருந்து வேணாலும் வரட்டும். n = 3க்கு வந்தா பேஷன். அந்த மாதிரி போகும். இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? லைமேன் சொன்ன உடனே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஃபார்முலால n1 n2 இருக்காங்க, அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. பசங்களா நல்லா பாருங்க. லைமேனை பத்தி சொல்லும் போது n1ஓட வேல்யூ எப்பவுமே 1 தாண்டா. ஏன்னா வாட் இஸ் லைமேன் சீரீஸ்? எங்கிருந்து வேணாலும் வரட்டும், 1க்கு வரணும் சொல்றேன்ல. ஸோ n1 ஆஃப் த லைமேன் இஸ் ஃபிக்ஸ்டு. லைமேனோட n1 வேல்யூ 1. பால்மர்னா n1 வேல்யூ 2. புரியுதா? ஏன்னா எந்த லைனா இருந்தாலும் செகண்ட் லைனுக்கு வரணும் இல்ல, அப்பதானே அது பால்மர் ஆகும். ஸோ லைமேன் ஆகட்டும், பால்மர் ஆகட்டும், இவங்களோட எல்லாம் n1 வேல்யூ ஃபிக்ஸடு, அது மாறாது. லைமேன் சொன்னா n1 = 1, பால்மர்னு சொன்னா n1 = 2. கிளியரா பசங்களா? ரெடியா? பார்த்துக்கலாம் அந்த நிமிஷம் பார்த்துக்கலாம். எஸ். அப்போ n2 மாறும்டா. ஏன்னா எந்த ஹையர் லைன்னு சொன்னேன்ல. ஸோ n2 லைமேனுக்கு n2ஓட வேல்யூ 1 வராது. ஏன்னா ஹையர் ஆகணும்ல. 1 n1 தானே. ஸோ 2, 3, 4 எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? லைமேனுக்கும் பால்மருக்கும் இடையில பாரு, நல்ல எனர்ஜி கேப்பு. ஆனால் பால்மருக்கும் பேஷனுக்கும் இடையில அவ்வளவு எனர்ஜி கேப் இல்லை. பேஷனுக்கும் பிராக்கெட்டுக்கும் இடையில அவ்வளவு எனர்ஜி கேப். ஸோ லைமேன் கீழே இருந்து மேலே போக எனர்ஜி கேப் குறையுதுன்னா பசங்களா, எனர்ஜி குறையுதுன்னா ஃப்ரீக்வன்சி குறையுதுன்னா வேவ் லென்த் கூடுது. அதனால தாண்டா இவங்க எல்லாம் இன்ஃப்ராரெட்டா இருக்காங்க. ஏன்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷனுக்கு வேவ் லென்த் அதிகம்னு நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கேன். அந்த ஸ்பெக்ட்ரத்தோட டயக்ராம் எல்லாம் நீங்க பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரியிலையும் படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூவினா அல்ட்ரா வயலட், ஹை எனர்ஜி, ஹை ஃப்ரீக்வன்சி. அதனால தான் எனர்ஜி கேப் அதிகம். அதுக்கப்புறம் யூவிக்கு அப்புறம் விசிபிள், அதுக்கும் இருக்கு, கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கேன். ஆனா இன்ஃப்ராரெட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இந்த எனர்ஜி கேப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இந்த எனர்ஜி கேப் மேலுக்கு போக லைமேன் டு பால்மர் இருக்கிற எனர்ஜி கேப் பால்மர் டு பேஷன் இருக்காது, பேஷன் டு பிராக்கெட் இருக்காது, பிராக்கெட் டு ஃபண்ட் இருக்காது. கிளியரா பசங்களா? எஸ் நேஹா, எஸ் சுப்லி, கரெக்ட். ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் அதோட வேல்யூ எல்லாம் படிச்சுக்கோங்க. Z இஸ் அட்டாமிக் நம்பர், n1 n2 எல்லாம் இப்போ சொல்லிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. தியரட்டிக்கல் கொஸ்டினும் கேட்பாங்க, இதே மாதிரி நியூமரிக்கலும் கேட்பாங்க, தியரட்டிக்கலும் கேட்பாங்க, இதிலிருந்து தியரட்டிக்கலும் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. நீங்கள் இதை ஜஸ்ட் நோட் பண்ணி பாருங்க. இன்னும் என்ன கொடுத்து 2 ஃபார்முலா இருக்குடா. when an electron jumps from nth shell
to ground level number of spectral lines produced. nth shell, higher shell இருந்து ground levelக்கு வரும்போது இந்த formula. Okay, okay, clear? ஆனா when electron jumps from n2 to n1, ஒரு n2 னா higher level, n1 னா lower level, ஆனா lower level வந்து ground கிடையாது. புரியுதுல? higher level வந்து lower levelக்கு வருது, but lower is not the ground. அப்படினா இந்த formula. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. பட் இதை விட இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, நீங்கள் இந்த ஃபார்முலா படிக்கிறது, இந்த டயக்ரத்தை புரிஞ்சு வைக்கிறது, இந்த டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியரா? வாங்க பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. ட்ரை திஸ் கொஸ்டின். The energy of electron in the ground state for helium plus ion is x joule. Then that of electron in n is equal to state for beryllium 3 plus ion in joule. Okay, this is helium plus na 1 electron. Beryllium 3 plus 1 electron. So this is 1 electron species. 1 electron species. Okay, ரெண்டு பேருமே 1 electron species. இவங்களோட எனர்ஜியை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. பசங்களா, எனர்ஜி, இவங்களோட எனர்ஜி இந்த ஃபார்முலாவில் இந்த ரிலேஷன் ஞாபகம் இருக்கணும். எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் z ஸ்கொயர் divided by n square, where z is the atomic number, n is the number of orbit or shell. இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஞாபகம் இருந்தால் போதும். இதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இதில் வந்து ரெண்டு பேரை வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் HE பிளஸ் பற்றி சொல்லுங்க. ஓகேவா? அதே மாதிரி EEB3 பிளஸ் ரெண்டு பேரும் எடுங்க. ரேஷியோ எடுத்துக்கோங்க. ரேஷியோ எடுக்கும்போது நீங்கள் ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் போட தேவையில்ல, ரேஷியோ எடுங்க. சார் எனர்ஜி ஆஃப் தி ஹீலியம் ப்ளஸ், அப்போ மைனஸ் சைன் போட்டாச்சு. மைனஸ் மேலேயும் கீழேயும் வரும்ல, ஸோ மைனஸ் பார்க்காதீங்க. செட் ஸ்கொயர். சார் ஹீலியத்தோட ஆட்டோமிக் நம்பர் எவ்வளவு? ஹீலியத்தோட ஆட்டோமிக் நம்பர் 2. 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. ஹீலியத்தோட ஆட்டோமிக் நம்பர் 2 ஸ்கொயர் 4. அப்போ 4 divided by n square. ஹீலியத்தோட எந்த ஆர்பிட்? n is equal to 1. ஸோ 1 ஸ்கொயர் 1 divided by பெர்லியத்தோட ஆட்டோமிக் நம்பர், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியத்தோட ஆட்டோமிக் நம்பர் 4. ஸோ 4 ஸ்கொயர் 16 divided by பெர்லியத்தோட n is equal to 2 வேல்யூ 2. அப்போ 2 ஸ்கொயர் 4. ஸோ பசங்களா, கீழே இருக்கிற 4 மேலே போகும்ல, ஸோ 4 into 4 divided by 1 into 16, that is equal to 1. பசங்களா, இங்க என்ன தந்திருக்காங்க சார்? the energy of the electron in the ground state for helium plus is x joule தந்திருக்காங்க. ஸோ இங்க xன்னு போட்டா, இங்க energy of the Be3 plus னு போட்டா இங்க 1 வருது. that means energy of Be3 plus is equal to, அதுவும் x தான் வரும். ஸோ இங்க இது நெகட்டிவ் அப்படின்னா இதுக்கும் மைனஸ் x நெகட்டிவ் வரணும். D is the right answer. பசங்களா, D is the right answer. ஓகே பசங்களா, ஓகே தனுஷ், ஓகே நம்ம அது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம்னா, நமக்கு வந்து இப்போ பசங்களா தெரியும்ல, நீங்கள் வந்து இப்போ நீட் சேனலில் வந்து இந்த லாஸ்ட் டைம்லலாம் இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த டாப்பிக்கே போக முடியாது இப்போ. ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பி மை பாய். யா பசங்களா, பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. பசங்களா, நம்ம லைக்ஸ் இன்னும் 86 தான் இருக்குது, 100 ஆகலையா? ஓகே பாருங்கடா. The quantum numbers of 4 electrons are given below. Electron 1, electron 2, electron 3, electron 4 கொடுத்திருக்காங்க. The correct order of decreasing energy of electron. பசங்களா, what is this n? Sorry, n is the principal quantum number. What is L? Azimuthal quantum number. What is M? Magnetic quantum number. What is S? Spin quantum number. Principal quantum number ஷெல்லை பற்றி சொல்லுவாங்க, சைஸை பற்றி சொல்லுவாங்க, எனர்ஜியை பற்றி சொல்லுவாங்க. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சப்ஷெல்லை பற்றி சொல்லுவாங்க, எஸ்ஆர்பிஆர் டிஐஎஃப்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் எம்? சார் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து ஆர்பிட்டலை பற்றி சொல்லுவாங்க, ஓரியன்டேஷனை பற்றி சொல்லுவாங்க. வாட் இஸ் ஸ்பின்? சார் ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரானில் அந்த 2 எலக்ட்ரானோட ஸ்பின் ஆப்போசிட்டாக இருக்கணும்ல, அதுதான் சார் ஸ்பின். ஓகே பாருங்க, இங்கே டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. பசங்களா, அப்போ எனர்ஜி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? குவாண்டம் நம்பரை வச்சு எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா பசங்களா, நீங்கள் n+l கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு n+l வேல்யூ ஹையாக இருந்தால் எனர்ஜி ஹை,
n plus l வேல்யூ லோனா எனர்ஜியும் லோ. அப்போ பாருங்க இங்கே n plus l வேல்யூ சார், இங்கே n plus l வேல்யூ 3 plus 0 சார், இங்கே 3 வருது சார், இங்கே 4 வருது சார், இங்கே 5 வருது, இங்கே 4 வருது. ஸோ இதில் ஹையஸ்ட் எனர்ஜி யாருக்கு எனக்கு தெரிஞ்சு, ஹையஸ்ட் எனர்ஜி n plus l வேல்யூ யாருக்கு ஹையஸ்ட் வருது, 5 வருது, 5 வருது, 5 யாருக்கு சார், எலக்ட்ரான் 3. அப்போ எலக்ட்ரான் 3க்கு தான் எனர்ஜி அதிகம். எலக்ட்ரான் 3 எங்கே வருது, எனர்ஜி அதிகம் இங்கே வருது, இங்கே வருது. ஸோ இது வராது, இது வராது. ஓகே, 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து 5க்கு அப்புறம் 4 வரணும். ஓ 4 2 பேர் இருக்கு, 4 2 பேர் இருக்கு. எலக்ட்ரான் 2 இருக்கு, எலக்ட்ரான் 4 இருக்கு. எலக்ட்ரான் 2, எலக்ட்ரான் 4 இது வராது, எலக்ட்ரான் 2 இது வரலாம். அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சுடா. ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 3 ஆன்சர். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சார், n plus l வேல்யூ ஹையாக இருந்தால் அவனுக்கு ஹையர் எனர்ஜி சார். இங்கே 2 பேர் யாரெல்லாம் சார், இவனுக்கும் 2 பேருக்கும் n plus l வேல்யூ 4 வந்துருச்சு. அப்போ அதில் எப்படி நீங்கள் அதில் யாருக்கு எனர்ஜி அதிகம் யாருக்கு கம்மின்னு கண்டுபிடிச்சேன். If there is same n plus l value, if there is same n plus l value வந்தால் higher n value, higher energy, lower n value, lower energy. பசங்களா n plus l value same வந்தா மட்டும்தான் அங்க n value ஹையா லோவான்னு பார்க்கணும். அதர்வைஸ் பார்க்கக்கூடாது. எஸ் ரோனான், வெரி குட். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது n plus l வேல்யூ. அதில் எங்கேயாவது டை வருது, ஈக்குவலாக வருது, அப்போ அதில் வந்து யாரை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு மட்டும் நீங்கள் லோவர் n வேல்யூ, லோவர் எனர்ஜி, ஹையர் n வேல்யூ, ஹையர் எனர்ஜி. நெக்ஸ்ட் போர் மாடலோட போஸ்ட்லேட்ஸை பார்க்கலாம். ஆனால் அதில் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்கள், போஸ்ட்லேட்ஸ் வந்து மெயின் வந்து இட் இஸ் ஓன்லி ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ். பாருங்கள், இங்கே கொடுத்த எல்லா ஸ்பீஷீஸ்லையும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. எலமெண்ட் வேறு, பட் கேட்சியோன் தானே, எலக்ட்ரான் வெளியே போயிருக்கேன். And நீங்கள் சொல்கிறாங்க the electron in the hydrogen atom revolves around the nucleus only in certain selected circular path. Okay, so Bohr model suggest பண்ணுறாங்க எலக்ட்ரான்ஸோட பாத்தை பற்றி. around the nucleus electrons are revolving, ஒரு ஃபிக்ஸ்டு பாத் இருக்குல்ல, அது வந்து ஆர்பிட்டு, அதைத்தான் நாம் ஷெல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ only those orbits are permitted. புரியுதா? நாம் வந்து இங்கே ஒரு ஆர்பிட் இருக்குது, அதுக்கடுத்து ஆர்பிட் இங்கே தான் இருக்குது, நாம் போய் இங்கே இருக்கணுமே அப்படின்னா அடம் பிடிக்கக்கூடாது. ஏன் இந்த ப்ளூ கலரில் ஒரு ஆர்பிட் இருக்கக்கூடாது? சி, இந்த ஆர்பிட்டுக்கும் இந்த ஆர்பிட்டுக்கெல்லாம் ஒரு ஃபிக்ஸடு எனர்ஜி கேப் இருக்குது, ஃபிக்ஸடு எனர்ஜி இருக்குது, நாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் அங்கே சர்டனிட்டி இருக்குது. ஓகே, only those orbits are permitted in which the angular momentum of the electron MVR is an integral multiple of h/2π. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இடத்துல மட்டும்தான் ஆர்பிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ஃபார்முலா தான் இது, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் பர்டிகுலர் ஆர்பிட், ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் பண்ணும்போது அதோட எனர்ஜி கான்ஸ்டண்டாக இருப்பேன். புரியுதா? சாரி, சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் கண்டினியூஸ்லி போயிட்டு இருக்கும்போது எனர்ஜி எமிட் ஆகுமே, அந்த தியரியெல்லாம் இங்கே ஒர்க் ஆகாதுன்னு யார் சொல்கிறாங்க? போர் சொல்கிறாங்க. இன்னே ஆர்பிட், ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் இருக்கும்போது எனர்ஜி ஃபிக்ஸ்டு, ஆனால் அந்த ஆர்பிட்டை விட்டு ஒரு ஹையர் ஆர்பிட்டுக்கு போகணும்னா எனர்ஜியை அப்சர்வ் பண்ணணும். ஒரு ஹையர் ஆர்பிட்டில் இருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு வரணும்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அதே ஆர்பிட்டில் இருக்கீங்களோ, இஃப் யூ ஆர் கீப்பிங் இன் த சேம் ஆர்பிட், நோ ப்ராப்ளம், கான்ஸ்டன்ட் எனர்ஜி. ஓகே, இப்போ டிரான்சிஷன் நடக்கும்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் அப்சார்ப்டு, எனர்ஜி அப்சார்ப் பண்ணா பசங்களா, இது நியூக்ளியஸ்டா, இது நியூக்ளியஸ், இது ஃபர்ஸ்ட், இது செகண்டரி, அப்படி போகுதா? n = 1, n = 2, n = 3. எனர்ஜி அப்சார்ப் பண்ணா அவங்க வந்து லோவர்ல இருந்து ஹையருக்கு போவாங்க. எனர்ஜி அப்சார்ப் பண்ணா, எனர்ஜி ரிலீஸ் பண்ணா ஹையர்ல இருந்து லோவருக்கு வருவாங்க. புரியுதா? எந்த அளவுக்கு எனர்ஜி அப்சார்ப் ஆகுது, எந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதை பொறுத்து. தேங்க்யூ ஸ்னேகா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்சார்ப்ஷன் நடக்கும்போது எமிஷன் நடக்கும்போதும் அந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த E2 - E1 னா எனர்ஜி கேப் டிவைடட் பை
Planck's constant. ஒன்றும் இல்லைடா, நம்ம படித்த அதே ஃபார்முலா தான்டா. E is equal to h nu தான். அதில் வந்து நியூ இஸ் ஈக்குவல் டு இ பை ஹெச்னு எழுதலாம்ல. ஆமாம், அந்த இ இருக்கிற இடத்துல அவங்க டெல்டா இ போட்டிருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ புதுசாக எதுவும் இல்லை. ரெடியா? நெக்ஸ்ட் எஸ் பசங்களா, ரேடியஸ் ஆஃப் த போர் ஆர்பிட் ஃபார்முலா பாருங்க. Rn is equal to 0.529. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட் இஸ் டைரக்ட்லி இது இந்த ஃபார்முலா வாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். R naught into n square by z. So radius of the nth orbit directly proportional to n square divided by z. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தெரிஞ்சிருக்கணும். அண்ட் போர் ரேடியஸ் தான் R naught, அதோட வேல்யூ 0.529 ஆங்ஸ்ட்ரோம் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோ பை ஹார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சால் ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்களால் ஈஸியாக ரேஷியோ எடுக்க முடியும். ஸோ நோ நீட் டு பை ஹார்ட் த ரேஷியோ ஃபார்முலா. எனர்ஜியோட ஃபார்முலா பாருங்கள். எனர்ஜியோட ஃபார்முலா எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக இருக்கே சார். பாரு, நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்குல்ல, எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் ஏன் தெரியுமா? ஏன்னா நியூக்ளியஸ்லேருந்து தூரமாக இருக்கும்ல, அந்த அவுட்டர் மோஸ்ட் இன்ஃபினிட்டியில், அங்கே தான் எனர்ஜி ஜீரோ. அதுக்குள்ளே இருக்கிறவனுக்கெல்லாம் எனர்ஜி அதை விட கம்மி தானே, ஜீரோவை விட கம்மினா எல்லாமே நெகட்டிவ் தானே. ஸோ அதனால தான் நம்ம எனர்ஜி ஃபார்முலா எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் இருக்குது. எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் இருக்கும். இன்ஃபினிட்டியில் தான் ஜீரோ. கிளியரா? அது யாராவது சப்ளை பண்ணால், அந்த அளவுக்கு எனர்ஜி யாராவது சப்ளை பண்ணால் தான் இவனுக்கு வெளியே போக முடியும், ஜீரோ தாண்டி போக முடியும். ரெடியா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. பட் எந்த யூனிட்டாக இருந்தாலும் பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், எனர்ஜி எஃப் nth ஆர்பிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர். பாருங்கள், z ஸ்கொயர் n ஸ்கொயர். மற்ற கான்ஸ்டன்ட் எல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிட், அதை பொறுத்து தான் மாறும். பட் இந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, டுவல் நேச்சர் தெரியும்ல உங்களுக்கு. டி ப்ரோக்லி இந்த ஃபார்முலா டி ப்ரோக்லிஸ் ஃபார்முலா. எஸ், லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை பி, ஒரு லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mv. இந்த ஃபார்முலாலாம் படிக்கணும் பசங்களா. அண்ட் இங்கே பாருங்க, இப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2m EK. ஒரு EK இஸ் தான் கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா ½ mv ஸ்கொயர் இருக்குல்ல, அதை நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கே புரியும். ஓகே, கிளியரா? கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. ட்ரை திஸ் கொஸ்டின். The de Broglie wavelength of a particle having the momentum தந்திருக்கடா. வாட் இஸ் momentum? Mass into velocity. 3.3 into 10 raised to minus 24. De Broglie wavelength கேட்குறாங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் de Broglie wavelength? லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mv. அவ்வளோதான். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹோட வேல்யூ 6.6 into 10 பவர் minus 34 டிவைடட் பை h போட்டாச்சு, கீழே mv 3.3. சூப்பர் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம்ல சார். 6 இது கட் பண்ணுங்க, மேலே 2 வரும் சார். ஐயோ சார், மேலே 2 வரும் சார். 2 இன்டூ கீழே 10 பவர் minus 24, மேலே 10 பவர் minus 34. ஸோ 10 பவர் minus 10. சாரி என்னாச்சு? ஆஹா, யா ரெடியா சார்? பிடிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்கா? பிடிஎஸ்க்கு அப்படி கேட்குறீங்களா? கோர்ஸை பற்றி டோன்ட் கிவ் அப் பா. எம்பிபிஎஸ்ஸே படிங்க, எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்குடா. எல்லாரும் தேவை தானே. பட் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸல் பண்ணணும். நம்ம வந்து எஃபிஷியண்டாக இருக்கணும். அதுதான் எந்த ஃபீல்டானாலும் அதுக்கு ஸ்கோப் இருக்குது. பட் அதில் வந்து நம்ம எஃபிஷியன்ட் அமைக்கணும். நிறைய பேர் இல்லை, 10 பேர் எடுத்தால் அதில் 10 பேரில் யார் நம்ம ஸ்ரீஹரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டென்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் எஸ், தட் இஸ் யுவர் யூஎஸ்பி. 2 into 10 raised to minus 10. பசங்களா, இங்கே என்ன இருக்குது? எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பாருங்கள், ஆங்ஸ்ட்ரத்தில் இருக்குது. we know that 1 angstrom is equal to 10 raised to minus 10 மீட்டர். அப்போ 10 raised to minus 10 மீட்டர்னு போட்டதுக்கு பதிலாக நாம் 2 ஆங்ஸ்ட்ரம்னு போடலாம் சார். ஸோ ஆப்ஷன் 4. வெரி குட். கிளியர். ரெடியா? குவாண்டம் நம்பரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம்லாம் பண்ணிட்டேன். பட் தியரிட்டிக்கலி பாருங்கள் பசங்களா, உங்களுக்கு தெரிஞ்சு பை ஹார்ட் பண்ணாதீங்கடா. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 1 2 3 0 வராது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 1 2 3 4. இதில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1, n is equal to 1.
K shell. N is equal to L shell. இது தெரியணும். ஓகே என்னோட வேல்யூ வச்சு சைஸ் கண்டுபிடிக்கலாம், எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம். ஓகே அண்ட் இந்த என்னோட வேல்யூ வச்சு நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2n², மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஷெல் n². சப்ஷெல்னா யாரெல்லாம்? சப்ஷெல்னா எஸ்ஆ பிடி எஸ்பிடிஎஃப் எல்லாம் இருக்குல்ல, n². பாருங்க, if n is equal to 1, அது எந்த ஷெல்லை ரெப்ரசென்ட் பண்றாங்க தெரியுமில்ல? கே ஷெல்லை ரெப்ரசென்ட் பண்றாங்க சார். கே ஷெல்லில் எத்தனை சப்ஷெல் இருக்கு? எத்தனை? எஸ் பி டி எஃப் எல்லாருமே இருக்கா, இல்லை யாராவது இருக்கா? சார் என்னோட வேல்யூ 1 தானே. சப்ஷெல்லோட வேல்யூ என்ன சொல்றாங்க? சப்ஷெல்லோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு n². அப்போ 1², அப்போ 1. ஒரே ஒரு சப்ஷெல் தான் இருக்கு, only one சப்ஷெல். அது யாரு? அது எஸ் தான் சார். கே ஷெல்லில் ஒரே ஒரு சப்ஷெல் தான் இருக்கு, அது எஸ் தான் சார். இந்த அடுத்த கேள்வி சார், இதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? மேக்ஸிமம் எலக்ட்ரான் எவ்வளவு? 2n², 2 into 1², that is 2 எலக்ட்ரான். அப்போ பசங்க நல்லா கேளுங்க, எஸ் சப்ஷெல்லையும் 2 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம், கே ஷெல்லையும் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான். அப்போ 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. 2 எலக்ட்ரானுக்கு அக்கமடேட் ஆகணும்னா எத்தனை ஆர்பிட்டல் வேணும்? ஒரே ஒரு ஆர்பிட்டல் போதும். அதனால கே ஷெல்லில் ஒரு ஆர்பிட்டல் தான். இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால், கே ஷெல்லில் எஸ் சப்ஷெல் இருக்கு, எஸ் சப்ஷெல்லுக்குள்ள ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்கு. ஒரு ஆர்பிட்டலுக்குள்ள மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான், அவங்க வந்து ஆப்போசிட் ஸ்பின்ல இருப்பாங்க. கிளியரா? இதே மாதிரி n is equal to 2ன்னு சொல்லும்போது அது L. ஓகே, அங்கே S இருக்கும், P இருக்கும். ஓகே, அங்கே 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ அங்கே ஒரு S ஆர்பிட்டல், 3 P ஆர்பிட்டல் இப்படி இருக்கும். இந்த மாதிரி நீங்க படிச்சுக்கணும். ஓகே, பாருங்க, எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n². அப்படின்னு என்ன அர்த்தம்? தேர்ட் ஷெல், இட் டிஸ்கிரைப் த சைஸ் அண்ட் எனர்ஜி ஆஃப் செல். பசங்களா பாருங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ கூடும்போது எனர்ஜியும் கூடுது, சைஸும் கூடுது. எனர்ஜியும் கூடுது, சைஸும் கூடுது. அவ்வளோதான். ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வருது? இது வேண்டாம். ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஹையர் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜி அதிகம், சைஸும் அதிகம். ஏன்னா ஹையர் த ஷெல்னு சொல்லும்போது நியூக்ளியஸ்லேருந்து அவ்வளோ தூரமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ சைஸும் கூடுது, எனர்ஜியும் கூடுது. ஆங்குலர் மொமெண்டம் mvr is equal to nh/2π. அதில் என்ன வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தானே, அதனால சொல்கிறேன். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் பசங்களா பாருங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 1 2 3 4 இப்படி போகுது. அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 1 2 3 இப்படி போகுது. பசங்களா இதில் 0 அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எல்லோட வேல்யூ 0 வந்தா அது எஸ் சப்ஷெல். யாரு? அது எஸ் சப்ஷெல். L is equal to 1 வந்தா அது P சப்ஷெல். L is equal to 2 வந்தா D. L is equal to 3 வந்தா F. இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் அதை வச்சு பாருங்க, ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் இது நீங்கள் பை ஹார்ட் பண்ண வேண்டாம், கான்செப்டுவலாக கூட நீங்கள் உங்களால் ஆன்சர் எடுக்க முடியும். ஓகே, ஏன்னா நிறைய ஃபார்முலா இருக்குது, இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணால் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா நீங்கள் பை ஹார்ட் பண்ணாதீங்க, கான்செப்டுவலாக யூஸிங்க. சி, கே ஷெல்னா ஒரே ஒரு சப்ஷெல் தான், அது எஸ் சப்ஷெல்ல 2 எலக்ட்ரானுக்கு ஒரு ஆர்பிட்டல் போதும், ஒரு பாக்ஸ். இதே இடத்துல நீங்கள் பி சப்ஷெல்னு சொன்னால் பியில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ மொத்தம் 3 ஆர்பிட்டல் வேணும். அதான் அது 3 பாக்ஸ் ஒன்றா போடுறாங்க, பிஎக்ஸ் பிஒய் பிசெட். எஸ்ஸுக்கு அப்படி இல்லை, எஸ்எக்ஸ் எஸ்ஒய் எல்லாம் கிடையாது, எஸ் மட்டும்தான், ஒரே ஒரு எஸ் தான். டியில் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான் இருக்குல்ல, அப்போ 5 ஆர்பிட்டல் வேணும். டிஎக்ஸ்ஒய் டிஒய்செட் டிஎக்ஸெட் டிஎக்ஸ்², y², dz². T2G EG எல்லாம் நம்ம படிச்சது நமக்கு தெரியும். கிளியரா பசங்களா? எஸ். கேல மேக்ஸிமம் எலக்ட்ரான் 2, எல்ல மேக்ஸிமம் எலக்ட்ரான் 8, எம்ல மேக்ஸிமம் எலக்ட்ரான் 18, என்னல மேக்ஸிமம் எலக்ட்ரான் 32, 2n² ஃபார்முலா. ஒரு ஆர்பிட்டல்னா ஒரு பாக்ஸ், அதுல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் வித் ஆப்போசிட் ஸ்பின். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ பசங்களா, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ் வந்து சி நல்லா பாருங்க,
பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 0லிருந்து ஆரம்பிச்சு n-1 வரைக்கும். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸை டிசைட் பண்ணுறாங்க. கனெக்ஷன் 0 to n-1. இப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி? -L இருந்து 0வை தாண்டி +L வரைக்கும். ஸோ எல்லாமே கனெக்டடாக இருக்குது பாருங்கள். பிரின்சிபிள் அசிமுத்தல் மேக்னெட்டிக்கு கனெக்டடாக இருக்கேன், மறந்துடாதீங்க, கனெக்டடாக இருக்கேன். ஆனால் ஸ்பின் குவாண்டம் நம்பருக்கு கனெக்ஷன் கிடையாது. அவனோட வேல்யூ +12 இல்லாட்டி -12. இவங்க 3 பேரோட வேல்யூ கனெக்டடாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்க 3 பேரும் வந்து ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது மேத்தமேட்டிக்கலை அதை சால்வ் பண்ணும்போது அதிலிருந்து தான் N-L-M எல்லாம் கிடைச்சது. ஸ்பின் குவாண்டம் நம்பர் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறது அடாப்ட் பண்ணது. இவங்க 3 பேர் தான் ஒன்றா பிறந்தது. அதனால அவங்களுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இஸ் இட் கிளியர் பர்சன்களா? எஸ். ஸோ நம்ம லைக்ஸ் வந்து 99ல் வைக்குது மேஜிக் நம்பர். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு பி மேக் இட் 100? யார் ஆனாலும் சரி அவங்களுக்கு நல்லா மார்க் வரணும். வாங்க வாங்க வாங்க, ரெடியா? ரெடியா பசங்களா? எஸ் வர்றா. யாருன்னு கூட ஒரு ஆள் இல்லை, நான் 5 பேர் ஒன்றா ஒரே டைமில் லைக் பண்ணியிருக்காங்க. சூப்பர். போகுது அப்படியே எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் லைக் பண்ண போதும். எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டல் பசங்களை பாருங்க. இங்கே பாருங்க 1s சார் 2sக்கும் 2pக்கும் ஒரே எனர்ஜியா? யார் சொன்னா? 3sக்கும் 3pக்கும் ஒரே எனர்ஜியா? யார் சொன்னா? ஏன் கண்டிஷன் பாருங்க. மோனோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ். இஃப் த ஸ்பீஷீஸ் இஸ் ஹேவிங் ஓன்லி 1 எலக்ட்ரான், அங்கே நீங்கள் ஷெல்லு ஒன்றா இருந்தால் எனர்ஜியும் ஒன்றா இருக்கும். 2sம் 2pயும் செகண்ட் ஷெல்லு தானே, அப்போ ஒரே எனர்ஜி. ஆனால் ஆக்சுவலி ஜெனரலி அப்படியா? இல்லை. நமக்கு தெரியும் 1s விட எனர்ஜி அதிகம் 2s, 2s விட அதிகம் 2pயை விட, அப்படி நமக்கு தெரியும். அது இருக்குது பாருங்க, அது இருக்குது மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸில். ஓகே. ஸோ N+L ரூலு நம்ம ஆல்ரெடி அதை வச்சு ப்ராப்ளம் எல்லாம் பண்ணாச்சு. N+L ரூலு ஹையாக இருந்தால் அவனுக்கு எனர்ஜி அதிகம், N+L ரூலு லோவாக இருந்தால் N+L ரூலு வேல்யூ சேம் வந்தால் அங்கே நீங்கள் N வேல்யூவை வச்சு டிசிஷன் எடுத்துக்கலாம் வந்தால் மட்டும். ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல் தெரியும்ல. எஸ்னா ஸ்பெரிக்கலி சிம்மெட்ரிக்கல், பினா டம்பல் ஷேப்பு, PX PY PZ 3 டம்பல், 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன், டினா டபுள் டம்பல், DXY DYZ DXZ இது 3 வந்து நான் ஆக்சியல் ஆர்பிட்டல், DX2 Y2 DZ2 வந்து ஆக்சியல் ஆர்பிட்டல். அதோட எல்லாம் ஷேப் தெரியும். எஸ் பசங்களா. அப்புறம் இங்கே ஒரு டேர்ம் இருக்குடா, நோடுன்னு என்ன தெரியுமா? the 3 dimensional நோடுன்னு என்ன? the 3 dimensional space around the nucleus where the probability of finding the electron is minimum. அது நோடில் எலக்ட்ரானை பார்க்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப மினிமமாக இருப்பேன். அந்த மாதிரி பிளெயின், அதுக்கு பேர் தான் நோடல் பிளெயின். ஓகே. ஒரு ஆட்டத்தில் வந்து 2 விதமான நோடு இருக்கும். ரேடியல் நோடு இருக்குது, ஆங்குலர் நோடு இருக்குது. ரேடியல் நோடு, ஆங்குலர் நோடு. ரேடியல் நோடு ஃபார்முலா பாருங்க. ஆங்குலர் நோடோட ஃபார்முலா வந்து எல். ஏன்னா எல் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அதுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர்னும் பேர் இருக்குது. அப்போ ஆங்குலர் நோடு எல் மட்டும், அவ்வளோதான். ரேடியல் நோடில் N-L-1. அப்போ டோட்டல் நோடு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்ல. சார் L + N-L-1. சார் அங்கே +L-ம் -L-ம் கட் ஆகுது சார். ஸோ டோட்டல் நோடு N-1. ஸோ அவங்க ரேடியல் நோடு கேட்பாங்க, ஆங்குலர் நோடு கேட்பாங்க, டோட்டல் நோடு கேட்பாங்க. ஸோ ஃபார்முலாவில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது பசங்களா, கிளியராக இருக்கணும், இம்பார்ட்டண்ட். ஓகே. அண்ட் நம்ம வந்து சைனா என்ன சார்? சை இஸ் அ வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க? சையை விட நமக்கு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் வந்து சை ஸ்கொயர். சை கிடையாது, சை ஸ்கொயர் தட் இஸ் ஷோயிங் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. அப்படின்னா எலக்ட்ரான் எங்கே அதிகமாக பார்க்க வாய்ப்பு இருக்குது? சை ஸ்கொயரோட வேல்யூ ஹையராக இருந்தால் அங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அங்கே எலக்ட்ரான் அதிகமாக கூட்டமாக இருக்கும்னு அர்த்தம். ஹையர் த சை ஸ்கொயர் வேல்யூ, ஹையர் த எலக்ட்ரான் டென்சிட்டி. இது ரெடியா பசங்களா? புரியுதாடா? அதெல்லாம் நோட் பண்ணுங்கடா. பாருங்கடா, இந்த கொஸ்டின் பண்ணுடா.
Try this. Which of the following sets of quantum number represent impossible arrangement? Impossible. அப்படினா இந்த principal quantum number, azimuthal quantum number, magnetic spin இதுல எதுலயோ வந்து அவங்க தப்பான ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. தப்புனா நமக்கு பார்த்தா நமக்கு தப்புன்னு தெரியணும். ஓகே. இது பாருங்க ஸ்பின் பாருங்க பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப். அப்ப இது பார்க்காதீங்க. இது ஓகே. ஸ்பின்னுக்கு either பிளஸ் ஆஃப் or மைனஸ் ஆஃப். இதுல தான வரும். அது ஓகே. இங்க பாருங்க சார் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3 வருது. வரட்டும் பிரச்சனை இல்லை. எல்லோட வேல்யூ 2 வரலாமா? வரலாம். 0 to n-1 தானே. அப்போ 2 வரைக்கும் வரலாம். இது ஓகே, இது ஓகே, இது ஓகே. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் -2 வருமா? வரும் சார். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 2 வருதுன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் -2 -1 0 +1 +2 தானே. அப்போ இது ஓகே. அப்போ இது இல்லை. அடுத்து என்னோட வேல்யூ 4 வருது. அப்போ இது 0 வருது. வரலாமே. 0 to n-1 தானே. 0 வரலாமே. சார் இது 0 வருது. வரலாமே. எல்லோட வேல்யூ 0னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரும் 0 தான்டா. இது 3 வருது. ஓகே. இது 2 வருது. அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே. இது -3 வருது. எப்படி L is 2னா அது எப்படி L2 L is equal to 2டா. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 2டா. அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ -2 -1 0 +1 +2 தானே போகும். எப்படி -3 வரும்? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். பண்ணியிருக்கேன். சூப்பராக பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஸ்னேகா, ரொனான், தர்ஷனா, அக்ஷு, ஜோ, ஸ்னேகா, அர்ச்சனா, தாரு, யோகேஷ், தனுஷ்யா, ஹரேன். சூப்பர். ஓகே பசங்களா. அன்சர்டனிட்டி பிரின்சிபல் யார் ப்ரொபோஸ் பண்ணா தெரியுமா? ஹேசன்பர்க். என்ன பண்ணுறாங்க தெரியுமா? என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இதை சொல்லிட்டு இருக்கோம் இல்லை, போர் மாடல் இல்லை, பெரிய போர் மாடல், அதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்கிறாங்கடா ஹேசன்பர்க். அதெல்லாம் தப்பு. ஏன்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு கால்குலேட் த எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் simultaneously. It is impossible to determine the exact position and momentum of the electron simultaneously. அவங்க சொல்றாங்க நீங்க பொசிஷனை கரெக்டா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா மொமெண்டம் போயிடும், மொமெண்டத்தை கரெக்டா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா பொசிஷன் போயிடும் சொல்றாங்க. ஸோ மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா இருக்கு. டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா பி. பாருங்க, டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4π. டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா பி greater than or equal to h/4π delta x into delta p. p na momentum தானே. ஸோ மாஸ் இன்டு வெலாசிட்டி தானே. ஸோ டெல்டா m இன்டு டெல்டா வி தானே. பட் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் தானே. ஸோ மாஸில் வந்து டெல்டா போடாதீங்க. டெல்டா வி greater than or equal to h/4π போடலாம். ஓகே. ஒரு டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா வி இங்கே வச்சு மாஸை டினாமினேட்டரில் கொண்டு போகலாம். இப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்கிறேன். அண்ட் மேத்தமேட்டிக்கலி நியூமரிக்கல் வரும்போது இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மாற்றி நீங்கள் ஈக்குவல் சைடும் போடலாம். Okay, these are all different forms of Heisenberg uncertainty principle where delta x represents uncertainty in position, or we can say error in position. Position கண்டுபிடிக்கும் போது இவ்வளவு ஒரு எரர் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். Delta v is the uncertainty in velocity. Delta p uncertainty in momentum. Error in momentum. Error in velocity. Okay, clear? Yes, நேஹா. மாஸ் மாறாது. ஸோ அதனால தான் மாஸில் டெல்டா போடலை. ஓகே, அவ்வளோதான். இதை சொல்லியாச்சு. இங்கே பாருங்க, ஃபார் த நியூமரிக்கல் பர்பஸ் இங்கே ஹேசன்பர்க்லேருந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் ஃபார் த கன்வீனியன்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம அந்த h/4π இல்லை, h வந்து கான்ஸ்டன்ட் தானே, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தானே, 4 தெரியும், பை எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே, அதை வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வேல்யூ. ஸோ முடிஞ்ச ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. h/4πக்கு இந்த வேல்யூவை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கிளியரா? எஸ். குவாண்டம் நம்பர் பற்றி நம்ம பேசணும்ல. ஆக்சுவலி குவாண்டம் நம்பருக்கு முன்னாடி பேச வேண்டியது தான் வேவ் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். இதில் இருக்கிற இந்த இக்குவேஷன் இருக்குல்ல, h cap psi is equal to E psi, where psi is the wave function. H cap is a mathematical operator called Hamiltonian operator. ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் படிக்கவும் முடியாது. இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். நம்ம அதை ட்ரை பண்ணவும் வேண்டாம். NCERTல ஒரு பெரிஃபரலாக தான் பேசியிருக்காங்க. அந்த பெரிஃபரல் டேட்டா மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் கொஞ்சம் பெருசு இருக்குது. ∂2 psi/∂x² + ∂2 psi/∂y², அந்த மாதிரி இருக்குது. அந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது தான் அதிலிருந்து நமக்கு n, l, m கிடைக்குது. தீஸ் ஆர் கால்டு குவாண்டம் நம்பர்ஸ். பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக். தென் இந்த 3 குவாண்டம் நம்பரையும் வச்சு நாம ஷெல்லு கண்டுபிடிக்கலாம், சப்ஷெல்லு கண்டுபிடிக்கலாம், ஆர்பிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த ஆர்பிட்டலுக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே 2 பேர் இருக்காங்க.
புரியுதா? அந்த 2 பேர்ல யாரு தான் நம்ம பார்க்க வந்த ஆளுன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியலல்ல. அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ராவா யாரை கூட கொண்டு வந்தேன்? ஸ்பின் கவுண்டர் நம்பரை கொண்டு வந்தேன். ப்ளஸ் ஆஃப்னா இவன், மைனஸ் ஆஃப்னா அவன். அவ்வளோதான். கிளியரா பசங்களா? கிளியரா பசங்களா? இல்லை, இந்த பற்றி டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சைஸ் ஸ்கொயர், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, ஹெச் கேப், ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். ஓகே, அதை விட்டு டீப்பாக போக மாட்டேன். ஓகே சாய் மித்ரா. probability density wave function. Okay, orbital see orbit போர் சொன்னது ஆனா orbital இந்த wave mechanical model சொன்னது. So according to wave mechanical model, orbital is a 3-dimensional space around the nucleus where the probability of finding the electron is maximum. அந்த ஆர்பிட்டல தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷனில் எழுதும்போது ஸ்கொயர் பிராக்கெட் ஒரு பாக்ஸ் போடுறோம். அந்த பாக்ஸுக்குள்ளே 2 எலக்ட்ரானை போடுறோம்ல. இட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன். ஆனால் ஆக்சுவலி ஆர்பிட்டல் வந்து இப்படி பாக்ஸ் எல்லாம் கிடையாது. இட்ஸ் அ 3-dimensional ஸ்பேஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் வேர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். ஓகே, ரெடியா? பசங்களா, எலக்ட்ரான் ஃபில்லிங்க்கு 3 ரூல் இருக்குடா. எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் எழுத தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லை, 1s2 2s2 எழுத தெரியும். ஆனால் அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. முதல் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஆஃப் போ ரூல். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? முதல்ல நீங்கள் ஆர்பிட்டல்ஸுக்கு எலக்ட்ரான் கொடுக்கும்போது லீஸ்ட் எனர்ஜி யாருக்கு இருக்கும்ல, அப்படி தானே, ரொம்ப பசியாக இருக்கிறவங்க தானே முதல்ல சாப்பாடு போடணும் இல்லை. உங்கள் முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ரிச்சான ஆள், நீங்கள் வந்து சோஷியலி வந்து ஏதோ போவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்கன்னா முதல்ல யார் எங்கே பார்க்கணும், முதல்ல எங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களோட நீங்கள் ரொம்ப ஜெனுவினாக இருந்தால், நீங்கள் ரொம்ப சோஷியலி கமிட்டடாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? சும்மா அங்கே இங்கே இருக்கிறதெல்லாம் கொடுத்து சும்மா பப்ளிசிட்டி பண்ணாமல் யாருக்கு கரெக்டான தேவை இருக்கோ, ரிக்குவயர்மெண்ட் எங்கே இருக்கோ அவனுக்கு தானே முதல்ல சாப்பாடு போடணும், அவனுக்கு தானே முதல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ யார் வந்து அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கேன் அவ்வளோ, யார் வந்து எந்த ஃபெசிலிட்டி இல்லை அவங்களுக்கு முதல்ல கொடுங்க. அவங்களுக்கு கொடுத்து முடிச்சு அவங்க ஹாப்பி, ஓகே தென் நீங்கள் போகலாம். அதுக்கு அடுத்து ஓகே கொஞ்சம் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த கொஞ்சம் குறைகள் இருக்குது, அதை தீர்த்து விடலாம் அந்த மாதிரி. ஸோ அதுதான் இங்கே, அதுதான் ஆஃப் போ சொல்கிறாங்க. இந்த ஆஃப் போ சொன்னது தான் ஆஃப் போ சொல்லிட்டு போயிட்டேன், ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. தலைவர் சொல்லிடுவாங்க, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தொண்டர்கள் தானே. அப்போ தொண்டர்களுக்கு ஒரு ரோட் மேப் கொடுக்கணும்ல, எப்படி பண்ணணும்னு. அதுக்கு தான் N+L ரூல் ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரூல் படி யாருக்கு லோவர் வேல்யூ வருதோ அவனுக்கு முதல்ல எலக்ட்ரானை கொடுங்கடா. அப்போ அதில் N+L வேல்யூ டை வந்தால் என்ன சொல்லுவேன்? அப்போ அவர் சொல்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் N வேல்யூவை பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. கிளியரா பசங்களா? எஸ். அடுத்தது போலீஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். அது வந்து என்ன தெரியுமா? போலீஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் இப்போ பாருங்க, நான் வந்து சொல்கிறேன் 3s2 இப்படி ஒரு கான்ஃபிகரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இந்த 3s2 பார்த்து நான் சொல்கிறேன் n is equal to 3 பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த 3s2 சாரி இதில் 2 எலக்ட்ரான் இருக்குது. எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 3s2 எஸ்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. ஆனால் இந்த 2 எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் என்னோட வேல்யூ 3 தான். இந்த 2 எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் எல்லோட வேல்யூ 0 தான். கரெக்டா? அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், எல்லோட வேல்யூ 0னா எம்மும் 0 தான். அப்போ இந்த 2 எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக் எல்லா வேல்யூவும் செய்வேன். ஆனாலும் இதெல்லாம் சேம் ஆனாலும் கடைசியாக பாரு, நம்ம ஸ்பின் குவாண்டம் நம்பர் வரும்போது 2 எலக்ட்ரானுக்கு ஒருத்தருக்கு ப்ளஸ் ஆஃப்டா, இன்னொருத்தருக்கு மைனஸ் ஆஃப்டா. தட் மீன்ஸ் நோ 2 electrons in an atom can have all the 4 quantum numbers same. எல்லா குவாண்டம் நம்பரும் சேமாக இருக்கிற மாதிரி 2 எலக்ட்ரானை பார்க்கவே முடியாதுடா. தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பின் குவாண்டம் நம்பர். அண்ட் திஸ் இஸ் கால்டு போலீஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். எக்ஸ்க்ளூட் ஆகுது. சி பிரின்சிபிளை பற்றி பேசினேன், அசிமுத்தலை பற்றி பேசினேன், மேக்னெட்டிக் பற்றி பேசினேன், எல்லாமே இன்க்ளூசிவாக இருக்குது. ஆனால் ஸ்பின்னை பற்றி பேசும்போது 2 பேரும் 2 பேர் ஆகிட்டேன். தட் இஸ் கால்டு போலீஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். இஸ் இட் கிளியர்? அடுத்தது ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் டீஜெனரேட் ஆர்பிட்டல். பசங்களா இந்த வார்த்தை கேட்டிருக்கும்ல, டீஜெனரேட்னா என்ன தெரியுமா? ஆர்பிட்டல்ஸ் ஹேவிங் சேம் எனர்ஜி. இல்லை லிகாண்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி டேப்ல சார்ஜ் கம்மியாகுது. லிகாண்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி டீல இருக்கிற எல்லா ஆர்பிட்டலுக்கும் ஒரே எனர்ஜின்னு சொன்னேன்ல. அல்ல உங்களுக்கு தெரியும்ல, சொன்னேன்ல, உங்களுக்கு தெரியும்ல, டீல இருக்கிற எல்லா ஆர்பிட்டலுக்கும் ஒரே எனர்ஜி இல்லை.
இதுதான் டீஜெனரேட் ஆர்பிட்டல். சஞ்சய் பார் L is equal to 0 னா M is equal to 0. பிகாஸ் எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது -L to +L தானே தம்பி. புரிஞ்சுதா சஞ்சய்? -L இருந்து +L வரைக்கும் தானேடா எம்மோட வேல்யூஸ். எல்லோட வேல்யூ 0. 0க்கு மைனஸும் ப்ளஸ் எல்லாம் போட்டா என்ன ஆகும்? 0 தானே. ஹாப்பி. ஸோ டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ்னா என்ன? சாரி, ஆர்பிட்டல்ஸ் ஹேவிங் சேம் எனர்ஜி. ஒரே எனர்ஜிடா. உங்க முன்னாடி இருக்காண்டா 3 பேர் இருக்காண்டா, 3 குழந்தைங்க இருக்காங்கடா, ஒரே கிளாஸ்ல படிக்கிற 3 குழந்தைங்கடா. ஓகே, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு பசங்க 3 பேர். உங்க கையில கொஞ்சம் மிட்டாய் இருக்கு. மிட்டாய் ஓகே, ஸ்வீட்ஸ் இருக்கு. 3 பேரும் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அவங்க 3 பேரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும்ல. இல்ல அதானே முறை. அதுதான் சொல்றாங்க டீஜெனரேட் ஆர்பிட்டல். இவனுக்கு ஒரு மிட்டாய், 3 மிட்டாய் எடுத்து ஒருத்தனுக்கே கொடுத்துட்டு மற்ற 2 பசங்களை பார்க்காம போகக்கூடாதுடா, தப்புடாது. நீங்க என்ன பண்ணுங்க, இருக்கிறத எல்லாருக்கும் ஒவ்வொன்றா கொடுக்குங்க. முதல்ல எல்லாருக்கும் ஒன்னாவது கிடைக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணுங்க. ப்ளீஸ் மேக் ஷூர் தட் எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் அட்லீஸ்ட் 1. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் மட்டும் கரெக்டு தான், உண்மைதான், ரைட்டு, தெரியும். ஒரு பாக்ஸ்னா 2 எலக்ட்ரானா வேணும், உண்மைதான், தெரியும். ஆனால் முதல்ல பேர் பண்ணாத, முதல்ல ஒவ்வொன்றா கொடு. ஓகே, இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஆமாம். இனிமே மிச்சம் இருந்தால் என்கிட்ட ஒன்று தான் இருக்குன்னா பேர் போலாமா? பாருங்கடா, கொஸ்டின் பாருங்கடா. இந்த கொஸ்டினோட சரியா ஆன்சர் சொல்லுங்க. an absorption line. பசங்களா, இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். an absorption line of the lowest frequency in the transition of hydrogen spectrum. இந்த ஆப்ஷன் பாருங்க. n is equal to 1 to 2, n is equal to 3 to 8. ஸோ இது நம்ம லைமேன் பால்மர் பேஷன் பிராக்கெட் கேன் கரண்ட் 12th வாட்ச், டெஃபினெட்லி வாட்ச். பட் நீங்கள் உங்களோட சந்தேகங்களை இங்கே கேட்க வேண்டாம். நீங்கள் பார்க்கலாம், லேர்ன் பண்ணலாம். பட் நீட் ஓரியன்டாக போகுது இல்லை செஷன். ஸோ நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு தான் நம்ம சேட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு நம்ம செஷன் ஆரம்பிக்கும். ஓகே பசங்களா, நம்ம நீட் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிபிஎஸ்சி சேனல்லாம் சும்மா ஃபயர் தெரியும். ஓகே, பி ரெடி. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக லைக் பண்ணணும். ஓகே, வந்துட்டு தீபிகா லைக் பண்ணி தான் போகணும். பசங்களா சொல்லுங்க, அப்சார்ப்ஷன் சொல்றாங்கடா. அப்சார்ப்ஷன் என்ன? எனர்ஜி அப்சர்வ் பண்றாங்க. எனர்ஜி அப்சர்வ் பண்ணா லோவர் எனர்ஜில இருந்து ஹையருக்கு போகும். அப்போ 1 to 2, இது ஓகே சார். 1 to 2 இது ஓகே. 3 to 8 சார், இது ஓகே சார். 2 to 1 வராது சார். புரிஞ்சுதா? 2 ஆப்ஷன். ஹரிணி 4th ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன்டா. ஏன்னா அப்சார்ப்ஷன் தானே. அப்போ எனர்ஜி அப்சர்வ் பண்ணா லோவர் டு ஹையர் தானே போகும். புரியுதா? அதான் அந்த வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ அடுத்தது சார், லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி. லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சினா ஹையஸ்ட் வேவ் லெங்த் யாருக்கு அதிகம்? லைமானா? சொல்லுங்க. இது பாருங்க, இந்த 1 to 2னா அது லைமேனுக்கும் பால்மருக்கும் இடையில தானே. 3 to 8னா லைமேன் பால்மர் பேஷன். அப்போ அங்கே இன்ஃப்ராரெட்னா வேவ் லெங்த் அதிகம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2. புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? ரெடியா போலாம். சீக்கிரம் முடிங்க சார். ஸ்டேட்மெண்ட் 1. எனர்ஜி. ஓகே, எனர்ஜியோட ரிலேஷன் என்ன? E directly proportional to z square by n square. Energy of helium plus ion is n is equal to 2. Okay, helium na atomic number 2. அப்போ 2 square by 2 square 1. And hydrogen atom, அப்போ hydrogen atomic number 1, n ஓட வேல்யூ 1. ஸோ அதுவும் 1. ஆமாம், கரெக்ட் தான். This is correct. அடுத்து it is possible to determine simultaneously exact position. No, it is impossible. இது தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் 2 எடுக்கலாம். கிளியரா? எஸ் சாய் மித்ரா, வெரி குட். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஐயோ, போத் இல்ல.
Statement 3, option 3, sorry, option 3. Statement 1 is true. Statement 2 is false. நான் சரியா படிச்சு பார்க்கல. Yeah. Yes, Roman. Ready? Next பாருங்க. Incorrect set of quantum number. Incorrect. பாருங்க. Principal quantum number 4 வருது. தாராளமா வரட்டும். அப்போ அசிமுத்தல் 3 வரலாம் சார். 0 to n minus 1 தானே வரலாம் சார். இது 3 வந்தா இது -3 -2 -1 0 +1 +2 +3. ஆமா ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்ட். நோ, அது ஆன்சர் கிடையாது. அடுத்து சார் இது 5 வருது. ஓகே, 5 வருது. அப்போ இது 2 வரலாம். 2 வந்தா -2 -1. டேய் இங்க 0 காணோம். 0வை காணோம். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. Option 2 is the right answer. Option 2 ல 0 இல்ல. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூஸ்ல 0 கொடுக்கலடா. அதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் again statement. பாருங்க. The value of wave function psi depends upon the coordinates of the electron in an atom. See, நம்ம value of wave function psi graph எல்லாம் plot பண்ணும்போது see what is orbital? Orbital is a 3-dimensional space. அந்த 3-dimensional spaceல ஒரு பாயிண்ட்ல psiயோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதுக்கு x கோஆர்டினேட் இருக்கு, y கோஆர்டினேட் இருக்கு, z கோஆர்டினேட் இருக்கு. ஏன்னா இட்ஸ் a 3-dimensional space. கிளியரா பசங்களா? Yes. So the value of the wave function psi depends upon the coordinates of the electron in atom. Yes, that is true. The probability of finding electron at a point within an atom is proportional to the orbital wave function. Probability of finding the electron is proportional to psi illa psi square. Psi கிடையாது. So second வந்து wrong. அப்ப எது இருக்கு? Statement 1 is true, statement 2 is false. Option 1. பசங்களா அவங்க குழப்பி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்த்த உடனே ஆப்ஷன் ஏல இப்படி தான் இருக்கும், ஆப்ஷன் பியில் இப்படி தான் இருக்கும்னு நம்பாதீங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்கன்னு படித்து பாருங்க, ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்கன்னு படித்து பாருங்க. ரெடியா? நெக்ஸ்ட் which one of the following electron in the ground state will have least amount of energy? யாருக்கு least amount of energy இருக்கும்? சிம்பிள் கொஸ்டின். Which one of the following electron in the ground state will have least amount of energy? Least. An electron in hydrogen atom. Hydrogen atom na adula s mattum da irukku. Hydrogen la ore oru electron thane. So 1s 1. An electron in 2p orbital of carbon atom. Carbon la vandu 2p. Yeah, 2p. Electron of copper atom present in 4s. Copper atomic number 29. We know that exceptional configuration 4s1 3d10. So idu vandu 4s. Sir, outermost electron is sodium. Sodium atomic number 11. 1s2, 2s2, 2p6, 3s1. So it is 3s. So இதில் எங்கே வந்து எலக்ட்ரான் கம்மியாக இருக்காங்க நமக்கு தெரியும். 3s, 4s, 2p, 1s கம்பேர் பண்ணும்போது 1sக்கு தான் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஆப்ஷன் 1. ஹாய் ஜெய்சல். ஹாய். கிளியரா பசங்களா? புரியுதாடா? ட்ரை திஸ். சிம்பிள். தி ஆர்கானிக் குவாண்டம் நம்பர் வந்து இம்பார்ட்டண்டா. அது நிறைய கொஸ்டின்ஸ் அதனால தான் அதர் ரிலேட்டட் வராங்க. சிம்பிள்டா. n = 2, l = 1. ஓகே, 2 l-ஓட வேல்யூ 1 வந்தா 0 வந்தா s, 1 வந்தா p. சார் 2p. இது 3 l-ஓட வேல்யூ 2 வந்தா 0 வந்தா s, 1 2 2d. சார் n = 3 l = 0 அப்போ இது s. n = 2 l = s. புரிஞ்சுதா? ஸோ இது வருது கரெக்டா? a 2p a3 இங்க இருக்கு. அடுத்தது b4 வரணும்ல. b4 இங்க இருக்கு. ஐயோ. அப்புறம் c2 இங்க தான் இருக்கு. இது 3 வர்ற மாதிரி இங்க தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4. ரெடியா? நெக்ஸ்ட் 4d யாரெல்லாம் இருக்காங்க பசங்களை பாருங்க. 4d 5p 5f 6p. எனர்ஜி
எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ n plus L வேல்யூ முதல்ல கண்டுபிடிங்க. n plus L வேல்யூ 4Dனா n plus L வேல்யூ சொல்லுங்கடா சார். 4 plus L வேல்யூ D வரும்போது 0 1 2 SPD 2 சார். இது வந்து 6. இதோட n plus L வேல்யூ 5 plus 1 6. 5 plus F எப்போ வரும் 0 1 2 3 SPDF 3 வரும். ஸோ 5 plus 3 8. 6 plus 1 7. ஸோ இதில் டிக்ரீசிங் எனர்ஜி கேட்குறாங்க. டிக்ரீசிங் அப்போ ஹையஸ்ட் எனர்ஜி யாருக்கு? ஹையஸ்ட் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டேன். ஹையஸ்ட் எனர்ஜி தலைவருக்கு. அவன் யாரு? 5F. ஸோ 5Fக்கு தான் ஹையஸ்ட் எனர்ஜி. 5Fக்கு ஹையஸ்ட் எனர்ஜி இங்கே வருது, இங்கே வரல, இங்கே வருது, இங்கே வரல. ஓகே, 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். 5Fக்கு அப்புறம் 7 வருது, 7 வருது 6P. இங்கே 6P வருது, இங்கேயும் 6P வருது. அதுக்கப்புறம் 2 பேருக்கு 6 வருதுடா. 4Dயா 5Fஆ? 4Dயா 5Pஆன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டை வரும்போது என்ன பார்க்கணும்? லோவர் ஹையர் என் வேல்யூ ஹையர் எனர்ஜி. ஹையர் என் வேல்யூ 5Pக்கு அவனுக்கு ஹையர் எனர்ஜி. ஸோ 5P கடைசியாக 4D. ஆப்ஷன் 2. ரெடி. சூப்பர். ரெடியா? Next question பாருங்க. Which of the following series of transition in the spectrum of hydrogen atom falls in the visible region? Very important question. Simple question. 5 செகண்ட் போதும் பபிள் பண்றதுக்கு. ஒரு 5 செகண்ட். That's it. Visible region கேட்குறாங்க. Visible regionனா பால்மர். என்ன ஜோ ஏன்னு சொல்றீங்க? பிராக்கெட்டா? பீனா பிராக்கெட் இல்லடா, பால்மர் தான். லைமன் பால்மர் பேஷன் பிராக்கெட், அதுக்கு தானே பேக் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இன் ஹைட்ரஜன் ஆட்டம் வாட் இஸ் த டி ப்ரோக்லி வேவ்லெங்த் ஆஃப் an electron இன் த ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்றாங்க. டி ப்ரோக்லி வேவ்லெங்த் பத்தி சொல்றாங்க. எலக்ட்ரான் இந்த செகண்ட் போர் ஆர்பிட் சொல்றாங்க. போர் ரேடியஸ் தந்திருக்காங்க. வாட் இஸ் த டி ப்ரோக்லி? லாம்டா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? lambda is equal to h by mv. கரெக்டா? ஆனால் போர் இங்கே வந்து நமக்கு தந்தது ரேடியஸ் எல்லாம் தந்திருக்குல்ல. ஸோ நாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். we know that mvr is equal to nh by 2pi படிச்சிருக்கோம்ல. mvr is equal to nh by 2pi. இதில் ரீஅரேஞ்ச் பண்ணால் 2πr இங்கே கொண்டு வந்தால் this is become nh by mv. ரெடியா? இப்படி எழுதுனா இதில் n இருக்கு, h by mv. வாட் இஸ் தட்? தட் இஸ் லாம்டா. லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mv. அப்போ n into h by mv, n லாம்டா. ரெடியா? So we know that 2πr is equal to n lambda. Lambda is equal to 2πr divided by n. R oda lambda is equal to 2pi. R oda value a naught n square divided by z into n, because r is equal to a naught n square by z. இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? மேலேயும் கீழே n இருக்குது, மேலேயும் கீழேயும் n வேல்யூ கேன்சல் ஆகும். ஸோ 2 into pi into a naught into n divided by z. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். தட் இஸ் ஈக்குவல் 2 into ஆப்ஷன்ஸில் பை வருதா? ஸோ பை அங்கேயே இருக்கட்டும், நம்ம பார்க்கலாம். பை அங்கேயே இருக்கட்டும், ஏன்னா ஆப்ஷன்ஸ்லேயும் பை இருக்குது. a naught வேல்யூ 52.5 52.9 into என்னோட வேல்யூ பாருங்க. செகண்ட் போர் ஆர்பிட்னு சொன்னால் n is equal to 2. ஸோ n is equal to 2 டிவைடட் பை z. யார்? ஹைட்ரஜன் ஆட்டம்னா 1. ஸோ இது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 வரும். ஆப்ஷன் 211. எஸ் வெரி குட். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். பசங்களா புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா பாருங்க, கொஞ்சம் நம்ம சுற்றி வந்திருக்கேன். mvr is equal to nh by 2pi. போரோட போஸ்ட்லேட் அது. அந்த ஃபார்முலாவில் நம்ம எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம லாம்டாவை கொண்டு வந்திருக்கோம். லாம்டா is equal to h by mv தானே, அது அந்த ஃபார்முலாவிலையும் வருது இல்லை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது.
பிகாஸ் நமக்கு ரேடியஸ் எல்லாம் தந்திருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும்ல, அதுக்காக. பி இஸ் ரைட் ஆன்சர். சால்வ் பண்ணி பாருங்க. ட்ரை திஸ் ஒன். If radius of second Bohr orbit of helium plus ion 105.8, what is the radius? Okay, அப்போ ரேடியஸை பற்றி கேட்குறாங்க. ரேடியஸை பற்றி கேட்கும்போது ரேடியஸோட எக்ஸ்பிரஷன் R is equal to a0 into n square divided by z. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன சொல்லலாம்? R directly proportional to n square divided by z. இதை ஃபாலோ பண்ண போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 2 ரேடியஸ் இருக்குல்ல, யாரெல்லாம் இருக்குது? ஸோ ரேடியஸ் ஆஃப் ஹீலியம் ப்ளஸ் அயோன் divided by radius of Li 2 plus ion, that is equal to n square. ஹீலியத்தோட என்ன செகண்ட் போர் ஆர்பிட்னு சொல்கிறாங்க. அப்போ n square 2 square divided by ஹீலியத்தோட அட்டமிக் நம்பர் 2, அது டினோமினேட்டரில் 2. இனி அடுத்தது இங்கே லித்தியத்தோட n square, ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம், லித்தியத்தோட எந்த ஆர்பிட்டு? What is the radius of the third Bohr orbit? Third. இப்போ லித்தியத்தோட n value 3 square. அப்போ 3 square இங்கே கீழே இருக்கும், 3 square. லித்தியத்தோட அட்டமிக் நம்பர் ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம், லித்தியத்தோட அட்டமிக் நம்பர் 3. அப்போ அந்த 3 மேலே போகும். ஓகே, கிளியர்? ஸோ ஹியர் ரேடியஸ் ஆஃப் த ஹீலியம் ப்ளஸ் அயோன் தந்திருக்காங்க 105.8. ஸோ 105.8 டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த Li 2 plus ion, that is equal to 2 square 4 into 3 12 divided by 3 square 9 into 2 18. So இதிலிருந்து radius of the Li 2 plus ion is equal to 105.8 into 18 divided by 12. இதை solve பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பசங்களா ஆப்ஷன் 2 is the right answer. Yes, do. B is the right answer. B is the right answer. Calculation புரிஞ்சுதா? அந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சா போதும். ஸோ ரேடியஸோட ரிலேஷன்ஷிப்பு, எனர்ஜியோட ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் வச்சு இதே மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்லி திங் நீங்கள் போர் ஆர்பிட்டும் ஆட்டமிக் நம்பரும் மாறக்கூடாது. போர் ஆர்பிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொஸ்டினில் தந்த ஆர்பிட்டு, ஆட்டமிக் நம்பர் ஃபிக்ஸ்டு, அது மாறாது. ஓகே, எஸ், கிளியரா? எஸ் பசங்களா. ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ஆஸ் வெல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டோ நம்ம முடிச்சுட்டு 2 சாப்டர் நம்ம முடிச்சாச்சு. 6 மணிக்கு ஆரம்பித்த செஷன் 2.25 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 சாப்டர் இஸ் ஓவர். ஸோ நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான பிரேக் எடுக்க போகிறேன். இப்போ 8:15 ஆயிடுச்சா? ஸோ 8:45க்குள்ளே நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு உஷாராக வாங்க. நமக்கு இனிமேலும் சாப்டர் இருக்குது. இக்விலிபிரியம் 11லேயே வந்து இக்விலிபிரியம் இருக்குது, தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தான் ரிடாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம 12th எல்லாமே இருக்குது. ஓகே, பரவாயில்ல. பட் ஆர்கானிக் மாதிரி ஆர்டரில் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. வி கேன் டேக் எனி சாப்டர் பிகாஸ் எல்லாமே வந்து டிஸ்டிங்க்ட் சாப்டர் தான். ரிடாக்ஸும் எலக்ட்ரோ மட்டும்தான் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குது. ஓகே பசங்களா? ஸோ இது வரைக்கும் ஓகே தானே? எல்லாமே புரிஞ்சுதா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் யாராவது லைக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உடனே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேக் இட் ஸ்டேட்டஸாக போடுங்க. எல்லோரும் வரட்டும். எஸ். ஓகே, ரெடி? தேங்க்யூ. இக்விலிபிரியம் வேணுமா? சரி, இக்விலிபிரியம் எடுக்கிறேன். ரெடியா? சரி, அப்போ 8:45க்கு எல்லோரும் ரெடியாக வாங்க. தேங்க்யூ.
ஹலோ பசங்களா, ரெடியா? ஆல் செட்? சாப்பிட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. குட் மார்னிங், குட் மார்னிங். ஹாய் ஹாய் தர்ஷனா. தர்ஷனா தர்ஷனா அப்படி ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கா? மலையாளம் சாங். ரெடி? ஓகே பசங்களா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாமா? இக்லிபிரியம் தான் பார்க்கணுன்னு பிரச்சனை இல்லை, நம்ம அந்த ஆர்டர்லேயே போகலாம். ஸ்லைடு இருக்கிற ஆர்டர்லேயே போகலாமா? தெர்மோடைனமிக்ஸ் அப்படி போகலாமா? யா, சூப்பர். எஸ், ஹிருதயம் ஹிருதயம். எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். ரிடாக்ஸ். ஓ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட் தான். அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட் எடுக்கும்போது எல்லாருக்கும் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன், ஆஸ் சச் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்த ஸ்லைடில் என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டரில் போகலாம். கரெக்டா? அதுதான் கரெக்டு. அப்படின்னா யாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஓகே, எல்லாருக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஓகே பசங்களா, 148 இருக்குது. ஸோ புதுசாக ஒரு 2 பேராவது வந்திருக்க மாட்டேன்னா லைக் பண்ணுங்கள். மேக் இட் 150, மேக் இட் 150. ஓகே பசங்களா, தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஹாய் ஹாய் ஹாய். ஃபைன் ஃபைன் ஃபைன், ரைட்டு. ஸோ பசங்களா, தெர்மோடைனமிக்ஸில் சிஸ்டம், சரௌண்டிங், அதில் யூனிவர்ஸ், இந்த மாதிரியெல்லாம் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல சிஸ்டம்னா என்ன, நம்ம வந்து எங்கே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஓகே, இந்த யூனிவர்ஸில் நான் வந்து இந்த ஸ்டுடியோவில் உங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஐ ஆம் இன்ட்ராக்டிங்கில் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என் முன்னாடி கேமரா இருக்குது, என் முன்னாடி பெரிய டிவி ஸ்க்ரீன் இருக்குது, ஏசி இருக்குது, மைக் இருக்குது, லைட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஐ ஆம் இன்ட்ராக்டிங் வித் திஸ் சரௌண்டிங்ஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் மை சிஸ்டம், திஸ் இஸ் மை சிஸ்டம். ஓகே, இதான் என்னோட சிஸ்டம். இந்த ஸ்டுடியோ ரூமுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்குது, அதெல்லாமே என்னோட சரௌண்டிங்ஸ். இந்த சிஸ்டம் சரௌண்டிங்கும் சேர்ந்தா தட் இஸ் த யூனிவர்ஸ் அப்படியாவது சொல்லுவாங்க. சிஸ்டத்தை ஓப்பன், க்ளோஸ்டு, ஐசோலேட்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், ஓப்பன்னா மேட்டர், எனர்ஜி ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஐசோலேட்டட்னா ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. க்ளோஸ்டுனா எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ இங்கே ஓப்பன் ஆகட்டும், க்ளோஸ்ட் ஆகட்டும், ஐசோலேட்டட் ஆகட்டும், இதிலெல்லாம் 2 விதமான பவுண்டரி இருக்காங்க, வால் இருக்காங்க. ஒன் இஸ் கால்டு டயத்தர்மல் வால், டயத்தர்மல் வால், adiabatic wall. Diathermal wall na enna, the wall which permit the passage of energy. Okay, heat exchange, energy exchange allow பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா diathermal wall. அது allow பண்ணாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு adiabatic. So isolated systemத்துல இருக்கிற wall adiabatic wall. ஆனா நம்ம open system and closed systemத்துல இருக்கிற wall diathermal wall which allow the energy exchange. பசங்களா clear-ஆ? Clear? Okay. Salt analysis, organic revision. Salt analysis நம்ம organicல பண்ணல. அது ஒரு பிரச்சனையா இருக்கா? Is it required? Is it required? Okay, நம்ம பார்த்துக்கலாம். எப்போ பண்ணலாம்? I will try. Okay. ஐ திங்க் நம்ம முன்னாடி பண்ணிடுறது இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலில். பார்க்கலாம் கார்த்தி. ஓகே, டிமாண்ட் இருந்துச்சுன்னா, நிறைய டிமாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம்டா. ஓகே அபினேஷ், ரைட்டு. ப்ராப்பர்ட்டிஸில் எக்ஸ்டென்சிவ், அப்போ அது கேட்பாங்க. ஓப்பன், க்ளோஸ்டு, ஐசோலேட்டட் கிளியராக இருக்கணும். அதே மாதிரி அடியாபேட்டிக், டயத்தர்மல் கிளியராக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது பசங்களா. எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் அதில் முதல்ல இன்டென்சிவ் சொல்லலாம். இன்டென்சிவ் சொல்லும் போது இண்டிபெண்ட் ஞாபகம் வைக்க முடியும்ல? எஸ் சார், ஞாபகம் வைக்க முடியும் சார். எஸ், அதான். ஸோ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டி விச் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த மேட்டர். மேட்டரோட அமௌண்ட்டுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கேன். அது கூடினாலும் குறைஞ்சாலும் இந்த ப்ராப்பர்ட்டி மாறாது அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஜெனரலாக சொல்ல போனால் எல்லா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்குல்ல, ஆல் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் are intensive property. And extensive properties means property which depends on the amount of the matter. அப்படின்னா நாம் இங்கே all energy terms னு சொல்லலாம். all energy terms are extensive and we should know one more relation. Extensive by extensive, the ratio will give you an intensive property. For example, mass extensive, volume extensive, and mass by volume, density, that is intensive. Okay, so இந்த யாரெல்லாம் எக்ஸ்டென்சிவ் யாரெல்லாம் இன்டென்சிவ்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்க,
ஸ்பெசிஃபிக் சில வார்த்தைகள் இருக்கு. ஸ்பெசிஃபிக் அதே மாதிரி மோலார், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி முன்னாடி வச்சா அது என்னாகும், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக மாறும். ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக் மோலார் அப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்க, அது இன்டென்சிவ் ஆகிடும். ஓகே 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 கார்த்திக், பார்க்கலாம். நம்ம அதை நான் நைட் கிளாஸில் ஏதாவது பண்ண முடியாது பார்க்கலாம். ஓகே, நைட் கேம்ப் எல்லாம் இருக்குல்ல. ஸோ நாளைக்கு நைட்டில் ஏதாவது செஷனில் அதை பண்ணுறேன். ஓகே ஃபைன், ரைட். ஓகே, அப்போ அது படிக்கணும். எக்ஸ்டென்சிவ் பை எக்ஸ்டென்சிவ், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஜெனரலி சொல்லப்போனால் ஆல் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஆர் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஆல் த எனர்ஜி டேர்ம்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஹாய் ஸ்னேகா, ஹாய். எஸ், ப்ராப்பர்ட்டிஸில் இன்னொரு விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. தட் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். பசங்களா, பாத் ஃபங்க்ஷன், ஓகே, நீங்கள் நான் எப்போவுமே சொல்கிற எக்ஸாம்பிள் தான், நிறைய பேருக்கு கேட்டிருப்பாங்க, போர் அடிப்பாங்க. நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு இல்லை எக்ஸாம் எழுதும்போது நியூமரிக்கல் பண்ணும்போது முதல்ல ஃபார்முலா எழுதுனேன், அதுக்கப்புறம் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணேன், சோல்வ் பண்ணி வர லாஸ்ட் ஸ்டெப்பில் மிஸ்டேக் வந்துருச்சு. ஆனால் டீச்சர் நல்ல டீச்சராக இருந்தால், ஃப்ரெண்ட்லி டீச்சராக இருந்தால் ஃபுல் மார்க் தருவேன். ஏன்னா கரெக்டாக ஃபார்முலா கொடுத்துருக்கேன், கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் தானே. ஸோ அந்த டீச்சரு நீ எங்கே ரீச் ஆனது பார்க்கல, நீ வந்த ரூட்டை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அந்த டீச்சர் அந்த போர்டு எக்ஸாம் வேல்யூவேஷன் ஒரு பாத் ஃபங்க்ஷன். பிகாஸ் அவங்க எங்கேருந்து எங்கே வந்திருக்கோன்னு மட்டும் பார்க்காம எப்படி வந்திருக்கேன்னு பார்க்குறேன்ல. ஆனால் நீட் எக்ஸாமு இதெல்லாம் கவலையே பட மாட்டேன். ஓஎம்ஆரில் பபுள் பண்ணியிருக்கா, கரெக்டாக பபுள் பண்ணியிருக்கா மார்க்கு. நீ அது எப்படி ரேண்டமாக குத்தி எழுதுனதா, இல்லை நீங்கள் ஏதோ மந்திரம் சொல்லி எழுதுனதா, நீங்கள் லாஜிக்கலாக எழுதுனதா, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அங்கே கரெக்டாக பபுள் இருக்கா மார்க்கு. ஸோ அது என்னது, ஸ்டேட் ஃபங்க்ஷன். நீட் எக்ஸாம் இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன், போர்டு எக்ஸாம் இஸ் எ பாத் ஃபங்க்ஷன். ஓகே, கிளியர் பசங்களா? ஹாய் எல்லாருக்கும் விஐபி கிங் ஹாய். எஸ், ஸோ பசங்களா, ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டி ஹூஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல். எப்படி வந்தோம் என்னென்ன எஃபர்ட் போட்டிருக்கேன் அதெல்லாம் கவலை இல்லை. 1 இயராக நீ நீட்டுக்கு படிக்கிறோம்ல, ஸோ நீட்டோட ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க சில பேர். ஆனால் சில பேர் இருப்பாங்க இதுக்கு இடையிலெல்லாம் உங்களுக்கு நீ நல்லா படிக்கிறியா, என்னென்ன பிரச்சனை இருக்குது, உனக்கு நல்லா தைரியமாக இரு அப்படிலாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணுவேன். அதெல்லாம் நம்ம பார்த்துலேயே நம்ம கேர் பண்ணுறாங்க. ஓகே, சில பேர் பார்த்து கேரே பார்க்குறாங்க. அன்றைக்கி ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ தான் கேட்பாங்க எப்படி ரிசல்ட் வருதா இல்லையான்னு. சத்தியம் வரும். ஓகே, இதை முடிச்சுட்டு அப்படியே போகலாம், ஆர்டரில் போகலாம். ஏன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆஸ்கிங் டிஃப்ரெண்ட் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் சாப்டர். ஸோ அதனால் எல்லாமே எடுக்க முடியாதுல்ல. எஸ் பசங்களா, ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் புரிஞ்சதில்ல. இதில் பாத் ஃபங்க்ஷனை மைண்டில் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இவங்க 2 பேருண்டா, ஹீட்டு ஒர்க்கு அண்ட் அது கூட ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? தெர்மோடைனமிக் ப்ராசஸை பற்றி படிக்க போகிறோம். தெர்மோடைனமிக் ப்ராசஸில் பசங்களா நம்ம டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சா அதுக்கு பேர் ஐசோதெர்மல் டெல்டா T0. வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வச்சா அதுக்கு பேர் ஐசோகோரிக்கு. ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சா அதுக்கு பேர் ஐசோபாரிக்கு. அடியபேட்டிக்கில் ஹீட் கான்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடாது. தெர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச், அதான் அடியபேட்டிக். ஓகே, புரியுதா? ஸோ இதெல்லாம் ஓகே தானே? இதை கிராஃபாக பார்த்துக்கலாம். ப்ரெஷர் வால்யூம் கர்வு பார்க்க போகிறேன். ப்ரெஷர் வால்யூம் கர்வில் பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஐசோதெர்மலும் அடியபேட்டிக்கும் ஒரே மாதிரி, ஆனால் அடியபேட்டிக் எங்கே இருக்கும்? அடியில் இருக்கும். அடியிலனா கீழே, அடியபேட்டிக் மேலே ஐசோதெர்மல். அப்புறம் ஐசோபாரிக் எப்படி இருக்கும்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தானே, இது y ஆக்சிஸ் தானே ப்ரெஷர் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும். ஐசோகோரிக் எங்கே இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ சிம்பிள் இந்த கிராஃபு. ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்களா, இந்த கிராஃபுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த ப்ரெஷர் வால்யூம் கர்வில் ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் த ஒர்க். ப்ரெஷர் வால்யூம் கர்வ் இஸ் த ஒர்க் டன். அப்போ இங்கே ஐசோதெர்மல் ஒர்க்கா, ஐசோபாரிக்கா, ஐசோகோரிக்கா, அடியாபேட்டிக்கா, எந்த ஒர்க்கு மேக்ஸிமம் இருக்கும் சார்? அந்த எதுக்கு கீழே ஏரியா அதிகமாக இருக்குது? ஐசோபாரிக்கு கீழே தாண்ட ஏரியா அதிகமாக இருக்குது. ஐசோபாரிக் ஒர்க்கு அதிகமாக இருக்கும். எங்கே ஒர்க்கு கம்மியாக இருக்கும்? ஐசோகோரிக்கு ஒர்க்கு மினிமம். ஏன்னா ஐசோகோரிக்கு கீழே ஏரியா கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கு. எஸ், வெரி குட் அக்ஷு. கிளியரா பசங்களா? ஸோ அதையெல்லாம் இங்கேருந்து நீங்கள் படிச்சுக்கணும்டா பசங்களா. அடுத்து நம்ம இன்டர்னல் எனர்ஜியை பற்றி பேச போகிறோம். இன்டர்னல் எனர்ஜினா ஒரு சிஸ்டத்தில் இன்பில்ட்டாக இருக்கிற டோட்டல் எனர்ஜி, சம் ஆஃப் சோ மெனி எனர்ஜி. பார்த்துக்கோங்க, சம் ஆஃப் சோ மெனி எனர்ஜி லைக் மோலிகுலர் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல், வைப்ரேஷனல், கைனட்டிக், எலக்ட்ரிக் எல்லாமே சேர்ந்த இந்த டோட்டல் எனர்ஜியோட பேர் தான் இன்டர்னல் எனர்ஜி. யூனிட் கிலோ ஜூல்ஸ் பெர் மோல். ஓகே, இதை ரெப்ரசென்ட் பண்ணுற சிம்பிள் யூ.
இந்த internal energy of a system can be changed in two ways. Internal energy of a system நமக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும் எப்படி? Either you supply energy to the system or you use energy from the system or you do work on the system or you work done by the system. So இந்த மாதிரி ரெண்டு வழியா இருக்கு. ஒன்னு ஹீட்டை வச்சு பண்ணலாம், ஹீட். ஒன்னு work. இவங்க ரெண்டு பேர் வச்சு பண்ணலாம். Internal energy can be changed based on two factors. அதனால தான் நம்ம first law of thermodynamicsல delta U is equal to Q plus W னு போட்டிருக்கேன். புரியுதா? Because internal energy of a system can be changed by using these two components. அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். Yes. Clear? First law of thermodynamics. அதை பற்றி தான் இப்போ equation பார்த்தோம்ல, அதுதான் first law of thermodynamics ஓட equation. பாருங்க delta U is equal to Q plus W. Okay. என்ன சொல்றாங்க first law of thermodynamicsல? It states that energy can neither be created nor be destroyed. So it's a conservation of energy term. Total energy in the universe is always constant. அப்படியும் சொல்லலாம். Total energy of isolated system is always constant. Mathematically, it is represented as delta U is equal to Q plus W, where delta U is the change in internal energy, Q is the heat transferred, absorbed ஆகலாம், released ஆகலாம். W is the work done on the system ஆகலாம், work done by the system ஆகலாம். Okay? If there is only expansion work, the above equation becomes, பாருங்க, expansion work na delta U is equal to Q is equal to minus P delta V. அது சிம்பிளை பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் இதே படித்தா போதும்டா, இது படிக்க வேண்டாம், இது படித்தா போதும், இது படிச்சுட்டு இதில் எப்போ Q பாசிட்டிவ் எப்போ W பாசிட்டிவ் தெரிஞ்சால் போதும்ல, அது நான் சொல்லித்தரேன். வாங்க பசங்களா, சிஸ்டம் இருக்குல்ல, சிஸ்டம் தான் நம்ம ஃபோக்கஸ். நான் தான் சிஸ்டம். நான் ஹீட்டை அப்சர்வ் பண்ணா, ஓகே, நான் சிஸ்டம், ஹீட் நான் அப்சர்வ் பண்ணால் என்னோட ஹீட்டு கூடும்ல. ஸோ ஹீட் அப்சர்வ்டு பை த சிஸ்டம், அப்போ Qவோட வேல்யூ பாசிட்டிவ். ஹீட் ரிலீஸ்டு பை த சிஸ்டம் அப்படின்னா சிஸ்டத்தோட ஹீட்டு குறையும், ரிலீஸ் பண்ணால் குறையும். ஸோ Q நெகட்டிவ். ஒர்க் டன் பை த சிஸ்டம், நான் தான் சிஸ்டம், ஐ ஆம் டூயிங் ஒர்க், நான் ஒர்க் பண்ணால் என்னோட எனர்ஜி தானே குறையும். ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் நெகட்டிவ். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், சம்ஒன் இஸ் டூயிங் ஒர்க் ஆன் மை, ஓகே, எனக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ ஆம் கெட்டிங் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். கிளியரா ஸ்ரீநிவேதன்? ரெடியா? ஓகே பசங்களா, கிளியரா? போலாமா சொல்லுங்க. எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கு இப்படி ஒரு டேர்ம் வரும், கம்ப்ரஷன் ஒர்க்கு இப்படி ஒரு டேர்ம் வரும். பசங்களா நல்லா பாருங்க, சிஸ்டம் work done by the system. System is doing the work. That means என்ன ஆகும்? System is doing the work. That means expansion. System has, அப்போ இது work, expansion workனு சொன்னாலும் work done by the system சொன்னாலும் ஒன்று தான். ஸோ அதனால எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குக்கு நெகட்டிவ் சைன். கம்ப்ரஷன் ஒர்க்கு சிஸ்டம் இருக்கு, அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதை நாம கம்ப்ரஸ் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம். அப்போ கம்ப்ரஷன் ஒர்க்னு சொன்னால் இட் இஸ் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ அதோட சைனு பாசிட்டிவ். சாரி, ரெடியா? யா, வெரி குட். எஸ் அர்ச்சனா, பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. 705 joule of heat absorbed by the system. அப்போ ஹீட்டு 701 joule absorbed சொல்றாங்க, ஸோ பாசிட்டிவ். 394 joule work done by the system. அப்போ W work done by the system னா நெகட்டிவ் 394 joule. சேஞ்ச் இன் எனர்ஜி கேட்குறாங்க, delta U is equal to Q plus W. Q ஓட வேல்யூ 701, W ஓட வேல்யூ -394. ஸோ இது வரும்டா, பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும், நெகட்டிவ் வராது. ஸோ இட் இஸ் அரௌண்ட் 307 joule. ஆப்ஷன் ஒன். எஸ் கார்த்திக், வெரி குட். எஸ் கிளாக் வைஸா? அது என்ன கிளாக் வைஸு? ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் பாசிட்டிவ், ஒர்க் டன் பை த சிஸ்டம் நெகட்டிவ். Heat absorbed by the system positive, heat released by the system negative. Okay, yes pasangala. Yes, heat capacity. Yes pasangala, vaanga heat capacity பேசுறோம். ஹீட்டை பற்றி பேசணும்.
Q heat capacity என்ன தெரியுமா? நம்ம கையில் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு ஹீட் கொடுக்கணுமோ அதுதான் ஹீட் கெப்பாசிட்டி. இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to raise the temperature of a body through 1 degree Celsius or 1 Kelvin. யூனிட் அந்த இருக்கிற டெம்பரேச்சர்ல இருந்து ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, தேங்க்யூ கார்த்திக், இருக்கிற டெம்பரேச்சர்ல இருந்து ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா கூடுறதுக்கு எவ்வளவு ஹீட் வேணுமோ தட் இஸ் கால்டு ஹீட் கெப்பாசிட்டி பசங்களா, ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ அதோட ஃபார்முலா பாருங்க. ஹீட் கெப்பாசிட்டி சிம்பிள் C. Heat capacity is C and that is equal to Q by delta T. Q by delta T. Delta T change in temperature. Q heat. நாம ஹீட் கொடுக்குறோம், அப்போ டெம்பரேச்சர்ல சேஞ்ச் வரும்ல, அதான்டா அந்த சேஞ்ச் 1 டிகிரி வரணும், இல்லாட்டி 1 கெல்வின் வரணும். அதுக்கு எவ்வளோ ஹீட்டு கொடுக்க போறீங்க, தட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ இந்த ஹீட் கெப்பாசிட்டிலே வந்து கொஞ்சம் மோடிஃபிகேஷன் பண்ணால் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு என்ன தெரியுமா? அங்கே சிஸ்டத்தோட வெயிட் 1 கிராம்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சிஸ்டத்தோட வெயிட் 1 கிராம். ஸோ Q by delta T தான், ஆனால் இங்கே M கொடுத்துருக்கு. எம்னா என்ன? மாஸ் இன் கிராம். பிகாஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் என்ன சொல்கிறாங்க, 1 கிராம் சிஸ்டத்தில் டெம்பரேச்சர் 1 டிகிரி ஏற்றுறதுக்கு எவ்வளவு ஹீட் வேணுமோ தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஐயோ இதுக்கு மேலேயா? விக்னேஸ்வரன், நான் நல்லா தான் பேசுகிறேன். எல்லாருக்கும் கேட்குதா பசங்களா? எல்லாருக்கும் கேட்குதா? ஆம் ஐ ஆடிபிள்? ஈஸியாக கேட்குதா? நான் சத்தம் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். கிளியர் விக்னேஸ்வரன், எஸ் ஆடிபிள் கிறிஸ்டல் கிளியர். ஓகே விக்னேஸ்வரன் கொஞ்சம் அங்கே ட்ரை பண்ணுறா, அங்கே உன்னோட சிஸ்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு பாரு. தேங்க்யூ கேஎம்டி ஜிகம் பாய்ஸ் ஜிகாம். ஓகே தேங்க்யூ ஓகே சூப்பர். இப்போ இன்னொரு ஹீட் கெப்பாசிட்டி சிஎம்னா யாரு? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா சிஸ்டத்தோட வெயிட் 1 கிராம் சொன்ன ஸ்பெசிஃபிக். சிஸ்டம் வந்து 1 மோல் இருக்காங்க, வெயிட் இல்லை, சிஸ்டம் 1 மோல். 1 மோல் சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் 1 டிகிரி ஏற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட் கொடுக்கணுமோ அப்போ அதுக்கு பேர் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. டெம்பரேச்சர் ஃபார்முலா வந்து Q by delta T காமன். அப்போ அதில் ஹீட் கெப்பாசிட்டியில் Q by delta T மட்டும்தான். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் Q by delta T கூட மாஸ் இருக்கும். மோலார் ஹீட் கெப்பாசிட்டியில் டெல்டா T கூட நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும் பசங்களா. எஸ் ஸோ அதை நோட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவி. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வாங்க. ஒர்க் டன்ல 2 விதமான ஒர்க் இருக்கு. ஒர்க் இஸ் இர்ரிவர்சிபிள், ஒர்க் இஸ் ரிவர்சிபிள். பசங்களா இர்ரிவர்சிபிள் ஒர்க்னா இர்ரிவர்சிபிள் பாருங்க, ஃபைனைட் டைம்ல முடியும், ஈக்விலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். Equilibrium exists between initial and final stage. Yes. Work irreversible தான். P external into delta V. Okay. One second. ஒர்க் ரிவர்சிபிள் வந்து நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். அது வரும், அந்த ஃபார்முலா வரும். ஓகே. ஒர்க் ரிவர்சிபிள் ஒர்க்குனா இதை கான்செப்ட் மட்டும் நல்லா பிடிச்சிக்கோங்க. ரிவர்சிபிள் ஒர்க்குனா எப்படின்னா, அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு ஃபார்வேர்டு வைக்கும் போதே யோசிப்பாங்க, அங்கே போகணுமா வேணாமா, திரும்பி ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டைம் எடுத்து தான் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியும். ஸ்டேர் கேஸ் ஏறுற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டேர் கேஸ் லிஃப்ட் ஒர்க் ஆகலை, ஸ்டேர் கேஸ் ஏறணும். ஸோ நீங்கள் ஒரு அடி வைக்கிறீங்க, அப்புறம் யோசிக்கிற மேலே போடுமா வேணாமா, அப்படி யோசிச்சு பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் திரும்பி வர்றதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அப்படின்னா அது ரிவர்சிபிள். புரியுதா? இர்ரிவர்சிபிள்னா அப்படி இல்லை, யோசிக்கிறது இல்லை, மேலே போகணும் அவ்வளோதான். ஸோ ஸ்டெப் இல்லை, லிஃப்ட் இல்லையா, ஸோ ஸ்டேர் கேஸ் குயிக்காக போய் முடிச்சுட்டு வருவேன். ஸோ எங்கே ரெஸ்ட் எடுப்பேன்? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் அதை ஒர்க்கு முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுப்பேன். அதனால தான் எங்கே சொல்கிறேன், ஈக்விலிபிரியம் எங்கே மட்டும்தான் இருக்கும், இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில், இர்ரிவர்சிபிளில். ஆனால் ரிவர்சிபிளில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஈக்விலிபிரியம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த ரிவர்சிபிளில் வந்து கண்டிஷன் என்னென்னா, பி எக்ஸ்டர்னல் இருக்குல்ல, எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் நம்ம சிஸ்டத்தோட ப்ரெஷரும் வந்து ஆல்மோஸ்ட் எப்பவுமே ஈக்குவல் ஆகும். அப்போ தான் ஈக்விலிபிரியம் எல்லா இடத்துலையுமே எக்ஸிஸ்டாக இருக்கும். கிளியரா? இங்கே வந்து இர்ரிவர்சிபிள் எப்படின்னா, பி எக்ஸ்டர்னல் நாட் ஈக்குவல் டு பி கேஸாக இருக்கும். ஓகே, கிளியரா? எஸ், அதை நோட் பண்ணுங்க.
இந்த கொஸ்டின் பாருங்க. ட்ரை திஸ் கொஸ்டின், ஆன்சர் சொல்லுங்க. ட்ரை திஸ் கொஸ்டின், ஆன்சர் சொல்லுங்க. அடியாபேட்டிக் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் அடியாபேட்டிக், ரிவர்சிபிள், இன்டென்சிவ், எக்ஸ்டென்சிவ் ப்ராசஸ், ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேட்சிங் சிம்பிள், கான்செப்ட் தெரிஞ்சா போதும். அடியாபேட்டிக்னா சார், அடியாபேட்டிக் வால்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது சார், நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், அவ்வளோதான்டா. அப்போ ஏ3 வராது. ஆஹா, சூப்பர், இது வராது. ஆன்சர் ஆயிடுச்சுடா, அவ்வளோ போதும்டா. பாருங்க எவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் எல்லாம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதில் ஏதாவது ஒன்று നിങ്ങൾക്ക് கரெக்டாக எடுக்க முடியும்டா. சூப்பர். ஃபர்ஸ்ட் அடுத்து நாம ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ஒர்க். இப்போ நீங்கள் சொன்னல -P எக்ஸ்டர்னல் டெல்டா V சொன்னல, அது ரிவர்சிபிள் ஒர்க் வரும்போது அதில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன, அதான் இப்போ சொல்ல போகிறேன். நல்லா பாருங்க. இந்த வேர்டு ஹெட்டிங்கை பாருங்க. ரிவர்சிபிள்னு சொல்கிறாங்க. ரிவர்சிபிள்னு சொன்னால் நான் சொன்னேன், ரிவர்சிபிள்னா சிஸ்டம் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்ல, அந்த ப்ரெஷரும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருப்பேன். அப்படி ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம்? ரெண்டு ப்ரெஷர் ஈக்குவலாக இருந்தால் தெர் இஸ் அன் ஈக்விலிபிரியம்னு அர்த்தம். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்விலிபிரியம் இஸ் எக்ஸிஸ்டிங். ஐசோதெர்மல்னு வர சொல்கிறீங்க. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே ஒர்க்கோட ஃபார்முலா டெரிவேஷன்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. இப்போ ஒர்க்கோட ஃபார்முலா என்ன தெரியுமா? W is equal to -2.303 nRT log V2/V1. பசங்க உங்களுக்கு தெரியும்ல, ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் தானே. ஸோ V2/V1 அதே நீங்கள் ப்ரெஷரில் கொடுக்கும்போது P1/P2 வரும். ஏன்னா ப்ரெஷரும் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், பாயில்ஸ் லோ. கிளியரா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஒர்க்கோட ஃபார்முலா தான். -2.303 nRT log V2/V1. ஆனால் ப்ரெஷர் ஆகும்போது P1/P2. கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் ஐசோகோரிக். பசங்களை பாருங்க, ஐசோகோரிக்னா என்னது? யார் கான்ஸ்டன்டாக இருப்பேன்? வால்யூம் கான்ஸ்டன்டாக இருப்பேன். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா டெல்டா V 0, சேஞ்ச் இன் வால்யூம் 0. ஒர்க்கோட நம்ம படித்த முதல் ஃபார்முலா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு -P எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா V. ஓகே, இப்போ டெல்டா V 0 தானே, அப்போ W 0. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q + W. அதில் ஆல்ரெடி ஒர்க் 0னா டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q மட்டும்தான் இருக்குது. டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q மட்டும்தான் இருக்குது. எப்போ பசங்களா பாருங்க, டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q மட்டும்தான் இருக்குது. எப்போ? ஐசோகோரிக்கில் யார் கான்ஸ்டன்ட்? வால்யூம் கான்ஸ்டன்ட். அதனால இந்த Qவை நம்ம Qக்கு கீழே ஒரு V போடலாம். அது படிக்க வேண்டியது எப்படி படிக்கணும்? heat at constant volume nu padikkanum. So heat at constant volume is the change in internal energy. Delta U is equal to QV. அது இப்படி சொல்லலாம். இதில் இருந்து தான் அது வருது. Okay, and you should remember this formula also. Delta U is equal to QV is equal to NCV delta T. Where N is the number of moles, CV is the heat capacity. Molar heat capacity. CV is the molar heat capacity. Yes, CV is the molar heat capacity. Clear avasangala? Delta U is equal to QV is equal to NCV delta T, where CV is the molar heat capacity. Okay, மறந்துடாதீங்க. Isothermal. பசங்களா பாருங்க, ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் னா டெல்டா T 0. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா டெல்டா T 0. ஓகே, delta T0. Delta U oda formula delta U is equal to NCV delta T. Delta U change in internal energy oda formula பாருங்க, இங்க இந்த லாஸ்ட் ஸ்லைட்ல இருக்குது தான். delta U is equal to NCV delta T. இப்போ delta T 0 தானே ஐசோதெர்மல்னா, அப்போ delta T 0 னு சொன்னால NCV delta T அதுவும் 0 ஆயிடும். that means internal energy 0. பசங்களா very important. இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி PYQ கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல ஐசோதெர்மல்னு மென்ஷன் பண்ணி இருந்தா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. டெல்டா T 0, டெல்டா U 0. மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். டெல்டா U is equal to Q plus W தானே? ஆமா. அப்ப டெல்டா U 0 னா Q plus W is equal to 0 தானே? ஆமா. அப்ப Q is equal to minus W தானே? ஆமா. Q is equal to minus W. மைனஸ் எங்க இருக்கட்டும். What is W? W is equal to -2.303 nRT log V2/V1 தானே. அப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். அதனால தான் ஹீட்டுக்கு இங்கே நெகட்டிவ் சைன் இல்லை, பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்க. கிளியரா பசங்களா? கனெக்ட் பண்ண முடியுதா? ரிலேஷன்ஸை கனெக்ட் பண்ண முடியுது இல்லை?
ஐசோதர்மல்னு சொன்னா டெல்டா டி 0. ஓகே, அது தெரியும். டெல்டா யூ ஆல்சோ 0, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அடியபேட்டிக். அடியபேட்டிக்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q பிளஸ் டபிள்யூ. அதில் Q 0 ஆனால் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு W. அவ்வளோதான். சைக்ளிக்னா என்ன? சைக்ளிக் ப்ராசஸ் மீன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேயே வந்து முடியுதுடா. அப்படின்னா எல்லா ஸ்டேட் ஃபங்க்ஷனும் சைக்ளிக்கில் 0வாக இருக்கும். ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 0. பசங்களா புரியுதா? அப்போ ஐசோதர்மல்னு சொன்னாலும் டெல்டா யூ 0, சைக்ளிக்னு சொன்னாலும் டெல்டா யூ 0 பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கு. ரெடி? டெல்டா யூ 0 அப்படின்னா Q பிளஸ் W 0, Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் W. ஃபைன். ஐசோதர்மல் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன், இந்த மாதிரி ஒரு டேர்ம் வருது. ஐசோதர்மல் மட்டும் எடுங்க. ஐசோதர்மல் மட்டும் எடுத்தால் டெல்டா டி 0. டெல்டா டி 0னா டெல்டா யூ 0. அது கிடைச்சிது சார். ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் என்ன? ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் சிஸ்டத்துக்கு ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது. அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இல்லைன்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் 0. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் 0னா W இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வி தானே. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் 0னா ஒர்க்கு 0. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q பிளஸ் டபிள்யூவில் டெல்டா யூ 0 ஒர்க்கு 0 அப்படின்னா Q 0 தானே. இம்பார்ட்டன்ட். ரெடியா பசங்களா? நெக்ஸ்ட் ஐசோபாரிக்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் டெல்டா P 0. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q பிளஸ் டபிள்யூ தானே. ஆமாம், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q பிளஸ் டபிள்யூவில் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அங்கே நம்ம ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொன்ன மாதிரி இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதனால QPன்னு போட்டேன். QP மைனஸ் டபிள்யூட எக்ஸ்பிரஷன் மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வின்னு போட்டேன். ஸோ QP இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வி. QP is equal to delta U plus P external delta V. Very very important relation. இந்த ரிலேஷன்ல இருந்து தாண்டா தம்பி, வாங்க இந்த ரிலேஷன்ல இருந்து இந்த QP இருக்குல்ல, QP இவன் தாண்டா டெல்டா H, இவன் தாண்டா டெல்டா U, இவன் தாண்டா P டெல்டா V. இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் இருக்குல்ல, சேஞ்ச் இன் எந்தால்பி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் P டெல்டா V. அது இதிலிருந்து இருந்து வருது. QP பசங்களா, QP டெல்டா H, QV delta U. Heat at constant pressure, change in enthalpy. Heat at constant volume, change in internal energy. Ready? Okay, இப்போ சொன்னதெல்லாம் ஓகேனா இந்த क्वेश्चन ட்ரை பண்ணி பாருங்க. ரெடியா? கொஸ்டின் என்ன சொல்றாங்க? choose the correct statement if for the work done expansion work na work done by the system. அப்படினா W ஓட சைன் நெகட்டிவ் சார். W நெகட்டிவ் சார், W நெகட்டிவ். and heat absorbed சார் Q பாசிட்டிவ் சார். heat absorbed சொல்லல, heat absorbed or released when 5 liter of an ideal gas at 10 atmospheric pressure isothermally expand. ஐசோதர்மல்னு சொல்றாங்க சார். அப்போ டெல்டா T is equal to 0. அப்போ டெல்டா U is equal to 0. expands into vacuum. வேக்யூம்னு சொல்றாங்கடா. வேக்யூம்னு என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னலி ப்ரெஷர் கொடுக்க யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ P external is equal to 0. அப்படின்னா ஒர்க்கே 0 தானே. ரெடியா? இங்கிட்ட தான் இருக்குது. அண்டில் வால்யூம் இஸ் 5 லிட்டர். அப்படின்னா 5 லிட்டர்ல இருந்து 5 லிட்டரா இருந்தது 15 லிட்டரா மாறுது. அப்படின்னா சிஸ்டத்துக்கு எக்ஸ்பான்ஷன் நடக்குது. இப்போ பாருங்க, both the heat and work done will be greater than 0. ஒர்க் 0 நமக்கு உறுதியா தெரியுது. அப்படின்னா ஆப்ஷன் 1 வராது. heat absorbed will be less than 0, work done will be positive. ஒர்க் 0 தான்டா, இது வராதுடா. work done will be 0 and heat also will be 0. பார்க்கலாம். work done will be greater than 0. இது வராது. ஆப்ஷன் C. yes. work done will be 0, heat also will be 0. Why that? Because work done 0, delta U is equal to Q plus W. அதில் delta U 0. Why delta U 0? Isothermal. அப்போ delta U 0,
Q plus W. அப்போ Q plus Q ஓட அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே 0 அப்படின்னா Q is equal to 0 தானே. பை ஹார்ட் பண்ண வேண்டாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஃபார் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் என்ன? எண்டோதெர்மிக்னா சிஸ்டம் விச் இஸ் அப்சார்பிங் ஹீட். ரியாக்ஷன் நடக்கணும்னா அங்கே ஹீட் அப்சார்ப்ஷன் நடக்கணும். எண்டோதெர்மிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் டெல்டா H பாசிட்டிவ். கரெக்டா? டெல்டா H பாசிட்டிவ் தானே. எண்டோதெர்மிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் டெல்டா H பாசிட்டிவ். அப்போ டெல்டா H பாசிட்டிவ் இங்கே இருக்குது. ஆனால் ஆப்ஷன்ஸில் அது மட்டும் இல்லை, பி கண்டிப்பாக இருக்குது. அப்போ பி இது இல்லை. ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுது. ஆனால் பி கூட ஏ வருமா டி வருமான்னு டவுட்டாக இருக்குது. ஸோ டெல்டா H பாசிட்டிவ் ஓகே சார். ஆனால் தெர் இஸ் அனதர் ரிலேஷன். கூட யார் இருக்காங்க? QP. ஓகே QP and QVI நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஆமாம் சார் பார்த்தோம் சார். QPயோட எக்ஸ்பிரஷன் என்ன? QP is equal to NCP delta T. QP is equal to NCP delta Tன்னு படிச்சிருக்கு பசங்களா. இங்கே எண்டோதெர்மிக்னு சொல்லியிருக்காங்க. எண்டோதெர்மிக்னு சொன்னால் டெல்டா ஹெச்சோட வேல்யூ பாசிட்டிவ் தானே. எண்டோதெர்மிக்னா ஹீட் அப்சர்வ் ஆகும், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பாசிட்டிவ் ஆகும். அப்போது டெல்டா டி பாசிட்டிவ். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பாசிட்டிவாக இருப்பேன். டெல்டா டி பாசிட்டிவ்னா அப்போ QPயும் பாசிட்டிவாக இருப்பான்டா. QP இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போ நம்ம எது எடுக்கலாம்? ஆப்ஷன் 1 எடுக்கலாம். ஆப்ஷன் 1 வெரி குட் சூப்பர். நிறைய பேர் எடுத்திருக்கீங்க, சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் எந்தால்பி. நான் சொன்னேன் இந்த ஃபார்முலா பற்றி கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன். QPயோட எக்ஸ்பிரஷன் எழுதும்போதே அதில் இருந்தால் எந்தால்பி ஃபார்முலா வந்தேன்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் எந்தால்பி. H is equal to U plus PV where U is the internal energy, PV is the pressure volume energy. This ரெண்டோட sum தான் enthalpy. So enthalpy is also energy term. Enthalpy is also a sum of two energy terms. One is internal energy, one is pressure volume energy. So delta H போடும்போது delta H is equal to delta U plus PV, P external into delta V. Okay, external pressure delta V. Delta H is equal to QP NCP delta T. Delta U is equal to QV NCP delta T. ரெண்டு important note பண்ணிக்கோங்க. ரெடியா clear? QV is the heat capacity at constant pressure. QV is the heat capacity at a constant volume. And yes நாம இங்க P external into delta V இருக்கு. நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to nRT தெரியும்ல. அப்போ P delta V இங்க P பதிலா நாம nRT போடலாம் சார். அப்போ அப்படி போட்டு பாரு. அப்போ டெல்டா H is equal to delta U plus delta NGRT. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா எப்போ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் தர்றாங்க. அப்போ அதை ஈக்குவேஷன் பார்த்தாலே ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் மைனஸ் ரியாக்டண்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் பண்ணால் நமக்கு டெல்டா என் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை தந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நாம் PV எடுக்காமல் டெல்டா NGRT தான் அங்கே எடுக்கணும். ஒரு டெல்டா NG இஸ் த நிறைய இடத்துல படிச்சிருப்போம் எலக்ட்ரோவில் எக்விலிபிரியத்தில். டெல்டா NG இஸ் த சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ஸ்பீஷீஸ். அப்படின்னா சாலிட் லிக்விடெல்லாம் எடுக்கக்கூடாது, கேஷஸாக இருக்கணும். ப்ராடக்டோட மோல்ஸ் கேஸாக இருக்கணும், மைனஸ் ரியாக்டண்டோட மோல்ஸ் கேஸாக இருக்கணும். ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். கிளியராக வச்சுங்களா? அப்போ அந்த டெல்டா NGயோட அந்த வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ண ஈக்குவேஷன் பேஸ்டு கால்குலேட் பண்ணும்போது அது 0 வந்தால் என்ன ஆகும்? டெல்டா NGRT அப்படியே 0 ஆகிடும். அப்போ டெல்டா H is equal to delta U. Enthalpy is equal to change in enthalpy is equal to change in internal energy. Clear? Delta NG greater than 0 வந்தா? சார் அப்போ டெல்டா U plus இங்கே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்போ டெல்டா H டெல்டா Uவை விட அதிகம். டெல்டா NG நெகட்டிவ் வந்தால் டெல்டா U மைனஸ் சம்திங்காக இருக்கும். அப்போ யார் பெருசாக இருக்கும்? டெல்டா U greater. அண்ட் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆரோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைப்பட்ட வேல்யூஸ் தான். R is equal to 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். இல்லை கலோரியில் சொல்லும் போது 2ன்னு போட்டால் போதும். இல்லை லிட்டர் ரிலேட்டிவ்னா 8.2 into 10⁻⁻2 போட போதும். அதே மாதிரி கன்வர்ஷன் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டிய கொஞ்சம் கன்வர்ஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஆக்சுவலி நம்ம அனில் சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க யூனிட் கன்வர்ஷன்ஸோட. பார்த்தீங்களா எல்லாரும்? ஸோ எல்லோரும் பாருங்கள் அது வீடியோ. ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் கன்வர்ஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, 10 minutes தான் இருக்குது. தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. டூ வாட்ச். ஓகே, ஸோ 1 liter ATM is equal to 101.3 joule. 1 liter bar is equal to 100 joule. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை. எஸ் ஓகே,
Very good, very good, very good. பசங்களா நம்ம அடுத்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறேன். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ரிகார்டிங் ஸ்பான்டேனிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்பான்டேனியஸ், ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையா, அது டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்திருக்கு. தட் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ், ஒரு டெல்டா ஜி இஸ் த சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டெல்டா ஹெச் சேஞ்ச் இன் என்தால்பி, டெம்பரேச்சர், entropy. What is S? Entropy. What is entropy? Sir, entropy is a measure of disorder, measure of randomness. And ஒரு கான்செப்ட் இருக்கு, என்ன தெரியுமா? யூஸ்வலி இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே அவங்கள வந்து எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டீங்கன்னா எல்லாருமே டிஸார்டராக தான் விரும்புவாங்க. எல்லாருக்கும் டிஸார்டர் தான் பிடிக்கும். ஒரு கிளாஸ் ரூமு எந்த கண்ட்ரோலும் இல்லாட்டி கம்ப்ளீட் டிஸார்டர், ஒரு வீட்டில் எந்த கண்ட்ரோலும் இல்லாட்டி கம்ப்ளீட் டிஸார்டர். யாரும் எந்த ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வைக்கல. ஒரு நேஷனா, அஸ் எ நேஷன், இல்லை சத்யா ரெடி ஆகிடும். தியரி படிக்காமல் கொஸ்டின்ஸ் பார்க்க முடியுது. தியரி ப்ராப்பராக ப்ராப்ளம் எப்போ டஃப் ஆகுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து அதை வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன். இல்லை அப்படி இல்லை சார், நான் படிச்சிருக்கேன். தியரியோடு ப்ராப்பராக தெரியாததுனால தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் தப்பாகுதுடா. தியரியை வந்து படிக்கிறோம், நீங்கள் எஃபர்ட் போடுறோம், பட் வந்து எஃபெக்டிவாக இல்லாட்டி அது வச்சு நீங்கள் தியரி கொஸ்டின் ஆனாலும் சரி, ப்ராப்ளம் நியூமரிக்கல் கொஸ்டின் ஆனாலும் சரி, ப்ராப்ளம் கரெக்டாக அட்டன் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த தியரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, பட் அது இந்த லாஸ்ட் டைமில் சொல்கிற மாதிரி இல்லை, பட் கரெக்டு தான். பட் ஸ்டில் தட் இஸ் த இஷ்யூ, பேசிக் இஷ்யூ நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஃபைன், என்ன சொன்னேன்? delta G is equal to delta H minus T delta S, where delta S is the degree of disorder, degree of randomness. It is called entropy. எந்த கண்ட்ரோலும் இல்லாட்டி எல்லாருக்குமே டிஸார்டர் தான் பிடிக்கும். ஸோ ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் அங்கே என்ட்ரோபி கூடுதுன்னு அர்த்தம். புரியுதா பசங்களா? ஸ்பான்டேனியஸாக நடக்குது, அது பாட்டுக்கு நடக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ட்ரோபி கூடுது, அதனால தான் அது பாட்டுக்கு நடக்குது. என்ட்ரோபி குறைக்கணும், டிஸார்டரை குறைக்கணும்னா நாம தான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ அது ஸ்பான்டேனியஸ் இல்லை, நான் ஸ்பான்டேனியஸ். நாம பண்ண வைக்கிறோம்ல. கரெக்டா? ஸோ டெல்டா எஸ் ஷுட் பி பாசிட்டிவ் இன் ஏ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் பசங்களா. ஸோ இங்கே இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கடா. கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனியஸி, அதுக்கு முன்னாடி சொல்லணும். டெல்டா ஜி எடுக்கு, டெல்டா ஜி அதோட வேல்யூ 0 வந்தால் சிஸ்டம் அட் இக்விலிபிரியம், அதோட வேல்யூ நெகட்டிவ் வந்தால் தான் ஸ்பான்டேனியஸ், அதோட வேல்யூ பாசிட்டிவ் வந்தால் நான் ஸ்பான்டேனியஸ். அப்போ 3 டெல்டா ஜி less than 0 spontaneous, greater than 0 non spontaneous, equal to 0 equilibrium. அப்போ டெல்டா ஜியை எப்படியாவது நெகட்டிவ் கொண்டு வர வைக்கணும், அப்போ தான் ஸ்பான்டேனியஸ் ஆகும். இப்போ டெல்டா ஜி நெகட்டிவ் வரணும். இந்த ஃபார்முலா பாருங்கள், இதை எப்படியாவது நெகட்டிவ் கொண்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டெல்டா ஹெச் நெகட்டிவ், அப்பா சந்தோஷம். செகண்ட் டெல்டா எஸ் பாசிட்டிவ், அப்போ இவன் நெகட்டிவ், இங்கோடு மைனஸ் இருக்கு, இவன் பாசிட்டிவ், அப்போ நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ மொத்தத்தில் நெகட்டிவ். ஸோ சந்தோஷம் சார். அப்போது எப்போவுமே ஸ்பான்டேனியஸ், ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ் ஆகணும்னா டெல்டா ஹெச் நெகட்டிவ் ஆகணும், டெல்டா எஸ் பாசிட்டிவ் ஆகணும். ரெடியா? கிளியரா? ரோஹித் வெயிட் பண்ணுங்க. கிளியரா பசங்களா? எஸ் அபினேஷ். எக்ஸோதெர்மிக், டெல்டா ஹெச் நெகட்டிவ்னா எக்ஸோதெர்மிக், அப்போ ஸ்பான்டேனியஸ்னா எக்ஸோதெர்மிக். டெல்டா ஹெச் நெகட்டிவ், டெல்டா எஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வந்தால் ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ் தான். இப்போ பாருங்க கண்டிஷன், டெல்டா ஹெச் பாசிட்டிவ், டெல்டா எஸ் நெகட்டிவ். பாருங்க, இது பாசிட்டிவ், மைனஸ் இருக்கு, இங்கே இன்னும் மைனஸ், அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பாசிட்டிவ். சார் மொத்தத்தில் பாசிட்டிவ் ஆகுது சார், யோசிக்கவே வேண்டாம், எப்பவுமே டெல்டா ஜி பாசிட்டிவ், அதனால இட் இஸ் ஆல்வேஸ் நான் ஸ்பான்டேனியஸ். ஆனால் இன்னும் பாருங்க, டெல்டா ஹெச் நெகட்டிவ் இருக்கு, டெல்டா எஸ்ஸும் நெகட்டிவா இருக்கு. பாருங்க, இது நெகட்டிவ், சந்தோஷம். மைனஸ், இதுவும் நெகட்டிவ், ஐயோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு டேர்ம் மைனஸ், ஒரு டேர்ம் பாசிட்டிவ், அப்போ இங்கே நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் டேர்மும் பிக் ஆகணும், அப்படின்னா பாசிட்டிவ் டேர்மு ஸ்மால் ஆகணும். பாசிட்டிவ் டேர்மு இது, அது ஸ்மால் ஆகணும்னா இதை மல்டிப்ளை பண்ணுற டெம்பரேச்சரோட வேல்யூ லோ ஆகணும். ஸோ டெம்பரேச்சர் லோவர் டெம்பரேச்சரில்
இந்த கண்டிஷனில் ஸ்பான்டேனிட்டி வரலாம். ஸோ ஸ்பான்டேனியஸ் அட் லோவர் டெம்பரேச்சர். ஸோ லோவர் டெம்பரேச்சர்னா எது வரைக்கும் போகணும் அது நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். லோவர் தேன் இக்விலிபிரியம் டெம்பரேச்சர். இக்விலிபிரியம் டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்லி தருவேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்த கண்டிஷன் டெல்டா H பாசிட்டிவ், டெல்டா S பாசிட்டிவ். சார் இதுவும் பாசிட்டிவ், இது மைனஸ், இதுவும் பாசிட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவ், செகண்ட் டேர்ம் நெகட்டிவ். அப்போ டெல்டா G நெகட்டிவ் வரணும்னா இந்த டேர்ம் எப்படி இருக்கணும்? இந்த டேர்ம் கம்மியாக இருக்கணும், இந்த டேர்ம் அதிகமாகணும். இந்த டெம்பரேச்சர் ஹை ஆகணும். ஸோ அட் ஹையர் டெம்பரேச்சர். ஸோ அந்த டெம்பரேச்சர் வேல்யூ சார் அந்த லோவர் டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சர்னு சொல்கிறீங்கல்ல, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து பாருங்க, இங்கே இருக்கா? இங்கே பாருங்க. டெல்டா G is equal to டெல்டா H minus T டெல்டா S தானே? ஆமாம். அசியூம் the system is at equilibrium. equilibriumனா டெல்டா G is equal to 0. அப்படின்னா டெல்டா H minus T டெல்டா S is equal to 0. அப்படின்னா T டெல்டா S is equal to டெல்டா H. அப்படின்னா T is equal to டெல்டா H by டெல்டா S. பசங்களா, இந்த டெம்பரேச்சரோட பேர் இக்விலிபிரியம் டெம்பரேச்சர். பிகாஸ் நாம இங்கே இக்விலிபிரியம்னு அசியூம் பண்ணியிருக்கேன். இக்விலிபிரியம்னு அசியூம் பண்ணிட்டு நம்ம டெம்பரேச்சருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சேன். தட் இஸ் டெல்டா H by டெல்டா S, சேஞ்ச் இன் என்தால்பி பை சேஞ்ச் இன் என்ட்ரோபி. இந்த டெம்பரேச்சரோட வேல்யூவை விட கம்மியாக இருந்தால் அதுதான் அங்கே சொல்கிற லோவர் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரோட விட ஹையராக இருந்தால் அதுதான் அங்கே சொல்கிற ஹையர் டெம்பரேச்சர். இஸ் இட் கிளியரா? சொல்லுங்க. ரெடியா பசங்களா? எஸ். ஹாய் பிரசாத். ரெடி? கிளியர். சூப்பர். ஸோ வாட் இஸ் திஸ் டெல்டா H? டெல்டா G நெகட்டிவ் ஆகணும்னு சொல்கிறேன்ல, ஸ்பான்டேனியஸ் ஆகணும்னு. ஸோ வாட் இஸ் திஸ் டெல்டா G நெகட்டிவ்? அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? டெல்டா G இப்போ பாருங்கள், டெல்டா Gயோட வேல்யூ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். டெல்டா G வந்து -50 அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா அப்படின்னு வச்சா என்ன தெரியுமா? நான் ஒரு சிஸ்டம், என்கிட்ட 50 ஜூல்ஸ் இருக்குது. சும்மா சொல்கிறேன், ஒரு யூனிட்டெல்லாம் சும்மா அசம்ஷன். நான் ஒரு சிஸ்டம், என்கிட்ட 50 ஜூல் இருக்குது. எதுக்கு? டு டூ சம் ஒர்க். சிஸ்டத்துக்கே இருக்குது. எது? ஒர்க் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதோட தியரட்டிக்கலி சொல்லும்போது இட் இஸ் த amount of useful work, amount of energy to do useful work. Change in Gibbs free energy is the amount of energy to do some useful work. வெளியே இருந்து யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். அந்த சிஸ்டத்துக்கு இன்பில்ட்டாவே 50 ஜூல்ஸ் இருக்கு டு டூ சம் ஒர்க்னு சொல்றாங்க. அப்போ -50னா அதுக்கு அர்த்தம் அந்த சிஸ்டத்துக்கு இருக்கிற ஒர்க், சிஸ்டத்துக்கு இருக்கிற எனர்ஜி, அதை யூஸ் பண்ணி அதனால் பண்ண முடியும்னு அர்த்தம். புரியுதாடா? இப்போது டெல்டா Gயோட வேல்யூ +100ன்னு என்ன தெரியுமா? அதோட மீனிங்கு இப்படி யோசிச்சுக்கோங்க. அவங்ககிட்ட எதுவுமே இல்லைடா. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து ஒரு 100 rupees வாங்கியிருக்காங்க ஏதோ வேலை பண்ணுறதுக்கு. அந்த நிலைமையில் இருக்கும் டெல்டா G +100. ஸோ டெல்டா G பாசிட்டிவ்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஸோ பக்கத்தில் இருந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சியிலிருந்து 100 rupees வாங்கியிருக்கேன் டு டூ சம் ஒர்க். அப்போ அது ஸ்பான்டேனியஸ் சொல்ல முடியுமா? எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோட சப்போர்ட் வந்துச்சு இல்லை, அது நான் ஸ்பான்டேனியஸ். பசங்களா கிளியர்? இதோட தியரட்டிக்கல் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் என்ட்ரோபி. பசங்களா என்ட்ரோபியோட எக்ஸ்பிரஷன் பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்டா S is equal to Q by டெல்டா T. டெல்டா S is equal to Q by டெல்டா T. அப்படின்னா என்ன? என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி டெல்டா S இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா T. அப்படின்னா என்ன தெரியுமா? 2 சிஸ்டம் இருக்குடா. 2 சிஸ்டம், ஒரு சிஸ்டம் A, ஒரு சிஸ்டம் B. இதில் A வந்து லோவர் டெம்பரேச்சரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சிஸ்டத்தில் கொஞ்சம் ஹையர் டெம்பரேச்சரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்குமே நீங்கள் Q சப்ளை பண்ணுறீங்க. Qன்னு என்ன? ஹீட், எனர்ஜி. ஏக்கும் பிக்கும் நீங்கள் Q அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு கொடுக்குறீங்க. ஏக்கு கொடுக்குற அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு தான் பிக்கும் கொடுக்குது. பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் ஏவோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி, பியோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதில் எந்த சிஸ்டத்தில் நீங்கள் கொடுத்த ஹீட்டுனால என்ட்ரோபியோட சேஞ்சை அதிகமாக பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லுவேன், லோவர் டெம்பரேச்சரில் இருக்கிற சிஸ்டத்துக்கு நீங்கள் Q கொடுத்தா அங்கே என்ட்ரோபி சேஞ்ச் வில் பி மோர் விசிபிள்.
ஆல்ரெடி எனர்ஜி ஆல்ரெடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறவனுக்கு அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு கொடுத்தாலும் அந்த அளவுக்கு ஒரு என்ட்ரோப்பியோட சேஞ்ச் பார்க்க முடியாது, டிஸார்டர் இன்க்ரீஸ் ஆகிறது பார்க்க முடியாது. அதான் இந்த எக்ஸ்பிரஷனோட மீனிங். டெல்டா எஸ் டெல்டா டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் லோவர் டெம்பரேச்சரில் இருக்கிற சிஸ்டத்துக்கு Q கொடுத்தா, மேலே Q இருக்குல்ல, Q கொடுத்தா டெல்டா எஸ் அதிகமாக பார்க்கலாம். பசங்களா புரியுதா? ரெடியா? ஐசோதர்மல்னா டெல்டா T0, டெல்டா T0னா டெல்டா U0, டெல்டா U0னா Q plus W0, ஸோ Q is equal to minus W. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டெல்டா எஸோட ஃபார்முலா Q by டெல்டா T. ஸோ Q இருக்கிற இடத்துல மைனஸ் W by டெல்டா Tன்னு கொடுக்கலாம். ஸோ மைனஸ் இல்லை, மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஒர்க்லேயும் ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்னும் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். 2.303 NRT இருக்கும், பட் டினாமினேட்டரில் T இருக்குது, T கேன்சல் ஆகும். 2.303 NR log V2 by V1. ரெடியா? 2.303 NR log V2 by V1. எஸ். ஸோ இந்த ஃபார்முலா டெல்டா எஸ்க்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்காங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ் பசங்களா, அடுத்தது என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன், என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன், என்ட்ரோபி ஆஃப் சப்ளிமேஷன். சேம் ஃபார்முலா தான், எதுவும் சேஞ்ச் இல்லை. என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன்னா மேலே Q by டெல்டா Tயில் Q இருக்கிற இடத்துல என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் இருக்கும். ஓகே. என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன்னா Q by T தான், அதில் வந்து என்தால்பி ஆஃப் மெல்ட்டிங் இருக்கும். என்ட்ரோபி ஆஃப் சப்ளிமேஷனில் Q இருக்கிற டைமில் என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் இருக்கும். அவ்வளோதான். நம்ம Q by T தான் படிக்கணும். ஆனால் Q இருக்கிற இடத்துல என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் வரலாம், என்தால்பி ஆஃப் மெல்ட்டிங் வரலாம், என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் வரலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபரெண்ட் ஃபார்முலா. ட்ரை திஸ் கொஸ்டின். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும்? எங்கெல்லாம் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும்? டிஸார்டர் கூடும். பாருங்க, ஏ லிக்விடு இவாப்ரேட் டு வேப்பர். லிக்விடு வேப்பராக மாறுது. வேப்பர்னா கேஷியஸ் ஸ்டேட் தானே. ஸோ கண்டிப்பாக என்ட்ரோபி கூடும். ஸோ ஏ இருக்கு, இது வராது, ஏ வேணும். டெம்பரேச்சர் ஆஃப் ஏ கிறிஸ்டலைன் சாலிட் லோவர் ஃப்ரம் 130 Kelvin to 0 Kelvin. அது அங்கே இருக்கட்டும், நமக்கு அதில் டவுட் இருக்குது, வைக்கலாம். அது அங்கே இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கலாம்ல. இது பாருங்க, இங்கே ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் சாலிடு, பட் இது கேஸு. ஒரு சாலிட் ஸ்பீஷீஸை ப்ராடக்டில் போகும்போது கேஸ் எல்லாம், அதுலேருந்து பை ப்ராடக்ட் கேஸ் எல்லாம் வருதுன்னா என்ட்ரோபி கூடுது. சாலிட் ஆகும்போது எல்லாமே ஆர்டரில் இருக்கும், கேஸ் ஆகும்போது டிஸார்டரில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சி வேணும். அப்போ இது வராது, சி வேணும். 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்தது சார், இது பாரு, Cl2 கேஸ்னா Cl போண்டு Cl இப்படி இருக்காங்க. இப்போ 2Cl கேஸ் அப்படின்னா இந்த போண்டை பிரேக் பண்ணுறாங்க. 2 குளோரின் போண்டிங்கில் இருந்தேன், அதை பிரேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். பிரேக்னா அவங்களோட என்ட்ரோபி கூடுது, அவங்க ஃப்ரீ ஆகிட்டேன் சார். அப்போ கண்டிப்பாக டி வேணும் சார், அப்போ இது வராது, டி வேணும். அப்போ ஏசிடி ஆப்ஷன் 3. வெரி குட். புரிஞ்சுதா? ஏசிடி. எஸ். நெக்ஸ்ட், ஃப்ரம் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அட் 300 Kelvin. பசங்களா, டெம்பரேச்சர் 300 Kelvin தந்திருக்காங்க. ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் தந்திருக்காங்கல்ல. ஓகே, என்தால்பி சேஞ்ச் தந்திருக்காங்க, இன்டர்னல் எனர்ஜி கேட்குறாங்க. நமக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். பாருங்க, டெல்டா H இஸ் ஈக்குவல் டு டெல்டா U. பிவிக்கு பதிலாக டெல்டா NG/RT போடலாம் சொன்னேன்ல, அந்த ஃபார்முலா பண்ண போகிறேன். டெல்டா NG/RT. என்தால்பி சேஞ்சிங் 15. ஸோ இது 15, தட் இஸ் ஈக்குவல் டெல்டா U. அதான் சார் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் டெல்டா NG. பாருங்க, ப்ராடக்ட் சைடில் எத்தனை மோல்ஸ் சார்? ப்ராடக்ட் சைடில் 2, மைனஸ் ரியாக்டன் சைடில் 1 + 3 சார். அப்போ 2 - 4 தட் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ -2 இல்லை, ஆரோட வேல்யூ 8.314 × 300. இதை சால்வ் பண்ணால் டெல்டா யூ, இங்கே டெல்டா யூ தான் நமக்கு வேணும். ஸோ 15 + 2 × 8.314 × 300. பசங்களா, இதில் 15 வந்து கிலோ ஜூல் இருக்குது. அதை நோட் பண்ணிங்களா? 15 கிலோ ஜூல் இருக்குடா. 15 கிலோ ஜூல் இருக்குது. பட் ஆப்ஷன்ஸில் ஜூலு எல்லாமே இருக்குது. ஸோ நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 15 கிலோ ஜூலாக மாற்றணும்னா × 1000 பண்ணணும். ஸோ 15,000 ஆகிடும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ஜூலில் கன்வெர்ட் பண்ணிட்டே பண்ணிங்கன்னா இது வந்து 15,000 ஆகிடும். ப்ளஸ் 2 × 8.314 × 300 சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் 1 வரும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரை வந்து
ஐதர் ஜூல் இருக்குன்னு பாருங்க, இல்லாட்டி கிலோ ஜூல கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல ஜூலும் கிலோ ஜூலும் மிக்ஸா வந்திருக்கு. ஆப்ஷன் 1 வரும். ஓகே, யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். 19.98 கிலோ ஜூல்னு வரும். யா, எஸ் 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 சத்யா, எஸ் சத்யா, வெரி குட் வெரி குட். பாருங்க பசங்களா, PV கர்வு, PV கர்வு. among the following highest amount of work done. சிம்பிள். என்ன படிச்சிருக்கேன் சார்? PV கர்வில் ஏரியா அண்டர் த PV கர்வு தான் சார் ஒர்க் டன். ஏரியா சார், இந்த ஏரியா இவ்வளோதான் ஏரியா. இதில் சார் இவ்வளவு ஏரியா இருக்குது சார். இங்கே இல்லை, இது சைக்கிளுக்கு PV கர்வு இப்படி சைக்கிள் இருக்கு. ஸோ பெட்டர் ஆன்சர், பெட்டர் ஆன்சர் 3. வெரி குட் வெரி குட். ஓகே, எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். தெர்மோகெமிஸ்ட்ரியில் நம்ம எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்ன? எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் சிம்பிள் வந்து இப்படி இருப்பேன், டெல்டா H ஆர் எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக் ஆகலாம், எக்ஸோதெர்மிக் ஆகலாம், எண்டோதெர்மிக் ஆகலாம். எக்ஸோதெர்மிக்னா சிஸ்டத்திலிருந்து ஹீட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா சிஸ்டத்தோட ஹீட்டு குறையுதுன்னு அர்த்தம். அப்போது ஃபைனல் ஹீட் மைனஸ் இனிஷியல் ஹீட்டு நெகட்டிவ் வரும். ஸோ அதனால் எக்ஸோதெர்மிக்கில் எப்போவுமே டெல்டா H நெகட்டிவ். எண்டோதெர்மிக்னா சிஸ்டம் ஹீட் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சிஸ்டம் ஹீட் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ டெல்டா H இனிஷியலை விட ஃபைனல் அதிகமாகும்ல. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பாசிட்டிவ் ஆகும். ஸோ டெல்டா H பாசிட்டிவாக இருப்பேன். ஸோ கிராஃப் பாருங்கள், இது வந்து எனர்ஜின்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து எந்த எனர்ஜின்னு இருக்குது வச்சுக்கோங்க. ரியாக்டண்டோட எனர்ஜி அதிகமாக இருக்குது, ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஏன்? ஏன்னா சிஸ்டம் ரிலீஸ் பண்ணியிருக்க எனர்ஜி எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக்கோட கர்வ் பாருங்க, ரியாக்டண்டோட எனர்ஜி இங்கே இருக்குது, ப்ராடக்டோட எனர்ஜி இங்கே இருக்குது. ஸோ ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஏன்? ஏன்னா சிஸ்டம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதனால எண்டோதெர்மிக். ஸோ இந்த கிராஃபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும் பசங்களா. எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்தால்பி ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் எந்தால்பி ஆஃப் ரியாக்டன் பண்ணால் போதும். அப்போ நெகட்டிவ் வந்தால் எக்ஸோதெர்மிக், பாசிட்டிவ் வந்தால் எண்டோதெர்மிக். ரெடியா? ரெடி. எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன? எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன்னா 1 மோல் ஆஃப் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும்டா. formation of 1 mole compound. formation of 1 mole compound. ஆனால் அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு நமக்கு ரியாக்டன்ட் வேணும்ல. அந்த ரியாக்டன்ட் வந்து குவாலிட்டி, அந்த ரியாக்டன்ட்டுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். என்ன? அந்த ரியாக்டன்ட் எல்லாமே நேச்சுரலி occurring ஃபார்ம் ஆஃப் த எலமெண்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? formation of 1 mole compound from naturally occurring elements are called naturally occurring form of elements. naturally occurring form of elements. For example, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனக்கு வந்து அமோனியா வேணும். அமோனியாவோட எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எழுத சொல்லுங்க. ஸோ சார், நைட்ரஜன் 3 hydrogen gives 2NH3. இந்த ஃபார்முலா எழுதலாம். இது எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களா இல்லையா? எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ரெப்ரசென்ட் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இங்கே 2 மோல் அமோனியா இருக்குது. எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனோட எக்ஸ்பிரஷனில் 1 மோல் அமோனியா தான் ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணால் இது NH3 ஆகும். இங்கே இங்கே 1/2 N2 ஆகும். இங்கே 3/2 H2 ஆகும் பசங்களா. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனோட எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ப்ராடக்ட் 1 மோல் இருக்காங்க. அண்ட் ஃபார்ம்டு ஃப்ரம் இட்ஸ் நேச்சுரலி occurring elements. N2 நைட்ரஜன் நேச்சுரலி N2 தான் இருக்கேன், ஹைட்ரஜன் H2 தான் இருக்கேன். கிளியரா பசங்களா? புரியுதா? ரெடியா? இப்போ பாருங்க, கார்பன் டைமண்ட் ப்ளஸ் 1/2 O2 கார்பன் மோனாக்சைடு. இது வந்து எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களா கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா கார்பன் டைமண்ட் இஸ் நாட் த நேச்சுரலி occurring ஃபார்ம். கார்பன் கிராஃபைட் தான் நேச்சுரலி occurring ஃபார்ம். அதிலிருந்து நமக்கு அப்போ ப்ராடக்ட் 1 மோலாக இருந்தால் மட்டும் பத்தாது. ஸ்டார்டிங் எங்கேருந்து யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணுறாங்களோ அந்த ரியாக்டன்ஸ் எல்லாமே நேச்சுரலி occurring ஃபார்மாக இருக்கணும். ரெடியா? அதை நோட் பண்ணுங்க. அண்டு naturally occurring form of elements ஓட enthalpy of formation value 0 இருக்கும். enthalpy of formation value, for example, enthalpy of formation இப்படி எழுதலாம். enthalpy of F4 formation of N2 இது 0. புரியுதா? இதே மாதிரி கார்பன் கிராஃபைட் 0 இருக்கும்.
இதே மாதிரி ஃபோஸ்ஃபரஸில் ஒயிட் இருக்குல்ல அலோட்ராப்ஸ், இது 0வாக இருக்கும். சல்ஃபரில் வந்து ரோம்பிக்கு 0வாக இருக்கும். ஸோ இது கொஸ்டினில் தரமாட்டேன். இவங்களோட எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ கொஸ்டினில் தரமாட்டேன். ஏன்னா அதெல்லாம் 0ன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்பில்ட்டா. ரெடியா? ஃபைனா? கிளியர். அதை சொல்லிட்டேன். ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அது ஒன்றும் இல்லை. சேம் திங். எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். லைக் 298 Kelvin, 1 bar pressure, 1 molar concentration. அதான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். அதில் ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். அதான் எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இஸ் நாட் ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். அண்ட் இது இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கும் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், இப்போ நம்ம படித்தோம்ல, எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டால், எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு enthalpy of formation of product minus enthalpy of formation of reactant. Enthalpy of reaction is equal to enthalpy of formation of product minus reactant. இது ஃபார்மேஷனில் தான் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். இதுக்கப்புறம் நம்ம கம்பஷன் படிக்கிறோம், அங்கே ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் நம்ம பாண்ட் எந்தால்பி படிக்கும், அங்கேயும் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட் தான் அதிகம் வருது. பட் ஃபார்மேஷனுக்கு மட்டும் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். நான் பதில் வச்சுக்கோங்க. ரெடியா? எஸ். பாருங்க பசங்களா, எந்தால்பி ஆஃப் கம்பஷன். ஸோ கம்பஷன் ஈக்குவேஷன் தெரியும்ல உங்களுக்கு? கம்பஷன் ஈக்குவேஷன் தெரியும்ல? கம்பஷன் burning in presence of oxygen. For example, CH4 plus O2, CO2 plus H2O. பேலன்ஸ் பண்ணுங்க. ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன், அப்படிங்க 2. ரெடியா? 2 ஆக்சிஜன் 4, அப்படிங்க 2. சார் இது எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பாருங்க, இந்த ரியாக்ஷன் எந்தால்பி ஆஃப் கம்பஷன் தான். ஏன்னா இங்கே மீதேனோட கம்பஷன் நடக்குது, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வேல்யூ இருக்கும், எந்தால்பி ஆஃப் கம்பஷன் வேல்யூ இருக்கும். கிளியரா? ஸோ ஹியர் the enthalpy of the reaction is equal to enthalpy of combustion னு சொல்லலாம். enthalpy of formation சொல்ல முடியாது, இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பாருங்க 1 மோல் ப்ராடக்டா இல்லை. கிளியரா? அந்த மாதிரிலாம் கிடையாது, 1 மோல் ப்ராடக்ட்லாம் கிடையாது. எஸ் கஜலட்சுமி, எஸ். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ. யூனிட் மாறும். அதான் நம்ம சாய்மித்ரா சொன்ன மாதிரி யூனிட் தகுத்து மாறும். அதுதான் நான் வந்து கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஆரோட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். ஓகே, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ இல்லை, உங்கள் கையில் இருக்கிறது எந்தால்பி ஆஃப் கம்பஷன் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கையில் இருக்கிறது enthalpy of combustion value. அப்படின்னா enthalpy of reaction is equal to enthalpy of combustion of product minus reactant. இங்க formationல தான் product minus reactant, இங்க reactant minus product. ஓகே, இது natural reaction. naturalனா what do you mean by natural? Combustion is the burning in presence of oxygen. Tomorrow session starting time அப்டேட் வந்திருக்குமே. டுமாரோ நம்ம நைட் கேம்ப் வந்து ஈவினிங் 6 PM ஆரம்பிக்கும். ஈவினிங் 6 PM வந்து கண்டினியூஸாக போகும். ஸோ நீங்களாம் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுருக்கணும்னு அவசியம் இல்லைடா, நீங்கள் தூங்கலாம். செஷன்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் தூங்கிட்டு எந்திரிச்சாலும் நாங்கள் வந்து லைவில் இருப்பேன், நீங்கள் தூங்க போகும்போது நாங்கள் லைவில் இருப்பேன். ஓகே, புரியுதா? ஸோ 6 hours ஸ்லீப் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக 6 hours தூங்கணும். அதை வந்து டேமேஜ் பண்ணிடாதீங்க. ரைட். பாண்ட் எந்தால்பி பாருங்க பசங்களா. பாண்ட் எந்தால்பின்னா என்ன தெரியுமா? பாண்ட் எந்தால்பி ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட மீதேன் ஒரு மோலிகுல் இருக்குது. இதிலிருந்து நாம் என்ன பண்ணுறோம்? CH3H ஒரு பாண்டை உடச்சிட்டேன், ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை உடச்சிட்டேன். அதுக்கு எனக்கு தேவைப்பட்ட எனர்ஜி வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் எனர்ஜி தேவைப்படுது. இப்போ CH3லேருந்து மறுபடியும் நான் வந்து ஒரு ஹைட்ரஜனை, ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை மறுபடியும் உடச்சிட்டேன். அதுக்கு எனக்கு தேவைப்பட்ட எனர்ஜி ஒய். CH2லேருந்து மறுபடியும் CH ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு Z, CHலேருந்து Wன்னு வச்சுக்கோங்க. ஸோ
ஏன் சார் கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு தானே உடைக்கிறீங்க, அப்போ எல்லா பாண்டும் உடைக்கிறதுக்கும் ஒரே மாதிரி எனர்ஜியா? இல்லை. ஏன்னா முதல்ல நம்ம CH4 இருந்து உடைச்சோம், அப்புறம் CH3. என்விரான்மெண்ட் மாறும்போது அதுக்கு தேவையான எனர்ஜியும் மாறும். ஸோ வாட் இஸ் பாண்ட் எந்தால்பின்னு கேட்டால், பாண்ட் எந்தால்பி ஆஃப் மீதேன் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்? பாண்ட் எந்தால்பி ஆஃப் மீதேன்னா மீதேனில் இருக்கிற ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் உடைக்கிறதுக்கு தேவையானது தானே. ஆமாம். ஆனால் மீதேனில் இருக்கிற எல்லா கார்பன் ஹைட்ரஜன் பாண்டும் ஒரே மாதிரியா? இல்லை. அதனால தானே டிஃப்ரெண்ட் எனர்ஜி வேல்யூ வருது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் எடுக்கணும். அப்போ தான் உனக்கு பாண்ட் எந்தால்பி கிடைக்கும். எஸ். ஓகே. எந்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் சொல்லும்போது அங்கே பாருங்க, எந்தால்பி சேஞ்ச் ஆர் டிசோசியேஷன் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி இன்டு இட்ஸ் ஆட்டம்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட். இப்போ மீதேன் எடுத்தேன், மறுபடியும் மீதேன் எடுத்தேன். இந்த மீதேனோட எந்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் சொல்லும்போது ஒரு மீதேன் மோலிக்யூலில் இருக்கிற கார்பன் ஆட்டத்தையும் 4 ஹைட்ரஜன் ஆட்டத்தையும் செப்பரேட் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் டோட்டலாக மீதேனில் இருக்கிற மொத்த ஆட்டத்தையும் கேஷியஸ் ஆட்டமாக மாற்றுறதுக்கு நாம் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுமோ அதான் எந்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். அப்போது இங்கே எந்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் கேட்கும்போது நீ ஆவரேஜ் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். எக்ஸ், ஒய், ஜெட் ப்ளஸ் டபிள்யூ எல்லாமே ஆட் பண்ணால் அது எந்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன், பை 4 பண்ணால் அது பாண்ட் எந்தால்பி. அதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, கிளியரா? எஸ். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் பசங்களா, ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இங்கே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வேண்டாம், இது சொல்லலாம். ஓகே, இதுவும் சொல்லலாம். பாருங்க, NaCl சாலிடா இருக்கு, அது Na ப்ளஸ் கேஸ், NaCl மைனஸ் கேஸாக மாறுது. ஒரு சாலிட் அயோனிக் சாலிடை கேஷியஸ் அயோன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி, தேவையான எனர்ஜிக்கு பேர் என்ன? தட் இஸ் கால்டு லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ ஒரு அயோனிக் சாலிடை உடைச்சு கேஷியஸ் கேட்டியோன் அண்ட் கேஷியஸ் ஆனியோனாக மாற்றுறதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய எனர்ஜி லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ நான் இங்கே ப்ளஸ் LEன்னு போடுறேன், லாட்டிஸ் எனர்ஜி. இப்போது இந்த கேஷியஸ் கேட்டியோன் அண்ட் கேஷியஸ் ஆனியோன் இங்கே பாருங்கள், சாரி இது வந்து இங்கே அக்வஸாக இருக்கும். இட் ஷுட் பி அக்வஸ் ஹியர், அக்வஸ். ஸோ கேஷியஸ் கேட்டியோன் அண்ட் ஆனியோனை அக்வஸ் கேட்டியோன் அண்ட் ஆனியோனை மாற்றணும்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? 180 ஹையர். எஸ் ராகுல், ரைட். 180 தான். எஸ். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த கேஷியஸ் கேட்டியோன் அண்ட் ஆனியோன் எடுத்து தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டால் கேட்டியோனையும் ஆனியோனையும் சுற்றி வாட்டர் மாலிக்யூல் சரௌண்டிங் ஆகும், இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அங்கே ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி நடக்கும். அந்த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜிக்கு பேர் ஹைட்ரேஷன் எனர்ஜி. ரிலீஸ் தானே, ஸோ மைனஸ் போடுறேன். ஸோ அக்கார்டிங் டு ஹெஸஸ் லா ஆஃப் ஹீட் சமேஷன், நமக்கு என்ன சொல்லலாம்? The enthalpy of solution is equal to plus lattice energy minus hydration energy ன்னு சொல்லலாம். புரியுதா பசங்களா? enthalpy of solution நெகட்டிவ் ஆகணும், அப்போ தானே அது ஸ்பான்டேனியஸ் ஆகும். நெகட்டிவ் ஆகணும்னா யார் ஹையராக இருக்கணும்? ஹைட்ரேஷன் எனர்ஜி. enthalpy of solution நெகட்டிவ் வரணும்ல, அப்போ தாண்டா சோடியம் குளோரைடு தண்ணியில் கரைஞ்ச மாதிரி. ஸோ சாலுபிலிட்டி ஹை ஆகணும்னா சொல்லுங்க, டெல்டா ஹெச்எஸ் நெகட்டிவ் வரணும். அது யார் நெகட்டிவ் வர்றதுக்கு யார் காரணமாக இருக்கும்? ஹைட்ரேஷன் எனர்ஜி தானே நெகட்டிவ் வேல்யூ, அது ஹையாக இருக்கணும். ஹையர் ஹைட்ரேஷன் எனர்ஜி, லோவர் லாட்டிஸ் எனர்ஜி. லோ லாட்டிஸ் எனர்ஜி, ஹை ஹைட்ரேஷன் எனர்ஜி. சொல்கிறதுக்கே கொஞ்சம் வசதியாக இருக்குது. பாருங்க, லோ லாட்டிஸ், ஹை ஹைட்ரேஷன். கிளியரா பசங்களா? AFMC என்ன கேட்குறாங்க? சார் bond enthalpy will be different, sir. Yeah. Yes. என்ன கேட்குறேன் புரியலடா. AFMC என்னோட கேள்வி நான் பார்க்கல, கொஸ்டின் பார்க்கல. SRD, சார் bond enthalpy will be different. ஓகே. ஸோ ஒரு சால்ட்டு தண்ணியில் நல்லா கரையணும், சாலிபிலிட்டி ஹையாக இருக்கணும்னா அயோனிக் சாலிடோட லாட்டிஸ் எனர்ஜி கம்மியாக இருக்கணும், ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டெல்டா ஹெச்எஸ் நெகட்டிவ் வரும். டெல்டா ஹெச்எஸ் நெகட்டிவ்னா இட் இஸ் ஹைலி soluble in water. I am telling bond enthalpy will be different for different environment. Yes. அதான் கரெக்ட். எஸ் டூட். ஓகே,
இப்போ salt forms hydrated compound. பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்கிட்ட பேரியம் குளோரைடு இருக்கு. பாருங்க பேரியம் குளோரைடு இருக்கு. பேரியம் குளோரைடு சாலிடா இருக்கு. பேரியம் குளோரைடு சாலிடு, நோ வாட்டர். அப்ப அதுக்கு பேர் என்ன சார்? அப்ப அதுக்கு பேர் அன்ஹைட்ரஸ். இந்த பேரியம் குளோரைடு சாலிட நம்ம வந்து இப்போ பாருங்க Ba2 plus aqueous plus 2Cl minus aqueous கன்வெர்ட் பண்ண. ஸோ சாலிட்ஸ் பேரியம் குளோரைடு அது அப்படியே Ba2 plus aqueous 2Cl minus aqueous மாறி இருக்கேன். இப்படி அயோன்ஸ் இன் aqueous மீடியத்தில் இருக்கும்போது அதுக்கு தேவையான அந்த எந்தால்பியோட சேஞ்ச் எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் தானே, டெல்டா Hs எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன். enthalpy of solution. Enthalpy of solution of இது யாரு? பேரியம் குளோரைடு. வாட்டர் இருக்கா? இல்லை. வாட்டர் இல்லாட்டி இதுக்கு என்ன பேர்? அன்ஹைட்ரஸ் சால்ட். இதுக்கு பேர் அன்ஹைட்ரஸ் சால்ட். ஸோ பேரியம் குளோரைடு அன்ஹைட்ரஸ் சால்ட்டோட enthalpy of solution தான் இது. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா இந்த பக்கம் Ba2 plus aqueous and 2Cl minus aqueous இருக்கு. கேட்டியோன் அண்ட் ஆனியோன் அக்வஸ் மீடியத்தில் இருக்குதுன்னா அதுக்கு அந்த ரூட்டு வந்து enthalpy of solution தான். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இன்னொருத்தர் இருக்காங்க. இவன் யார்? BaCl2 டாட் 2H2O. ஆனால் இவன் சாலிடு. இப்போ இவனுக்கு என்ன சொல்ல முடியும்? இந்த ரூட்டில் இங்கே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே Ba2 plus aqueous Cl minus aqueous இருக்கா? இல்லை. அப்போ இதை டெல்டா Hs சொல்யூஷன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இதை என்ன சொல்லலாம்? இங்கே BaCl2 இருக்குது அன்ஹைட்ரஸ், இங்கே BaCl2 இருக்குது ஹைட்ரேட்டடாக இருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது டெல்டா H enthalpy of hydration of anhydrous salt. Enthalpy of hydration of anhydrous salt ஓட hydration. அதான் இது. And now இதிலிருந்து இங்க போகலாமா? BaCl2 டாட் 2H2O சாலிட்லிருந்து Ba2 plus aqueous 2Cl minus aqueous. ஓகே, அப்போ இங்க ப்ராடக்ட் அகைன் கேட்டியோன் அண்ட் ஆனியோன் சொல்யூஷன் இருக்கும்ல. ஸோ இங்கே நான் மறுபடியும் டெல்டா H ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவேன். ஆனால் டெல்டா H சொல்யூஷன் ஆஃப் யார்? ஹைட்ரேட்டட் சால்ட். இந்த ட்ரையாங்கிள் புரிஞ்சுதா? இது டெல்டா H சொல்யூஷன் ஆஃப் அன்ஹைட்ரஸ் சால்ட். டெல்டா H சொல்யூஷன் ஆஃப் அன்ஹைட்ரஸ் சால்ட். இது டெல்டா H ஹைட்ரேஷன் ஆஃப் அன்ஹைட்ரஸ் சால்ட். இது டெல்டா H சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட். இந்த ட்ரையாங்கிள் புரிஞ்சுதா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் புரிஞ்சுதுன்னா இங்கே நீங்கள் ஹெஸஸ் லா அப்ளை பண்ணுங்க. ஹெஸஸ் லா என்ன சொல்கிறாங்க? டெல்டா H solution of anhydrous salt is equal to delta H hydration of anhydrous salt plus delta H solution of hydrated salt. புரியுதா பசங்களா? this is equal to this plus திஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒய், இது செட்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் செட்னு சொல்கிறாங்க. அதான் ஹெஸஸ் லா. வெதர் a reaction occurs in a single step or in several steps, the sum of the heat, the sum of the total enthalpy will be equal to the enthalpy change. Reaction அது because why this? because ஏன் இப்படி நடக்குதுன்னா நம்ம படித்தோம் பாத் ஃபங்க்ஷன் தானே இது. ஹீட் இஸ் a பாத் ஃபங்க்ஷன். ஹீட்டு ஒர்க்கு ஹீட் கெப்பாசிட்டி பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிடையாது. கரெக்டா? sorry ஸ்டேட் ஃபங்க்ஷன். enthalpy is a state function. அதனால ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பண்ணும்போது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கான்செப்ட் கிளியர் ஆகலைன்னா கூட இந்த கொஸ்டின் பண்ணும்போது கிளியர் ஆகிடும். பிகாஸ் அதே கான்செப்ட் வந்து நியூமரிக்கலாக இங்கே சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. the enthalpy of dissolution of barium chloride solid. அப்போ என்கிட்ட பேரியம் குளோரைடு பாருங்க, ஐ ஹாவ் பேரியம் குளோரைடு சாலிட் இருக்கு. enthalpy of dissolution of barium chloride solid
பாருங்க இந்த லைனை படிக்கணும். எந்தால்பி ஆஃப் டிசொல்யூஷன் ஆஃப் பேரியம் குளோரைட். அப்போ பேரியம் குளோரைட் சாலிட் இங்கே இருக்குது. எந்தால்பி ஆஃப் டிசொல்யூஷன்னா என்ன அர்த்தம்? சொல்யூஷனில் அது கரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி கரையணும்னா இங்கே Ba2 ப்ளஸ் அக்வஸ் இருக்கும், ப்ளஸ் 2Cl மைனஸ் அக்வஸ் இருக்கும். அதோட வேல்யூ -28.6. ஸோ இங்கே -28.6 kilojoules per mole. So enthalpy of dissolution of BaCl2 solid சொல்லிட்டேன். and BaCl2.2H2 தந்திருக்கு. BaCl2.2H2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. BaCl2.2H2 அதோட enthalpy of dissolution தந்திருக்கு. that is 9.8 kilojoule mole inverse தந்திருக்கு. enthalpy of hydration கேக்குறாங்க. enthalpy of hydration இதானே, சாலிட்ல இருந்து ஹைட்ரேட்டட் சாலிடா மாறுறதுக்கு பேர் தான் enthalpy of hydration. ஸோ அது கேட்குறாங்க. திஸ் இஸ் ஆஸ்கிங். புரியுதா பசங்களா? சிம்பிள் தானே, இது கேட்குறாங்கடா. ஸோ கொஸ்டின் படிச்சு இந்த மாதிரி ஒரு டயக்ராமா யோசிச்சா போதும். இந்த கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க, நமக்கு தெரியும். இந்த கொஸ்டின் மார்க்கில் இருக்கிற வேல்யூவும் இதுவும் ஆட் பண்ணா இது கிடைக்கணும், அப்படித்தானே? திஸ் பிளஸ் திஸ், அப்போ அதான் 28 -28.6. ஸோ அப்படின்னா -28.6 இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு கொஸ்டின் மார்க்கு தான் வேணும். -28.6 -9.8. ஸோ -38க்கு கிட்ட இருக்கும். -38 இருக்கும். -38 ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. வெரி குட், வெரி குட். எஸ், பி வராதுடா ஸ்னேகா, பி வராது. சி. எஸ் கார்த்திக், ஜாஸ்மின், கார்த்திக், அக்ஷு, யோகேஷ், யா ஜவுஷ். வெரி குட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. த ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன், ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் நியூட்ரலைசேஷன் நடக்கும்ல. ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் டெல்டா H வந்து -57.3 kilojoules per mole. இங்கே எத்தனை மோல் HCl? 1 மோல் HCl, 1 மோல் NaOH. ஸோ 1 மோல் HCl, 1 மோல் NaOH எடுத்து நியூட்ரலைஸ் பண்ணும்போது -57.3 kilojoules வருது. enthalpy of neutralization of 0.25 mole of HCl and 0.25 mole of NaOH கேட்குறாங்கடா. enthalpy of neutralization ஒரு மோலோடது -57.3. அப்போ 0.25 மோலோடது ஒரு மோலுக்கு -57.3னா 0.25 மோலுக்கு -57.3 into 0.25. ஓகே, -57.3 into 1/4. ரெண்டும் ஒன்று தான். அது சால்வ் பண்ணும்போது உனக்கு -14.32 வரும். -14.32 வரும். எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 வரும். ஆப்ஷன் 3 வரும். எஸ், கிளியர் பசங்களா? புரியுதா? புரியுதா? இல்லை, எங்கே அதோட தேவையில்லை. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின், தெர்மோடைனமிக்ஸில் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறேன். நாம ரெடியாக நீங்கள் பசங்க? எஸ், நம்ம லைக் வந்து 182ல் இருக்குது. ஸோ மேக் இட் 200. இட்ஸ் 10 o'clock, 10:30க்குள்ளே நம்ம வந்து 200 ஆகணும். செஷன் when will get overன்னு கேட்குறாங்க. யூஸ்வலி வந்து 6 மணிக்கு ஆரம்பித்தா கெமிஸ்ட்ரியோட செஷன் எல்லாம் ஈவினிங் 6 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. பட் திஸ் டைம் டுடே நான் கொஞ்சம் சீக்கிரமே முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு இனிமேல் 2 நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்குது, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ ஐ வில் ஃபினிஷ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். பட் இருக்குது, சாப்டர்ஸ் இருக்குல்ல, எல்லா சாப்டரும் பார்க்கணும்ல. பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். 2H2 + O2 gives 2H2O. ஓகே, 2 மோல் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. enthalpy of the reaction -48. ஸோ 2 மோல் வாட்டர் ஃபார்ம் ஆகுதுடா. 2 மோல் வாட்டர் ஃபார்ம் ஆகும்போது enthalpy of reaction -483.64 kilojoule. What is the enthalpy change for the decomposition? Formation இல்லை, decomposition of 1 mole water. Okay, இப்போ இது 2 mole water ஓட formation. This is 2 mole water formation. அப்போ 1 mole water formation பாருங்க, 1 mole water formation 2 mole water formationக்கு -483 னா 1 mole water formationக்கு -483.64 by 2 தானே வரும். So it is -241 point something வரும்ல.
இது ஃபார்மேஷனுக்கு, நமக்கு கேட்டது டீகம்போசிஷனுக்கு. டீகம்போசிஷன்னா என்ன பண்ண, ஆப்போசிட் தானே. ஸோ சைன் மாற்றினா போதும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ப்ளஸ் 241, ஆப்ஷன் சி. எஸ் எஸ் ரஃபா பானு. டவுட் சால்விங் செஷன், நம்ம நைட் கேம்பில் டவுட் சால்விங் செஷனும் இருக்கும். அது எப்போன்னு கரெக்டாக வந்து அவன் அப்டேட் பண்ணிவிடுவாங்க, சேனலில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஓகே ரைட். ஓகே ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஸோ ஒரு 5 minutes பிரேக் எடுக்கலாமா? பிரேக் எடுத்ததுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் இருக்குது, சொல்யூஷன் இக்லிபிரியம் இருக்கும், இக்லிபிரியம் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம பிரேக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 minutes பிரேக்கு, எங்கேயும் போயிடாதீங்க. 10:05 ஆகிடுச்சு, 10:10க்கே வந்துடு. 10:10, ஜஸ்ட் 5 minutes, ஜஸ்ட் 5 minutes. Surprise, Karthik.
Hi, welcome back. Yes, so we have completed 3 chapters, some basic concept of chemistry, structure of atom, thermodynamics. Now we are moving to the chapter solutions. Time ho gaya. Ready? கேக்குதுல? AV clear na மட்டும் சொல்லுங்க. AV clear. Ready. Yes, thank you, Ronan. Yes, Chris. Darshana, yes, Akshu, yes. Concentration terms, நம்ம already some basically இது சொல்லியாச்சு. இங்க 10 power 6 வேணும். molarity சொல்லியாச்சு, molarity எல்லாம் சொல்லியாச்சு. mole fraction சொல்லியாச்சு. sum of the mole fractionல ஒரு சொல்யூஷன்ல different components இருந்தா அந்த components ஓட எல்லாம் mole fraction ஓட sum எடுத்தா 1 கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். Hi all. Yes. Yogesh. Solubility na enna pasangala parunga. What is solubility? Maximum amount of solute that can be dissolved in a specific amount of solvent in a specific temperature. Temperature constant ah vechu ஒரு particular amount of solvent la எவ்வளவு solute dissolve ஆகுதோ அதுக்கு பேர் தான் solubility. ஓகே, ஸோ நமக்கு வந்து solubility ரெண்டு விதத்தில் படிக்கணும். ஒன்று solid in liquidலையும் படிக்கணும், solid in liquid அப்படின்னு சொல்லும்போது இந்த solid வந்து solute, liquid வந்து solvent. gas in liquid சொல்லும்போது gas வந்து solute, liquid வந்து solvent. ஓகே, இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம படிக்கணும். ஸோ solid in liquidல முதல்ல பார்க்கும்போது அங்கே ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயம் like dissolves in like endothermic reaction, temperature directly proportional to solubility. So temperature ku solubility ku enna relation nu ketta nama vandu blind ah sollakudadu. You have to check whether the reaction, chemical reaction is endothermic or exothermic. If it is endothermic, higher temperature, higher solubility. That means temperature directly proportional to solubility. If it is exothermic, lowering the temperature தான் greater solubility இருக்கும். புரியுதா? எக்ஸோதெர்மிக்ல டெம்பரேச்சர் லோவர் பண்ணும்போது தான் solubility கூடுன்னு சொல்றாங்க. ஸோ டெம்பரேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் பிளைண்டா சொல்லக்கூடாது, எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கான்னு செக் பண்ணணும். ப்ரெஷர் நோ எஃபெக்ட், ஏன்னா ப்ரெஷருக்கு கேஷியஸ் கம்போனன்ட் வேணும். இங்க சாலிட் இன் லிக்விட் தானே, நோ கேஷியஸ் கம்போனன்ட், ஸோ ப்ரெஷர் ஹாஸ் நோ எஃபெக்ட். இங்க வாங்க, கேஸ் இன் லிக்விட்ல எஸ் கேஸ் இருக்கா, ஸோ ப்ரெஷருக்கு கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. அண்ட் டெம்பரேச்சர் வந்து இங்கே நீங்கள் இங்கே நோட் பண்ணல, டெம்பரேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி தான். இங்கே அது மட்டும்தான். lowering of temperature தான் greater solubility இருக்கும். lowering of temperatureல greater solubility இருக்கும். ஓகே, அண்ட் இங்கே தான் இந்த கேஸ் இன் லிக்விட்ல தான் நம்ம புதுசாக இது படிக்க போகிறோம், ஹென்ரிஸ் லோ படிக்க போகிறோம். ஸோ பசங்களா, ஹென்ரிஸ் லோ என்ன சொல்கிறாங்க? ஹென்ரிஸ் லோ suggests that solubility of a gas in liquid, அதை தான் இங்கே நாம கைபி மோல் ஃப்ராக்ஷனை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த இக்குவேஷனில் மோல் ஃப்ராக்ஷனோட டேர்ம் இருக்குல்ல, தட் டேர்ம் மோல் ஃப்ராக்ஷன் represents the solubility. Okay, so solubility of a gas in liquid at a constant temperature is directly proportional to pressure of the gas present above the surface of the liquid. ஒன்றும் இல்லை, நம்ம greater pressure apply பண்ணா, higher pressure apply பண்ணா gaseous molecule அதிகமாக சொல்யூஷனுக்குள்ள லிக்விடுக்குள்ளே டிசால்வ் ஆகும். கரெக்டாக நம்ம வந்து ஹை ப்ரெஷரில் சோடா ப்ரிப்பேர் பண்ணி, சோடா பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, கூல் ட்ரிங்க்ஸோட பாட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, கூல் ட்ரிங்க்ஸோட பாட்டில் எல்லாம் எடுத்தால் நம்ம அது பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது சவுண்டு வரும். ஏன்னா உள்ள பாட்டிலில் ஹை ப்ரெஷரில் இருக்கிற கேஸு ரிலீஸ் ஆகுது, அப்போ தான் அந்த சவுண்டு க்ரியேட் ஆகுது. அந்த கேஸ் யார்? கார்பன் டை ஆக்சைடு. வாட்டரில் வந்து கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஹை ப்ரெஷரை கொடுத்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஹென்ரிஸ் லோட அப்ளிகேஷன் தான் அது. ஸோ போட்டில் ஓப்பன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அதுக்கு வென்டிலேஷன் கிடச்சிருக்கா, அது வந்து எஸ்கேப் ஆகும்போது அந்த சவுண்டு க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஷேக் பண்ணிட்டெல்லாம் போட்டில் ஓப்பன் பண்ணால் பாதி சோடா வெளியே போயிடும், பாதி கூல் ட்ரிங்க் வெளியே போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ ப்ரெஷருக்கு வந்து சடன் சேஞ்ச் வருதுல்ல, அதனால். ரைட், ஸோ இந்த ஃபார்முலா படிங்க. ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க?
sir, P is equal to KH into chi B. This is the formula. This chi B is the mole fraction. It represents the solubility and KH is the Henry's law constant. In the Henry's law constant KH solubility ku enna sambandhamnu ketta, it is inversely proportional. Important. This base panniye question kettirukanga. KH is inversely proportional to solubility pasangala. Ready pasangala? Ready? So solution chapter nama poittu irukom. Parunga, temperature koodna cool drink இல்லை ஸ்ப்ரைட்டு 7up எப்படி வச்சுருப்பேன் ஷாப்பில் எப்படி வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கணும், இல்லை ஃப்ரீசரில் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணும். நம்ம வந்து அதை வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு வெளியே வச்சா என்ன ஆகும் தெரியுமா, அது நல்லா இருக்காது. ரெஃப்ரிஜரேட்டருக்கு வெளியே இருக்கிற ஒரு கூல் ட்ரிங்க் எடுத்து குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குமா, டேஸ்ட்டே இருக்காது. அது உள்ளே வைக்கணும். ஏன்னா டெம்பரேச்சர் குறைச்சா தான் கேஸ் அதில் சோலுபிளாக இருக்கும். டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் கேஸ் அதிலிருந்து வெளியே வந்துடும். ஸோ லிக்விட் வேறு கேஸ் வேறையாக இருக்கும், அது குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. கரெக்டாக பசங்களா, புரியுதா? ரைட்டு. ஸோ டெம்பரேச்சர் ஹை அப்படின்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் ஹைனா கேஸ் வெளியே போயிடும்னு அர்த்தம். கேஸ் வெளியே போயிடுதுன்னா சோலிபிலிட்டி குறையுதுன்னு அர்த்தம். சோலிபிலிட்டி குறையுதுன்னா கேஹெச் ஹைன்னு அர்த்தம். அதான் இது டெம்பரேச்சர் ஹை, கேஹெச் இஸ் ஆல்சோ ஹை. அப்போ சோலிபிலிட்டி லோ. ரெடியா? ஹாய். புரியுதா பசங்களா? புரியுதா பாருங்க, புரியுதா? Ready? Okay. Applications of Henry's law. Henry's law application, carbonated drinks. இதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசுனேன். இதே மாதிரி ஸ்கூபா டைவர்ஸில் டீப் சீக்குள்ளே எல்லாம் டைவ் பண்ணுறவங்கலாம் இருக்குல்ல, ஸ்கூபா டைவர்ஸ். அவங்க சிலிண்டரில் வந்து கேரி பண்ணுறாங்க, ஹீலியம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. ஏன்னா ஹீலியத்துக்கு சாலிபிலிட்டி கம்மி, அதுக்கு தான் அது டிசால்வ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதர்வைஸ் என்ன பிரச்சனை, பெண்ட் வரும். பெண்ட் இஸ் மெடிக்கல் கண்டிஷனில் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷன். நம்ம பிளட் கேபிலரிஸ்ல எல்லாம் வந்து கேஷஸ் மாலிகுல் பபுளாக கிரியேட் பண்ணுற ப்ராப்ளம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆக்சிஜன் நைட்ரஜனோட மிக்சர் கூட கொஞ்சம் ஹீலியத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொண்டு போகணும். எஸ் டாக்டர் சக்தி அன்பழகன் இப்படிலாம் சொல்லக்கூடாது. கிளைம்ப் அதே மாதிரி மலை ஏறுறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அனோக்சியான்னு ஒரு பிரச்சனை இருக்கும்ல. ஏன்னா மேலே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இதெல்லாம் இங்கே கேஸ் கிடைக்காது, இன்ஹேல் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அதனால் இருக்கிற பிரச்சனை பேர் தான் அனோக்சியா. ஸோ இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லோவில் நமக்கு ரியல் லைஃப்லேருந்து சொல்ல முடிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ். பசங்களா ரோல்ஸ் லோக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரோல்ஸ் லோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எ சொல்யூஷன் கண்டெய்னிங் 2 volatile liquid. volatile liquidனா ஈஸிலி வேப்பரைசபிள் லிக்விட். 2 லிக்விட் இருக்குது, 2 பேருமே ஈஸிலி வேப்பர் ஆகும். The partial pressure of each component. இந்த லிக்விட் வேப்பர் ஆகும்போது அந்த வேப்பர் வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ண முடியல, அதான் பார்ஷியல் ப்ரெஷர். இந்த சொல்யூஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் மோல் ஃப்ராக்ஷன். சொல்யூஷனில் 2 கம்போனன்ட் இருக்காங்கடா. சொல்யூஷனில் இந்த கம்போனண்டோட ப்ரெசன்ஸ் மோல் ஃப்ராக்ஷன். இந்த மோல் ஃப்ராக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கே வேப்பர் இருப்பாங்க. சொல்யூஷனில் யாருக்கு அதிகமாக மோல் ஃப்ராக்ஷன் இருக்காங்களோ அந்த கம்போனண்டோட வேப்பர் ப்ரெஷர் தான் மேலே அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. காமன் சென்ஸ். இங்கே இருக்கிறவன் தானே அங்கேயும் போகும். இது வேப்பர் ஆகும்போது தானே அது கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே ஜாஸ்தி இருந்தால் அங்கேயும் ஜாஸ்தி இருக்கும், இங்கே கம்மியாக இருந்தால் அங்கேயும் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். அதான் ரோல்ஸ் லோ. எஸ் நேஹா, we can do it, we will rock it. ஓகே, ஸோ அதான் இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. P1 is equal to P1 not chi1, P2 is equal to P2 not chi2, where P1 not and P2 not is the partial pressure of the pure component. 2 பேரும் ஒன்றா இருக்காமல் தனித்தனியாக ஒரு பீக்கரில் P1 மட்டும், ஒரு சால்வெண்ட் மட்டும், அடுத்த பீக்கரில் அடுத்த சால்வெண்ட், அவங்க 2 பேரும் தனித்தனியாக இருக்கும்போது அவங்களோட பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கும்ல, அதான் P1 not and P2 not. ஓகே, and according to Dalton's law of partial pressure, total pressure is the sum of the partial pressure. So P is equal to P1 plus P2. So PT is equal to P1 not chi1 plus P2 not chi2. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். chi1 plus chi2 is equal to 1, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரோல்ஸ் லோக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் வரும். ஸோ இந்த கிராஃப் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஐடியல் சொல்யூஷன் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். பசங்களா, ஐடியல் சொல்யூஷன் மீன்ஸ் ஒபே பண்ணுறாங்க ரோல்ஸ் லோவை. எப்போ கேட்டாலும், எந்த நைட்டு கூப்பிட்டு பார்த்தாலும் ரோல்ஸ் லோ, ஐ வில் ஒபே ரோல்ஸ் லோ. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாலும் ஐ வில் ஒபே ரோல்ஸ் லோ அப்படின்னு சில சொல்யூஷன் சொல்லுவாங்க. அவங்க தான் ideal solution. Ideal solutions obey Rolle's law at all temperature and pressure, all condition. And non ideal அப்படி obey பண்ண மாட்டேன். ஸோ obey பண்ணுறாங்க, அதனால ஈக்குவல் சைனு இல்லை, obey பண்ணுறாங்க அதனால ஈக்குவல் சைனு. இங்கே obey பண்ணல, அதனால ஈக்குவல் சைனு போடக்கூடாது. ஓகே, போடக்கூடாது. ரெடியா?
சார் அடுத்தது டெல்டா ஹெச் ஐடியல் சொல்யூஷனில் டெல்டா ஹெச் மிக்ஸு டெல்டா ஹெச் மிக்ஸு எந்தால்பி ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த மிக்ஸ் சொல்யூஷன் அது 0. டெல்டா வி மிக்ஸு அது 0வாக இருக்கும். இங்கே நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, இது பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏபி இன்ட்ராக்ஷன்ஸ், ஏஏ இன்ட்ராக்ஷன் பிபி, ஏஏ தட் மீன்ஸ் ஒரே ஒரு கம்போனண்ட், பிபி அது வேறு கம்போனண்ட். இப்போ ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணுறோம், அப்போ ஏயும் பியும் இன்ட்ராக்ட் பண்ணுவேன் இல்லை, ஏயோடையும் பியோடையும் ஏயும் பியும் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ராக்ஷன் இருக்கோ அதே இன்ட்ராக்ஷன் தான் ஏக்கும் இடையில இருந்தது, அதே இன்ட்ராக்ஷன் தான் பிக்கும் இடையில இருந்தது. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வால்யூம் கூடாது, வால்யூம் குறையாது, டெல்டா வி 0. அதனால தான் மேலே டெல்டா வி 0 கொடுத்துருக்கேன். ஏக்கும் இருந்த இன்ட்ராக்ஷனும் பிக்கும் இருந்த இன்ட்ராக்ஷனும் ஏக்கும் இடையில இருக்கிற இன்ட்ராக்ஷனும் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் அங்கே புதுசாக போண்டு ஃபார்மேஷனும் கிடையாது, புதுசாக போண்டு பிரேக்கிங்கும் கிடையாது. அதனால டெல்டா ஹெச் 0. அதனால தான் இதுவும் 0வாக இருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நான் ஐடியல் சொல்யூஷனில் அப்படி கிடையாது. ஏபி இன்ட்ராக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏ அண்ட் பிபி இன்ட்ராக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் ஏயும் பியும் மிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இடையில அட்ராக்ஷன் கூடும். அட்ராக்ஷன் கூடுனா வால்யூம் குறையும். வால்யூம் கூடுனா டெல்டா ஹெச் நெகட்டிவ் ஆகும். புரியுதா பசங்களா? அட்ராக்ஷன் கூடுனா போண்டு ஃபார்மேஷன் எனர்ஜி ரிலீஸ், அப்போ டெல்டா ஹெச் நெகட்டிவ். கிளியரா? இல்லாட்டி அவங்களுக்கு இடையில ரிப்பல்ஷன் கூடலாம். ரிப்பல்ஷன் கூடனா வால்யூம் கூடும். ரிப்பல்ஷன் கூடனா டெல்டா ஹெச் பாசிட்டிவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் ஐடியல் சொல்யூஷன் do not form அசியோட்ரோப்ஸ், பட் நான் ஐடியல் சொல்யூஷன் கேன் ஃபார்ம் அசியோட்ரோப்ஸ். அசியோட்ரோப்ஸ்னா என்ன? அசியோட்ரோப்ஸ்னா ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் ஐடியல் சொல்யூஷன் டீவியேட் பண்ணுறாங்கல்ல, ரோல்ஸ் லோலேருந்து டீவியேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ ரெண்டு விதமான டீவியேஷன் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் டீவியேஷன், இன்னொன்று நெகட்டிவ் டீவியேஷன். ஸோ ரெண்டையும் பார்க்கலாமா? பாசிட்டிவ் டீவியேஷன்னா என்ன பசங்களாம் நல்லா பாருங்கள். பாசிட்டிவ் டீவியேஷன்னா கிராஃபிக் இப்போ இங்கே ஒரு கிராஃப் பார்த்தேன்ல, இந்த கிராஃப் பார்த்தேன்ல, பாசிட்டிவ் டீவியேஷனோட கிராஃப்னா அந்த கிராஃப் இப்படி இருக்கும், இப்படி இது இப்படி இருக்கும் பாசிட்டிவ் டீவியேஷனோட கிராஃப். அப்படின்னா வேப்பர் ப்ரெஷரு ஜாஸ்தியாக இருக்குது. வேப்பர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கணும்னா இன்ட்ராக்ஷன் வீக்காக இருக்கணும். புரியுதா? இன்ட்ராக்ஷன் வீக்காக இருக்கணும். ஏபி இன்ட்ராக்ஷன் பாருங்கள் லெஸ்ஸாக இருக்கேன், ஏபி இன்ட்ராக்ஷன் லெஸ்ஸர் வீக்காக இருக்கேன். தனித்தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு இடையில இருக்கிற இன்ட்ராக்ஷனை விட அவங்க ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணும்போது இன்ட்ராக்ஷன் வீக் ஆகுது. அதனால தான் இன்ட்ராக்ஷன் வீக் ஆச்சுன்னா அவங்க அதிகமாக ஈஸியாக வேப்பர் ஆகும். அதனால தான் அந்த வேப்பர் ப்ரெஷரோட y ஆக்சிஸில் கர்வு இப்படி போகுது. நவ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு டச் ஆகிறதுக்கு கொஞ்சம் தான் தூரம் இருக்குது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் இந்த வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிறதுக்கு, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிறதுக்கு இதானே இப்போது பாசிட்டிவ் டீவியேஷன். அப்போ இது ரெண்டுக்கு இடையில கேப்பு கம்மி ஆயிடுச்சுல. தட் மீன்ஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ நம்ம வேப்பர் ப்ரெஷரோட வேல்யூ ஈக்குவல் ஆனால் அதுக்கு பேர் பாய்லிங் பாயிண்ட் தானே. ஸோ இது இப்போ கொஞ்சம் கேப்பு கம்மியாக இருக்குல்ல, ஸோ ஈஸியாக பாய்லிங் ஆகலாம். அதனால இவங்களுக்கு பாய்லிங் பாயிண்ட்டு மேக்ஸிமம் பாய்லிங்காக இருக்குமா இல்லை மினிமம் பாய்லிங்காக இருக்குமா? மினிமம் பாய்லிங் அசியோட்ரோப்ஸ். அதனால தான் இவங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? அசியோட்ரோப்பில் மினிமம் பாய்லிங் அசியோட்ரோப்ஸ்னு சொல்கிறோம். பாருங்கள், டெல்டா ஹெச் மிக்ஸ் கிரேட்டர் தேன் 0, டெல்டா வி மிக்ஸ் கிரேட்டர் தேன் 0. மிக்ஸ் பண்ணும்போது வால்யூம் கூடுது. அதனால தான் டெல்டா வி மிக்ஸ் கிரேட்டர் தேன் 0. ஏன் வால்யூம் கூடுனேன்? ஏன்னா இன்ட்ராக்ஷன் வீக்கு வால்யூம் கூடும். டெல்டா வி மிக்ஸ் கிரேட்டர் தேன் 0. இன்ட்ராக்ஷன் வீக்குன்னா என்ன அர்த்தம்? போண்ட் அவ்வளோ ஃபார்ம் ஆகலை அப்படின்னா போண்ட் உடைஞ்ச மாதிரி தான். போண்ட் உடைஞ்ச மாதிரினா டெல்டா ஹெச் நெகட்டிவாக பாசிட்டிவாக போண்ட் உடைஞ்சா டெல்டா ஹெச் பாசிட்டிவ். எனர்ஜி கொடுத்தா தானே போண்ட் உடையும், அதான் டெல்டா ஹெச் பாசிட்டிவ். பசங்களை புரியுதா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பை ஹார்ட் பண்ணாதீங்க. ஏபி நெகட்டிவ் டீவியேஷன்னா கிராஃப் எப்படி இருக்கும் சார்? நெகட்டிவ் டீவியேஷன்னா கிராஃபு இங்கே நெகட்டிவ் டீவியேஷனோட கிராஃப் இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். அப்போது வேப்பர் ப்ரெஷர் குறையுது. வேப்பர் ப்ரெஷர் குறையுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏபி இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஏபிபி இன்ட்ராக்ஷனை விட ஏபி இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக, அதனால தான் இந்த கிராஃப் இப்படி போகுது. அப்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய ரொம்ப தூரம் ரொம்ப அதிகம் டெம்பரேச்சர் வேணும். ஸோ மேக்ஸிமம் பாய்லிங் அசியோட்ரோப்ஸ். ஏபி இன்ட்ராக்ஷன் கிரேட்டராக இருக்கேன். டெல்டா ஹெச் மிக்ஸ் நெகட்டிவ். ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்கர் அட்ராக்ஷன்.
attraction bond formation அப்படினா எனர்ஜி ரிலீஸ் ஆகும் டெல்டா H நெகட்டிவ் ஆகும் delta V mix less than 0 ஏன்னா attraction strong அப்போ volume குறையும் delta V mix less than 0 clear பசங்களா ரெடியா புரியுதா yes okay next what are azeotrophs azeotrophs னு சொன்னேன் அப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துல வெச்சுக்கோங்க positive deviation minimum boiling azeotrope negative deviation maximum boiling azeotrophs okay then what are azeotrophs azeotrophs means what combination of two components அவங்க liquid stateலயும் vapor stateலயும் ஒண்ணா தான் இருப்பாங்க liquid stateல ஒண்ணா இருக்குது புரியுது vapor ஆகும்போது தனித்தனியா போலாம்ல இல்ல அப்போ ஒண்ணா தான் போறாங்க that means constant boiling இருக்கும் constant boiling mixture okay same composition in liquid and vapor phase பாருங்க liquid state and vapor phase ஒரே composition boils at constant temperature ஒருத்தங்க போகுது boil ஆகி போகுதுன்னா அவனும் அடுத்தவனும் போகும் ரெண்டு பேரும் ஒரே டெம்பரேச்சர்ல boil ஆகுது ஷார்ப்பா இருக்கும் boiling point and cannot be separated by fractional distillation see fractional distillationல செப்பரேட் பண்ணனும்னா அவங்களுக்கு இடையில ஒரு மினிமம் boiling point டிஃபரன்ஸ் ஆவது வேணும்ல இது ஷார்ப் காமனா இருக்கு எப்படி செப்பரேட் பண்ண முடியும் செப்பரேட் பண்ண முடியாது so solutions having positive deviation ஓட எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்திருக்கு பசங்களா அப்ப positive deviation னா அதுக்கு என்ன அர்த்தம் அவங்களுக்கு இடையில இன்டராக்ஷன் வீக் ஆகுதுன்னு அர்த்தம் எத்தனாலுக்கு இடையில இன்டராக்ஷன் இருக்கு அசெட்டோனுக்கு இடையில இன்டராக்ஷன் இருக்கு ஆனா எத்தனாலுக்கும் அசெட்டோனுக்கும் இடையில இன்டராக்ஷன் வீக்கா இருக்கேன்னு அர்த்தம் CS2க்கும் அசெட்டோனுக்கும் இடையில இன்டராக்ஷன் வீக் மெத்தனாலுக்கும் வாட்டருக்கும் இடையில இன்டராக்ஷன் வீக் சைக்ளோஹெக்சனாலுக்கும் சைக்ளோஹெக்சேனுக்கும் இடையில இன்டராக்ஷன் வீக் வேப்பர் ஆகும் அதிகமா வேப்பர் ஆகும் அது பாசிட்டிவ் டீவியேஷன் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் எல்லாமே ஞாபகத்துல வரணும் பசங்களா நெகட்டிவ் டீவியேஷன் சார் நெகட்டிவ் டீவியேஷன் சொல்லும்போது ரெண்டு கம்போனன்ட்டும் சேர்த்து வச்சதும் அவங்களுக்கு இடையில அட்ராக்ஷன் சூப்பரா இருக்கு சார் செம்மையா இருக்கு சார் செம்மையா இருக்கு அதுக்கு தான் கார்த்தி நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது எப்படி ரிமெம்பர் பண்றேன்னு கேட்குறேன் கான்செப்ட்ல தானே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது அப்படியே நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணு கான்செப்ட்ல தானே பேசிட்டு இருக்கேன் ஓகே நெகட்டிவ் டீவியேஷன் நீ ஓகே எக்ஸாம்பிளை பற்றி இல்லை எக்ஸாம்பிள் ஆமாடா அது கொஞ்சம் கார்த்திக் சாரி நீ கேட்டது புரியுது கான்செப்ட் பற்றி கேட்கல எக்ஸாம்பிள் ஓகே எக்ஸாம்பிள் நம்ம படிச்சு தான் ஆகணும் கொஞ்சம் வழி அது என்ன பண்ணுறது நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்யூஷன் சாப்டர் ஃபஸ்ட் எடுக்கும்போதே இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் எடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க ஸ்டிக்கி நோட்டில் இந்த எக்ஸாம்பிள் சொல்ல நோட் பண்ணுவீங்க அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் இனிமேல் அது சொல்கிறதுக்கு டைம் இல்லை ஸோ உங்கள் கையில் இருக்கிற ஷார்ட் நோட்ஸில் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிலாம் வச்சுருந்தா அதை ரிவைஸ் பண்ணிவிடுவேன்ல அப்போ அது ரிஃப்ரெஷ் ஆகிடும் ஓகே எஸ் ஃபினால் அண்ட் அனிலின் சொல்யூஷன்ஸ் ஷோயிங் நெகட்டிவ் டீவியேஷன்னா ஃபினாலுக்கும் அட்ராக்ஷன் இருக்குது அன்லீனுக்கும் அட்ராக்ஷன் இருக்குது ஆனால் ஃபினாலையும் அன்லீனையும் போட்ட உடனே அட்ராக்ஷன் சூப்பராக இருக்குது ஃபினாலுக்கும் அன்லீனுக்கும் இடையில அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் வோலியம் குறையும் ஈஸியாக வேப்பர் ஆக மாட்டேன் நாங்கள் ஒன்றா தான் இருப்பேன் நாங்கள் வேப்பர் ஆக மாட்டேன் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்போ கிராஃபு கீழே மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ் குளோரோஃபார்ம் அண்ட் அசெட்டோன் ஹைட்ரஜன் பாண்டிங் குளோரோஃபார்மில் ஹைட்ரஜன் இருக்குது 3 குளோரின் எல்லாம் இருக்குல்ல குளோரோஃபார்ம் அண்ட் இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பாண்டிங் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து நெகட்டிவ் டீவியேஷன் அதிகமாக பார்க்க முடியும் colligative property பார்க்கலாம் அவசரங்களா what is colligative property sir colligative properties are those properties in which the properties depends on the number of the solute particle ஓட நம்பர் நேச்சர் இல்ல நம்பரை வந்து டிபெண்ட் பண்றாங்க அப்படினா colligative propertyக்கு பேர் தான் colligative that kind of properties are called colligative property நாலு விதமான colligative property இருக்கு relative lowering of vapor pressure elevation in boiling point depression in freezing point and osmotic pressure ஓகே ஸோ ரிலேட்டிவ் லவரிங் ஆஃப் வேப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொல்யூஷனில் நீங்கள் ஒரு நான் வாலட்டைல் சொல்யூட்டு யாரை நான் வாலட்டைல் சொல்யூட் அப்படின்னா சொல்யூட்டு அது வேப்பர் ஆக மாட்டேன் அந்த மாதிரி சொல்யூட்டு ஓகே ஒரு நான் வாலட்டைல் சொல்யூட்டு போட்டால் நான் வாலட்டைல் சொல்யூட்டுன்னா அது வேப்பர் ஆக மாட்டேன்ல வேப்பர் ஆக மாட்டேன் அப்போ வேப்பர் ப்ரெஷர் குறையும்ல அதான் நான் volatile solute போட்டால் எப்படி volatile ஆகும் அது வேப்பர் ஆகாது அப்போ வேப்பர் ப்ரெஷர் குறையும் அதான் ரிலேட்டிவ் லவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் so when a non volatile solute is added to a solution there will be a decrease in the vapor pressure that is called relative lowering of vapor pressure அதோட ஃபார்முலா படிக்கணும் பசங்களா the formula is P1 naught minus P1 by P1 this is equal to chi2 where chi2 2 means see 1 A B அதே மாதிரி 1 2
A or 1 இது ரெண்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறது சால்வெண்ட், B or 2 இது ரெண்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறது சொல்யூட். ஓகே, ஸோ இங்கே X2 இல்லை, இது ஆக்சுவலி திஸ் இஸ் chi2 mole fraction of the solute, mole fraction of the solute, mole fraction of solute, that is equal to P1 naught. P1 naught, P1 na solvent, so P1 naught pure solvent, pressure of the pure solvent minus P1 solvent order pressure in solution divided by P1 naught pressure of the pure solvent. Okay, chi2 is equal to mole fraction thane, so N2 divided by N1 plus N2. N2 is the number of moles of solute and N1 plus N2 is the total number of moles of solution. So இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். And பாருங்க, delta P by P1 naught or P1 naught minus P1 divided by P1 naught, that is equal to chi2. Chi2 is equal to number of moles of solute divided by number of moles of solvent. கீழே சார் மேலே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், ஓகே, கீழே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் தானே வேணும், கீழே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் தானே வேணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷன்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் தானே, ஆமாம். பட் பாருங்க, ரொம்ப ரொம்ப டைலூட் சொல்யூஷன் நம்ம பேசுகிறது ரொம்ப ரொம்ப டைலூட் சொல்யூஷன். அப்போ அதில் N1 N2 கம்பேர் பண்ணும்போது பசங்களா, N1 ப்ளஸ் N2 கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு N1 இருக்கும். N2ஓட வேல்யூ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். அதனால தான் இப்படி போட்டிருக்காங்க. ஸோ N2 மேலே N2 moles mass by molar mass, W2 divided by M2 divided by W1 divided by M1. அதான் இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா மாஸ் பை மோலார் மாஸ், அதை அப்ளை பண்ண அவ்வளோதான், தட்ஸ் இட். எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகுது சார்? when நான் volatile solute is added, நான் volatile solute ஆட் பண்ணுறோம். நான் volatile solute ஆட் பண்ணால் ஈஸியாக வேப்பர் ஆகாதுடா, ஆகாது. வேப்பர் ஆனால் தானே அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகும், அப்போ தானே பாய்லிங் பாயிண்ட்டு. இது வேப்பரே ஆக மாட்டேங்கிறது, அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நாம் முன்னாடி நான் volatile solute போடுறதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த பாய்லிங் பாயிண்ட் விட அதிகமான பாய்லிங் பாயிண்ட் இந்த வாட்டி வரப்போகுது. ஏன்னா இந்த வாட்டி வேப்பரே வர மாட்டேங்கிறது, பிகாஸ் we are added some non volatile solute. Non volatile solute cannot create vapor, so we are heating long time to create some vapors to match with the atmospheric pressure. அப்போ தானே அது பாய்லிங் பாயிண்ட். கிளியரா பசங்களா? கான்செப்ட் புரியுதுல்ல? Yes. So addition of non volatile solute, boiling point solution என்ன ஆகும்? boiling point increase ஆகும், boiling point increase ஆகும். clear பசங்களா? So 190 ஆயிடுச்சு, make it 200 பசங்களா, make it 200. So there is a formula delta TB is equal to TB minus TB naught. Delta TB, that means elevation in boiling point, change in boiling point. Okay, delta TB is equal to TB minus TB naught, elevation in boiling point, change in boiling point. And there is a formula delta TB directly proportional to molality. Delta TB directly proportional to molality. Molality oda expression நம்ம already படிச்சிருக்கேன், மறந்துட கூடாது. And proportionality sign மாத்தும்போது இங்க ஒரு equal வரும், that is kb into molality. where kb is constant is called molar elevation constant or ebullioscopic constant. அதோட யூனிட் Kelvin kilogram mole inverse. சொல்றேன் ஸ்னேகா, Kelvin kilogram mole inverse. Okay, so delta TB is equal to kb into molality. Delta TB is equal to kb into molality. Molality oda formula theriyula, number of moles of solute divided by mass of solvent in kilogram. adha nama number of moles vandu mass by molar mass adha vechu pannalam. adhe mari weight of solvent kilogram la edukronla, nama gram la thana eduthukom, gram la kilogram maatradhukku dhaan by 1000 ellam pandrom. பசங்களா புரியுதாடா? by heart பண்ணாதீங்கண்ணா, by heartே பண்ண வேண்டாம். delta TB is equal to kb into molality, that is kb into molality, number of moles of solute divided by mass of solvent in kilogram, that is kb into number of moles of solute given mass divided by molar mass of solvent in kilogram, WA கிராம் தான் இருக்கும், கிலோகிராம் மாத்திரம் இருக்கும். by 1000 னா 1000 மேலே போகும். புரியுதாடா? அதான் இது. Okay, ready? Sir, Van Hoff factor inversely proportional to boiling point. See, நம்ம வந்து அங்க இருக்கு அது சொல்றேன். வேறு Van Hoff factor வரும், வெயிட் பண்ணுங்க. அடுத்து டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். பசங்களா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஒரு சொல்யூஷனில் வந்து நான் வாலட்டைல் சொல்யூட் போடுறாங்க,
அப்போ என்ன ஆகுது, இருக்கிற ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையுது, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் குறையுது, ஃப்ரீசிங் பாயிண்ட் லோவர் ஆகுது. சேம் நம்ம எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஃபார்முலா தான் இங்கேயும் வருது. அங்கே கான்ஸ்டன்ட் கேஎஃப் கேபின்னு இருந்ததில்ல, இங்கே கான்ஸ்டன்ட் கேஎஃப்னு இருக்கும். பட் சேம் திங் மொலாலிட்டி தான் இங்கே இருக்குது. ஸோ டெல்டா டிஎஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மொலாலிட்டி, டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்டு மொலாலிட்டி. கேஎஃப் இஸ் த freezing point depression constant or cryoscopic constant. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும், ஏன்னா மொலாலிட்டி தான் அங்கேயும் மொலாலிட்டி தான் இங்கேயும். ஓகே, எஸ் பசங்களா. ஆஸ்மோசிஸ்னா என்ன? ஆஸ்மோசிஸ்னா பசங்களை பாருங்க, there is a semi-permeable membrane here, semi-permeable membrane, which allow only the passage of solvent molecule, not the solute molecule. It will not allow the passage of solute. Solvent molecule மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் ஏ இருக்குது, இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் பி இருக்குது. ஓகே, ஸோ செமி பர்மியபிள் மெம்பரைனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, the process of flow of solvent molecule. Osmosis-ல flow of solvent molecule through a semi permeable membrane from pure solvent to solution. Pure solvent, இந்த பக்கம் pure solvent, இந்த பக்கம் pure solvent, இந்த பக்கம் solution அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி ஃப்ளோ ஆகும். இதுக்கு பேர் தான் ஆஸ்மோசிஸ். இல்லாட்டி இந்த பியூர் சால்வெண்ட் இருக்கிறது பதிலாக பியூர் சால்வெண்ட்னா சால்வெண்ட் ஜாஸ்தி தானே, சால்வெண்ட் ஜாஸ்தி சொல்யூட் கம்மி அப்படின்னா லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இது வந்து லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொன்னாலும் ஓகே தான், இது மோர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொன்னாலும் ஓகே தான். ஸோ டெஃபினிஷனில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் மாறும். ஐதர் யூ கேன் சே பியூர் சால்வெண்ட் டு சொல்யூஷன், சால்வெண்ட் மாலிக்யூல் மூவ் ஆகுது, அதுக்கு பேர் தான் ஆஸ்மோசிஸ். அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். இல்லாட்டி ரெண்டு சைட்லையுமே சொல்யூஷனே வச்சுக்கிட்டு லெஸ் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்லேருந்து மோர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு சால்வெண்ட் மாலிக்யூல் மூவ் ஆகுது, அதுக்கு பேர் ஆஸ்மோசிஸ் தான். ஓகே, அண்ட் இந்த ஆஸ்மோசிஸ் நடக்குதுல்ல, இப்போ அதை ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த சைடு ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். The amount of pressure applied just to stop the osmosis, it is called osmotic pressure. Okay, amount of pressure applied just to stop the osmotic pressure is called the amount of pressure applied, okay, on the solution side just to prevent the osmosis. In the flow தடை போடுறதுக்கு நாம எவ்வளவு pressure கொடுக்க வேண்டியிருக்கோ அதுதான் osmotic pressure. இப்போ நம்ம கொடுக்குற ப்ரெஷர் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருந்தா, இஃப் த ப்ரெஷர் அப்ளைட் இஸ் கிரேட்டர் தேன் த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா அந்த ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சு அண்ட் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆரம்பிக்கும். அண்ட் தட் ரிவர்ஸ் ஃப்ளோ, தட் ரிவர்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ், தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அண்ட் தட் ஆர்ஓ டெக்னாலஜி, அந்த ஆர்ஓ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் நம்ம பியூரிஃபை பண்ணுறோம். டீசாலினேஷன் ஆஃப் சி வாட்டர். அதே மாதிரி நம்ம வீட்லேயும் ஆஃபீஸில் எல்லாம் யூஸ் பண்ணுற ட்ரிங்கிங் அப்பேரட்டஸ்லாம் நீங்கள் ஆர்ஓ டெக்னாலஜின்னு பார்த்துருப்பீங்க, ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் திஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஆர்ஓ மீன்ஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஓகே, எஸ் பசங்களா. தென் ஓகே ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், த எக்ஸஸ் ப்ரெஷர் தட் மஸ்ட் சொல்லிடுச்சு. ஃபார்முலா பாருங்கள், பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. சி இஸ் த கான்சன்ட்ரேஷன் இன் மொலாரிட்டி. C is the concentration in molarity. அதனால தான் மொலாரிட்டிக்கு பதிலாக தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வோல்யூம் அப்படி கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வோல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை தான், நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா மாஸ் பை மோலார் மாஸ் தானே, அதான் W2/M2னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ சேம் திங், த ஓன்லி திங் இஸ் C இஸ் மொலாரிட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். C இஸ் மொலாரிட்டி. இந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷருக்கு இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, மேக்ரோ மோலிக்யூல்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸோட எல்லாம் மோலார் மாசு கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், பெஸ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் அந்த மாதிரியான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கெல்லாம் நம்ம டெம்பரேச்சர் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா டீநேச்சுரேஷன் நடக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து அந்த கண்டிஷன்லாம் வந்து நம்ம ப்ரோட்டீனோட எல்லாம் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ osmotic pressure is the best colligative property, suitable colligative property to determine the molar mass of polymers like protein polymer. அந்த பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கேட்டிருக்கேன் கொஸ்டின். தென் இதில் ஐசோடோனிக் சொல்யூஷன் வருது. ஐசோடோனிக் சொல்யூஷன், டூ சொல்யூஷன் ஹேவிங் சேம் osmotic pressure. அண்ட் ஹைப்போடானிக்கு ஹைப்பர்டானிக்கு அப்படியெல்லாம் இருக்குது. ஹைப்போடானிக்னா lower concentration of solute than other solution. ஒரு சொல்யூஷனை விட ஒரு எங்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அதில் வந்து சொல்யூட்டோட அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஹைப்போடோனிக்கு.
அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர்டோனிக்கு. ஹைப்போடோனிக்கில் செல்லு ஸ்வெல் ஆகும், ஹைப்பர்டோனிக்கில் செல்லு ஷ்ரிங்க் ஆகும். நம்ம பிக்கிளில் போட்டிருக்கோம்ல, மாங்காய் பிக்கிள் எல்லாம் போட்டு வச்சா என்ன ஆகும்? ஷ்ரிங்க் ஆகும். ஓகே, பிகாஸ் அது ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனில் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம பதாம் எல்லாம் நம்ம நைட்டில் தண்ணியில் போட்டு கொஞ்சம் வாட்டர் எடுத்து அதில் கொஞ்சம் பதாம் எல்லாம் போட்டு காலையில் சாப்பிட்ற அந்த பழக்கெல்லாம் இருக்கா, அப்படி பண்ணுவாங்க சில பேர். நம்ம ஈஸியாக பீல் ஆஃப் பண்ண முடியும். அந்த பதாம் கொஞ்சம் ஸ்வெல் ஆகும், ஏன்னா நம்ம ஹைப்போடோனிக் சொல்யூஷனில் போட்டிருக்கேன். ஓகே, எஸ் 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 எக்ஸோஸ்மோசிஸ், எண்டோஸ்மோசிஸ், எஸ். Reverse osmosis, Jasmine, reverse osmosis. So reverse osmosis already சொல்லியாச்சு. This process is used for the desalination of seawater. Jasmine கேட்டது. ஓகே, அப்நார்மல் மோலார் மாஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம அப்நார்மல் ஆகும். ஏன் அப்படி அப்நார்மல் ஆகுதுன்னா, நம்ம ஒரு சொல்யூஷனில் வந்து இந்த பார்ட்டிகிள்ஸுக்கு சம்டைம்ஸ் காம்பினேஷன் நடக்கலாம், இல்லாட்டி மோர் டீகம்போசிஷன் நடக்கலாம். காம்பினேஷன் நடந்தா ரெண்டு பார்ட்டிகிள் போட்டாங்க சொல்யூஷனில், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றாயிட்டாங்க. அப்போ மோலார் மாஸ் கூடும், கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையும். டிசோசியேட் ஆகுது, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கூடும், மோலார் மாஸ் குறையும். புரியுது பசங்களா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் that is directly proportional to colligative property. ஸோ நம்பர் கம்மியாகுது. அசோசியேஷன் நடக்கும்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் குறையும், கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையும். ரெடியா? அசோசியேஷன் நடக்கும்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் குறையும், கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குறையும், மோலார் மாஸ் கூடும். டிசோசியேஷன் நடக்கும்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் கூடுது, அப்போ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கூடுது, மோலார் மாஸ் குறையுது. எஸ், இதான் சொல்லியாச்சு. Van Hoff factor ஐயோட வேல்யூ பாருங்க. Van Hoff factor கண்டுபிடிக்குது நார்மல் மோலார் மாஸ் டிவைடட் பை அப்நார்மல் மோலார் மாஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். observed colligative property by calculated colligative property. ரெடியா? and total number of particles after association or dissociation divided by number of moles of particles after association or dissociation. இது படிக்கணும் நீங்க. Van Hoff factor for association and dissociation இது படிக்கணும். dissociationக்கு பார்ட்டிகளோட நம்பர் கூடுது இல்ல, ஸோ I is equal to 1 plus n minus 1 into alpha. இதுதான் டிசோசியேஷன்ல நாம ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய ஃபார்முலா. டிசோசியேஷன்ல Van Hoff factor will be always greater than 1. அசோசியேஷன்ல Van Hoff factorோட வேல்யூ less than 1 இருக்கும். அந்த ஃபார்முலா வந்து I is equal to 1 plus n இருக்கிற இடத்துல 1 by n minus 1 into alpha. Okay, and there are non-electrolyte இருக்குல்ல, அசோசியேஷன் டிசோசியேஷன் எதுவும் நடக்காத சப்ஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எப்போவுமே ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஐயா 1 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிக்கும்போது முதல்ல அதில் நம்ம யூஸ் பண்ணுறது நான் வாலட்டைல் சொல்யூட்டு, நான் எலக்ட்ரோலைட் சொல்யூட்டு. நான் எலக்ட்ரோலைட்னா அப்போ அசோசியேஷன் டிசோசியேஷன் பற்றி கவலையே இல்லை. பட் இப்போ நம்ம எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரோலைட்டுக்கு டிசோசியேஷன் அசோசியேஷன்லாம் நடக்கும்ல. அப்போது நாம் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணும்போது தப்பு வரலாம். அந்த தப்பை ஓவர் கம் பண்ணுறதுக்கு we have to include the Van Hoff factor. In the colligative property expression. ஸோ பசங்களாக பாருங்கள், ரிலேட்டிவ் லவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரோட எக்ஸ்பிரஷனில் நம்ம இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் Chi2 ஈக்குவல் டு Chi2 மட்டும் தானே படித்தாங்க, I into Chi2 இருக்குது. அதே மாதிரி டெல்டா டிபி I into KB into molality, டெல்டா டிபி I into KF into molality, pi is equal to I into. So we are included the Van Hoff factor also in the colligative property. எதுக்காக? பிகாஸ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட இந்த ஃபார்முலா இனிமேல் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து நான் எலக்ட்ரோலைட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, எலக்ட்ரோலைட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி. புரியுதா? இந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் முன்னாடி நம்ம Van Hoff factor இல்லாமல் படித்தோம்ல, அது only suitable for நான் volatile நான் எலக்ட்ரோலைட்டுக்கு மட்டும்தான். இந்த கொஸ்டின் பாருங்க, A solution containing 3.3 gram of a substance. In 125 gram of benzene boils at 80.6. Okay, so இங்கே பாய்லிங் பாயிண்ட் 80.66 இருக்குது. நேச்சுரலி பாய்லிங் பாயிண்ட் வந்து 80 தான் வருது. பென்சீன் தனியாக இருக்கும்போது 80 டிகிரி செல்சியஸ். ஆனால் பென்சீனில் கொஞ்சம் ஏதோ சப்ஸ்டன்ஸ் போடும்போது பாய்லிங் பாயிண்ட் எலிவேட் ஆகுது. அப்போ டெல்டா டிபி is equal to 80.66 minus 80, that is equal to 0.66. அப்போ டெல்டா டிபி தெரியும்.
kb oda value தந்திருக்காங்க. kb is given in the question. kb oda value, kb for 1 liter of benzene is 3.28 தந்திருக்கு. 3.28 தந்திருக்கு. molecular weight of the substance, molecular weight m2 தான் பார்க்கணும். வேற என்ன தந்திருக்காங்க? w2 தந்திருக்காங்க. w2 is equal to 3.3 gram. So delta tb is equal to formula, delta tb is equal to kb into molality. So delta tb 0.66 is equal to kb 3.28 into molality. Molality oda expression number of moles of solute. Number of moles of solute nu sollumbodhu number of moles of solute, mass of solute divided by molar mass of solute divided by mass of solvent in kilogram. Appo W1 into 1000. நமக்கு தேவை இதில் என்னது? molecular weight of the substance m2 வேணும். So m2 is equal to m2 மட்டும் இங்க வந்தேன். அப்போ 3.28 into W2 3.3 into 1000 divided by W1 weight of the 125 gram, 125 into 0.66. Okay பசங்களா, இதை solve பண்ணுங்க. இதை solve பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். The answer is 131.20. 131.20 பசங்களா, 131.20. Yes, option B is the right answer. Option B is the right answer. Next question பாருங்க. Next question. If 15 gram of the solute in 100 gram, 15 gram of the solute, அப்ப W2 தந்திருக்கு. In 100 gram of water, W1 தந்திருக்கு. Makes a solute that freezes minus 1 degree Celsius. So 0 freezing point 0 தானே, இப்போ அது minus 1. அப்படின்னா delta TF தெரியும். 30 gram of the same solute, 30 gram of the same solute மாறல, same solute சொல்லுது, same solute. அதே மாதிரி 100 gram of water, வாட்டரோட solventோட weight மாறல, will make the solution that freezes it. ஆனால் அந்த solute amount மாறி இருக்குல்ல, முதல்ல 15 கிராம் தான் solute இருந்தது, இப்போ 30 கிராம் solute இருக்கு. அப்போ freezing pointல என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு கேக்குறாங்க. சோ நமக்கு அந்த ஃபார்முலா எழுதி பார்க்கலாம். What is the formula? Delta TF is equal to KF into molality. கரெக்ட்டா? That is equal to KF into molality oda expression number of moles of solute. அப்போ given weight divided by molar weight divided by weight of the solvent in kilogram. Gram irundha adha vandu ipdi irundha. So this is called delta TF. Okay பசங்களா, so முதல்ல delta TF oda value, முதல்ல ஸ்டார்டிங்ல delta TF ஓட வேல்யூ 0 ல இருந்து -1. சோ delta TF வந்து -1 டிகிரி செல்சியஸ் அப்படினு சொல்லலாம். அது அங்க இருக்கட்டும். இப்போ இந்த சால்வெண்ட் மாறுதா? இப்போ இந்த கேஸ் 2ல சால்வெண்ட் மாறுதா பசங்களா? இல்ல. 100 கிராம் ஆஃப் வாட்டர் தான். சால்வெண்டும் மாறல, weight ஆஃப் சால்வெண்டும் மாறல. அப்படினா இந்த எக்ஸ்பிரஷன்ல 1000 மாறாது. W2 மாறுமா? W2 என்ன? weight of the solute. அது மாறும் சார். அது 30 கிராம் ஆகுது. KF மாறுமா? KF மாறாது. ஏன்னா solvent மாறல. Solvent KF is depends only on the solvent. Solvent மாறினா தான் KF மாறும். So KF மாறாது, 1000 மாறாது. M2 னா என்ன? molar mass of the solute. Same solute னு சொல்லி இருக்கு. அப்ப M2 மாறாது. Solvent same. இங்க 100 கிராம் of water தான். அப்ப இதுவும் மாறாது. அப்படினா delta TF உம் W2 மட்டும் தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த செகண்ட் கேஸ்ல சேஞ்ச் ஆகுது. எஸ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் W2 தானே. அப்போ இது முதல்ல 15 கிராம், இப்போ 30 கிராம் டபுள் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் டபுள் ஆகும் பசங்களா. அப்போ ஆன்சர் -2 வரும். முதல்ல -1னா இப்போ -2 வரும். எஸ். கிளியர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In dilute solution any colligative property depends on. In a dilute solution any colligative property depends on. Colligative property, total number of neutral species, total number of ionic species, total number of species irrespective of whether they are ionic or non-ionic. Yes, colligative property depends on the number of particles, not on the nature. நான் சொன்னேன், நேச்சரை டிபெண்டே பண்ணல. அது அயோனிக்கா இல்ல நியூட்ரலா அதெல்லாம் நம்ம கன்சர்னே கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. Yes. Next, if molality of the dilute solution double ஆச்சு, the value of molar depression constant, Kf
molar elevation constant Kb. இது ரெண்டும் depends only on the solvent. If molality of the dilute solution double ஆச்சு, concentration தானே molality நா மாறுனா இதுக்கு மாறுமா? மாறாது. ஸோ அன்சேஞ்சடாக இருக்கும். Yes. The Van Hoff factor I for a dilute aqueous solution of the strong electrolyte barium hydroxide. பசங்களா barium hydroxide BaOH twice. இது dissociate ஆகும்போது Ba2 plus 2OH minus. Van Hoff factor கண்டுபிடிக்கிறது எப்படி? இங்கே dissociation நடக்குது. ஸோ number of particle after dissociation. ஒரு cation 2 anion. ஸோ இங்கே 3. முன்னாடி ஒரே ஒரு பேரியம் ஹைட்ராக்சைடு, that is equal to 3. So option 4. Clear பசங்களா? D is the right answer. Next, of the following 0.1 molar aqueous solution, which one will exhibit largest freezing point depression? Largest freezing point depression இங்க யாருக்கு தான் இருக்கும்? freezing point depression பாருங்க. KCl dissociate ஆனா K plus Cl minus. ஸோ இங்க 2 dissociate ஆகும்போது புதுசாக dissociation 2 அயோன்ஸாக மாறும். இது வந்து எதுவுமே ஆகாது, சிங்கிளாக தான் இருக்கும். ஏன்னா இட்ஸ் எ நான் எலக்ட்ரோலைட். Al2SO4 த்ரைஸில் இருந்து 2 கேட்டியோனும் 2 Al3+ 3 ஆனியோனும் வரும். 2 கேட்டியோனும் 3 ஆனியோனும் வரும். நல்லா பாருங்கள், 2 கேட்டியோனும் 3 ஆனியோனும் வரும்போது மொத்தம் 5 வரும். ஓகே, எஸ். இங்கே K2SO4 2 கேட்டியோனும் K2 2K plus ஒரு SO4 2 minus 2K plus ஒரு SO4 2 minus மொத்தம் 3 தான் வருது. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் எங்கே தான் கிரியேட் ஆகுது? அது Al2SO4 த்ரைஸில் தான் போகுது. எல்லாருக்கும் ஒரே கான்சன்ட்ரேஷன் 0.1 மோலார் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ KCl எல்லா சொல்யூஷனும் ஒரே கான்சன்ட்ரேஷனாக இருக்கேன். பட் அதில் வந்து அலுமினியம் சல்ஃபேட்டில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டிசோசியேஷன் நடக்குது. ஸோ அங்கே லார்ஜஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் வரும். பிகாஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் எ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் த பார்ட்டிகள். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் அதிகம்னா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அதில் இருக்கிற அந்த சேஞ்சும் அதிகமாக இருக்கும். புரியுதா? நல்லா கேட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கிள் directly proportional to colligative property. Depression in freezing point is a colligative property. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கிள் அதிகம்னா நல்லா பாருங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கிள் கூடுது அப்படின்னா டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கூடும், நல்லா டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரீசிங் பாயிண்டில் நல்ல டிக்ரீஸு பார்க்கலான்னு அர்த்தம். இதே பாய்லிங் பாயிண்ட்னா பாய்லிங் பாயிண்டில் நல்ல இன்க்ரீஸு பார்க்கலான்னு அர்த்தம். வேப்பர் ப்ரெஷரில் டிக்ரீஸு பார்க்கலான்னு அர்த்தம். அந்த ப்ராப்பர்ட்டி தான் அதிகமாக என்ஹான்ஸ் ஆகும். ஆஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் இன்க்ரீசஸ், colligative property increases. That means that behavior increase ஆகும். relative lowering of vapor pressure increase ஆகும். that means நல்லா lower ஆகும். நல்லாவே lowering increase ஆகுதுன்னு சொல்லலை. அந்த relative lowering of vapor pressure இருக்குல்ல, அந்த behavior அது dominant-ஆக காமிக்கும்னு அர்த்தம். elevation in boiling point-னா அந்த பாய்லிங் பாயிண்டில் இருக்கிற இன்க்ரீஸு எவிடெண்டாக என்ஹான்ஸ்டாக காணிக்கும்னு அர்த்தம். இஸ் இட் கிளியர் பசங்களா? அந்த கான்செப்ட் எடுங்க. நெக்ஸ்ட், an aqueous solution is 1 mole in Ki, which change will cause a vapor pressure. An aqueous solution is 1 mole in Ki, which change will cause the vapor pressure of the solution to increase. Vapor pressure of the solution to increase. பசங்களா, வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறது தான் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லை? நம்ம கையில் ஒரு அக்வஸ் சொல்யூஷன் இருக்கு. சி பாருங்க, when non-volatile solute added, non-volatile solute ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? வேப்பரு குறையுது. அதிலிருந்து தானே ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்லாம் வந்தது. வேப்பரு குறையுது. ஸோ இங்கே வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகணும்? கூடணும். அப்போ நம்ம சொல்யூட்டை ஆட் பண்ணக்கூடாது. சொல்யூட்டு, நான் வாலட்டைல் சொல்யூட்டு ஆட் பண்ணால் வேப்பர் ப்ரெஷரு குறையும். அப்போ இங்கே சொல்யூட் ஆட் பண்ணக்கூடாது.
NaCl solute, Na2SO4 solute, addition of 1 mole Ka solute, addition of water, water is a solvent. Solvent add panna opposite effect. So answer option D. Yes, clear all. புரியுது, லாஜிக் புரியுதா? நான் volatile solute add பண்ணும்போது தான் வேப்பர் பிரஷர் குறையுதுன்னு நம்ம தியரிட்டிக்கலி படிச்சிருக்கோம். அப்போ solvent add பண்ண போதும், solvent water தானே. Next, in which condition Henry's law is applicable? In which condition Henry's law is applicable? சொல்லுங்க. ஹென்ரி வந்து அப்ளிகபிள் ஆகணும்னா, ஹென்ரிஸ் லா அப்ளிகபிள் ஆகணும்னா அதுக்கு ஒரு ஐடியல் கண்டிஷன் வேணும், ஐடியல் பிஹேவியர் வேணும். ஓகே, ஹென்ரிஸ் லா இஸ் அப்ளிகபிள் இன் ஏ ஐடியல் கண்டிஷன். அந்த ஐடியல் கண்டிஷன் என்னன்னா, நோ இன்ட்ராக்ஷன் வித் themselves and no interaction with solvent molecule. Okay, ideal behavior of gaseous solute at high pressure and low temperature. Gaseous solute neither associate nor dissociate in solution. Gaseous solute react with solvent, react பண்ணக்கூடாது. அவங்க நம்ம solute, gaseous solute molecule கூடவும் react பண்ணக்கூடாது, solvent molecule கூடவும் react பண்ணக்கூடாது. applicable in all condition அதுவும் கிடையாது. and இங்க பாத்தீங்கன்னா high pressure low temperature, ideal behavior of gaseous solute at high pressure and low temperature இருக்கு. gaseous solute neither associate nor dissociate இருக்கு. so the correct answer இதுல option 2 தான் வரும், option 2 வரும். gaseous solute neither associate nor dissociate in solution. அதான் நமக்கு கரெக்டா இருக்கும். see அந்த டெம்பரேச்சர் பிரஷர் லெவல்ல அதெல்லாம் வந்து கேஸ் டு கேஸ் மாறும். பட் நோ அசோசியேஷன் நோ டிசோசியேஷன் சொல்லும்போது எஸ், அங்க வந்து ஹென்ரிஸ் லா கரெக்டா அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. for an ideal solution correct option ideal solution, that means obey Rolle's law at all conditions. அதான் இது. ஸோ சொல்லுங்க, இது வரும் கரெக்டா வரும். டெல்டா தெரியுதா? இது டெல்டா எஸ் மிக்ஸு, இது டெல்டா ஹெச் மிக்ஸு, ஈக்குவல், இது நாட் ஈக்குவல், இது ஈக்குவல். ஸோ for ideal solution the correct option is ideal solution, delta H mix is equal to 0. Option C. Yes. Next, the mixture that form maximum boiling azeotrope. maximum boiling azeotrope na negative deviation ல கர்வ் கீழே இருக்கும். அப்போ வேப்பர் ப்ரெஷர் கூட மேட்ச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதான் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப். நெகட்டிவ் டிவியேஷன் நடக்கணும்னா ரெண்டு பேர் ஆட் பண்ணால் அவங்களுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்கர் அட்ராக்ஷன் இருக்கணும். சால்வெண்ட் அட்ராக்ஷன், சொல்யூட் அட்ராக்ஷனை விட இந்த சால்வெண்ட்டுக்கும் சொல்யூட்டுக்கும் இடையில அட்ராக்ஷன் கூடணும். ஸோ வாட்டர் நைட்ரிக் ஆசிட் இருக்குது, எத்தனால் வாட்டர் இருக்குது, அசிட்டோன் கார்பன் டை சல்ஃபேட் இருக்குது, ஹெப்டன் இருக்குது. கரெக்ட் ஆன்சர் வாட்டர் நைட்ரிக் ஆசிட். பசங்களா, வாட்டர் நைட்ரிக் ஆசிட், N டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O OH இப்படி இருக்கும்ல. ஸோ இதில் நைட்ரிக் ஆசிட்ல ஹைட்ரஜன் இஸ் பாண்டட் வித் ஆக்சிஜன். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட இருக்கும்போது ஹைட்ரஜனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வரும், வாட்டரோட ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இடையில என்ன இருக்குது, இன்ட்ராக்ஷன் இருக்குது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர்மோலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஸோ நெகட்டிவ் டிவியேஷன். எஸ், ஓகே பசங்களா. ஸோ நவ் வி ஹவ் கம் டு அன் எண்ட் டு த சொல்யூஷன் சாப்டர். அடுத்ததான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இக்லிபிரியம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரெடியா? இக்லிபிரியம் முடிச்சுட்டு வரேன். எப்படி ஆனாலும் பிரச்சனை இல்லைல்ல. சரி வேண்டாம், நமக்கு இப்படியே போகலாம். எஸ், இப்படியே போகலாம். பிரேக் இல்லை, இப்போ பிரேக் இல்லை, நம்ம கண்டினியூஸ் எடுக்க போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம், எங்கேயும் போயிடாதீங்க, பிரேக் கிடையாது. நான் போய் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரேன். 1 minute.
Hi. Yes, பசங்களா ரெடியா? எஸ், நம்ம இங்கே ரிடாக்ஸ் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிக்க போகிறோம். ஓகே, அண்ட் ரிடாக்ஸ் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் வில் டேக் எ பிரேக். அதான் நம்ம லஞ்ச் பிரேக்காக இருக்கும். ஓகே, தென் ஆஃப்டர் லஞ்ச் பிரேக் உடனே நம்ம ஈக்விலிபிரியம் டிஸ்கஸ் பண்ணலாம். கைனடிக்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ ரிடாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன். Increase in oxidation number is oxidation. Decrease in oxidation number is reduction. Addition of oxygen, oxidation. Addition of hydrogen, reduction. Removal of oxygen, reduction. Removal of hydrogen, oxidation. So on the concept ella therinjirukkom. Most importantly, oxidation number koodna oxidation, oxidation number koranja reduction. Loss of electron, oxidation, gain of electron, reduction. Yes, and appo adu okay. Redox reaction means what? Redox reaction means chemical reaction where oxidation and reduction occur simultaneously. அதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதில் வந்து டைப் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குது. காம்பினேஷன், டிகம்போசிஷன், மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எல்லாமே இருக்குது. ஓகே சார், பயோமாலிகுல்ஸில் வந்து 2 கொஸ்டின் வருமா? இல்லை வாங்க, நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 1 to 2 அப்படி தான் சொல்ல முடியும். ஷூர் தான். ஓகே, தென் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரு ஸ்பீஷீஸ் அதோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கு. ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில். அப்போ இனிமேல் ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கனீஸ் +7 இருக்குது. இப்போ மேங்கனீஸுக்கு +8க்கு போக முடியாது. அதான் +7 தான் மேக்ஸிமம். அப்போது அந்த +7 இருந்து அதுக்கு கீழே தான் வர முடியும். அப்படி கீழே வந்தால் ஹையஸ்ட்லேருந்து ஹையர் வேல்யூலேருந்து லோவர் வேல்யூக்கு வந்து அதுக்கு பேர் என்ன? ரிடக்ஷன். ஹையர் வேல்யூலேருந்து லோவர் வேல்யூக்கு வருது, அந்த ப்ராசஸுக்கு பேர் ரிடக்ஷன். அப்போ நம்ம மேங்கனீஸோட எக்ஸாம்பிள் தானே பேசிகிட்டு இருக்கோம். மேங்கனீஸ் +7 கீழே வரும்போது அது ரிடக்ஷன். யாருக்கு ரிடக்ஷன் நடக்கிறாங்களோ அவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதனால தான் பொட்டாசியம் பர்மேங்கனேட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம படிக்கிறோம். ஃபர்ஸ்ட்லாம் புரியுதா? ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ரிடக்ஷன் தான் நடக்கும். யாருக்கு ரிடக்ஷன் நடக்குதோ அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். லோவஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்போ பாருங்க, லோவஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. புரியுதா? லோவஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. இப்போ பாருங்க, குளோரின் -1 இல்லாட்டி ஃப்ளூரின் -1. லோவஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு குளோரின் -1 வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு வந்து ஹையர் வேல்யூ எவ்வளோ வேணாலும் எடுக்க முடியுது. ஐ மீன் ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா ரெடியூசிங் ஏஜென்ட். இன்டர்மீடியட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கனீஸ் இப்போ +4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு மேங்கனீஸ் +7க்கும் போக முடியும், மேங்கனீஸ் +2க்கும் போக முடியும். இங்கே இருந்து இங்கே போனால் இதுக்கு பேர் ஆக்சிடேஷன், இங்கே வந்தால் இதுக்கு பேர் ரிடக்ஷன். ஸோ இவனுக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடக்க முடியும். யா, லியோகர் இல்லை அனில் சார் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, லியோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஓகே, என்னோட சின்ன வயசுலலாம் நான் கேட்டது வந்து இப்படி ஆயில் ரிக் இருக்குல்ல, மிடில் ஈஸ்டில் ஆயில் ரிக், ரஷ்யாவில் ஆயில் ரிக் இருக்குல்ல, ஆயில் ரிக். ஆக்சிடேஷன் இஸ் லாஸ், ரிடக்ஷன் இஸ் கெயின். ஆனால் என்ன அப்படி சொல்லலை, எலக்ட்ரான். ஓகே, ஹை. ஸோ காம்பினேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பாருங்க பசங்களா. காம்பினேஷன் இது எக்ஸாம்பிள் பாருங்க. H2 + Cl2 gives 2HCl. பசங்களா H2 0, Cl2 0. ஏன் சார்? ஏன்னா எலிமெண்டரி ஸ்டேட்டில் எல்லாருடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0வாக இருக்கும். HCl ஹைட்ரஜன் +1, குளோரின் -1. ஸோ ஹைட்ரஜனோட சேஞ்ச் பாருங்க 0 to +1 ஆக்சிடேஷன். குளோரினோட சேஞ்ச் பாருங்க 0 to -1 ரிடக்ஷன். ஃபைன். இங்கே பாருங்க சார், இது எலிமெண்டரி ஸ்டேட், இதுவும் எலிமெண்டரி ஸ்டேட். வாட்டரில் ஹைட்ரஜன் +1, ஆக்சிஜன் -2. ஸோ ஹைட்ரஜனோட சேஞ்ச் +1 இருந்து 0 ரிடக்ஷன், ஆக்சிஜனோட சேஞ்ச் -2 இருந்து 0 ஆக்சிடேஷன். கிளியரா? ரெடியா பசங்களா? புரியுதா? எஸ் அப்துல். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன பண்ணுறாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் 2 விதமான டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. பாருங்கள், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருந்து காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. யார்? ஜிங்க். ஏன்? சிங்கால முடியும். பிகாஸ் சிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் மெட்டல் தேன் காப்பர். எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பரோட எஸ்ஆர்பி வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது, ஜிங்கோட எஸ்ஆர்பி வேல்யூ நெகட்டிவ். எஸ்ஆர்பி வேல்யூ
more negative ஆர்ந்துச்சுனா it's a more reactive metal. More negative SRP value, more reactive metal. So zinc is a more reactive metal than copper. Clear? அதனால சிங்கால காப்பர் சல்ஃபேட்ல இருந்து காப்பரை வெளியே அனுப்ப முடியும். ஆனா காப்பர் போய் சிங்க் சல்ஃபேட்ல இருந்து சிங்கை வெளியே அனுப்ப முடியுமா? முடியாது. சிங்கை வெளியே அனுப்பணும்னா அதுக்கு எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் எடுத்தா போதும். மெக்னீஷியத்தால முடியும். மெக்னீஷியம் போய் சிங்க் சல்ஃபேட்ல இருந்து சிங்கை வெளியே அனுப்புவேன். ஏன்னா சிங்கை விட மெக்னீஷியம் மோர் ரியாக்டிவ் மெட்டல். கிளியர்? அப்போ ஒரு மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணணும்னா இன்னொரு மெட்டலால தான் முடியும் பசங்களா. ஆனா நான் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ண மெட்டலாலையும் முடியும், நான் மெட்டலாலையும் முடியும். ஓகே, இங்க பாருங்க, ஹைட்ரஜன் வெளியே போகணும். ஹைட்ரஜன் இஸ் அ நான் மெட்டல். யார் பண்றாங்க? சிங்க் பண்றாங்க. சிங்க் இஸ் அ மெட்டல். ஸோ ஒரு மெட்டல் வந்து நான் மெட்டலை வெளியே அனுப்புறாங்க. இதே மாதிரி ஒரு நான் மெட்டலுக்கும் நான் மெட்டலை வெளியே அனுப்ப முடியும். Cl2 plus HBr. இங்கே HCl வரும், Br2 வரும். இப்போ இங்கே குளோரினை வெளியே அனுப்பியிருக்காங்க. HBrலேருந்து புரோமினை வெளியே அனுப்பியிருக்காங்க. யார்? குளோரினால முடியும். பாருங்க, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் தானே. ஸோ இந்த லிஸ்ட்டில் மோர் ரியாக்டிவ் நான் மெட்டல் ஃப்ளூரின், அதுக்கடுத்து ஃப்ளூரினுக்கு அப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் புரோமின், அதுக்கப்புறம் அயோடின். ஸோ குளோரினுக்கு புரோமினையும் அயோடினையும் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஆனால் புரோமினுக்கு குளோரினை பண்ண முடியாது, அயோடினை மட்டும்தான் பண்ண முடியும். கிளியரா? If copper is applied to an ion, which will precipitate out? Copper ironல SRP அதிகம் காப்பருக்கு. அப்போ காப்பர் தான் அதிகம் முதல்ல ரெடியூஸ் ஆகும். ஓகே கார்த்திக், காப்பரோட SRP வேல்யூ பாசிட்டிவ், அயனோட SRP வேல்யூ நெகட்டிவ். அப்போ SRP அதிகம் யாருக்கு? காப்பருக்கு. ஸோ காப்பர் கெட்ஸ் டிபாசிட்டட். காப்பர் தான் ரிடக்ஷன் நடக்கும். எஸ். டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் சேம் ஸ்பீஷீஸ் சேம் எலிமெண்ட் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். பாருங்க, இப்போ இந்த கேஸ் பாருங்க. இந்த கேஸில் ஹைட்ரஜன் +1, ஆக்சிஜன் -2. இங்கே ஆக்சிஜன் புரியலையே, தப்பாக கொடுத்துருக்காங்க. H2O2 பசங்களா, ஹைட்ரஜன் பராக்சைடு, ஹைட்ரஜன் +1, 2 ஹைட்ரஜன் +2, அப்போ 2 ஆக்சிஜன் -2, 1 ஆக்சிஜன் -1. கிளியர்? வாட்டர் ஆக்சைடு, திஸ் இஸ் -2, திஸ் இஸ் 0. ஸோ ஆக்சிஜன் -1லேருந்து -2க்கு போகுது, ரிடக்ஷன். -1லேருந்து 0க்கு போகுது, ஆக்சிடேஷன். தட் மீன் ஒரே காம்பவுண்டில் இருக்கிற ஒரே எலமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. அதுக்கு பேர் தான் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். கிளியரா? சொல்லுங்க. ரெடியா பசங்களா? பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? பேலன்சிங் நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு 2 விதமான பேலன்சிங் படிச்சிருப்பீங்க. ஒன்று ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு, இன்னொன்று அயன் எலக்ட்ரான் மெத்தடு. ஓகே, ஆனால் நீட்டுக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னா, நீட்டுக்கு பேலன்சிங் பண்ணணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அயன் எலக்ட்ரான் மெத்தடு பண்ணாதீங்க. பிகாஸ் அது டைம் கன்சியூமிங் ஆகும். கம்பேரிட்டிவ்லி பெட்டர் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு. நான் வந்து எக்ஸாம்பிள் பண்ணவா? வில் டூ சம் எக்ஸாம்பிள். பாருங்க, MnO2 plus Cl minus, ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், gives Mn2 plus Cl2. ரெடியா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஹாய் யுவர்ஸ் எக்ஸ்டசி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இதில் இந்த ஒரு இக்குவேஷன் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும், இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணணும். இப்படி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. பாருங்க, முதல்ல பண்ண வேண்டியது இந்த ஸ்பீஷீஸ், இந்த இக்குவேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீஷீஸோடையும் ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுங்க. MnO2ல மேங்கனீஸ் வந்து +4, கரெக்டா? Cl - குளோரின் வந்து -1, Mn2 +2, இது 0. அப்போ இதில் வந்து +4 +2 ஆகுது, +4 ஆகுது. திஸ் இஸ் கால்டு ரிடக்ஷன். -1 0 ஆகுது, தட் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். இப்போ யார் ரெடியூஸ் ஆகுது? மேங்கனீஸ். யார் ஆக்சிடைஸ் ஆகுது? குளோரின். இப்போ அந்த 2 ஆட்டத்தை மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்க. இந்த பக்கம் எத்தனை மேங்கனீஸ்? 1,
இந்த பக்கம் எத்தனை மேங்கனீஸ் 1. ஸோ நம்பர் சேமாக இருக்கேன். சூப்பர். குளோரின் சார், இந்த பக்கம் எத்தனை குளோரின்? 1 குளோரின். இந்த பக்கம் எத்தனை குளோரின்? 2 குளோரின். அப்போது முதல்ல பண்ண வேண்டிய வேலைன்னு தெரியுமா? யாருக்கு ஆக்சிடேஷன் நடக்குதோ யாருக்கு ரிடக்ஷன் நடக்குதோ அவங்களோட நம்பரை முதல்ல பேலன்ஸ் பண்ணணும்டா. ஸோ நான் வந்து ரீரைட் பண்ண போகிற ஈக்குவேஷன் MnO2 இந்த வாட்டி இந்த பக்கம் 2Cl மைனஸ் இருக்கும், ரைட் சைடில் Mn2 ப்ளஸ்ஸு ப்ளஸ் Cl2. கிளியரா? இப்போ வேறு விஷயம் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? மறுபடியும் நான் வேல்யூஸ் எல்லாம் எழுதவா? சார் இங்கே +4, சார் இங்கே -1, இங்கே +2, இங்கே 0. பாரு, +4 +2 ஆகுது. அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? +4 +2 2. லெஃப்ட் சைடு எத்தனை மேங்கனீஸு? 1 தான் சார். ஸோ 2 × 1 2. இது பாரு, -1 0வாக மாறுது, -1 0வாக மாறுது, -1 0வாக மாறுது, டிஃப்ரென்ஸ் 1. ஆனால் இங்கே எத்தனை குளோரின் இருக்குது? 2 இருக்குது. ஸோ 1 × 2 2. ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும் பசங்களா, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? சார் இங்கே 2MnO2 ஆகும். 2MnO2 இல்லை, இந்த 2ஆல் இந்த 2 ரெண்டு இடத்துலையும் 2 தானே. ஸோ 2 ஈக்குவேஷன் மொத்தமாக 2ஆக மல்டிப்ளை பண்ண போதும். 2MnO2 ப்ளஸ் 4Cl மைனஸ் 2Mn2 ப்ளஸ் Cl2. ஸோ மேங்கனீஸ் பேலன்ஸ்டாக இருக்கேன், குளோரின் பேலன்ஸ்டு. ஸோ 2Cl2 போடலை, இல்லை 2Cl2 போடலை, 2Mn2 ப்ளஸ் 2Cl2. ஸோ மேங்கனீஸ் பேலன்ஸ்டாக இருக்கேன், குளோரின் பேலன்ஸ்டாக இருக்கேன். எஸ், எவ்ரிதிங் பேலன்ஸ், எல்லாருமே பேலன்ஸ்டாக இருக்கேன். பட் இங்கே ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் தவிர வேறு எல்லாரும் பேலன்ஸ்டாக இருக்கிறேன்னா நம்ம அடுத்ததாக ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணலாம் பசங்களா. ஸோ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தேன் 4 ஆக்சிஜன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்சிஜனே இல்லை. ஸோ பண்ண வேண்டியது, எந்த பக்கம் ஆக்சிஜன் கம்மியாக இருக்காங்களோ அங்கே, எந்த பக்கம் ஆக்சிஜனோட நம்பர் கம்மியாக இருக்காங்களோ அங்கே, எவ்வளோ கம்மியாக இருக்காங்களோ அவ்வளவு நம்பர் வாட்டர் மோலிகுல் ஆட் பண்ணுங்கள். இந்த பக்கம் 4 ஆக்சிஜன் இருக்கா, ஸோ இந்த பக்கம் நான் 4 வாட்டர் ஆட் பண்ணேன். ஸோ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நான் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண போகிறேன். ஹைட்ரஜனை, ஓகே, நல்லா பாருங்கள். ஹைட்ரஜனை மீடியம் அசிடிக்கோ பேசிக்கோ எது வேணாலும் ஆகட்டும், ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுங்கள். சார் இந்த பக்கம் 8 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த பக்கம் ஹைட்ரஜனே இல்லை சார். அப்போ நான் என்ன பண்ண போகிறது தெரியுமா? எத்தனை ஹைட்ரஜன் கம்மியாக இருக்காங்களோ அத்தனை H+ ஆட் பண்ணுறேன், அத்தனை H+ ஆட் பண்ணேன். அசிடிக் மீடியம் தான் உங்களோட கொஸ்டினில் வந்து மீடியம் அசிடிக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அசிடிக் மீடியம்னா திஸ் இஸ் யுவர் ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? இது 8, இது 2, இது 4, இது 2, இது 2, இது 4 தானே. ஸோ ஒரு ஈவன் நம்பரால் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணால் சிம்பிளிஃபை ஆகும், அதான் ஆன்சரு. ஆனால் பேசிக் மீடியம்னு சொல்லியிருந்தால் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் பண்ணணும்ல, இது வரைக்கும் பண்ணணும். இதுக்கப்புறம் பேசிக் மீடியம் தான் அது கொஸ்டின் அப்போ தான் கொஸ்டினில் சொல்லியிருக்கேன் பேசிக் மீடியம்னு. அப்போது இது வரைக்கும் பண்ணது அதே மாதிரி தான், சேம் தான். இனிமேல் பண்ண வேண்டியது இப்போது பேசிக் மீடியமாக மாற்றணும், அதுக்கு தானே. அப்போ அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், எந்த பக்கம் H+ இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. எத்தனை H+? 8. அப்போது 8 OH மைனஸை லெஃப்ட்லேயும் ஆட் பண்ணுங்கள், ரைட்லேயும் ஆட் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சுது. லெஃப்ட்டில் 8 OH மைனஸ் ஆட் பண்ணால் 8 H+, 8 OH மைனஸு, 8 வாட்டர், 2MnO2 plus 4Cl minus gives 2Mn2 plus 2Cl2 plus 4H2O plus 8OH minus. இப்போ இதில் 4H2O இங்கே கட் ஆகும், இங்கேயும் 8லேருந்து 4H2O போய் இங்கே 4H2O. ஸோ 4H2O 2Mno2 4Cl minus 2Mn2 plus 2Cl2 8OH minus. இப்போ ஈக்குவேஷனில் OH மைனஸ் இருக்குது. இப்போ உங்கள் ஈக்குவேஷனில் யார் இருக்காங்க? OH மைனஸ் இருக்காங்க. ஸோ பேசிக் மீடியம்னு சொன்னால் ஃபைனல் ஈக்குவேஷனில் OH மைனஸ் தான் இருக்கணும், H+ இருக்கக்கூடாது. அசிடிக் மீடியம்னு சொன்னால் ஃபைனல் ஈக்குவேஷனில் H+ தான் இருக்கணும், OH மைனஸ் இருக்கக்கூடாது. சிம்பிள். ஸோ முதல்ல ஈக்குவேஷன் கிடைச்ச உடனே எல்லாருடைய ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுங்க. எங்கே ஆக்சிடேஷன் நடக்குது, எங்கே ரிடக்ஷன் நடக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடக்கிற ஸ்பீஷீஸை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்சும் ரிடக்ஷன் நம்பர் சேஞ்சும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள், ஆக்சிஜன் ஹைட்ரஜனை தவிர எல்லாரும் பேலன்ஸ் ஆகிருக்கான்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் பேலன்ஸ் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்கள். எப்படி? எங்கே ஆக்சிஜனோட நம்பர் கம்மியாக இருக்காங்களோ அங்கே வாட்டர் மோலிகுல் ஆட் பண்ணுங்கள். எங்கே ஹைட்ரஜனோட நம்பர் கம்மியாக இருக்காங்களோ அங்கே H+ ஆட் பண்ணுங்கள். அப்போ அசிடிக் மீடியத்தில் ஆன்சர் கிடைக்குது. பேசிக் மீடியத்தில் ஆன்சர் வேணுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எத்தனை H+ இருக்கோ அத்தனை OH மைனஸை லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஆட் பண்ணுங்கள். வேலை முடிஞ்சதுப்பா. என்னது? எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க, அதை மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் எஸ்ஆர்பி கிடைக்கும். ஆமாம், எஸ் கேப்டன். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி எடுக்கும்போது நான் சொல்கிறேன். ரெடியா? இது ஓகேவா பசங்களா? கிளியரா? எஸ் பசங்களா, நம்ம லைக்ஸ் வந்து 200 க்ரோஸ் ஆகிடுச்சு.
ஸோ நம்ம பயணம் 250 நோக்கி போயிட்டுருக்கு. எல்லாரும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் பசங்களா, மேக்ஸிமம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இது வேணும். இன்னொரு எக்ஸாம்பிள் வேணுமா இல்லை போதுமா? இஸ் திஸ் ஃபைன்? போகலாம்ல போதும். ரெண்டும் சொல்லியிருக்கு. அசிடிக் மீடியம், பேசிக் மீடியம் எல்லாமே சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஃபோஸ்பரஸ் இன் PO4. ஓகே, இவனை கண்டுபிடிக்கணும். இந்த சல்ஃபரோட இது அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்குல்ல, அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கு. சார் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி செல்ஸ் படிக்கணுமா? இம்பார்ட்டன்ட் இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைடா. ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ரீடிங் கொடுத்தா போதும் ரோஹித். பாருங்க, ஆனோடு கேதோடு மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் இருக்கும்ல, மட்டும் நோட் பண்ணிப்பாங்க. PO4 3- இல்லை பசங்களா, PO4 3- ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபோஸ்பரஸ் இருக்குது, எக்ஸ் மைனஸ் 4 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன்னா -8, தட் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 + 8, தட் இஸ் ஈக்குவல் டு +5. சார் அப்போ +5 வருது, +5 இங்கே வருது, +5 இங்கே வருது. அப்போ இது வராது. அடுத்து சல்ஃபரின் SO4 - x -8, தட் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +. ஸோ சல்ஃபர் இஸ் ஈக்குவல் டு +6. சார் இங்கே +6 வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. எஸ், வெரி குட். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். எஸ் அபினேஷ். அல்ல, அபினேஷ்க்கு முன்னாடி தர்ஷனா, அபினேஷ், கார்த்திக், தீபா. நெக்ஸ்ட், the correct order of nitrogen compound, decreasing order of oxidation state. அப்போ இதில் இருக்கிற எல்லாரோடையும் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க. N20 எலிமெண்ட்ரி ஸ்டேட். NO ஆக்சிஜன் -2, நைட்ரஜன் +2. HNO3 3 ஆக்சிஜன் -6, ஒரு ஹைட்ரஜன் +1. அப்போ இது வந்து +5. சார் NH4Cl குளோரின் -1, ஹைட்ரஜன் +. ஸோ 4 +, ஒரு -, 4 - 1 3. அப்போ இது -3. கரெக்டா? ஹைட்ரஜன் குளோரின் -1, ஹைட்ரஜன் +4, 4 - 1 +3. அப்போ இது -3. ஸோ என்ன டிக்ரீசிங் ஆர்டரில். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ HNO3, முதல்ல HNO3. அப்போ இது வராது. லாஸ்ட் கடைசியில் NH4Cl, HNO3 NH4Cl. எஸ், ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. ஐயோ கார்த்திக், யூ ஆர் ரைட் மேன். என்னாச்சு? ஜனுஷ்யா சி எப்படி வரும்? சஞ்சய் ஏதாண்டா வரும்? ரெடியா? Ready. The change in oxidation number of chlorine when chlorine gas react with hot and concentrated sodium hydroxide, Cl2 + NaOH. ஸோ இதோட இக்குவேஷன் வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லாட்டி பண்ண முடியாது. ஸோ இந்த வாட்டி நான் இக்குவேஷன் எழுதி தரேன், இனிமேல் மறந்துடாதீங்க. when chlorine gas react with NaOH, ஏன்னா கண்டிப்பாக வந்து NaCl ஃபார்ம் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அதே கூட NaClO3யும் ஃபார்ம் ஆகுது. NaClO3 சோடியம் குளோரேட். வெரி குட் ஆன்யா. சூப்பர். ஹாய் விஜய் பூபதி, ஹாய். ஸோ இது 0டா எலிமெண்ட்ரி ஸ்டேட்டு. இது -1டா குளோரைடு. இது பாருங்கடா -6 + 1 -5, இது +5டா. பாருங்க, அப்போ 0 to -1 சார் ரிடக்ஷன், 0 to +5 சார் ஆக்சிடேஷன். ஸோ இது வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, 0 to +5, 0 to +1, 0 to -1 இருக்குது, 0 to -1, இது வராது. அப்புறம் 0 to +5 இருக்குது, ஆப்ஷன் 2. வெரி குட். ஐயோ அன்யா, தப்பு வந்துட்டேனே. ஆப்ஷன் 1 வராது. ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். The incorrect oxidation number of the underlined atom. பாருங்க, இன்கரெக்டாக இருக்கணும், தப்பாக இருக்கணும். Cu2O, K2Cr2O7 யாரெல்லாம் இருக்காங்க? ClO3 minus HAuCl4. பசங்களா பாருங்க, Cu2O ஆக்சிஜன் -2. அப்போ 2 காப்பர் சேர்ந்து +2, ஒரு காப்பரோட வேல்யூ +1. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? -1. அப்போ அதுதான் இன்கரெக்ட், ஆப்ஷன் 1. ரெடியா? நம்ம மேலே எழுதுகிற ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குல்ல, இட் இஸ் ஓன்லி ஃபார் சிங்கிள் ஆட்டம். Cu2 2 காப்பர் இருக்காங்க, ஆனால் 2ஓட வேல்யூ சேர்த்து எழுதக்கூடாது.
மேலே எழுதுகிற வேல்யூ எப்போவுமே ஆக்சிடேஷன் நம்பர், அது எப்போவுமே சிங்கிள் ஆட்டத்தோட வேல்யூ தான் எழுதணும். கிளியர்? ரெடியா? எஸ். ஸோ ஐ திங்க் நம்ம இங்கேருந்து நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம். we are starting electrochemistry here. ரெடியா? போலாமா? we are starting electrochemistry பசங்களா. ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்து 2 விதமான எனர்ஜி கன்வர்ஷன் இருக்குது. நம்ம முதல்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்காமலே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். 2 சினாரியோ. நாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கல, அது பாட்டுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. அது பாட்டுக்கு நடக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஒரு ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்து அந்த கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகுது, அது நமக்கு கிடைக்குது பசங்களா. அதுதான்டா கேல்வானிக் செல்லு. அப்போ கேல்வானிக் செல்லில் நடக்கிறது என்ன? ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அங்கே நடக்கிற எனர்ஜி கன்வர்ஷன் என்ன? கெமிக்கல் எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகுது. இன்னொரு டைப் இருக்குது, அங்கே நாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்கணும், அப்போ அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அதுக்கு பேர் எலக்ட்ரோலிட்டிக் செல். அது நம்ம அப்புறம் படிக்கலாம். முதல்ல கேல்வானிக் செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கேல்வானிக் செல்லோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கே இருக்குது பாருங்கள். கேல்வானிக் செல்லோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கல்ல, இந்த டயக்ராம் மைண்டில் இருக்குல்ல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பீக்கர், லெஃப்ட் லோன் லெஃப்டில் என்ன இருக்குது சார்? லெஃப்டில் லோன் இருக்குது சார். லோனில் L4 லெஃப்ட், O4 ஆக்சிடேஷன், A4 ஆனோடு, N4 நெகட்டிவ். அப்போ லெஃப்டில் ஆக்சிடேஷன் தான் நடக்குது. ஆக்சிடேஷன் நடக்கிற இடம் ஆனோடு, ஆனோடோட சார்ஜ் நெகட்டிவ். கேல்வானிக் செல்லில் ஆனோடோட சார்ஜ் நெகட்டிவ். ஓகே, ரைட் சைடு ரைட்டு ரிடக்ஷன், கேதோடு பாசிட்டிவ். ஸோ 2 சொல்யூஷனில் சிங்க் டிப்டின் சிங்க் சல்ஃபேட், காப்பர் டிப்டின் காப்பர் சல்ஃபேட். சிங்க் டிப்டின் சிங்க் சல்ஃபேட், காப்பர் டிப்டின் காப்பர் சல்ஃபேட். சிங்கும் காப்பரும் கம்பேர் பண்ணும்போது சிங்க் இஸ் த மோர் ரியாக்டிவ் மெட்டல். அதனால் அவனுக்கு தான் எப்போவுமே ஆக்சிடேஷன் நடக்கும். மோர் ரியாக்டிவ் மெட்டல் தானே மெட்டாலிக் கேரக்டர் காமிக்கும். மெட்டாலிக் கேரக்டர் மீன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மீன்ஸ் ஆக்சிடேஷன். ஸோ சிங்குக்கு ஆக்சிடேஷன் நடக்குது, அப்போ சிங்கிலிருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது, அது ரைட் ஹேண்ட் சைடுக்கு ட்ராவல் ஆகுது. லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது, ரைட் டு லெஃப்ட் கரண்ட் ஃப்ளோ நடக்குது பசங்களா. ஆனோட்லேருந்து கேதோடுக்கு எலக்ட்ரான் போகுது, கேதோட்லேருந்து ஆனோடுக்கு கரண்ட் வருது. ஜிங்க் releases 2 electron becomes Zn2+. அதே மாதிரி அந்த 2 எலக்ட்ரான் அங்கே போகும்போது Cu2+ gains that 2 electron, it becomes Cu2. It becomes ஓகே. ஸோ ஆனோடில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் இங்கே இருக்குது, கேதோடில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அல்டிமேட்லி நடக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு? 2 எலக்ட்ரான். ஆனோடில் ஒரு ஸ்பீஷீஸ், ஒரு ஆட்டத்திலிருந்து 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது, அது அங்கே கன்சியூம் ஆகுது. ஸோ தெர் இஸ் எ ஃப்ளோ ஆஃப் 2 எலக்ட்ரான். ஸோ இந்த கேல்வானிக் செல்லில் என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு 2. இது கண்டினியூஸாக நடந்தால் என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Zn2+ அளவு கூடும். ஸோ சொல்யூஷன் பிகம் மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ். ரைட் ஹேண்ட் சைடில் சொல்யூஷன் பிகம் மோர் அண்ட் மோர் நெகட்டிவ். இந்த 2 சொல்யூஷன் இருக்குல்ல, பீக்கரில் இருக்கிற சொல்யூஷன் இப்படி சார்ஜாக இருக்கவே கூடாது. இட் ஷுட் பி நியூட்ரல். த சொல்யூஷன் ஷுட் ரிமைன் நியூட்ரல். பட் என்னாச்சு, இப்போது சார்ஜ் கிரியேட் ஆகுது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு we are introducing this inverted U-shaped glass tube that is called salt bridge. அதோட மெயின் பர்பஸே வந்து to maintain the electrical neutrality of the 2 solutions. அந்த salt bridgeக்குள்ள ஒரு inert electrolyte இருக்கும், அதில் வந்து கேட்சியோன் அண்ட் ஆனியோனுக்கு ஈக்குவல் மூவ்மெண்ட் இருக்கும், ஈக்குவல் மொபிலிட்டி இருக்கும். KCl KNO3 எல்லாம் அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க தான் சொல்யூஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க நியூட்ரலாக. அதே மாதிரி லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியலை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸ்டர்னலி ஒரு சர்க்யூட் இருக்கிற மாதிரி இன்டர்னலி ஒரு சர்க்யூட்டாகவும் அது வேலை பார்க்குது. ஸோ தெர் ஆர் சோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சால்ட் பிரிட்ஜ். இம்பார்ட்டண்ட்டாக அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓவரால் செல் ரியாக்ஷன் கேட்டால் ஆனோட் ரியாக்ஷனையும் கேதோட் ரியாக்ஷனையும் ஆட் பண்ணால் போதும். அப்படி ஆட் பண்ணும்போது ஆனோடில் ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரானும் கேதோடில் கெயின் ஆகிற எலக்ட்ரானும் கேன்சல் ஆகாட்டி நம்ம ஆக வைக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் முதல்ல ஈக்குவலாக இருந்தால் சந்தோஷம், இல்லாட்டி நம்ம ஈக்குவல் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு ஓவரால் செல் ரியாக்ஷன் கிடைக்கும். இந்த ஓவரால் செல் ரியாக்ஷனை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் முதல்ல ஆனோடு, லெஃப்டில் ஆனோடு, ரைட்டில் கேதோடு. அதே மாதிரி தான் ரெப்ரசன்டேஷன்லையும்
representation in the double line double line is representing the salt bridge and the salt bridge ku left side irukkuradhu oxidation so parunga idu 0 idu plus so oxidation idu parunga idu plus idu 0 so reduction so left la oxidation right la reduction dhaan kaamikkanum idula ions ku keele concentration mention pannalam inga ella concentration mention pannalam inga ella ions ku dhaan concentration irukum because ions are existing in the solution solid ku concentration kedaiyadu pasangala. Is it clear பசங்களா? நான் ஒரு குயிக்கா தான் சொன்னேன் குயிக்கான சொன்னேன் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். Is it clear? தமிழரசன் சொல்லுங்க. Is it clear? Everything clear? Clear. Super. So இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது வந்து பாருங்க electrode potential. There are two kinds of electrode potential பசங்களா. நம்ம galvanic cell எடுத்து பாருங்க. Captain Skylar. Yes, happy Labour's Day. நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்களும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க இல்லை வேலைன்னா எஸ் ஒர்க்கிங் ஹார்டில் எல்லாரும் ஹாய் ரூபக் ஸோ போலாமா ஸோ எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் ரெண்டு விதமாக இருக்குது பசங்களா எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் நம்ம கேல்வானிக் செல்லே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிங்க் டிப்டின் சிங்க் சல்ஃபேட்டு ரைட் ஹேண்ட் சைடில் காப்பர் டிப்டின் காப்பர் சல்ஃபேட்டு கரெக்டாக இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிங்க் டிப்டின் சிங்க் சல்ஃபேட்டில் சிங்க் ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறாங்க Zn2+ மாறுது அயோன் வந்து சொல்யூஷனுக்கு போகுது அப்போ அங்கே நடக்கிற ப்ராசஸ் என்ன ஆக்சிடேஷன் நடக்குது அப்போ அந்த மெட்டல் ரோடில் எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க அப்போ மெட்டல் ரோடோட சார்ஜ் நெகட்டிவ் அதனால தான் லெஃப்ட் சைடில் எலக்ட்ரோடுக்கு நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இங்கே தான் ஜெனரேட் ஆகுது கீழே சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ் ஸோ நெகட்டிவ் எலக்ட்ரோடு சொல்யூஷன் பாசிட்டிவ் ஸோ ஆப்போசிட் சார்ஜ் இவங்களுக்கு இடையில ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும் அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இதே மாதிரி இந்த சைடு வந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் வந்தால் அங்கே மெட்டல் ரோடு இருக்குல்ல அங்கே எலக்ட்ரான் கன்சியூம் ஆகுது ஸோ மெட்டல் ரோடோட சார்ஜ் பாசிட்டிவ் சொல்யூஷன் வந்து நெகட்டிவாக இருப்பேன் ஸோ இங்கேயும் ஒரு சார்ஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது தட் இஸ் கால்டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஸோ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்குது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்குது ரெப்ரசென்ட் பண்ணுற சிம்பிள் வந்து இ ஆனால் அந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் இ மட்டும் எழுதினா பத்தாது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலாக தெரியணும்னா கீழே அது ஆக்சிடேஷன் மாதிரி M⁻Mn+னு போடணும் பாருங்க M⁻Mn+னு போடும்போது ஓகே எம்னா நியூட்ரல் இது 0 இது ப்ளஸ் அப்போ 0 டு பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் தானே அப்போ அது ஆக்சிடேஷன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும் புரியுது பசங்கள் அதே மாதிரி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா Mn+லேருந்து /M ஆகணும் ஸோ பாசிட்டிவ் வேல்யூ என்ன ஆகுது 0வாக மாறுது ஸோ அது பார்த்தா ரிடக்ஷன் தெரியும் equilibrium இனிமேல் தான் ஓகே ரெடியா பசங்களா ஆல்சோ ஸ்மார்ட் வித் சைலம் புரியல என்ன கேட்டாங்க புரியல ஓகே ரெடியா பசங்களா ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் பார்த்தா தெரியணும்டா Cu⁻Cu2+னு போட்டிருக்கேனா அதுக்கு என்ன அர்த்தம் This is representing the oxidation potential OP இப்படி போட்டிருந்தா என்ன அர்த்தம் சார் Cu2+bar Cu போட்டிருக்கேன் சார் +2 இருந்து 0க்கு வருது இல்ல so this is representing the RP reduction potential இப்போ EP-ல OP-யும் RP-யும் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் இருக்குடா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலில் அதே மாதிரி SOP-யும் SRP-யும் எல்லாம் இருக்குது ஸ்டாண்டர்டுன்னு சொல்லும்போது ஈக்கு மேலே ஒரு 0 போடுவாங்க தட் மீன்ஸ் இட் இஸ் மெஷர்ட் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் E0 Cu⁻ Cu2+ E0 Cu2+ Cu இப்படி பார்த்தா இட் இஸ் SRP ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இது பார்த்தா இட் இஸ் SOP ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அக்கார்டிங் டு IUPAC SRPக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் ஸோ நம்ம நியூமரிக்கல்ஸ் பண்ணும்போது கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதெல்லாம் மோஸ்ட்லி SRPயை வச்சு தான் சொல்லுவேன் ஆனால் சில சமயத்தில் வந்து SRPயை SOPயாக கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ வெரி சிம்பிள் நோ இஷ்யூ SRPயும் SOPயும் மேக்னிடியூட் வைஸ் சேம் தான் சைன் மட்டும்தான் மாறும் ஸோ SRPயோட வேல்யூ +10னா அதே ஸ்பீஷீஸோட SOP வேல்யூ -10 அவ்வளோதான் புரியுதா
both the magnitude same இருக்கும்டா சைன் மட்டும் ஆப்போசிட் கொடுத்தா போதும் SOP நெகட்டிவ் SRP பாசிட்டிவ் SRP நெகட்டிவ் SOP பாசிட்டிவ் இதே மாதிரி தான் OPக்கும் RPக்கும் OP நெகட்டிவ் RP பாசிட்டிவ் அந்த மாதிரி தான் கிளியர் Nernst equation for electrode potential நம்ம வந்து Nernst equation படிக்கணும் பசங்களா எதுக்கு Nernst equation படிக்கணும் அதுக்கு முன்னாடி பாருங்க E cell ஒரு செல் இருக்குல்ல E cell ஒரு செல்லுனா கம்ப்ளீட் செல்ல ரெண்டு சைடு இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கும் ரெண்டு பீக்கர் இருக்கும் ஸோ அந்த E cell கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது படிச்சுக்கோங்க E right minus E left E right minus E left பசங்களா ரைட்டில் எப்பவுமே யார் இருக்கும் கேல்வானிக் செல்லில் ரூலு லெஃப்ட்டில் தான் ஆனோடு ரைட்டில் கேதோடு ஸோ இது வந்து E கேதோடு மைனஸ் E ஆனோடு அப்படியும் எழுதலாம் பட் இப்படி எழுதும் போதெல்லாம் E கேதோடு மைனஸ் E ஆனோடு அப்படியெல்லாம் எழுதும் போதெல்லாம் அங்கே எழுத வேண்டிய வேல்யூ ஆர்பியாக படிங்க ஆர்பி கிளியரா சொன்னது புரிஞ்சுதா சொன்னது புரிந்தது நல்லது இதே மாதிரி E நாட் செல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் E நாட் ரைட்டு minus E naught left is equal to E naught right na E naught cathode minus E naught anode but the thing is it should be E naught right la it should be SRP minus E naught left nalo it should be SRP deal with SRP deal with OP எடுக்காதீங்க RP reduction potential வச்சு problems அட்டெண்ட் பண்ணுங்க கிளியரா சொல்றது புரியுதா Tell me. Okay? Yeah. So, E cell, E naught cell எல்லாம் பார்த்தாச்சு சார் நமக்கு இப்போ பாருங்க சொல்லலாம் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு வருதா இல்லை பாருங்க நம்ம கையில் ஒரு மெட்டல் இருக்குது அந்த மெட்டலோட SRP வேல்யூ ஸ்டாண்டர்டு SRP வேல்யூ கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு மெட்டல் தானே இருக்குது இப்போ எங்கிட்ட அயன் இருக்குது இல்லாட்டி மெக்னீஷியம் இருக்குது மெக்னீஷியத்தோட SRP கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுறது ஒரு செல்லு க்ரியேட் பண்ணணும்டா அப்போ தானே முடியும் பட் செல்லு க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட ஒரு ட்ரஸ்டபுளாக ஒருத்தர் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு தைரியம் இல்லை தனியாக ஸோ எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தால் சரி ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருந்தால் எஸ் ஒரு தைரியம் தானே ஸோ நமக்கு ஒரு டிபெண்டபிள் பர்சன் வேணும் ஸோ இதே மாதிரி எல்லா ஊரில் இருக்கிற எல்லா மெட்டலோடையும் SRP வேல்யூ ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக IUPAC வந்து நமக்கு வந்து ஒரு கிஃப்டாக தந்தது தான் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஓகே அந்த ஷீயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஷீயோட SRP வேல்யூ இஸ் அசியூம்டு டு பி 0 அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் எந்த மெட்டல் கூட வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேணாலும் ஒர்க் ஆகும் ரைட் ஹேண்ட் சைடில் வேணாலும் ஒர்க் ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆனோடு ஆக்சிடேஷன் பரவாயில்ல ஏன்னா ஷீக்குள்ள H2 H+ மாறுதே அது ஆக்சிடேஷன் தானே ஆனால் அதே ஷீக்குள்ள ரிடக்ஷனும் நடக்குது ஷீல ஒரு டைனாமிக் equilibrium is existing between the hydrogen gas bubbled and the H+ ions in the solution ஸோ அங்கே H2 H+ ion equilibrium இருக்குது ஸோ அங்கே ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் இருக்குது ஸோ அதனால் இட் கேன் பி யூஸ்ட் இன் ஆனோட் as well as cathode ஸோ நீங்கள் லெஃப்ட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷீயை யூஸ் பண்ணி ஒரு செல்லை கிரியேட் பண்ணு உங்களோட மெட்டல் ஷீ ரெண்டும் சேர்த்தா ஒரு செல் ஆயிடுச்சு வோல்ட் மீட்டரில் ரீடிங் கிடைக்கும் அந்த ரீடிங்கை இவங்க ரெண்டு பேரோடையும் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் பட் நமக்கு தான் தெரியுமே ஷீயோட கான்ட்ரிபியூஷன் 0 அப்போ அந்த வேல்யூ யாருக்கு அசைன் பண்ணலாம் அந்த மெட்டலுக்கு அசைன் பண்ணலாம் பசங்களா இஸ் இட் கிளியர் தேங்க்யூ அபினேஷ் ரெடியா சொல்றது புரியுதா கிளியர் எஸ் சூப்பர் அப்போ
அதான் ஷீயோட இம்பார்ட்டன்ஸு, அது புரிஞ்சுக்கோங்க. ஷீயில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எல்லாம் நடக்கும். ஷீயோட ரெப்ரசன்டேஷன் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஷீயை வந்து நம்ம ஆனோடாக யூஸ் பண்ணும்போது ஆனோடில் என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போது H2 H+ தானே மாறும். அப்போது பிளாட்டினம் எலக்ட்ரோடை வந்து இப்படி வைக்கணும், H2க்கு முன்னாடி வைக்கணும், H2க்கு முன்னாடி வைக்கணும். பிளாட்டினம் வந்து ஹைட்ரஜன் கேஸு வந்து உட்கார்ற இடம். பிளாட்டினத்தோட சர்ஃபஸில் தான் ஹைட்ரஜன் கேஸ் வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. ஸோ இப்படி வைக்கணும். ஓகே, கேஸுக்கு உட்காரதுக்கு இடம் கொடுக்கணும். இதே ஷீயை வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வைக்கும்போது ரிடக்ஷன் தானே நடக்கும் ரைட் ஹேண்ட் சைடில். அப்போ சால்ட் பிரிட்ஜுக்கு அப்புறம் ரிடக்ஷன்னா அப்போ H+ அப்புறம் H2 இப்படி இருக்கும். அப்போ இங்கே தான் பிளாட்டினம் வைக்கணும். புரியுதா? H2 கூட தான் பிளாட்டினம் இருக்கணும்டா, அது நோட் பண்ணிக்கோங்க. எந்த ரெப்ரசன்டேஷன் வந்து கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படிலாம் கேட்கலாம். ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் ஆஃப் எனி மெட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஷீ இருக்குது. ஷீயோட ஹெல்ப்பால் உலகத்தில் இருக்கிற மொத்த மெட்டலோடையும் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சி அவங்க வரிசையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸை நீங்கள் பைஹார்ட்டெல்லாம் பண்ண தேவையில்லை. பட் அதை வந்து கான்செப்டுவலாக லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பசங்களாக 4 மெட்டல்ஸ் தந்து 4 பேரோடையும் எஸ்ஆர்பி வேல்யூ தந்தா அதில் யாரோட எஸ்ஆர்பி வேல்யூ அதிகமாக இருக்காங்களோ, எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம்னா that species will undergo reduction. That means that species is a perfect oxidizing agent. That species is suitable for cathode. எல்லாம் சொல்லலாம். எஸ்ஆர்பி அதிகம் அப்படின்னா அவருக்கு ரிடக்ஷன் நடக்கும். அப்போ அவன் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அவனை கேதோட எடுத்துக்கலாம். ரிடக்ஷன் நடக்கிற இடம் தானே கேதோடு. டபுள் லைன் ரெப்ரசன்ட்ஸ் சால்ட் பிரிட்ஜ். நான் வந்து ஃபுல் செல்லை கிரியேட் பண்ணலடா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஸ்னேகா. இஸ் இட் கிளியர்? சொன்னது புரிஞ்சுதா? ஹையர் எஸ்ஆர்பி அப்படின்னா அண்டர்கோ ரிடக்ஷன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்ட் ஆஸ் cathode. Clear? Undergo reduction, it is an oxidizing agent, it is act as a cathode. SRP வேல்யூ அதிகம். ரெண்டு பேருக்கு கம்பேர் பண்ணும்போது யாருக்கு எஸ்ஆர்பி அதிகமாக இருக்கணும் அவன் தான் கேதோட எடுக்கணும். எஸ்ஆர்பி வேல்யூ கம்மியானவன் ஆனோட எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் ஓகே தானே? அப்போது இது ஓகே. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல்லாம் கிடச்சிது. அதெல்லாம் வச்சு நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் ஃப்ளூரின் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளூரினுக்கு தான் எஸ்ஆர்பி வேல்யூ ரொம்ப அதிகம். அதனால ஃப்ளூரின் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் எண்டில் வந்து லீத்தியம் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் சைடில். ஓகே ஃபைன். பாசிட்டிவ் வேல்யூ ஷீ இருக்குது, ஷீ அதுக்குள்ளே இருக்குது 0. பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவில் தான் காப்பர் எல்லாம் வருது, +0.34 எல்லாம் வருது. காப்பரு, சில்வரு, கோல்டு எல்லாம் வரும். மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் எஸ் பிளாக் அண்ட் டி பிளாக் மெட்டல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? நெகட்டிவ் இருக்கும். எஸ் பிளாக் மெட்டல் தான் மோர் நெகட்டிவ். எஸ் பிளாக் மெட்டல்ஸ் ஆர் ஹேவிங் மோர் நெகட்டிவ் எஸ்ஆர்பி பிகாஸ் அவங்க வந்து பக்கா மெட்டல்ஸ். அவங்களுக்கு எஸ்ஆர்பி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எஸ்ஓபி சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த எஸ்ஆர்பியோட சைன் மாற்றினா எஸ்ஓபி ஆகும். எஸ்ஆர்பியோட சைன் மாற்றினா அது எஸ்ஓபி ஆகிடும். கிளியரா? ரெடி சார்? அப்போ தான் ஓகே சார், ஸ்டாண்டர்டு புரியுது தான். ஆனால் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டு வேண்டாம், நார்மலாக ஒரு எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் வேணுமே, நார்மலாக இஎம்எஃப் ஆஃப் செல் வேணுமே அப்படின்னு ஒரு ரிக்யர்மெண்ட் வருது பசங்களா. அப்போ தான் நம்ம ஃபார்முலா E0 - 2.303 RT divided by NF into log concentration of product divided by concentration of reactant. பசங்களா இதுதான்டா நேர்ஸ்ட் ஈக்குவேஷன். அந்த நேர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம இனிமேல் படிக்க போகிறோம். ஸோ அந்த நேர்ஸ்ட் ஈக்குவேஷனோட பாருங்க, நேர்ஸ்ட் ஈக்குவேஷன் எஸ் இது பாருங்க. E cell is equal to E0 cell minus 2.303 into 8.314 2.303 RT. Temperature 298 Kelvin ஆகணும். 298 Kelvin. 2.303 temperature 298 Kelvin. 2.303 RT divided by F 96,500. பசங்களா what is F? இதெல்லாம் பண்ணும்போது உனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் இது 0.0591. ஸோ அதை வந்து பை ஹார்ட்டாக படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குல்ல, பாக்ஸில் கொடுத்த இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன், இதுதான் வந்து நேர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. டெம்பரேச்சர் ஷுட் பி 298 Kelvin. டெம்பரேச்சர் 298 Kelvin இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும்.
அது மறந்துடாதீங்க. டெம்பரேச்சர் மாறினா யூஸ் பண்ண முடியாது. டெம்பரேச்சர் 298 Kelvin, 25 degrees Celsius room temperature. And what is this 96,500? That is called 1 Faraday, and it means it is a charge of 1 mole of electron. It is a charge of 1 mole of electron. பசங்களா, ஒரு மோல் எலக்ட்ரானோட சார்ஜ் தாண்டா இது. 1.6 into 10 power minus 19 coulomb into Avogadro number. That is 1 Faraday. And பசங்களா, எந்த ஒரு ஸ்பீஷிஸுக்கும் நீங்க 1 Faraday கொடுத்தீங்கன்னா 1 equivalent weight deposit ஆகும். இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எந்த ஒரு ஸ்பீஷிஸுக்கானாலும் நீங்கள் 1 Faraday சார்ஜ் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த சார்ஜை யூஸ் பண்ணி டிபாசிட் ஆகும். எவ்வளோ டிபாசிட் ஆகும் தெரியுமா? அந்த டிபாசிட் ஆகிற வெயிட் 1 gram equivalent. 1 gram equivalent. Equivalent weight கண்டுபிடிக்க தெரியும்ல, மோலிகுலர் வெயிட் பை n ஃபேக்டர். எஸ், அது எவ்வளவோ அவ்வளவு அமௌண்ட் அவங்க டிபாசிட் பண்ணுவாங்க அப்போவே. கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 1 Faraday நான் அலுமினியத்துக்கு கொடுத்தேன் சார். அலுமினியத்தோட அட்டமிக் வெயிட் எவ்வளவு? 27. அலுமினியத்தோட சார்ஜ் +3 தானே, ஸோ n ஃபேக்டர் 3. ஸோ 27/3 9 கிராம். ஸோ 1 Faraday கொடுத்தா 9 கிராம் அலுமினியம் டிபாசிட்டட். 1 Faraday கொடுத்தா சோடியம் +1 தானே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 23/1. 23 கிராம் சோடியம். 1 Faraday கொடுத்தா 23 கிராம் சோடியம் டிபாசிட்டட். கிளியர்? சொல்றது புரியுதா? 1 Faraday நீங்க யாருக்கு கொடுத்தாலும் சரி, அந்த ஸ்பீஷிஸோட ஈக்குவலன்ட் வெயிட் எவ்வளவோ அவ்வளோ கிராம் டிபாசிட் ஆகும். இது வந்து நியூமரிக்கல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் சில கான்செப்ட் எல்லாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் செல்லுக்கு. ஸோ பாருங்க, இங்க வந்து Qனெல்லாம் கொடுத்துருக்காங்க. Qனா என்ன? Q is the concentration quotient, இல்லை? QC. It is the concentration of product divided by concentration of reactant at any time. சொல்லுவாங்க QC, concentration of product by concentration of reactant. மறந்துடாதீங்க. ஸோ இங்க வந்து ப்ராடக்ட் யாரு? சியும் டியும். அதனால சியும் டி மேலே ஏயும் பியும் கீழே. ஓகே, கிளியரா? இப்போ இதே நெக்ஸ்ட் இக்குவேஷன்ல அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராப்ளம் பண்ணலாம். ட்ரை திஸ். கேட்கலாம். மோஸ்ட்லி அவங்க தான் அப்படி தான் கேட்பாங்க. ஆட்டோமிக் வெயிட் ஞாபகத்தில் வச்சுக்கிறது இல்லை. பாருங்க, the electrode potential of copper electrode dipped in 0.025 molar copper sulfate solution at 298 Kelvin is electrode potential. கண்டுபிடிங்க. The electrode potential of copper electrode dipped in 0.025 molar copper sulfate. Copper sulfate ஓட concentration தந்திருக்கு. Temperature 290. Temperature 290 சொல்லியிருக்கேன்ல. ஸோ நெக்ஸ்ட் இக்குவேஷன் கண்டுபிடிக்க வேண்டியது எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். கண்டுபிடிக்கணும். பசங்களை பாருங்க, நெக்ஸ்ட் இக்குவேஷன் இருக்குல்ல, நெக்ஸ்ட் இக்குவேஷனை வந்து ஒரு ஹாஃப் செல்லுக்கும் உபயோகப்படுத்தலாம், ஒரு கம்ப்ளீட் செல்லுக்கும் யூஸ் பண்ணலாம்டா. ஒரு ஹாஃப் செல், இப்போ நம்ம இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இது ஒரு ஹாஃப் செல் தான். இங்கே காப்பர் மட்டும்தான் இருக்குது, காப்பர் எலக்ட்ரோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஹாஃப் செல். இந்த ஹாஃப் செல்லோட எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்ளீட் செல்லோட இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் E is equal to E0. ஃபார்முலா எழுத போகிறேன், இக்குவேஷன் எழுத போகிறேன். E is equal to E0 minus 0.059 by n log concentration of product divided by concentration of reactant. Correcta? So that is equal to E0 value. E0 value standard reduction potential of copper 0.34. So 0.34 minus 0.059. பசங்களா பாருங்க, காப்பர் சல்ஃபேட்டு Cu2 ப்ளஸ் தானே அதில் இருக்கும். ஸோ 2 எலக்ட்ரான் வாங்கும்போது தானே Cu ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு? 2 சார். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2 சார். லோகு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பாருங்க, ரிடக்ஷனோட ஈக்குவேஷன் தானே இது. ரிடக்ஷனோட ஈக்குவேஷன் தான் எழுதணும். நம்ம எஸ்ஆர்பி தானே யூஸ் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம். அப்புறம் ரிடக்ஷனோட ஈக்குவேஷன் தான் எழுதணும். ஸோ ப்ராடக்ட் சைடில் யார் இருக்காங்க சார்? ப்ராடக்ட் சைடில் இவன் தான் சார் ப்ராடக்ட் சைடு. காப்பர்டா, ப்ராடக்ட் சைடில் காப்பர் இஸ் அ சாலிடு. அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து வேல்யூ 1 எடுத்துக்கலாம். இல்லை ரியாக்டன்ட் தான் யார் சார்? ரியாக்டன்ட் தான் Cu2 ப்ளஸ். அதோட கான்சன்ட்ரேஷன் 0.025. 0.025 can be written as 25 into can be written as solve பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 25 into 10 power minus 3. ஓகே, கிளியரா? ஸோ இதை வந்து 0.34 minus 0.059 by 2 log 10 power minus 3 மேலே போனால் 1000 ஆகும். 1000 by 25 40 வரும். ஸோ log 40
log 40 can be written as log 4 into 10. அப்படி solve பண்ணலாம் இல்ல log 4 ஓட வேல்யூ எல்லாம் உங்களுக்கு தெரியும் log 4 ஓட வேல்யூ எல்லாம் உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டா log 40 can be written as log 4 into 10 log 4 into 10 log 4 plus log 10 log 4 ஓட வேல்யூ தெரியும்ல தெரியணும் இல்லாட்டி log 2 square 2 into 0.3 0.6 வரும் log 10 1 solve பண்ணுங்க அப்படி solve பண்ணும்போது உங்களுக்கு option 2 வரும் solve பண்ணா option 2 வரும் கிறிஸ்டல் நோ அந்த பேச்செல்லாம் இங்கே பேசவே கூடாது பாருங்க இங்கே எல்லாரும் தைரியமானவங்க தான் இருக்காங்க இங்கே இருக்கிற மொத்த பசங்களும் அவங்களோட எல்லாம் ஃபவுண்டேஷனும் ஸ்ட்ராங்கு பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு அப்படி இருக்காங்க நீங்களும் அப்படி தான் இருக்கணும் கிறிஸ்டல் நீங்களும் அப்படி தான் ஓகே பிலீவ் யுவர் செல்ஃப் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் பிலீவ் யுவர் செல்ஃப் மேக் பிலீவ் ஓகே நீங்கள் அப்படி நம்பி தான் ஆகணும் வேறு வழியில் இருக்கிற 3 நாளில் நெகட்டிவ் தாட்ஸே கொண்டு வராதீங்க ப்ராப்ளம் புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதா சால்வ் பண்ண முடியும்ல இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதா நேர்ன்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண புரிஞ்சுதுல ஆப்ஷன் பி வரும் நீங்கள் கால்குலேஷன் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே பசங்களா ஸோ நான் வந்து நேர்ன்ஸ் ஈக்குவேஷன் இப்போது நம்ம பார்த்தேன் நேர்ன்ஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தேன் E is equal to E0 minus 0.059 by N into log concentration of product by concentration of reactant or we can written as it is QC இப்போ equilibrium வந்து என்ன ஆகும் சார் equilibriumனா என்ன ஆகும் equilibriumனா delta G 0 delta G க்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்குடா delta G is equal to minus NFE அப்போ அது 0 ஆகும் N is the number of electron transferred அது 0 ஆக மாட்டேன் Faraday 0 ஆக மாட்டேன் அப்படின்னா equilibriumத்தில் E வந்து 0 ஆகும் ஸோ அட் equilibrium சொன்னா E is equal to 0 அப்போ நம்ம நேர்ன்ஸ் ஈக்குவேஷனுக்கு என்ன ஆகும் நேர்ன்ஸ் ஈக்குவேஷன் become 0 is equal to E0 minus 0.059 by N into log பசங்களா QCன்னு எழுதணுமா இனிமே வேண்டாம் KCன்னு எழுதலாமே equilibrium தானே KC ஸோ 0.059 by N log KC is equal to E0 பசங்களா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்டா கிடைக்கும் ரெடியா மறந்துடாதீங்க அந்த எக்ஸ்பிரஷன் மறந்துடாதீங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைஹார்ட்டாக பண்ணணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த டைமில் நீங்கள் யோசிச்சு எடுத்தால் போது இக்விலிபிரியம்னு சொல்லும்போது E0 நல்லா கேட்டுக்கோங்க E0 0 இல்லை E0 ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் 0 கிடையாது இக்விலிபிரியத்தில் E தான் 0 அதே மாதிரி QC எழுத வேண்டிய இடத்துல KCன்னு எழுதிக்கோங்க KC is the equilibrium constant QC is the concentration constant ஓகே இந்த ஃபார்முலா தான் இப்போ நான் சொன்னேன் delta G0 is equal to minus NF E cell ஒரு delta G0 is equal to ரெண்டும் இருக்குது கொஸ்டின் பேப்பரில் எது வந்தாலும் நீங்கள் எடுக்கலாம் delta G is equal to minus NF E cell delta G0 is equal to minus NF E0 cell N F can never be 0 அப்போ கண்டிப்பாக யார் தான் ஆகணும் E தான் ஆகணும் வேறு வழியில் ரெடியா delta G less than 0 spontaneous delta G greater than 0 not spontaneous delta G equal to 0 equilibrium இதான் இப்போ பேசுகிறேன் சார் கேயோடைய வேல்யூக்கும் போட்டு காமிங்க சார் கேயோடைய வேல்யூக்கா log KC கண்டுபிடிக்கணும் கேசியோட வேல்யூ கேட்கும்போது ஆன்டி லோக் எடுக்க வேண்டியிருக்கும் அது நமக்கு அவ்வளோ டஃப்பான வேல்யூ எல்லாம் வராமல் சிம்பிளான வேல்யூ எல்லாம் வச்சு ப்ராப்ளம் தருவாங்க இந்த மாதிரி தான் ஃபார்முலா வரும் 0.059 by N log KC is equal to E0 or log KC is equal to N into E0 by finally அப்படி வேணா எழுதலாம் log KC is equal to N into E0 divided by 0.059 okay electrolysis அடுத்த செக்மென்ட்க்கு போறோம் எலக்ட்ரோலிசிஸ் என்ன ஆகும் எலக்ட்ரோலிசிஸ்ல என்ன ஆகும் நாம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம் அப்போ இங்கே 2 பீக்கர்லாம் இருக்காது ஒரே பீக்கரில் அந்த மாதிரி செட்டப் தானே எலக்ட்ரோலிட்டிக் செல்லு நாம எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம் அப்போ அதை வச்சு நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது ஸோ எலக்ட்ரோலிசிஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் டீகம்போஸ் ஆகும் கேட்சியோன் ஆனியோனாக மாறும் பாசிட்டிவ் அயோன் நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு போகும் நெகட்டிவ் அயோன் பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு போகும் பாசிட்டிவ் அயோனோட பேர் கேட்சியோன் நெகட்டிவ் அயோனோட பேர் ஆனியோன் பாசிட்டிவ் எலக்ட்ரோடோட பேர் ஆனோடு நல்லா கேட்டுக்கோங்க எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு முடிஞ்சிட்டேன் இது எலக்ட்ரோலிட்டிக் செல்லு இங்கே பாசிட்டிவ் எலக்ட்ரோடு ஆனோடு நெகட்டிவ் எலக்ட்ரோடு கேதோடு அங்கே நெகட்டிவ் எலக்ட்ரோடு ஆனோடு இங்கே நெகட்டிவ் எலக்ட்ரோடு கேதோடு ஆனால் எப்போவுமே எங்கே ஆனாலும் சரி ஆனோடில் ஆக்சிடேஷன் கேதோடில் ரிடக்ஷன் ஓகே இதெல்லாம் ஓகே தானே ரெடியா
Faraday's first law and Faraday's second law. பசங்களா பாருங்க, Faraday first law என்ன சொல்றாங்க? The mass of the substance liberated or deposited is directly proportional to the charge passed through the electrolyte. W proportional to Q. அப்படினா W is equal to ZQ, where Z is a constant called electrochemical equivalent. Z கண்டுபிடிக்கிறதுக்கான formula Z is equal to E by F. Sorry, E is the equivalent weight, F is the Faraday. Sorry, equivalent weight கண்டுபிடிக்கிறதுக்கான formula molecular weight by N factor into Faraday into Q. So Q is equal to I into T. I is the current in ampere, T is the time in second. இதெல்லாம் வச்சு நம்ம first law of thermodynamics, sorry, first law of electrolysis ஓட expression தான் இது எல்லாமே. Second law of electrolysis இதோட ஒரு extension தான். If the same amount of electricity or same amount of charge is passed through different cell connected in series, அப்படி இருந்துச்சுன்னா the ratio of the mass of the substance deposited is proportional to its equivalent weight னு சொல்றாங்க. So simply ரெண்டு different substance deposit ஆகுது, ரெண்டு different seriesலயும் ரெண்டு different செல் இருக்காங்க, ரெண்டுமே கனெக்டடாக இருக்கேன் இன் சீரீஸில். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பாஸ் ஆகுது அதே சார்ஜ் தான் செகண்ட்லேயும் பாஸ் ஆகுது. அப்படின்னா W1 by W2 is equal to E1 by E2, where W is representing the weight, E is representing the equivalent weight. Is it clear? Is it clear? Pakka? Ready? Ready? Okay, ready. Sir, electrolytic conductance பசங்களா, strong electrolytes இருக்கு, weak electrolytes இருக்கு. Strong electrolytes means 100% dissociate ஆகும். That means large amount of ions produce ஆகும். Large amount of ions produce ஆச்சுன்னா conductance கூடும். நல்லா பாருங்க, ரெண்டு விதமான conduction இருக்கு. ஒன்று metallic conduction, இன்னொன்று electrolytic conduction. Metallic conductionல carrying particle வந்து electron தான் conductionக்கு காரணம், reason. ஆனால் electrolytic conductionக்கு காரணம் ions. It can be cation or anion. Okay, so large amount of ions இருந்துச்சுன்னா நல்ல conductance இருக்கும். அதனால strong electrolytes 100% dissociate ஆகுது. ஸோ conduction அதிகமாக இருக்கும். weak electrolyteல partial dissociation தானே நடக்குது. ஸோ conduction கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண we are adding water, we are diluting it, என்ன ஆகும்? degree of dissociation கூடும். it is called Ostwald dilution law. Ostwald dilution law என்ன சொல்றாங்க? as we increase the dilution or we can தண்ணி ஆட் பண்றோம், we are adding water, the degree of dissociation, more and more ions will dissociate. ஆனால் ஸ்ட்ராங் முதல்லயே dissociate ஆயிடுச்சு ஃபுல்லா. அதனால தண்ணி ஊற்றினாலும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் பெருசாக சேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வீக் எலக்ட்ரோலைட் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் தானே டிசோசியேஷன் நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண புதுசாக அயோன்ஸ் வரும். ஸோ ஒரு சடன் இன்க்ரீஸ் இன் கண்டக்ஷன் நம்ம பார்க்கலாம் பசங்களா. கிளியரா? ரெடியா பசங்களா? புரியுதா? எல்லாரும் லைக் பண்ணியிருக்கீங்களா? நம்ம வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்களா? லைக் பண்ணலன்னா உடனே லைக் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மேக் இட் எ பிக் நம்பர், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. ரைட், சூப்பர். இப்போ கொஞ்சம் ஃபார்முலா சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன கான்செப்ட் மறுபடியும் வரும், நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் ஃபார்முலா படிக்கணும்ல. நம்ம ரெசிஸ்டன்ஸ் தெரியும்ல, ரெசிஸ்டன்ஸ் தெரியும், யூனிட் ஓம் தெரியும், ரெசிஸ்டன்ஸ். அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தா சார் ஜி, கண்டக்டன்ஸ். ஜி இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கண்டக்டன்ஸ். ஓகே, கண்டக்டன்ஸ். ஓகே, வேண்டாம். ஸோ ஆர் இஸ் த ரெசிஸ்டன்ஸ், ஜி இஸ் த கண்டக்டன்ஸ். இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது. R is equal to rho L by A, where R is the resistance, rho is the resistivity, L is the length of the conductor, A is the area of cross section. இந்த formula important. or இதிலிருந்து நம்ம rearrange பண்ணலாம். rho is equal to R into A by L. What is rho? Resistivity. So this is resistivity. அப்படின்னா conductivity-னா ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தானே. கண்டக்டிவிட்டி கப்பா இஸ் ஈக்குவல் டு 1 by rho. ஸோ அப்படின்னா மேலே எல்லு கீழே ஏயும் இருக்கும் ஆரும் இருக்கும். சார் L by A is called cell constant. 1 by R is equal to conductance. So cell constant into conductance. பசங்களா, கப்பா is equal to cell constant into conductance. Important relation.
kappa is equal to cell constant into conductance. புரியுதா? Kappa means conductivity, that is equal to cell constant into conductance. Conductance general term. Conductivity kappa அப்படின்னு சொன்னா யூனிட் வால்யூம் தான் இருக்கு. அந்த யூனிட் வால்யூத்தில் இருக்கிற அயோன்ஸோட கண்டக்டன்ஸ் தான் கப்பா. நல்லா பாருங்க, கண்டக்டன்ஸ் இஸ் எ ஜெனரல் டேர்ம். ஆனால் கண்டக்டிவிட்டி மீன்ஸ் யூனிட் வால்யூம் தான் எடுக்கணும். யூனிட் வால்யூம் 1 ml. 1 ml எவ்வளவு கண்டக்டன்ஸ் இருக்கு, தட் இஸ் கால்டு கப்பா. 1 ml எவ்வளவு கண்டக்டன்ஸ், தட் இஸ் கால்டு கப்பா. ஓகே. எஸ். இப்போ நம்ம கண்டக்டன்ஸில் யூனிட் பார்க்கலாமா? பாருங்க, kappa is equal to cell constant into conductance. Cell constant means L by A. Conductance means 1 by resistance. L means centimeter. A means centimeter square. 1 by R, 1 by ohm. So, மேலே போகும்போது ohm inverse. Centimeter கட் ஆயிடுச்சு, இங்கே centimeter inverse. Ohm inverse, centimeter inverse. இல்லாட்டி ohm inverse. So kappaவோட யூனிட் ohm inverse, centimeter inverse. Ohm inverse can be written as Siemens centimeter inverse or mho centimeter inverse. These are all the units of kappa. பசங்களா புரிஞ்சுதா? இம்பார்ட்டன்ட். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து Siemens சென்டிமீட்டர். அதிகமாக நீங்கள் பார்க்குறது வந்து Siemens சென்டிமீட்டர் இன்வர்ஸாக இருக்கும். Siemens சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இஸ் இட் கிளியர்? சார் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸா? ஆர்கானிக் எடுத்துட்டேனே. ஆர்கானிக் மேரத்தானில் எடுத்திருக்கேன். சமீஉல்லா ஜவி. ஓகே சரி சார். இப்போ கண்டக்டன்ஸ் பார்த்தாச்சு சார். இது பார்த்தாச்சு சார். இது மோலார் கண்டக்டன்ஸ். lambda m is equal to, பாருங்க, lambda m is equal to kappa into 1000 divided by molarity. பசங்களா, lambda e is equal to kappa into 1000 divided by normality. ஸோ ரெண்டு இதில் மெயினாக வந்து நீங்கள் மோலார் கண்டக்டன்ஸ் தான் படிக்கணும். ஓகே, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அவ்வளோ இல்லை. மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு kappa into 1000 divided by molarity. வாட் இஸ் மோலார் கண்டக்டன்ஸ்? நல்லா பாருங்க, கண்டக்டன்ஸ் இஸ் எ ஜெனரல் டேர்ம். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னா யூனிட் வால்யூம் எடுக்கணும், அதில் இருக்கிற கண்டக்டன்ஸ். மோலார் கண்டக்டன்ஸ்னா ஒரு மோல் எடுக்கணும். ஒரு மோலில் எவ்வளோ கண்டக்டன்ஸ் இருக்கோ அதுதான் மோலார் கண்டக்டன்ஸ். ஓகே, யூனிட் வால்யூம் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், யூனிட் மோல் மோலார் கண்டக்டன்ஸ். ஓகே கிளியரா? அண்ட் மோலார் கண்டக்டன்ஸோட ஃபார்முலா kappa into 1000 by molarity. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸோட ஃபார்முலா kappa into 1000. ஸோ மோலார் கண்டக்டன்ஸோட யூனிட் பண்ணுமே. கப்போட யூனிட் என்ன? Siemens சென்டிமீட்டர் இன்வர்ஸ். கீழே என்ன இருக்கு? மொலாரிட்டி இருக்கு. அப்போ Siemens சென்டிமீட்டர் இன்வர்ஸ், மோல் இன்வர்ஸ். Siemens சென்டிமீட்டர் இன்வர்ஸ், மோல் இன்வர்ஸ். ஓகே, ஒன் செகண்ட். இல்லை தப்பு பண்ணிட்டேனே. Siemens இங்கே கப்போட யூனிட் Siemens சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ். ஏன்னா மொலாரிட்டியில் மோல்ஸ் பர் வால்யூம் இன் லிட்டர் இருக்குல்ல, வால்யூம் இன் லிட்டர் அதை வந்து சென்டிமீட்டர் கியூபாக எடுக்கலாம். வால்யூம் இன் லிட்டர் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக சென்டிமீட்டர் கியூபு கொடுக்கலாம். ஓகே, வால்யூத்தை சென்டிமீட்டர் கியூபில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போது மேலே ஒரு சென்டிமீட்டர் இன்வர்ஸு, கீழே சென்டிமீட்டர் கியூபு, அதெல்லாம் கேன்சல் ஆகும்ல. அப்போ தான் நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்லாம் வரும். கிளியரா பசங்களா? புரியுதா? Siemens centimeter square mole inverse. Okay, that is the unit of lambda m. And பாருங்க நம்ம டைலூட் பண்றோம். We are dilution பண்றோம். strong electrolyte dilution தான் பண்றோம். strong electrolyte, weak electrolyte, G kappa lambda. பசங்களா,
we are dilution, we are adding water. Strong electrolyte முதல்லயே வந்து 100% dissociation நடந்திருக்கு. ஸோ அதனால நம்ம தண்ணி ஆட் பண்ணாலும் புதுசாக அயோன்ஸ் வராது. பட் இருக்கிற அயோன்ஸோட இடையில இருக்கிற அந்த அட்ராக்ஷன் வந்து பிரேக் ஆகும். ஸோ மொபிலிட்டி கூடும். மொபிலிட்டி கூடுனா அப்போ கண்டக்டன்ஸு கூடும் சார் கூடும், இன்க்ரீஸ். வீக் எலக்ட்ரோலைட்டில் நம்ம தண்ணி ஊற்ற புதுசாக அயோன்ஸே வருது. அதே மாதிரி இருக்கிற அயோன்ஸோட மொபிலிட்டியும் கூடுது. ஸோ நல்லா கூடுது சார். புரியுதா? கப்பா கண்டக்டிவிட்டி. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஆனாலும் வீக் எலக்ட்ரோலைட் ஆனாலும் கண்டக்டிவிட்டி மீன்ஸ் யூனிட் வோல்யூத்தில் இருக்கிற அயோன்ஸோட கண்டக்டன்ஸ். யூனிட் வோல்யூம்னா 1 ml. 1 ml எவ்வளோ அயோன்ஸ் இருக்காங்களோ அந்த அயோன்ஸ் தான் கண்டக்டன்ஸு காரணம். அப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த 1 ml வந்து டைலூட் ஆகிடும்ல. நம்ம எடுக்கிற 1 ml வந்து அதிகமாக டைலூட் ஆகிருக்கும். அதில் அயோன்ஸோட ப்ரெசன்ஸு கம்மியாகும். அதனால் when we are diluting a solution, the conductivity kappa is generally decrease. And molar conductance. Similar molar conductance sort of formula என்ன சார்? molar conductance is equal to kappa into 1000 by molarity. சார் கப்பா குறையுது அப்படின்னா molar conductance குறையணுமே. ஆனால் லாம்டா எம்மோட ஃபார்முலாவில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு molarity இருக்குது. equivalent conductance sort of formula inversely proportional to normality இருக்கு. So when we are diluting it, dilution பண்ணும்போது concentration குறையும், molarity குறையுது. molarity குறைஞ்சா lambda m கூடும், because lambda m molarity inversely proportional. கூடுது. பசங்களா கிளியரா? இது புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் கிளியரா? இந்த டேபிள் ஓகேவா? இந்த டேபிள் ஓகேவா? சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே, எஸ் சூப்பர். ஓகே பக்கா. ஓகே, அப்போ இனிமேல் கிராஃப் பார்க்கலாம். பாருங்க, இந்த கிராஃப் நான் சொல்லுவேன், இந்த கிராஃப் பார்த்த உடனே நான் சொல்லுவேன் திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஏன் சார் இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் சொல்கிறேன்? ஏன்னா இந்த இன்க்ரீஸ் பாரு, நம்ம ரூட் சினா கான்சன்ட்ரேஷன். இப்படி யோசி கான்சன்ட்ரேஷன் குறையுது. லாம்டா எம் கூடுது. ஆனால் சடனாக கூடலை, கிராஜுவலாக கூடுது. கிராஜுவலாக போய் அது வந்து ஒய் ஆக்சிஸில் ஹிட் ஆகுது. ஒய் ஆக்சிஸில் யார்? லாம்டா எம். இந்த ஹிட் ஆகிற இடம் லாம்டா எம் நாட்டு. that is called limiting molar conductance or molar conductance at infinite dilution. பசங்களா பாருங்க, this point இந்த y axis ல இருக்கிற point தான் limiting molar conductance. அந்த டைம்ல concentration ஓட value 0. concentration is 0 means maximum dilution, infinite dilution. So molar conductance at infinite dilution, அதுதான் நம்ம lambda m naught ன்னு represent பண்றோம். அது யாருக்கு கிடைக்கும்? கிராஃபில் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் மட்டும்தான் அது கிராஃபில் போய் டச் ஆகி அந்த வேல்யூ கிடைக்குது. தட் மீன்ஸ் இந்த மாதிரி கிராஃப் வீக் எலக்ட்ரோலைட்டை பாரும்போது எப்படி இருக்குது சார்? அந்த லாம்டா எம் நாட் சார் இது அப்படியே சடனாக இன்க்ரீஸ் ஆகி போகுது சார். இட் வில் நெவர் டச் த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் போய் டச் ஆனால் தாண்ட லாம்டா எம் நாட்டு கிடைக்கும். இது டச் ஆக மாட்டேன். ஏன்னா இங்கே கான்சன்ட்ரேஷன் குறைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக டிசோசியேட் ஆகுது. ஸோ தெர் இஸ் அ சடன் இன்க்ரீஸ் இன் மோலார் கண்டக்டன்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் அ வீக் எலக்ட்ரோலைட், திஸ் இஸ் ஃபார் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், திஸ் இஸ் ஃபார் அ வீக் எலக்ட்ரோலைட். ஸோ கிராஃபை பார்த்தா தெரியணும் யார் ஸ்ட்ராங்கு யார் வீக்குன்னு. போய் டச் ஒய் ஆக்சிஸில் போய் டச் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டு, டச் ஆகாமல் பேரலாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வீக் எலக்ட்ரோலைட்டு. கிளியரா? எஸ் பசங்களா, ரெடியா? அண்ட் இப்போ ஒய் ஆக்சிஸில் போய் டச் ஆகுது எங்கே? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில். ஸோ அதனால் அங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குதா? அப்போ ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு mx + c நாம் இங்கே அப்ளை பண்ணலாம். ஒய் ஆக்சிஸில் லாம்டா எம் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் ரூட் சி இருக்குது, ஸ்லோப்பு நெகட்டிவாக இருக்குது, இன்டர்செப்ட் லாம்டா எம் நாட்டாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்க. அண்ட் திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்டு d/Huckel-Onsager equation. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் டு கால்குலேட் த lambda m or lambda m naught of strong electrolyte. d/Huckel-Onsager equation is only for strong electrolyte. Clear? Ready? Ready பசங்களா? சொல்லுங்க. d/Huckel-Onsager equation is only for strong electrolyte. மறந்துடாதீங்க.
வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு இது அப்ளை பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸை கண்டுபிடிக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் கோல்ராஷஸ் லோ. டி பை ஹக்கல் ஓன்சாகர் ஈக்குவேஷன் வீக் எலக்ட்ரோலைட்ஸுக்கு அப்ளை பண்ண முடியலை, கிராஃபில் போய் டச் ஆகலை. ஸோ அதுக்கு கோல்ராஷஸ் லோ படிக்கிறோம். ரெடியா போலாமா? ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இங்கே கொடுத்துருக்கு. Now what is கோல்ராஷஸ் லோ? கோல்ராஷஸ் லோ யாருக்கு மெயினாக யூஸ் ஆகுது? வீக்குக்கு. பட் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்கும் யூஸ் பண்ணுவாங்க, வீக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கோல்ராஷஸ் லோ என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்ராஷஸ் லோ ஆஃப் இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, த டோட்டல் limiting molar conductance of an electrolyte is the sum of the limiting molar conductance of its total cation and total anion. அவ்வளோதான், சிம்பிள். The total limiting molar conductance of an electrolyte is the sum total of its limiting molar conductance of individual cation and anion. எல்லாரோடையும் சம் எடுத்தால் டோட்டல் கிடைக்கும் சொல்கிறாங்க. அது கோல்ராஷஸ் லோ. இதை வச்சு தான் வீக் எலக்ட்ரோலைட்டோட லாம்டா எம் நாட் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஸ்ட்ராங்க்கு கிராஃபே போதும். ரெடியா? Then degree of dissociation கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு பசங்களா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா எம் நாட். லாம்டா எம் மோலார் கண்டக்டன்ஸ், லாம்டா எம் நாட் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். இந்த ரேஷியோ எடுத்தால் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா கிடைக்கும். அண்ட் KA அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல. இட் இஸ் C ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஆக்சுவலி ஈக்விலிபிரியம் சாப்டரில் வரும், அதையும் இங்கே நம்ம படிக்கலாம். ஸோ தீஸ் டூ ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ராஷஸ் லோ. ரெடியா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ராஷஸ் லோவா இதை ரெண்டு ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கலாம், அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிடும் கண்டுபிடிக்கலாம். ரெடியா? Ostwald dilution law என்ன சொல்றாங்க? as we increase the dilution, தண்ணி ஊத்த தண்ணியே ஆட் பண்ணிட்டே இரு அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் குறைச்சிக்கிட்டே இருக்கும். கான்சன்ட்ரேஷன் குறைச்சிக்கிட்டே இருந்தா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கூடும். அதான் இது. we are adding water, அப்போ கான்சன்ட்ரேஷன் குறையும், கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கூடும். that is called Ostwald dilution law. ஸோ கோல்ராஷஸ் லோவோட நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், லாம்டா எம் நாட் ஆஃப் NaCl. ஸோ இதோட கோல்ராஷஸ் லோ எதை சொன்னேன்? NaCl Na ப்ளஸ் Cl மைனஸ் இருக்குது. ஸோ வி கேன் ரைட் லாம்டா எம் நாட் ஆஃப் Na ப்ளஸ் ப்ளஸ் லாம்டா எம் நாட் ஆஃப் Cl மைனஸ். இது ரெண்டும் ஆட் பண்ண போதும். அடுத்தது கால்சியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாம்டா எம் நாட் ஆஃப் கால்சியம் குளோரைடு அப்படின்னா லாம்டா எம் நாட் ஆஃப் Ca2 ப்ளஸ் 2 into lambda m naught of Cl minus. ஏன் 2 எடுத்தேன்? ஏன்னா 2 Cl minus இருக்குல்ல, ஸோ அதை நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் பசங்களா. கிளியரா? 80+ marks in one shot. ஓகே சத்யா. முகமது அமீர் சார், லாஸ்ட் டைம் 80+ மார்க்ஸ் இன் ஒன் ஷாட், இனிமேலும் ஒன் ஷாட்டா? எப்போ நீங்கள் பார்ப்பீங்க? இதெல்லாம் கஷ்டமாக இருக்குல்ல, லாஸ்ட் டே ஆகிடுச்சுல. நம்ம இனிமேல் பெரிய செஷன் வேணாம்ல, குட்டி வீடியோஸ் வேணால் நம்ம அந்த நைட் கேம்பிலெல்லாம் நாங்கள்லாம் ஆன்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே ஸ்டுடியோவில் தான் இருப்பேன். நான் இன்றைக்கி இப்போ கேலிக்கட்டில் இருக்கேன், நான் இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவேன். ஓகே, டுமாரோ வில் பி த கோயம்புத்தூரில் இருப்பேன் எல்லோரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. ஓகே, ஸோ அங்கே நம்ம ஸ்டுடியோ இருக்குது, அதே மாதிரி அங்கே ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ வில் டூ சம் திங். ஓகே, நம்ம அந்த ஃபில் பண்ணலாம். எங்கே மிஸ்ஸிங் இருக்குது நீங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் நான் சேட்டில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ டூ ஒன் திங், ஆஃப்டர் த செஷன் நீங்கள் கமெண்டாக போடுங்க. ஸோ எகெயின் அதை செக் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன பண்ண முடிஞ்செல்லாம் பண்ணித்தரேன் பசங்களா. ஓகே, ரெடியா? ஓகே. ஓ சூப்பர் கோயம்புத்தூர் சென்டரா? சூப்பர். நாளைக்கு சால்ட் இப்போ வேணாம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, நான் பார்க்கலாம்.
பசங்களா கொஸ்டின் பண்ணலாமா? ட்ரை திஸ் கொஸ்டின். வீடியோவை லைக் மேக் இட் 250 பசங்களா. என்னடா 250 இல்லாமல் எப்படா ஒரு மேரத்தான் செஷனை முடிக்கிறது? பெங்களூர் ஓகே சத்யா, டூ வெல். எல்லோரும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக டைம் எல்லாம் பார்த்து ஏர்லியாக போங்க. எக்ஸாமுக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடுங்க. எக்ஸாம் சென்டரில் பக்கத்தில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பரவாயில்ல. ஓகே சூப்பர். பாருங்க, இது வாட் வில் பி த மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைலூஷன் ஆஃப் NH4OH கேட்குறாங்கடா. NH4OH தானே, NH4 lambda m naught of NH4OH கேட்குறாங்க. என்ன தந்திருக்காங்க? சாரி, நமக்கு வந்து ஒரு NH4 ப்ளஸ் ஒரு OH மைனஸும் வேணும். நமக்கு NH4 ப்ளஸ் எங்கே கிடைக்கும்? அமோனியம் குளோரைடில் கிடைக்கும் சார். அமோனியம் குளோரைடு கிடைக்கும். ஆனால் இங்கே OH 2 OH இருக்குது சார். 2 OH இருக்குல்ல, நமக்கு ஒரு OH தானே வேணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். 2 OH வருதுல்ல, அதனால என்ன பண்ணுறேன், 2 அமோனியம் குளோரைடு எடுக்கிறேன். ஸோ 2 இன்டூ அமோனியம் குளோரைடோட வேல்யூ 129.8. இது பண்ணும்போது எனக்கு 2 NH4 ப்ளஸும் கிடச்சிது, 2 Cl மைனஸும் கிடச்சிது. எனக்கு Cl மைனஸ் வேண்டாம். ஓகே வெயிட் பண்ணுங்க. 2 NH4 ப்ளஸும் கிடச்சிது. இனிமேல் எனக்கு என்ன வேணும் சார்? OH மைனஸ் வேணும். 2 OH மைனஸ் வேணும். அதுக்கு நான் என்ன எடுத்தால் போதும்? பேரியம் ஹைட்ராக்சைடு எடுத்தால் போதும் சார். ஸோ 523.28. இது எடுத்த போது எனக்கு ஒரு பேரியமும் கிடச்சிது, 2 OHும் கிடையாது. எனக்கு பேரியம் வேண்டாம், எனக்கு 2 OH போதும். ஸோ எங்கிட்ட இப்போ 2 NH4 இருக்குது, 2 OH இருக்குது. 2 NH4ம் 2 OH இருக்குது. எனக்கு ரிமூவ் பண்ண வேண்டியது 2 குளோரினையும் ஒரு பேரியத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போதும்? 2 குளோரினையும் ஒரு பேரியத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேரியம் குளோரைடு ரிமூவ் பண்ண போதும். தட் இஸ் 280. ஸோ ஹியர் இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? என்ன வருடா? மேக்ஸிமம் 1 or 2 ஒன் கொஸ்டின் தான், அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண. அதுக்கு அவ்வளோ நீங்கள் பில்டப்பு கொடுக்காதீங்க. ஓகே இல்லை ரோஹித், நம்ம அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பிகாஸ் அதுக்குன்னு நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 2 NH4 ப்ளஸ்ஸு, இதிலிருந்து 2 NH4 ப்ளஸ்ஸும் கிடைக்கும், 2 OH மைனஸும் கிடைக்கும், எல்லாமே போயிடும். ஸோ இந்த வேல்யூ பாருங்கள். இந்த வேல்யூவில் நமக்கு கிடைக்கிறது 2 molecules ஆஃப் NH4OH. நமக்கு வேண்டியது NH4OH மட்டும்தானே. ஸோ அதை வந்து ஃபைனலாக டிவைடட் பை 2 பண்ணணும். பண்ணுங்கள். இந்த கேல்குலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பை 2 பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு சிங்கிளோட கிடைக்கும். ஸோ ஆன்சர் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். 2 into 129, 130 into 2, 130 into 2, 260. 260 plus 520, 260, 280. 280 plus 5, 780. 780 minus 280, 780 minus 280, 500. 500 by 2, 250 இருக்கா? ஸோ 250 வோல்ட் வரும்ல, கரெக்டா? ஏன் வரும்? பை 2 பண்ணலையே. பை 2 பண்ணணும்ல. நாம் இங்கே பாருங்கள், நம்ம வந்து 129 யாரோடது? அமோனியம் குளோரைடு. நம்ம ஏன் எடுத்தேன்? 2 எடுத்தேன். 2 NH4. அப்போ இதிலிருந்து நமக்கு 2 NH4 கிடைச்சதா? 2 NH4 கிடைச்சது. இங்கே 523 யாருது? பேரியம் குளோரைடு. அப்போ இதிலிருந்து 2 குளோரினும் கிடைச்சது. சாரி, 523 எடுக்கும்போது 2 பேரியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்குது, 2 OH மைனஸும் கிடைச்சது. ஸோ 2 NH4OH, 2 OH மைனஸ். நம்ம இதிலிருந்து ரிமூவ் பண்ணது பேரியம் குளோரைடு ரிமூவ் பண்ணேன். ஸோ தேவையில்லாதெல்லாம் போயிட்டேன். ஸோ 2 NH4OHோட வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. ஸோ பை 2 பண்ணணும்டா. கிளியரா பசங்களா? 2 NH4OHோடது கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு NH4OHோட தானே வேணும். ஸோ பை 2 பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் 3 வரும். 250, அரௌண்ட் 250 தான் வரும். பாருங்கள், பேட்டரிஸில் ப்ரைமரி அண்ட் செகண்டரி செல்ஸ்னு இருக்குது. ப்ரைமரி செல்னால் இது ஒன் டைம் யூஸாக இருக்கும். எகெயின் அண்ட் எகெயின் யூஸ் பண்ண முடியாது. செகண்டரினா நம்ம மொபைல் பேட்டரி மாதிரி. மொபைல் பேட்டரியில் நம்ம டெய்லி பேட்டரி என்னாகும், இறங்கும், நம்ம மறுபடியும் சார்ஜ் போடுவாங்க. ஸோ தட் இஸ் எகெயின் அண்ட் எகெயின் யூஸ் பண்ணுறது தான் செகண்டரி பேட்டரி. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ப்ரைமரிக்கு வந்து இங்கே ட்ரை செல்லு ப்ரைமரியோட எக்ஸாம்பிள். ட்ரை செல் அண்ட் மர்க்குரி செல். இங்கே செகண்டரி செல்லுக்கு வந்து நிக்கல் கேட்மியம் இருக்குது. அதே மாதிரி லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி இருக்குது. இதில் வந்து லெட் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேண்டாம்.
இப்போ புரியுதா ரோனான்? சார் பேரியர் 2 OH இருக்குது சார். ஆனால் பட் ரியாக்டண்டில் ஒரு OH தான். ஆமாம், ரியாக்டண்டில் ஒரு OH தான் இருக்குது. அதான் நம்ம என்ன பண்ணோம், முதல்ல நம்ம என்ன பண்ணோம், 2 NH4OH ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம். வசதி இருக்கிற ஸ்பீஷீஸை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற 2 NH4க்கு வேல்யூவை கால்குலேட் பண்ணோம் கார்த்தி. ஆனால் ஃபைனல் நமக்கு தேவை வந்து ஒரு NH4OH தானே, அதனால பை 2 பண்ணேன். கரெக்டா? கிளியர்? எஸ் 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 எஸ். லெட் ஸ்டோரேஜில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க, அது பார்த்துக்கோங்க. லெட் ஸ்டோரேஜில் வந்து நம்ம படிக்கிற ஈக்குவேஷன் வந்து எப்படி இருந்தால் எப்போவுமே டிஸ்சார்ஜிங் ஈக்குவேஷன் படிப்போம். அவங்க ரீசார்ஜிங் கேட்டால் அப்போ ரிவர்ஸ் ஆகும். ப்ரைமரி பேட்டரியில் அந்த ரிவர்சிபிள் ஃபினாரியோ எல்லாம் கிடையாது, ஏன்னா யூஸ் அண்ட் த்ரோ தானே. ஆனால் செகண்டரி பேட்டரியில் யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. அதில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்சார்ஜிங் ஈக்குவேஷன். ரீசார்ஜ் கேட்டால் அதை வந்து திருப்பி எழுத வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அதில் இருக்கிற எலக்ட்ரோலைட்டு சல்ஃபியூரிக் ஆசிடை பற்றியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஆனோட்லையும் கேதோட்லையும் PbSO4 எல்லாம் ஃபார்ம் ஆகும். மற்றபடி இந்த ட்ரை செல் மர்க்கு செல் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஆனோடு என்ன கேதோடு என்ன, அந்த மாதிரி சிங்கு கண்டெய்னர்ஸ், கிராஃபைட் ரோடு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். கொஞ்சம் போரிங்காக இருக்கும், பட் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் பாருங்கள், அவ்வளோதான். எஸ் எஸ், எப்படி வேணாலும் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஷார்ட்டாக பண்ணோம். நம்ம வந்து போர்டு எக்ஸாம்னா இப்படி இல்லை, ஸ்டெப் எல்லாம் எழுதி பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனில் வராது. பட் நீங்கள் ஓரளவுக்கு இப்போ படிச்சிருக்கீங்கல்ல, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு புரியும்ல. எஸ் பசங்களா, அது நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஃபியூல் செல் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூல் செல் மட்டும்தான் நமக்கு படிக்க வேண்டியிருக்கு. ஸோ H2 + O2 gives 2H2, அதான் நம்ம நடக்குது. அண்ட் இதில் வந்து என்னன்னா ஃபியூல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கிறது. ஹைலி எஃபிஷியன்ட். ஆனால் 100% எஃபிஷியன்டெல்லாம் கிடையாது. பட் அவ்வளவு என்விரான்மெண்ட் பிரச்சனைகள் இல்லை, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹைலி எஃபிஷியன்ட், பொல்யூஷன் ஃப்ரீ, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓவரால் ஈக்குவேஷன் கேதோடில் ஆனோடில் நடக்கிறதெல்லாம் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஆனோடில் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது, கேதோடில் OH- தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டயக்ராம் இருக்கும்ல, இப்படி ஒரு டயக்ராம் இருக்கும். இந்த வழி ஆனோடில் யார் சப்ளை ஆகுது, ஹைட்ரஜன் சப்ளை ஆகுது. கேதோடில் யார் சப்ளை ஆகுது, ஆக்சிஜன் சப்ளை ஆகுது. நடுவில் வந்து NaOH எல்லாம் இருக்கும், எலக்ட்ரோலைட்டா. ஓகே, அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. எஸ் பசங்களை, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். The voltage of the cell given below increases with voltage of the cell given below increases with. இந்த செல் பாருங்க, இதுதான் செல். ஜிங்க் டின்னு, சாரி SN தான் டின்னு சாலிடு SN2+ வருது. அப்போ இது ரியாக்டன்ட் தானே, இதுவும் ரியாக்டன்ட் தானே, இது ப்ராடக்ட் தானே, இதுவும் ப்ராடக்ட் தானே. ஓகே, நேர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. நேர்ஸ்ட் ஈக்குவேஷன் சார் இஸ் ஈக்குவல் டு E0 minus 0.059 by n into log concentration of product. ப்ராடக்டில் SN2+ இருக்குது, AGயும் இருக்குது. யார் எழுதுவீங்க? SN2+ மட்டும்தான் சார் எழுதணும், ஏன்னா AG சாலிடு. டினோமினேட்டரில் ரியாக்டன்ட்டில் யார்? டின்னு வேண்டாம், யார் மட்டும் எழுதினா போதும், AG+ மட்டும் எழுதினா போதும். கரெக்டா? இல்லை கார்த்தி, கொரோஷன் எல்லாம் இல்லை. இதை பாருங்க, இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த வோல்டேஜ் ஆஃப் த செல் இன்க்ரீஸ் ஆகணும். வோல்டேஜ் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் E இன்க்ரீஸ் ஆகணும்டா. E இன்க்ரீஸ் ஆகணும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். SN2+ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுங்க. SN2+ஓட வேல்யூ ஹையாக இருந்துச்சுன்னா இந்த லோகு வேல்யூ, அப்படின்னா இந்த லோகு வேல்யூ ஹை ஆகும். அப்படின்னா இந்த வேல்யூ மொத்தத்தில் ஹை ஆகும். அப்போ E0 இந்த வேல்யூவை மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டா? அப்போ ஈயோட வேல்யூ கம்மியாகும். ஈயோட வேல்யூ அப்போ SN2+ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈயோட வேல்யூ கம்மியாகும். இன்க்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் SN2+ வராது. புரியுதா? இஸ் இட் கிளியர்? சைஸ் எல்லாம் வரவே வராது. இனி AG+, நல்லா பாருங்க, AG+ஓட கான்சன்ட்ரேஷன் டினோமினேட்டரில் இருக்கேன்ல, அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சார் இந்த ரேஷியோ கம்மியாகும். அப்போ இந்த வேல்யூ மொத்தத்தில் கம்மியாகும். இது கம்மியாச்சுன்னா இந்த மைனஸ் தானே, அப்போ இந்த வேல்யூ அதிகமாகும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன். ரெடியா சார்? எப்போ முடியும்?
இந்த சாப்டர் இப்போ முடியும் ஒரு 10-15 மினிட்ஸில் இந்த சாப்டர் முடியும். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் 2 சாப்டர் இருக்குது. ஸோ வில் டேக் லஞ்ச் பிரேக். அதுக்கப்புறம் சீக்கிரமாக கொஸ்டின்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாம்டா எம் நாட் ஆஃப் NH4OH. பசங்களாக பாருங்கள், லாம்டா எம் நாட் ஆஃப் NH4OHக்கு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது? NH4OH தான் வேணும். ஸோ நமக்கு வந்து ஒரு NH4ம் வேணும், ஒரு OH மைனஸும் வேணும். எது வந்து கரெக்டாக இருக்குது சார்? NH4Cl NH4 இருக்குது, ஹாப்பி. NaCl ஐயோ இது வேண்டாம் சார், அப்போ ஆப்ஷன் 3 வராது சார். NH4Cl NH4+ இருக்குது, NaOHல ஒரு OH மைனஸ் இருக்குது சார், ஹாப்பி சார். அதில் இருந்து ஒரு குளோரினும் வேண்டாம், ஒரு சோடியம் வேண்டாம். ஸோ NaCl மைனஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆப்ஷன் 2 பி. எஸ் சஞ்சய், சிவகுமார், அபினேஷ், அஸ்வின், தர்ஷனா, கார்த்திக். எஸ் சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Without losing its concentration, ZnCl2 solution cannot be kept in contact with. Without losing its concentration, ZnCl2 solution cannot kept in contact with. Gold, aluminium, lead, silver. இவங்க கூட எல்லாம் சிங்க் குளோரைடு சொல்யூஷனை நான் வைக்க போகிறேன். அப்படி வைக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் வச்சுடாதேன்னு சொல்லி சிங்க் குளோரைடு சொல்யூஷன் அழுறாங்க. ஒரு இடத்துல மட்டும் அவன் கூட மட்டும் என்ன விட்டுட்டு போயிடாதேன்னு சொல்லி சிங்க் குளோரைடு சொல்யூஷன் அழுறாங்க. யார் கூட அழுவாங்க? ஏன் அழணும்? யார் கூட வேணாலும் வச்சாலும் எதுவும் நடக்காதுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் எதுவோ நடக்குதுன்னு பயப்படுது. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு ஒரு பயம் வருது சிங்க் குளோரைடுக்கு சொல்யூஷனுக்கு. யாரை பார்த்தா அந்த பயம் வரும்? அலுமினியத்தை பார்த்தா வரும். ஏன்னா சிங்கை விட ரியாக்டிவான மெட்டல் தான் அலுமினியம். ஸோ அலுமினியம் சிங்க் குளோரைட்லேருந்து சிங்கை வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துல போய் உட்காருவேன். ஆனால் இவங்க கோல்டு, லெட்டு, சில்வர் எல்லாம் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். அவங்க அந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டேன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. வெரி குட். கிளியரா பசங்களா? ரெடியா? கொஸ்டின் பாருங்க. த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பாருங்க, ஈக்குவேஷன் பாருங்க. ரிடக்ஷன். அப்போ இங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் ரிடக்ஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இந்த மாதிரி ஈக்குவேஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தால் அது ரிடக்ஷன். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் இ நோட்டு கொடுத்தா அந்த இ நோட்டுக்கு கீழே இங்க அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்ல வேண்டாம். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க, கெயின். அப்போ இதெல்லாமே எஸ்ஆர்பி. நான் சொல்றது புரிஞ்சுதா? இதுக்கு கீழே M⁻Mn+ அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலையே சார் அப்படின்னு யோசிக்க கூடாதுன்னு. ஸோ என்ன கேட்குறாங்க? ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்குறாங்களா? ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எல்லாமே எஸ்ஆர்பியில் இருக்கா? ஓகே. ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் யாரு? எஸ்ஆர்பி. ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு என்ன நடக்கணும் சார்? நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு ஆக்சிடேஷன் செமையாக நடக்கணும் சார். கான்செப்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருந்தால் ஆக்சிடேஷன் ஹேப்பன்ஸ். ஆக்சிடேஷன் யாருக்கு நல்லா நடக்கும்? எஸ்ஓபி அதிகம். யாரோட எஸ்ஓபி அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். யாரோட எஸ்ஆர்பி அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ரிடக்ஷன் நடக்கும். நல்லா பாருங்க. அப்போ இதெல்லாமே எஸ்ஆர்பி தானே. ஸோ நான் இதை வந்து எஸ்ஓபியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ வந்து எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் யார். ஸோ எஸ்ஓபியை மாற்ற போகிறேன். எஸ்ஓபியை மாற்றட்டா சார்? இது ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ எஸ்ஓபி அதிகம் யாருன்னு கண்டுபிடிச்சா போதும். இது வராது ஏன்னா எஸ்ஓபி நெகட்டிவாக இருக்கேன். எஸ்ஓபி பாசிட்டிவ் 0.74 0.76 இவன் தான் சார் எஸ்ஓபி அதிகம். எஸ்ஓபி யாருக்கு அதிகம்? 0.762 அதான் ஹையஸ்ட் எஸ்ஓபி. அப்போது Zn2+ மாறுற அந்த ப்ராசஸில் ஈனோட்டோட வேல்யூ 0.762. It is the highest SOP. So யார் தான் highest SOP இருக்கிறது? சிங்க். அப்போ strongest reducing agent option 1. ரெடி? clear. Next question பாருங்க. On electrolyzing solution of dilute sulfuric acid. பசங்களா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்குல்ல. ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது எலக்ட்ரோலைட் டிசோசியேட் ஆகும். அப்போ ஆனோட்லேயும் கேதோட்லேயும் யார் போவாங்க? ஆனோடில் யாருக்கு ஆக்சிடேஷன் நடக்கும், கேதோடில் யாருக்கு ரிடக்ஷன் நடக்கும், அப்புறம் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி டாபிக் இருக்குது இல்லை.
molten NaCl அதே மாதிரி aqueous NaCl aqueous sulfuric acid இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்றோம். ஸோ அந்த மாதிரி அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் on electrolyting a solution of dilute sulfuric acid. பசங்களா dilute sulfuric acid சொல்லும்போது sulfuric acidக்கும் electrolysis நடக்கும். அப்போ நமக்கு 2H+ கிடைக்குமா, ஒரு SO4 2- கிடைக்கும். அதே மாதிரி டைலூட்னு சொன்னால் அதில் வாட்டரோட கண்டென்ட் அதிகம். ஸோ அதுக்கும் டிசோசியேஷன் நடந்தால் 2H+ இல்லாட்டி ஓகே வில் கெட் H+, will get H+ and OH-. ஸோ இதுதான் மொத்த அயோன்ஸ், 4 அயோன்ஸ் ரெடியாக இருக்காங்க. இப்போது இன்னும் கேட்டது என்னது, ஆனோடுனா எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் ஆனோடோட சார்ஜ் பாசிட்டிவ் தானே சார். பாசிட்டிவில் யார் போகும், நெகட்டிவ் அயோனில் OH- இருக்காங்க, SO4 இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆனோட நோக்கி ஓடிட்டே இருக்குடா. யாரால ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், சீக்கிரமே ஆனோடில் ரீச் பண்ண முடியும். நமக்கு தெரியும், நம்ம ஓடும்போது பல்கியாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. SO4 இஸ் பல்கி, அதனால் அவனும் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. OH- ஃபாஸ்ட்டாக ஓடி எங்கே போவேன், அங்கே போயிடுவேன் ஆனோடில் போனால் என்ன நடக்கும், ஆனோடில் போனால் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன்னா என்ன, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போது OH- ஆக்சிடேஷன் நம்ம படிக்க போகிறேன். பசங்களா OH- ஆக்சிடேஷன் எப்போவுமே நீங்கள் 4 OH- எடுத்து எழுதுனா வசதியாக இருக்கும்டா. நான் எப்போவுமே இப்படி தான் எழுதுவேன். OH- ஆக்சிடேஷன் எழுத போனால் நான் 4 OH- எடுத்துவேன். 4 OH- எத்தனை நெகட்டிவ், 4 நெகட்டிவ். ஸோ அதனால் 4 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டேன், ஆக்சிடேஷன் தானே. அப்போ இப்படி தானே பண்ணணும் சார். இனிமேல் வந்து 4 ஆக்சிஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. என்ன பண்ண போகிறேன் சார், நான் வந்து 2 molecules வாட்டர் எடுக்க போகிறேன். ஸோ 4 ஹைட்ரஜன் காலி, 2 ஆக்சிஜனும் காலி. இனிமேல் 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் O2 அண்ட் தட் இஸ் த கேஸ். O2 ப்ரொடியூஸ் ஆகும், ஆனோடில் O2 ப்ரொடியூஸ் ஆகும். ஆனோடில் O2 ப்ரொடியூஸ் ஆகிற இக்குவேஷன் இது இல்லை, இது மட்டும்தான். ஆப்ஷன் 3. வெரி குட் சூப்பர். கார்த்திக், அபினேஷ், அர்ச்சனா, எஸ் அபினேஷ், தர்ஷன், சுசீலை, தர்ஷன், அக்ஷு, ஸ்னேஹா. ரெடியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்போவே ஃபாரடே செகண்ட் லா பாஸ்ட் த்ரூ 2 cells containing molten Al2O3 and molten NaCl. ஓகே, அப்போ இங்கே மெட்டல் வந்து அலுமினியம், இங்கே மெட்டல் வந்து சோடியம். 1.8 gram of aluminum were liberated in 1 cell. ஓகே, அப்போ W1 நம்ம அலுமினியம் இருக்கவா, W of அலுமினியம், வெயிட் ஆஃப் அலுமினியம் வந்து 1.8 gram. ஓகே, W of sodium அது நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ equivalent weight of aluminum 27/3, that is 9. Equivalent weight of sodium 23/1, that is 23. பசங்களுக்கு தெரியும் இல்லை, equivalent weight of ஐயோ பாருங்க, equivalent weight is equal to atomic weight divided by valency. elements ஓட equivalent weight கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா valency or n factor அப்படின்னு போடலாம். So we know that W1 by W2 is equal to E1 by E2. So 1.8 divided by weight of sodium, that is equal to 9 divided by 23. So weight of sodium is equal to சொல்லுங்க 23 into 1.8 divided by 9 வரும். 23 into 1.8 divided by 9. So answer 4.6. Yeah. Yes, Satya Sundar. Very good. Darshana, Archana, Akshu. Ready? Abhinesh. Super. Next. Equivalent weight of aluminum எப்படி சார் 9. ஜோதி சண்முகதா சுந்தரம் பாருங்க. Equivalent weight is equal to atomic weight by valency. Okay, அலுமினியத்தோட அட்டோமிக் weight 27. அலுமினியத்தோட வேலன்சி, அலுமினியம் எப்பவுமே +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தானே இருப்பேன். ஸோ 3 27/3 9 gram. ஜோதி ஓகே, ஓகேவா? இஃப் ஓகே, give me some fire.
The atomic mass of aluminum is 27. Okay. When a current of 5 Faraday is passed through a solution of Al3 plus ion, the mass of aluminum deposit. பசங்களா பாருங்க Al3 plus aluminum deposit ஆகிற equation. Aluminum deposit ஆகிற equation. அப்போ aluminum வந்து Al3 plus தானே இருப்பேன். அது deposit ஆகணும்னா it should gain 3 electron. அப்போ தானே ஒரு அலுமினியம் கிடைக்கும். Al3 plus plus 3 electron தானே அலுமினியம். டே ஒரு மோல் எலக்ட்ரானோட சார்ஜ் தான்டா ஒரு ஃபேரடே. அப்போ இங்கே 3 மோல் எலக்ட்ரான் இருந்தால் அது 3 ஃபேரடே தானே. ஆமாம் சார். அப்போ 3 ஃபேரடே கொடுத்தா உனக்கு 1 மோல் அலுமினியம் கிடைக்கும். 1 மோல் அலுமினியம் கிடைக்கும். ரெடியா 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 3 ஃபேரடே கொடுத்தா 1 மோல் அலுமினியம் கிடைக்கும். என்ன கேட்குறாங்க? The atomic mass of aluminum is 27. Okay. When a current of 5 Faraday is passed through a solution of Al3+, the mass of aluminum deposited. Okay. 1 mole aluminum na 27 gram aluminum da sir. 27 gram aluminum. 3 Faraday ki 27 gram aluminum. Appo 1 Faraday ki 27 divided by 3. Appo 5 Faraday ki 27 divided by 3 into 5. 27 3 9 9 45 வருதுடா 45 வருதுடா. அபினேஷ் எப்படி? தேங்க்யூ ஜோதி. 3 is the right answer. ஸ்னேகா எப்படிடா டி வரும்? எப்படிடா டி வரும்? பாருங்க Al3 plus அது அலுமினியமா டெபாசிட் ஆகணும்னா 3 மோல் எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஸோ 3 மோல் எலக்ட்ரான், ஒரு மோல் எலக்ட்ரானோட சார்ஜ் தானே ஒரு ஃபேரடே. ஸோ 3 மோல் எலக்ட்ரான் 3 ஃபேரடே. 3 ஃபேரடேக்கு ஒரு மோல் அலுமினியம் டெபாசிட் ஆகுது. அப்போ 1 ஃபேரடேக்கு 1 மோல் அலுமினியம் பை 3. 1 மோல் அலுமினியத்தோட வெயிட் 27. 27 by 3, that is 9 gram. ஸோ 5 ஃபேரடேக்கு into 5. ரெடியா? கிளியர் சார். மோர் டைம் ப்ளீஸ். டைம் தரணுமா? சரி, ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு போவாங்க, சார் சீக்கிரம் முடிங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேரோட மென்டாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்ரீநிவேதன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் சில்வர் அயான் வித் காப்பர் மெட்டல். Silver ion, copper metal. The standard cell potential was found to be 0.46. Standard cell potential was found to be 0.46. The reduction of silver ion with the copper metal. Silver copper la. Okay. The value of the standard Gibbs free energy. Delta Ng kekranga. Delta Ng is equal to formula minus NF E naught cell. Okay. யாரெல்லாம் இருக்கு? சில்வர் அயான் Ag plus காப்பர் மெட்டல் Cu. ஸோ 2Ag காப்பர் எடுக்கலாம். Cu 2 plus ஆகும். ஸோ திஸ் இஸ் Ag மாறும். இதான் ஈக்குவேஷன். சில்வர் அயான் Ag ப்ளஸ்ல இருக்கும், சிங்கிள் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆனால் காப்பருக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2Ag ப்ளஸ் எடுக்கணும். அப்போ தான் சார்ஜ் பேலன்ஸ் ஆகும். ஓகே, ஏன்னா சில்வருக்கு +1, காப்பருக்கு +2 தானே. ஸோ 2Ag ப்ளஸ் எடுக்கணும். அப்போ 2 Ag ப்ளஸ். அப்போ நடக்கிற எலக்ட்ரானோட ட்ரான்ஸ்ஃபர் n is equal to 2 வரும். ஸோ இங்கே -2 இன்டு ஃபேரடேவோட வேல்யூ 96,500 இன்டு ஈனோட் செல்லோட வேல்யூ 0.46. அவ்வளோதான். சிம்பிள். இது சால்வ் பண்ண போதும். இதை சால்வ் பண்ணும்போது -88,780 வருது. அது கிலோ ஜூலாக மாற்றும் போது எஸ் -88.78 கிலோ ஜூல் வருது. ஆப்ஷன் 1 வரும்டா. ஆப்ஷன் 1 கிளியரா இல்ல கொஸ்டின்? சாரி. ஆப்ஷன் 1 வரும். எஸ் சார். கலைக்குறீங்களா? வாட் சார்? கலைக்குறீங்களா? ஓகே. சன்மதி ரெடி பசங்களா? ஈக்குவேஷனை நீங்கள் 2Ag ப்ளஸ் எடுத்து பண்ணணும். அவ்வளோதான்டா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷனோட ஈக்குவேஷனும் ரிடக்ஷனோட ஈக்குவேஷன்லையும் ரெண்டுலையுமே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரானோட அது ஈக்குவல் பண்ணணும்.
அந்த அப்போ தான் அதுதான் நம்ம என்னோட வேல்யூன்னு சொல்லி எடுக்க முடியும். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. கலாய்க்கிறீங்களாண்ணா? ஓ கலாய்க்கிறீங்களாண்ணா, ஓகே 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 ஃபைன். எப்போ கலாய்ச்சேன் ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் த ஹாஃப் செல் ரியாக்ஷன் A ப்ளஸ் எலக்ட்ரான், பாருங்கடா ஹாஃப் செல் ரியாக்ஷன், இதுதான் ரியாக்ஷன், இது A மைனஸ். A ப்ளஸ் A வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறாங்க, அப்போ A மைனஸாக மாறுது. If the half cell reaction A plus electron gives A minus has a large negative reduction potential. Large negative reduction potential. If it follows that, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. It follows that A plus electron gives A minus has a large negative reduction potential. Reduction potential. A minus மாறுது இல்லை, அது வந்து நெகட்டிவாக இருக்கு. A நெகட்டிவ் ஆகிறதுக்கு நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? A நெகட்டிவ்க்கு ஏஆ மாறுறதுக்கு ரொம்ப இஷ்டம்னு அர்த்தம். ஏ நெகட்டிவாக மாறுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் A நெகட்டிவ்க்கு ஏஆ மாறுறதுக்கு இஷ்டம் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. A நெகட்டிவ்க்கு ஏஆ மாறுறதுக்கு இஷ்டம். A is readily reduced. வராது. A is readily oxidized. A பற்றியே இல்லை, திரும்பி தானே பேச முடியும். A மைனஸுக்கு ஏஆ போக ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். A மைனஸ் இஸ் ரெடிலி ஆக்சிடைஸ்ட். ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 4. ஐயோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ரொனான் 4. அச்சு இட்ஸ் நாட் 3. திபா பஸ்டின் டி. பசங்களா, கொஸ்டினில் படித்ததுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சது ஏ மைனஸாக மாறுறது நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா திரும்பி யோசிங்க. A மைனஸ் ஏஆ மாறுறது பாசிட்டிவ் தானே. ஒரு மைனஸ் வேல்யூ பாருங்க, ஒரு மைனஸ் வேல்யூ, இது -1, இது 0. -1 0 மாறுற ப்ராசஸோட பேர் என்னடா? அது ஆக்சிடேஷன் தானே. ஸோ ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு டெண்டன்சி அதிகம். யாருக்கு ஆக்சிடேஷன்? A மைனஸுக்கு. ஸோ A மைனஸ். ரெடியா? கார்த்திக் சொல்லிட்டேன், புரியல? கார்த்திக் சொல்லுங்க, புரியுதா இல்லையா? ரெடி. நெக்ஸ்ட், பிக் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எடுறா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் இது, மிஸ் பண்ணிடாது. நான் நல்லா டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கான்செப்ட் தான் இது, மிஸ் பண்ணக்கூடாது. Incorrect statement. Equivalent conductance increases with dilution. Molar conductance increases with dilution. Specific conductance increases with dilution. Specific resistance increases with dilution. For one general doubt, log anti-log revise பண்ணணுமா? log 1 to 10 ஓட வேல்யூ படிச்சுக்கணும். அப்புறம் அதோட ஷார்ட்கட்ஸ் இருக்குல்ல, நான் முடிஞ்ச நாளைக்கு நைட்டு அதோட ஒரு செஷன் போடுறேன், லோக் ஆன்டி லோகோட. ஓகே, அது நிறைய இடத்துல தேவைப்படலாம், பட் சம்டைம்ஸ் அவங்க வந்து அது யூஸ் பண்ணாமலே சால்வ் பண்ணுற மாதிரி வேல்யூஸ் வந்து நம்மளை ஹெல்ப்பும் பண்ணலாம். ஸோ பாருங்க, இதில் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இன்க்ரீசஸ் வித் டைலூஷன். அப்படியா? டைலூஷன் பண்ண ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னா யூனிட் வோல்டேஜில் இருக்கிற கண்டக்டன்ஸ். டைலூஷன் பண்ணால் அந்த யூனிட் வோல்டேஜில் இருக்கிற அயோன்ஸோட ப்ரெசன்ஸ் குறையும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகும். அதான் இன்க்ரீஸ் சொன்னால் தப்பு. திஸ் இஸ் ஆன்சர், ஆப்ஷன் சி. இதுவும் தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க சார். ஸோ இட்ஸ் 3. எஸ் அன்யா, யூஆர் ரைட். கார்த்திக், யூஆர் ரைட். தீபா, சண்மதி, சஞ்சய் வந்து 1லேருந்து 2க்கு போயிட்டேன், இன்னும் 3க்கு வரல. ரெடியா? எஸ் முகமது. எஸ் பசங்களா, we reached to 25. நெக்ஸ்ட், ஓகே, that's it. ஸோ 12:45 ஆயிடுச்சு பசங்களா. அடுத்து நம்ம படிக்க வேண்டியது கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்குது, ஈக்குலிபிரியம் இருக்குது. ஸோ we have 2 more chapters. ஸோ நம்ம பிரேக் எடுக்க போகிறோம். இப்போ 12:45 ஆகுது. ஷார்ப் 1:30க்கு
ஷார்ப் 1:30க்கு நம்மளோட செஷன் ஆரம்பிக்கும். ரிமைனிங் 2 சாப்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் ஈக்விலிபிரியம், ரெண்டும் நாம இதே மாதிரி பர்ஃபெக்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறேன். ரெடியா பசங்களா? அப்போது லஞ்ச் பிரேக் போகலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே, சரி, தேங்க்யூ. ஸோ பி ஹியர், மறக்காமல் வந்துடுங்க 1:30. தேங்க்யூ கார்த்திக். யார்கிட்ட சொன்னேன் ஈட் வெல்னு? நீ உங்ககிட்டே சொன்னதானே? 1 சாப்டர் ஆகுது, பசிக்குதுடா. வேணாம் நைட். என்ஜிடி லிங்கேஷ் சாப்பிட்டு வரேன். 2 சாப்டர் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ. 2 சாப்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கெத்தாக முடிக்கலாம். உங்களுக்கும் அப்படி தான். ஸோ வாங்க, சாப்பிட்டு வாங்க. ஓகே, எல்லாருக்கும் தானே? சார் Mg3+, Mg2+, இந்த கொஸ்டினில் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்பீஷியஸ் கேட்டால் எது சூஸ் பண்ணணும்? அதோட வேல்யூ பார்க்கணும். Mg3+ ஸ்டேபிள்னு உங்களுக்கே தெரியும்ல. Mg3+ ஸ்டேபிள் இல்லைல்ல, Mg2+. ஸோ எப்போவுமே Mg2+ இருக்கிறது தான் அது பிடிக்கும். Mg3+லேருந்து Mg2+ வரணும்னா அதுக்கு ரொம்ப அதிகம், எஸ்ஆர்பி அதிகமாகும். Mg2+ வந்து Mg3+க்கு போகுதுன்னா அதோட எஸ்ஓபி வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, Mg2+ தானே ஸ்டேபிள். Mg2+ இஸ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஃபைன் மக்களே, போயிட்டு வரேன். ஹலோ பசங்களா, குட் ஆஃப்டர்நூன். ஹாய் செல்வப்பிரியா, வந்துட்டீங்களா எல்லாரும்? சீக்கிரமாக வாங்க, கம் ஃபாஸ்ட். ஹாய் சஞ்சய். ஹாய் சாய் மித்ரா. ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஹாய் ரொனான், வாங்க. ஹாய் ஆல். ஹலோ எவ்ரிவன். எஸ் பசங்களா, ஏவி கிளியரா சொல்லுங்க. அப்படின்னா நாம வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் எடுக்கலாம். கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்புறம் லாஸ்ட் சாப்டரா ஈக்விலிபிரியம். ஓகே, யா எஸ் சொல்லுங்க. ரெடியா? ஏவி கிளியர். சூப்பர்.
One second. Give me 1 second. Let me take this. Yes. Yes, பசங்களா. So chemical kinetics. Hi all. பசங்களா, chemical kinetics நம்ம dealing with the rate of a chemical reaction. பசங்களா, what is rate? Sir, rate na என்ன? Rate na change in concentration divided by change in time. Change in concentration by change in time. Correcta? Starting time la ஒரு reaction ஆரம்பிக்கும்போது நம்ம கையில யாரோட concentration அதிகமா இருக்கும்? Reactant ஓட concentration அதிகமா இருக்கும். கரெக்ட்டா? Reactant ஓட concentration அதிகமாகும். டைம் போக போக reactant குறையும், ப்ராடக்ட் கூடும். ஓகே தானே? ஸோ டைம் போக போக reactant குறையுது. அப்போ அந்த டெல்டா எடுக்கும்போது வேல்யூ எப்படி இருக்கும்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே டெல்டா. டைம் போக போக குறையுதுன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுக்கும்போது நெகட்டிவ் வேல்யூ வரும். ஆனால் ரேட்டு நெகட்டிவ் வரக்கூடாது. அதுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கையிலிருந்தே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்து முதல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டை எடுக்கணும், டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ இப்படி பண்ணால் ஓவராலாக ஆன்சர் என்ன வரும்? பாசிட்டிவ் வரும். இஸ் இட் கிளியர்? சொன்னது புரிஞ்சுதா? ஸோ ரியாக்டண்ட்டை வச்சு ரேட் எழுதும்போது நம்ம கையிலிருந்து ஒரு நெகட்டிவை முதல்ல எடுத்து வைக்கணும். ஸோ தட் அல்டிமேட்லி ரேட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஆனால் ப்ராடக்டை பேஸ் பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஏன்னா டைம் போக போக ப்ராடக்டோட அமௌண்ட் கூடுது. ஸோ டெல்டா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் கிரேட்டர் ஓன்லி. அது எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதில் நீங்கள் நெகட்டிவ் போட்டு நெகட்டிவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் இட் கிளியர்? ரெடியா பசங்களா? சொல்லுங்க. சொன்னது புரிஞ்சுதா? With the time reactant குறையுதா, அதனால நெகட்டிவ் போடணும். So that rate becomes positive. With the time product கூடுது, so that no need to put negative over the. Ready? Clear? Yes. So average rate இருக்கு, instantaneous rate இருக்கு. See பாருங்க, ஒன்றும் இல்லை, ரேட்டை வந்து இப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. டெல்டா இப்படி ரெப்ரசென்ட் பண்ண பாருங்க, டெல்டா இப்படி, டெல்டா டி மேலே டெல்டா சி இப்படி போட்டால் இது ஆவரேஜ்டா. அது இல்லாமல் ஒரு மொமெண்ட்டில் இருக்கிறது ரெப்ரசென்ட் பண்ணும்போது இப்படி இருக்கும், டிசி பை டிடி. இப்படி போட்டால் இன்ஸ்டன்டேனியஸ். பட் லாஜிக்கெல்லாம் ஒன்று தான், கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். ஆவரேஜ்னு சொல்லும்போது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இல்லை, ஒரு டைம் ஸ்பேனில் எவ்வளோ ரேட்டு, அதான் ஆவரேஜ் ரேட்டு. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா ஒரு மொமெண்ட்டில் எவ்வளோ ரேட்டு, அதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச விஷயம்தான். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பாருங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி. அதான் அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு நமக்கு ஆசை இருக்குது. அதனால தான் ரியாக்டண்ட்டை வச்சு எழுதும்போது நாம் நெகட்டிவ் போட்டோம். இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்டிவ் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். பசங்களா, ஆக்டிவ் மாஸ் இந்த காலத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன், மோலார் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் அந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸுக்கு யூஸ் பண்ண வேர்டு தான் ஆக்டிவ் மாஸ். So rate of a reaction is directly proportional to the active mass of the reactant, or we can say molar concentration of the reactant. Okay, consider பாருங்க இங்க ஒரு equation பாத்தீங்களா? Yes, பாத்தீங்களா சார்? So இந்த equation பாருங்க, AA plus BB is CC plus DD. இப்போ இதில் வந்து நான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுத போகிறேன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு, பசங்களும் நல்லா பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, கேபிட்டல் ஏ இஸ் த ரியாக்டன்ட். அப்போது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டி ஆஃப் ஏ டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஆனால் ரியாக்டன்ட் தானே, அதனால நெகட்டிவ் சைன் போடுவேன். இப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கிடைச்சது இல்லை, இதே மாதிரி நீங்கள் பி ரியாக்டன்ட் பியை வச்சும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் சியை வச்சு கண்டுபிடிக்கலாம், ப்ராடக்ட் டியை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஈக்குவேஷனில் இருக்கிற எந்த ரியாக்டண்ட்டையும் எந்த ப்ராடக்டையும் பேஸ் பண்ணி நீங்கள் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அப்படி கண்டுபிடிக்கிற ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படி ஈக்குவலாக இருக்குன்னா, அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியண்டால நீங்கள் அதை டிவைட் பண்ணுறீங்க. அதனால் அது பண்ணாட்டி தப்பாயிடும். புரியுதா பசங்களா? Again,
இப்போ இதே மாதிரி பியை வச்சு சொல்லுங்க. பியும் ரியாக்டன்ட் தானே, அப்போ மைனஸ் dB டிவைடட் பை dt. இதோட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் b, அது இங்கே போட்டேன். பசங்களா புரியுதா? ஏன் அந்த ஏயும் பியும் போடலாட்டி என்ன ஆகும் தெரியுமா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அதுக்கு தான் இது டு ஈக்குவலைஸ் தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ ப்ராடக்ட் வச்சு எழுத போகிறேன். ப்ராடக்ட் வச்சு எழுத போகும்போது d of c டிவைடட் பை dt ப்ளஸ் நெகட்டிவ் தேவையில்லை, கோஎஃபிஷியன்ட் கீழே வேணும். d of d divided by d dt. So is it clear? Rate of the reaction புரிஞ்சுதா? Rate of the reaction புரிஞ்சுதுல? புரிஞ்சுது சார். அப்படினா பசங்களா, இப்போ நீங்கள் ரைட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதுனேன். இப்போ இதே ஈக்குவேஷன், சேம் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஏயும் பியும் ரியாக்டன்ட் தானே, டைம் போக போக ஏயும் பியும் டிஸப்பியர் ஆகும். ஸோ ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு யாராவது கேட்டால் நீங்கள் இதே மாதிரி மைனஸ் ஆஃப் டி ஆஃப் ஏ டிவைடட் பை டிடின்னு மட்டும் எழுதுனா போதும். கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ண வேண்டாம். கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ணுறது எதுக்கு? எல்லா ஸ்பீஷீஸை வச்சும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும் போது ஈக்குவலாக இருக்கிறதுக்காக. இது ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ தானே, இப்படி எழுதுனா போதும். இதே மாதிரி ப்ராடக்ட்டை வச்சு சொல்லும்போது ப்ராடக்ட் போக போக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் சின்னு கேட்டால் நீங்கள் டி ஆஃப் சி டிவைடட் பை டிடின்னு மட்டும் எழுதினா போதும். நெகட்டிவ் பாசிட்டிவ் அது வேணும், ஆனால் கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ண வேண்டாம். கோஎஃபிஷியண்டால் எப்போ டிவைட் பண்ணணும்? அது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதும்போது தான் டிவைட் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? ஓகே, ரைட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, கான்சன்ட்ரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன். ஏன்னா ரியாக்டன்ட் மோலிக்யூல்ஸ் கொலைட் பண்ணும்போது தான் ரியாக்ஷனே நடக்குது. அப்போ ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் கொலிஷன் ரேட் அதிகமாகும், எஃபெக்டிவ் கொலிஷன் அதிகமாகும், அப்போ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். டெம்பரேச்சர் பசங்களா, சில ரியாக்ஷன்ஸ் எண்டோதெர்மிக்காக இருப்பேன், அங்கே ஹையர் டெம்பரேச்சர் கொடுத்தா தான் ரியாக்ஷன் நடக்கும். சில ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்காக இருப்பேன், அங்கே லோவர் டெம்பரேச்சர் கொடுத்தா. அப்போ சம்டைம்ஸ் சம்ஹவ் டெம்பரேச்சருக்கும் ரேட்டுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. Catalyst, there are catalysts which increase the rate of the reaction, there are catalysts which decrease the rate of reaction. So positive catalyst increase the rate of reaction by lowering the சொல்லுங்க catalyst எப்படி rate of reaction increase பண்றாங்க? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க chatல. Catalyst increases the rate of reaction by lowering the activation energy, by providing an alternative reaction pathway. Surface area, solid species irundha, solid, very good Abhinesh, very good Tiba, Sanjay, very good. Surface area, solid species irundha, solid species oda surface area kooduna rate of reaction koodum. Ena surface area koodumbodu collision பண்றதுக்கு நிறைய surface இருக்கும், அப்ப rate of reaction கூடும். சூப்பர் எல்லாரும். ஓகே. So surface area கூடுனா rate of reaction கூடும். சார் physical state of reactant, solid, liquid, gas அப்படி எடுக்கும்போது யாருக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்? கேஸுக்கு. ஏன்னா கேஸில் பார்ட்டிகிள்ஸ் லூஸ்லி ஹெல்டாக இருக்கேன், சாலிடில் க்ளோஸ்லி ஹெல்டாக இருக்கும்போது ரியாக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ சாலிடு, லிக்விடு, கேஸ் ஒரே ஸ்பீஷீஸுக்கு எதில் வந்து ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்? கேஷஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் லிக்விடு, அதுக்கப்புறம் தான் சாலிடு. ஓகே பசங்களா, திஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட், இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர். இந்த ரெண்டு ஃபேக்டரை பற்றி தான் இந்த சாப்டரில் டீட்டெயிலாக படிக்க போகிறேன். கான்சன்ட்ரேஷனும் ரேட்டும் அதை பற்றி படிக்கும்போது தான் ஃபஸ்ட் ஆர்டரு, ஜீரோ ஆர்டர் எல்லாம் வருது. அங்கே தான் ஆர்டரு, மோலிகுலாரிட்டி எல்லாம். இந்த சாப்டரோட மொத்த கண்டென்ட்டும் அங்கே தான் வருது. அண்ட் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 75% ஆஃப் த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வருது. அங்கே தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அரீனியஸ் இக்குவேஷனு, அதோட கிராஃபு அதெல்லாம் வருது. தென் ஃபைனலி கொலிஷன் தியரி சாப்டர் ஆகும். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் சாப்டர். ஸோ பாருங்க, rate of reaction is directly proportional to concentration, because greater the concentration of the reactant molecules, greater will be the collision rate. கொலிஷன் நடந்தால் தானே ப்ராடக்ட் ஆகும், பார்த்துட்டு இருந்தால் ஆகுமா? ஆகாது. டெம்பரேச்சரை பற்றி சொல்லும்போது பாருங்க, ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர், நீங்கள் ஒரு ரியாக்ஷன் பண்ணுறீங்க, அடுத்ததாக அதே ரியாக்ஷனை ஒரு 10 degree இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சரில் பண்ணுறீங்க. ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர் த ரேட் இன்க்ரீசஸ் பை 2 or 3 times. அப்படின்னா ஏதாவது தெரியுமா? நீங்கள் ஒரு ரியாக்ஷனை 10 degree இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணால் ரேட்டு டபுள் ஆகும்.
This is called temperature coefficient. For every இப்படியெல்லாம் எழுதுவாங்க. T is the temperature, okay? T degrees Celsius. So ratio of rate constant at two different temperature which differ by 10 degree is almost equal to 2 or sometimes 2 to 3. This is called a temperature coefficient. Is it clear? Clear பசங்களா சொல்லுங்க. Yeah. Physical state already சொல்லியாச்சு. Surface area already சொல்லியாச்சு. Catalyst. Catalyst என்ன பண்றாங்க? Positive catalyst providing an alternative pathway which require lesser activation energy. What do you mean by activation energy? பசங்களா பாருங்க. This is energy here. This is reaction progress. Reaction progress. So இங்க reactants இருக்கு. இங்க products இருக்கு. This point is called activated complex. பாருங்க பசங்களா, ரியாக்டன்ஸுக்கு ஆல்ரெடி எனர்ஜி இருக்குடா. ரியாக்டன்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு எனர்ஜி இருக்கு. பாருங்க இவ்வளவு எனர்ஜி இருக்கு. ஆனா அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பத்தாது. இட்ஸ் நாட் எனஃப். ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும். ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜியை விட ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜியிலிருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும். திஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி for the reactants to convert into product is called activation energy of the reactant. So இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது activation energy of forward reaction. அதுவே நீங்க backward யோசிங்க. backwardனா ப்ராடக்ட்டுக்கு இங்க தான் எனர்ஜி இருக்கு. ஸோ ப்ராடக்ட்டுக்கு backward யோசிங்க. இங்க activation energy of backward. புரியுதா? ஃபார்வேர்டு போகும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவை, பேக்வேர்டு வரும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவை. இந்த ரியாக்ஷன்ல எதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது? பேக்வேர்டு வரும்போது அதிகமாக இருக்குது. பேக்வேர்டு வரும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஃபார்வேர்டு வரும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ரெடியா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் டெல்டா ஹெச். பசங்களா, இந்த ரெண்டு ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பு that is called delta H, enthalpy of the reaction. delta H. பாருங்க இந்த கிராஃப் பார்த்து இது எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கான்னு சொல்லுங்க. சார் ரியாக்டண்டோட எனர்ஜி இங்கே இருக்குது சார், ப்ராடக்டோட எனர்ஜி இங்கே இருக்குது சார், கம்மி சார். ப்ராடக்டோட எனர்ஜி கம்மி, அப்போ ஃபைனல் எனர்ஜி கம்மி, அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் நெகட்டிவ், தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோதெர்மிக். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான் இது. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனோட கிராஃப் தான் இது. பசங்களா புரியுதாடா? புரியுதா? வெரி குட், வெரி குட். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனோட கிராஃப் தான் இது. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனோட கிராஃப் தான் இது. இங்கே பேக்வேர்டுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ கேட்பாங்க எந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஃப் வச்சு கேள்வி கேட்குறது தியரி கொஸ்டினும் கேட்பாங்க, நியூமரிக்கல்ஸும் கேட்பாங்க கைனடிக்ஸில். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, கான்செப்டை புரிஞ்சு படித்தா போதும். வாட் இஸ் மாலிகுலாரிட்டி? கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டரில் மாலிகுலாரிட்டி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கொலிஷன் நடக்கணும்ல, அப்போ தானே ரியாக்ஷன். அப்போ அந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு அட் ஏ டைம் எத்தனை பேர் ஒன்றா கொலைட் ஆகுறாங்க, the number of molecules which collide simultaneously to take part in a chemical reaction. At a time collide ஆகணும்ல, அப்போ மேக்ஸிமம் 3 தாண்டா வரும், அதுக்கு மேலே போகாது. மேக்ஸிமம் 3 தான் வரும், அதுக்கு மேலே போகாது. மேக்ஸிமம் 3 தான் வரும், அதுக்கு மேலே போகாது. ரெடியா? மேக்ஸிமம் 3 தான் வரும், அதுக்கு மேலே போகாது. ஓகே, அட் ஏ டைம். மோலிகுலாரிட்டி பியாண்ட் 4 ரொம்ப வரவே வராது. ஆனால் மோலிகுலாரிட்டி எப்பவுமே ஒரு ஹோல் நம்பர் 1, 2, 3 அந்த மாதிரி தான் வரும். 0 எல்லாம் வராது. மோலிகுலாரிட்டி இஸ் ஹோல் நம்பர். ஓகே ஓகே. தென் ஆர்டர் ஆஃப் எ ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் எ ரியாக்ஷன் இஸ் நாட் லைக் எப்படின்னா நம்ம ஒரு ரியாக்ஷனை பார்த்து சொல்ல முடியாது. இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட். ஆர்டர் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட். ஸோ அது வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் சொல்ல முடியும். ஆக்சுவலி இது வந்து ரேட் லோன்னு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ரேட் லோ எக்ஸ்பிரஷன் நீங்கள் பாருங்கள், ஒரு இக்குவேஷன் பாருங்கள். சார் AA + BB gives ப்ராடக்ட். இப்படியே வச்சுக்கோங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் a ஸ்மால் b. ஆனால் மேலே நான் M N இப்படி எழுதுவேன். பசங்களா இப்படி எழுதுறதுக்கு பேர் தாண்டா ரேட் லோ. திஸ் இஸ் கால்டு ரேட் லோ. ஸோ இதில் வந்து எழுத முடியும், எல்லாரையும் எழுத முடியும். ஆனால் த ப்ராப்ளம் இஸ் எல்லாம் எழுதலாம். ஆனால் இந்த M N அது கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம்.
அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் புரியும். இல்லாட்டி கொஸ்டினில் அவங்க நமக்கு தரணும், அப்போ தான் தெரியும். இல்லாட்டி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் நிறைய தரணும், அதை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். there are so many ways. clear பசங்களா? This expression is called a rate law. So this is the rate of the reaction, this is the rate constant. K is called a rate constant. A is the A and B are the reactant M and N, where M is the small m is the order of the reaction with respect to the reactant A, and N is the order of the reaction with respect to the reactant B, and overall order is equal to M plus N. Overall order is equal to M plus N. In the order வந்து 0 வரலாம், fraction வரலாம், whole number வரலாம். Ready? Clear? புரியுதா? நான் டக்குன்னு சொல்லிட்டே போறேன், எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். பசங்களா, இதுல வந்து what is K? Sir, K is the rate constant. இந்த rate constant ஓட யூனிட்டை வச்சு விளையாடுவாங்கடா. ஒன் செகண்ட் எங்கடா? யா, rate constant ஓட யூனிட்டை வச்சு yes Rohit, very good. M plus N is the overall order. Rate constant ஓட யூனிட் mole liter inverse 1 minus n second inverse. இந்த ஃபார்முலாவை பை ஹார்ட்டா படிச்சுக்கோங்க. mole liter inverse bracket, okay, அதுக்கு மேல 1 minus n second inverse. mole liter inverse bracket மேல 1 minus n second inverse. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா n is equal to 0 order. 0 orderன்னு சொன்னா என்னோட வேல்யூ 0 போடுங்க. அப்ப என்ன ஆகும்? mole liter inverse second inverse. n is equal to 1 first order. அப்போ என்ன ஆகும்? 1 minus 1 0 தானே. ஸோ 0 செகண்ட் இன்வர்ஸ். சார் n is equal to 2ன்னு சொன்னால் சார் is equal to mole inverse liter second inverse. See, very important. நீங்கள் தனித்தனியாக இது படிக்கலாம். அதை விட இம்பார்ட்டன்ட் தனித்தனியாக படிக்கிறத விட இம்பார்ட்டன்ட் நீங்கள் அந்த ஜெனரல் இக்குவேஷன் இருக்குல்ல, அந்த ஜெனரல் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. mole liter inverse whole raised to 1 minus n second inverse. That is the unit of rate constant. See, in the unit of rate constant வச்சு order கண்டுபிடிக்க முடியும். கொஸ்டின் பேப்பரில் சம்டைம்ஸ் அவங்க ஆர்டர் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னு இல்லை, ஆனால் கேயோட வேல்யூ தந்துருப்பாங்க, அதுக்கு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டை பார்த்த உடனே நீங்கள் ஆர்டரை கஸ் பண்ணலாம். சொல்கிறது புரியுது இல்லை? ரெடியா பசங்களா? அண்ட் இந்த rate constant இருக்குல்ல, rate constant depends only on temperature. Rate constant is not based on the concentration, it is mainly based on the temperature. Okay, so இதெல்லாம் சொல்லியாச்சு. order molecularity order comparison கொடுத்திருக்காங்க டேபிள், படிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். see, order it is a sum of the powers of the, அதான் அந்த ரேட் லோ ஈக்குவேஷன்ல பவர்ல தானே இவங்க இருக்காங்கல்ல, sum of the powers of the raised to concentration term in the rate law expression. Molecularity, it is the number of molecules of reactant taking part in elementary. பாருங்க, elementary சொல்றாங்க, elementary complex. see, ஒரு ரியாக்ஷன் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நடக்குது, அது elementary reaction. ஆனா there are some reaction அது வந்து 2 to 3 ஸ்டெப்ல நடக்கும். அப்போ அது மொத்தத்துல காம்ப்ளெக்ஸ், ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் elementary தான்டா. பசங்களா நல்லா பாருங்கடா, elementary ஸ்டெப்புக்கு ஆர்டர் சொல்லலாம், ஓவராலாவும் ஆர்டர் சொல்லலாம். ஆனால் மோலிகுலாரிட்டி இருக்குல்ல, அது எலிமெண்டரி ஸ்டெப்புக்கு மட்டும்தான் மீனிங்ஃபுல்லு. ஓவரால் மோலிகுலாரிட்டி அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இல்லாஜிக்கல், அப்படி ஒரு மீனிங்கே இல்லை. இது புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. ஓகே, ஓவரால் ஆர்டர் இருக்கு, ஓவரால் மோலிகுலாரிட்டி கிடையாது. மோலிகுலாரிட்டி சொல்லணும்னா அது இண்டிவிஜுவல் ஸ்டெப் எடுத்து பேசு. ரெடி. எஸ் பசங்களா, மேக் இட் 250. நம்ம லைக்ஸ் 235ல நிற்குது. மேக் இட் 250 ப்ளீஸ் டூ இட். ஓகே, ஆர்டர் ஆஃப் எ ரியாக்ஷன் எக்ஸ்பெரிமெண்டல், மோலிகுலாரிட்டி தியரட்டிக்கல். ஏன்னா இக்குவேஷன் பார்த்து நம்ம மோலிகுலாரிட்டி சொல்ல முடியும். ஆர்டர் கேன் பி 0 ஃப்ராக்ஷனல், மோலிகுலாரிட்டி அப்படி எல்லாம் கிடையாது. ஆர்டர் மேக் ஹேவ் நெகட்டிவ் வேல்யூ, ஆர்டர் நெகட்டிவும் வரலாம், மோலிகுலாரிட்டி எப்பவுமே நெகட்டிவ் வராது. அண்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சர் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் டிபெண்ட் ஆன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, எஸ் பசங்களா, வாங்க இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நம்ம மெயினாக 0 ஆர்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் நம்ம படிக்கணும்டா. இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் எங்கெல்லாம் படிக்கணும்? மெயினாக 0 ஆர்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் படிக்கணும். ரெடியா? ரெடி? எஸ்,
Zero order reaction na enna? Sir, rate is equal to rate constant into concentration of reactant raised to 0. அப்படினா rate is equal to K. Anything raised to 0 1 தானே. So ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் இருக்கு, ஒரு இடத்துல ரேட் இருக்கு. கிராஃப் கான்ஸ்டன்டா இருக்கும், ரேட் கான்ஸ்டன்டா இருக்கும். ரேட் இஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் கூடினாலும் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சாலும் ரேட் மாறவே இல்லை. ஏன்? ஏன்னா அது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் rate of the reaction is equal to K. K is a constant. K is a constant. Clear? சொல்றது புரியுதா? கிராஃப் இப்படி தான் கிரியேட் பண்ணுவேன். ரேட் இங்கே இருக்கு, இங்கே தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ போட்டிருக்கேன் வைங்க. அப்போ இப்படி இருக்கும் கிராஃப். ரேட் மாறாது. ஓகே, அங்கங்கே பிவைக்யூஸ் இருக்கும். ப்ளூ ஸ்டார் நம்ம வந்து தனித்தனியாக பிவைக்யூ பண்ணுறதில்ல, இதுக்கு இடையிலேயே பிவைக்யூ இருக்கும். ஓகே, ரெடியா? அண்ட் இங்கே இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி? அந்த டெரிவேஷன்லாம் நம்ம சொல்ல போகிறது இல்லை இப்போ, அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. ஸோ இப்படி எழுதலாம், இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை, இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. where A0 A divided by T is equal to K. A0 na concentration, initial concentration. A concentration at time T. T is the time, K is the rate constant. Clear? Clear பசங்களா? A0 minus A by T is equal to, பாருங்க இந்த பாருங்க டைம் கான்சன்ட்ரேஷன். ஏன் இது இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு பாருங்க. ஈக்குவேஷன் பாருங்க, இந்த ஜீரோ ஆர்டரோட இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A is equal to minus KT plus concentration of A0. சரிங்களா? பாருங்க, this is Y, this is MX, this is C. Y ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன், X ஆக்சிஸில் டைமு, ஸ்லோப்பு பாருங்க மைனஸ் K, நெகட்டிவ் ஸ்லோப்பு. இன்டர்செப்ட் இருக்குல்ல, இன்டர்செப்ட் வந்து A0, இதுதான் A0. ரெடியா? கிராஃப் புரிஞ்சுதா? கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் பாருங்க, நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஈக்குவேஷன் வந்து இது. K is equal to 2.303 by T log A0 by A. A0 initial concentration, A constant at concentration at time T. ஓகே, கிளியரா? இதை வந்து இப்படி எழுதுவாங்க சில பேர், K is equal to 2.303 by T log A0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை ஸ்மால் ஏன்னு கொடுப்பாங்க. கீழே கான்சன்ட்ரேஷன் அட் டைம் T அப்படின்னா இனிஷியலி இருந்ததுலேருந்து எவ்வளோ போயிருக்கேன் அது மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது. ஸோ இட் கேன் பி ரிட்டன் as A minus X. ஸோ இப்படி பார்த்தாலும் இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, திஸ் இஸ் ரெப்ரசென்டிங் த சேம் திங். ஸ்மால் A இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், A minus X இஸ் த கான்சன்ட்ரேஷன் அட் டைம் T. ரெடியா? பாருங்க ரெடியா? இது நேச்சுரல் லாகில் இருக்குது பசங்களா, இது எல்ஓஜியில் இருக்குது. நேச்சுரல் லாகில் இருந்து எல்ஓஜிக்கு வரும்போது 2.303 எல்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். லோக் வேல்யூஸ் பை ஹார்ட் பண்ண மாதிரி. எஸ், லோக் 1 to 10 கண்டிப்பாக பை ஹார்ட் பண்ணணும்ல. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது முன்னாடியே, நிறைய டீச்சர்ஸ். நானும் வந்து எப்போல்லாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட நியூமரிக்கல்ஸ் வந்து செஷன்ஸாக பண்ணுறாங்களோ அப்போ எல்லாம் வந்து லோக் வேல்யூஸ் 1 to 10 பை ஹார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து 100 காட் சீரீஸ்னு சொல்லி நம்ம சைலம் நீட் தமிழ் சேனலில் நாம் ஒரு சீரீஸ் ரன் பண்ணியிருந்தோம். 100 காட் சீரீஸ் அப்படின்னா ஒரு சாப்டர்லேருந்து 100 கொஸ்டின்ஸ். அது வந்து நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு பண்ணியிருக்கோம், கெமிக்கல் கைனடிக்ஸும் பண்ணியிருக்கோம், இக்விலிபிரியம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த செஷனில் வந்து நமக்கு ஜாஸ்தி கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வேணும்னா நீங்கள் அந்த சீரீஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து கான்செப்ட் இருக்கும், அதில் கான்செப்ட் இல்லை, அதில் வந்து டைரெக்டாக 100 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது 100 காட் கொஸ்டின்ஸ் சாப்டரோட பேர் அடித்தா போதும் நம்ம சேனலில். ஓகே, இல்லை நம்ம சேனலில் சைலம் நீட் தமிழ் சேனல்லே இருக்குது. ஓகே, ரெடியா? சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன தெரியுமா?
பார்க்கும்போது நம்ம நினச்சேன் ஓகே செகண்ட் ஆர்டர் வரப்போகுது, பட் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆர்டர் வருது. செகண்ட் ஆர்டர் வரும்னு நினச்ச ஒரு இக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டராக வருதுன்னா அதுக்கு பேர் தான் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 2 எக்ஸாம்பிள் நீங்கள் படித்தா போதும். ஒன்று ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர், இன்னொன்று இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர். ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டரோட ஹைட்ரோலிஸ் தெரியும்ல உங்களுக்கு, ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் ஆசிடும் கிடைக்கும். சுகரோட இன்வர்ஷன் தெரியும்ல, சூக்ரோஸு இன்வெர்ட் பண்ண என்ன ஆகும், குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாறும்ல. இந்த 2 இடத்துலையுமே வந்து ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் வாட்டர், அண்ட் வாட்டர் எக்ஸஸாக இருக்காங்க. ஸோ அதனால் ரேட்டில் வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஸோ அல்டிமேட்லி ரேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஸ்பீஷீஸ் மட்டும்தான். அதனால தான் அது ஃபஸ்ட் ஆர்டராக இருக்காங்க. கிளியராக பசங்களா? ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர், inversion of cane sugar, inversion of cane sugar. ரெடியா சார்? இது 11th இல்லையா 12th? இந்த சாப்டரை பார்த்து உனக்கு 11th 12th எதுவும் தெரியாது? ப்ளூ ஸ்டார் விளையாடுறியா? ஓகே பசங்களா, ஹாஃப் லைஃப்க்கு போகலாம். ஹாஃப் லைஃப், வாட் இஸ் ஹாஃப் லைஃப் சார்? இனிஷியலி இருக்கிற கான்சன்ட்ரேஷன் 50% கன்சியூம் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ அதுதான் ஹாஃப் லைஃப். என்ன இனிஷியலி இருக்கிற கான்சன்ட்ரேஷன் 50% கன்சியூம் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ அதுதான் ஹாஃப் லைஃப். ஓகே, ஸோ 0 ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டி ஹாஃபுக்கு ஒரு ஜெனரல் எக்ஸ்பிரஷன் படிக்கலாமா? டி ஹாஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A0. வாட் இஸ் A0? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். A0 டிவைடட் பை 1 மைனஸ் n பசங்களா. A0 டிவைடட் பை 1 மைனஸ் n. T half directly proportional to A0, T half directly proportional to A0 whole raised to 1 minus n, where n is the order of the reaction. So இது இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம 0 ஆர்டரில் பாருங்க, 0 ஆர்டரோட ரியாக்ஷன் T half is equal to R0. நான் A0 எழுதுறோம்ல, அதான் அவங்க R0 எழுதுறாங்க, ரெண்டு ஒன்று தான். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இட் இஸ் A0 divided by 2K. A0 divided by 2K. பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இங்கே n is equal to 0. அடுத்தா T half is directly proportional to A0. கரெக்ட் தானே? T half is directly proportional to A0. n is equal to 1 கொடுத்தா சார், 1 கொடுத்தா 1 minus 1 0 சார். அந்த A0 இருக்காது சார். எஸ், A0 இருக்காது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் T half is equal to 0.693 by K தான் இருக்குது. A0 கிடையாது. There is no initial concentration term in the first order half life. அதனால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் ஹாஃப் லைஃப் வந்து எப்போவுமே ஃபிக்ஸடாக இருக்கும். இனிஷியலி இருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஃபிக்ஸடாக இருக்கணும் அவசியமே இல்லை. 100 50 ஆகிறதுக்கு எடுக்கிற அதே டைம் தான் 50 25 ஆகிறதுக்கும், 25 12.5 ஆகிறதுக்கும், 12.5 6.25 ஆகிறதுக்கும் எடுக்கிற டைம் எல்லாமே சேம் தான். ஓகே ப்ளூ ஸ்டார், ரெடி. ஓகே, நீங்கள் எனக்கு கூடவே பார்த்துட்டு இருக்கேன்னு நினச்சேன், அதான் நான் அப்படி சொன்னேன். ஓகே, பரவாயில்ல. ஸோ பஸ்ஸோட ஹாஃப் லைஃப் ஓகே தானே? ஸோ செகண்ட் ஆர்டர்னா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 1 minus n, 1 minus 2 minus 1. அப்போ A0 கீழே இருக்கும். புரியுதா பசங்களா? 0 ஆர்டருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். செகண்ட் ஆர்டருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆர் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் சொல்லும்போது நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதும்போது அந்த சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்ட் பை சேஞ்ச் இன் டைம் மட்டும் எழுதினா போதும். ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்டால நாம் எதுக்கு டிவைட் பண்ணுறோம்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீஷீஸோடையும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம், ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணி எல்லாமே 1 மோலுக்கு ஆக்குறோம், எல்லாமே 1 மோலுக்காக கன்வெர்ட் பண்ணுறோம். அது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் மட்டும் பண்ணால் போதும். ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் டினோமினேட்டரில் வரும், ரேட் ஆஃப் ரியாக்ஷனில். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ்லையும் வராது, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ்லையும் வராது. ஓகேவா ரோஹித்? ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ்னா ப்ராடக்ட் உருவாகுது, டிஸ்அப்பியரன்ஸ் ரியாக்டன்ட் கம்மியாகிட்டு இருக்குது, அதோட ஸ்பீடு, அதோட ரேட்டு. ரெடி பசங்களா? டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த கிராஃப் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணால் போதும், பை ஹார்ட் பண்ண தேவையில்லை. கிராஃப் ஜஸ்ட் பாருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரூம் ஆஃப் பார்ட்டிகிள் கொடுத்துருக்காங்க. என்னது? இங்கே ஒரு பவுண்டரி இருக்குது, இந்த இடத்துல தான் பார்ட்டிகிள் இருக்காங்க. யார்? பார்ட்டிகிள் வித் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரியாக்ட். தட் மீன்ஸ் இங்கே எல்லாம் பார்ட்டிகிள் இருந்தாலும்
இந்த ஒரு amount of particleால மட்டும்தான் ப்ராடக்டா மாற முடியுது because they are having energy greater than activation energy. இப்போ நாம என்ன பண்றோம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ரெட் கலர் கிராஃபை விட ப்ளூ கலர் கிராஃபில் டெம்பரேச்சர் அதிகம். பாருங்க, ப்ளூ கலர் கிராஃபுக்கு டெம்பரேச்சர் அதிகம். அப்படி டெம்பரேச்சர் அதிகமாகும்போது பாருங்க, இந்த கிராஃப் இங்கே கொஞ்சம் ஹைட்டு கூடி இருக்கா, ஆல்ரெடி இருந்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட எனர்ஜி ப்ரொசஸ் பண்ணுறாங்க. இஸ் இட் கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர் பசங்களா? இதான் அதான் சொன்னேன், ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கெட்ஸ் டபுள்டு நம்பர் படித்தோம்ல, அது அது ஸோ இட் இஸ் ஆப்போசிட் டு த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இன் த தெர்மோடைனமிக்ஸ். கரெக்டாக சார்? எது இட் இஸ்னா ஓகே. Arrhenius equation பசங்களா, டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் இன் ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் வந்து நம்ம Arrhenius equation படிக்கணும். Arrhenius equation வந்து K is equal to A into E raised to minus EA divided by RT. EA is the activation energy. அப்போ இங்கே வந்து நம்ம log எடுத்தா ln K is equal to ln A into ln E raised to minus EA by RT. Okay. So ln K is equal to ln A, ln E மட்டும் கேன்சல் ஆகி போனால் மைனஸ் EA டிவைடட் பை RT. சார் ln LOG மாற்றணும்னா 2.303 மல்டிப்ளை பண்ணணும். 2.303 log K is equal to 2.303 log A minus EA by RT. இப்போ 2.303 டிவைட் பண்ணும்போது log K is equal to log A minus EA divided by 2.303 RT. பசங்களா புரியுதா? இப்போ இது நாம இது YA, இது C, இது MX, அப்படியெல்லாம் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். புரியுதா? Y ஆக்சிஸில் log K, X ஆக்சிஸில் 1/T நீங்கள் கிராஃபு பிளாட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பு கிடைக்கும் வித் இன்டர்செப்ட் log A. கிளியரா? ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் ரிவைன் பண்ணி பாரு. இன்டெகிரேட்டர் Arrhenius ஈக்குவேஷன் எடுத்தேன், ரெண்டு பக்கம் நேச்சுரல் லோக் எடுத்தேன், அதுக்கப்புறம் LOG கன்வெர்ட் பண்ணேன். இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். திஸ் இஸ் வெரி ஃபெமிலியர் டு யூ. log K is equal to log A minus EA by 2.303 RT. அதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் பிளாட் பண்ண முடியும். Y ஆக்சிஸில் log K, X ஆக்சிஸில் 1/T. இங்கே T இருக்குல்ல, மேலே 1 இருக்கும்ல, 1/T. அப்போ ஸ்லோப் யாரு? ஸ்லோப் இஸ் மைனஸ் EA by 2.303 R தான் ஸ்லோப்பு, நெகட்டிவ் ஸ்லோப்பு. ரைட்டு. ஆக்டிவேஷன் எனர்ஜி நான் உங்களுக்கு தெரியும், த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்டு டு கன்வெர்ட் த ரியாக்டன்ஸ் இன்டு ப்ராடக்ட்ஸ், அதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. த்ரெஷோல்ட் எனர்ஜியும் ஆக்டிவேஷன் எனர்ஜியும் என்ன டிஃப்ரென்ஸு பசங்களா? த்ரெஷோல்ட் எனர்ஜி இருக்குல்ல, த்ரெஷோல்ட் எனர்ஜியும் ஆக்டிவேஷன் எனர்ஜியும் ET threshold energy, that is equal to activation energy plus average energy of the reactant. ரியாக்டன்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு எனர்ஜி இருக்கு, அதிலிருந்து எக்ஸ்ட்ரா தேவையான எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆனால் ரியாக்டன்டோட எனர்ஜியும் அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் சேர்ந்தது தான் த்ரெஷோல்ட் எனர்ஜி. ஸோ யார் டோட்டல், யார் வந்து பிகர்? த்ரெஷோல்ட் எனர்ஜி. த்ரெஷோல்ட் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, கிளியர்? எஸ் சார். இப்போ இந்த Arrhenius ஈக்குவேஷன் இப்போ பார்த்தோம், அதோட லோகரிதமிக் ஃபார்ம் பார்த்தோம், கிராஃபும் பார்த்தோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் 2 டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் தந்து கேட்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. log K2 divided by K1 is equal to EA divided by 2.303 R into 1/T1 minus 1/T2. See, this is again Arrhenius equation. ஆனால் this equation எப்போ யூஸ் பண்ணணும்? when they provide there are 2 different temperature and 2 different rate constant. அப்போ தான் இந்த இது யூஸ் பண்ணணும். கிளியரா? ரெடியா? சொல்லியாச்சு. யா, எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்டோட வேலை என்ன? லோவர் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. இக்விலிபிரியம் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண உதவும். நீங்கள் கேட்டலிஸ்ட்டை போட்டிங்கன்னா ஃபார்வர்டு ரியாக்ஷனும் பேக்வேர்டு ரியாக்ஷனும் இக்விலிபிரியத்தில், ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா ஃபார்வர்டும் பேக்வேர்டெல்லாம் இருக்கும்ல. எஸ் ரெண்டோடையும் ரைட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ குயிக்காக நீங்கள் இக்விலிபிரியம் ரீச் பண்ணலாம். பட் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன் இக்விலிபிரியம், அதுக்கு மேலே நீங்கள் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. சிஸ்டம் அட் இக்விலிபிரியம், ஓகே, இஃப் த சிஸ்டம் இஸ் அட் இக்விலிபிரியம் தெர் இஸ் நோ யூஸ் ஃபார் ஆடிங் த கேட்டலிஸ்ட். கிளியராக? அதான் இங்கே நோ சேஞ்ச் இன் இக்விலிபிரியம்னு கொடுத்துருக்காங்க.
A catalyst does not alter the equilibrium position. It only helps to reach equilibrium faster. Okay, கேட்டலிஸ்ட்டுக்கு வந்து கேட்டலிஸ்டோட நேச்சர் வந்து ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து ஒருத்தன் சூட் ஆகுதுன்னா அவன் அதுக்கு தான் சூட் ஆகும். ஓ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் இருந்தால் தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படி இருக்கிறவன் தான் எல்லா கேட்டலிஸ்ட்டும் ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசினது தான். வாட் இஸ் திஸ்? கொலிஷன் தியரி. பசங்களா, கொலிஷன் தியரி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கொலிஷன் தியரி என்ன சொல்கிறாங்க? particles are collide to each other to convert into product. அந்த கொலைட் பண்ணுற மோலிக்யூலுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி வேணும், அதுக்கு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் வேணும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்கடா. கண்டிஷன் இருக்குடா. கொலிஷன் நடந்தால் மட்டும் பத்தாது, அந்த கொலிஷன் எஃபெக்டிவ் ஆகணும்னா அந்த கொலைடிங் molecule should possess a minimum amount of energy and there should be a proper orientation of the molecules. அப்படியெல்லாம் இருந்தால் தான் அது எஃபெக்டிவ் கொலிஷன் ஆகும். எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கும்போது தான் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. A chemical reaction, okay, when reactor molecule collide with each other, அது okay. Only a fraction of collision, எல்லா collisionum product மாறாது. Only a fraction of collision called effective collision result in a reaction. Reactant molecule, அந்த colliding moleculeக்கு minimum energy வேணும், must have energy equal to or greater than the activation energy to form the product. அந்த minimum energy அதான் activation energy. Molecule must be aligned correctly. Alignment கரெக்டாக இருக்கணும். அவங்க இடிக்கும் போது ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்கணும், அதான் ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் இருக்கணும். இல்லாட்டி அதுவும் வந்து எஃபெக்டிவ் கொலிஷன் ஆகாது. The rate of reaction depends on the number of collisions per unit time. Number of collisions per unit time in a unit area is called a collision frequency. So இங்கே வந்து நம்ம Arrhenius equation மாதிரி ஒரு equation இருக்குது. Arrhenius equation என்ன? Arrhenius equation வந்து K is equal to A into E raised to minus EA by RT தானே. ஆனால் அது மாதிரி தான் இது வந்து K இல்லை, அது Arrhenius equationல K. K is the rate constant. இங்கே இருக்கிறது collision theoryல இருக்கிறது rate. Rate is equal to P into ZAB into E raised to minus EA by RT. Where P is a term which represents the proper symmetry or proper orientation. ZAB represents the collision frequency. What do you mean by collision frequency? Number of collisions per second per unit time, per unit area. That's collision frequency. So P into ZAB into E raised to minus EA by RT. In the equation, Arrhenius equation, this is the equation for collision theory. ரெடியா? பாருங்க, கொஸ்டின் பாருங்க. எஃபெக்டிவ் கொலிஷன் மீன்ஸ் ஃப்ரூட்ஃபுல் கொலிஷன். எஸ் ரோஹித், எஸ். We need 6 more likes to reach 250. Yes, following mechanism has been proposed for a reaction. இதான் ரியாக்ஷன், இதுதான் அதோட ஸ்டெப்பு. ஸ்லோ ஸ்டெப்பு, இது ஃபாஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்பவுமே வந்து ஸ்லோ ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தானே எழுதணும். ஸோ ஸ்லோ ஸ்டெப்பை பேஸ் பண்ணி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதும்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏயும் வருது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியும் வருது. ஆக்சுவல் ரியாக்ஷன்லேயும் ஏயும் பியும் தான் இருக்குது. நம்ம இப்போ எடுத்த ரேட் லாயிலையும் ஏயும் பி தான் இருக்குது. தட்ஸ் இட், ஃபைனல் ஆன்சர் ஆயிடுச்சு. ஆப்ஷன் 2 பி. இப்போ நம்ம எழுதுனா ரேட் லோ எக்ஸ்பிரஷனில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் டேர்மும் ஆக்சுவல் ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷன் டேர்மும் மேட்ச் ஆகாட்டி நாம் அங்கே வந்து இக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எடுத்து பண்ணுவேன். ஓகே, ரைட்டு. ஃபார் த எலிமெண்ட்ரி ஸ்டெப்பு CH3 thrice CBr. ஓகே, டெர்ஷரி பியூட்டைல் bromide. அது வந்து டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டோனா மாறுது ப்ளஸ் Br. The molecularity is, what is molecularity? Molecularity is the number of moles of the reactant species. ஸோ இங்கே ரியாக்டன் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. தட்ஸ் இட். What? Money. Okay. Money என்ன சொன்னேன்னா, நான் இப்போ நம்ம இப்போ ரேட் இப்படி எழுதணும்ல, இதில் இருக்கிற டேர்மு கான்சன்ட்ரேஷன் டேர்மு ஏயும் பியும், அதே ஏயும் பியும் தானே இங்கேயும் இருக்குது. அதனால் இதுதான் ஆன்சர் சொன்னேன். அப்படி இல்லாமல் இங்கே நம்ம எழுதும்போது சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏ வருது, இங்கே வந்து எக்ஸ் வருது. ஆனால் அந்த எக்ஸ் வந்து நம்ம இக்குவேஷனில் ரியாக்டன்ட்டில் இல்லை. அப்போ நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கும், இதில் ஒரு ரிவர்சிபிள் இக்குவேஷன் தந்துருப்பாங்க, அதை உபயோகிச்சு ரேட் அதை வச்சு நம்ம ரேட் இக்விலிபிரியம் கான்ஸ்டன்டோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்பிரஷன் இதில் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த அன்னெசரி டேர்மை எலிமினேட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டானது கிடைக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஐ வில் சஜஸ்ட் ஒன் திங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, 100 காட் சீரீஸ்
அதில் வந்து equilibrium, kinetics, electro, இதோட எல்லாம் ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அதில் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்க்கலாம். மேபி யூ கேன் டைம் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி இது ஏதாவது ஒரு சாப்டர் வந்து உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லாட்டி அட்லீஸ்ட் அந்த சாப்டரையாவது போய் ஒரு 2xலையாவது போட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தோம். யா, இந்த கொஸ்டின் பாருங்க. the rate constant for a second order. ஓகே, செகண்ட் ஆர்டர் அவ்வளோ கேட்க மாட்டேன். 0 ஆர்டரும் ஃபர்ஸ்ட் ஆர்டரும் தான் என்சிஆர்டியோட சிலபஸில் இருக்குது. பட் ஸ்டில் செகண்ட் ஆர்டர் வந்து முன்னாடியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தந்திருக்காங்கடா. ஹவு லாங் வில் இட் டேக் 1 molar solution to be reduced to 0.5 molar? Initial concentration 1 molar, concentration at time t 0.5 molar. இது தந்திருக்காங்க. அப்புறம் k தந்திருக்கு. என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பார்த்தா போதும். k is equal to 1 by t into 1 by concentration of A minus 1 by A naught. தான். ஸோ k ஓட வேல்யூ தெரியும். 8 into 10 power minus 5, that is equal to 1 by t into 1 by 0.5 minus 1 by 1. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பசங்களா. டைம் வந்து ஆப்ஷன் 3 வருது. ஓகே, ஆப்ஷன் 3 வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, தெரியுதா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஸோ பாருங்க, இந்த கோலத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இருக்கு. 0.1 molar, 0.1 molar, 0.1 molar, 0.1 molar, 0.2 molar. இங்க வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இருக்காங்க. பி 0.1 molar, 0.2 molar, 0.1 molar. இங்க ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க 1.2 into 10 power minus 3. எல்லாமே 10 power minus 3. நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? ரேட் லோ கேட்குறாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியது இதில் எக்ஸ்பெரிமெண்ட் 1, 2, 3 தந்திருக்கா. இது 3 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வச்சு மெயினாக ஆர்டர் கண்டுபிடிச்சா போதும். ஆர்டர் கண்டுபிடிச்சா ரேட் லோ ஈஸியாக எழுதலாம். ஸோ பாருங்கள், ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. இதுக்கு மேலே என்ன எழுதணும் அதுதான் நமக்கு தெரியாது. அது கண்டுபிடிக்கணும். பாருங்க பசங்களா, நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்? முதல்ல வந்து நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்டா. இந்த ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பாரு, 0.1 தானே. அப்போ ஏ ஃபிக்ஸ்டு, பி டபுள் ஆகுது. 0.1 ஏ ஃபிக்ஸட் பண்ணி வச்சேன், ஏ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் ஏ இன்ஃப்ளூயன்ஸே பண்ண மாட்டேன். பி 0.1லேருந்து 0.2 டபுள் ஆகுது. அதே டைமில் ரேட்டு டபுள் ஆகலை, ரேட்டு சேமாக இருக்குது. அப்போது பி டபுள் ஆனாலும் ரேட்டுக்கு எந்த சேஞ்சும் இல்லாட்டி ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் 0. அவ்வளோதான்டா. அப்போ பிக்கு மேலே என்ன வரும் சார்? பிக்கு மேலே 0 வரும் சார். பிக்கு மேலே 0 வரும். அப்போ பியே இருக்காது. இது பிக்கு மேலே 1, அப்போ இது வராது. இது பிக்கு மேலே 1, இது வராது. இது பிக்கு மேலே 2, இது வராது. ஸோ ஆன்சர் கிளியரா? எஸ். புரியுதா? ஸோ நம்ம அடுத்ததெல்லாம் இனிமேல் ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏயோட பவர், ஏயோட ஆர்டர் 1 தான் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன். See, this is how it has to be done. Next question பாருங்க. For a first order reaction, A gives product. A gives product. The rate of reaction at A, concentration of A is equal to 0.2 molar. Rate of the reaction R is equal to 1 into 10 power minus 2, 1 into 10 power minus 2. Half life period of a reaction கேட்குறாங்க. சொல்லுங்க. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்கு. ஸோ ரேட்லோ இப்படி இருக்கும். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ரியாக்டன்ட் யார்? A raised to 1 தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் தானே. இதில் ரேட் வேல்யூ தந்திருக்கு எவ்வளவு? 1 into 10 power minus 2. கே தெரியாது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து தந்திருக்காங்க 0.2. ஸோ இதிலிருந்து கே கண்டுபிடிக்கலாம். கே இஸ் ஈக்குவல் டு 10 power minus 2 divided by 0.2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.2னா திஸ் இஸ் 10 power minus 2. திஸ் இஸ் 2 into 10 power minus 1. ஸோ மேலே போனால் 10 power minus 1. 10 power minus 2 plus 1 minus 1 divided by 2. That is 1 by 2, 0.5
into 10 power minus 1, or we can say 5 into 10 power minus 2. 5 into 10 power minus 2 கிடைச்சது. K கிடைச்சது. கேட்டது என்ன? half life. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. We know that for a first order reaction, half life is equal to 0.693 by K. K oda value 5 into 10 power minus 2. So இதை solve பண்ணா போதும். இதை solve பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குது 13.86 minute. அப்போ 832 second. 13.86 minute கிடைக்கும். பாருங்க, மினிட்ல தான் ஆன்சர் வரும். ஆன்சர் மினிட்ல வரும். பிகாஸ் நமக்கு வேல்யூ தந்தது மினிட்ல. ஆனால் ஆப்ஷன்ஸில் எல்லாமே செகண்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? மினிட்ல செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டு 60 பண்ணால் போதும். ஃபைனலி இன்டு 60 பண்ணால் போதும். ஆப்ஷன் ஏ தான் வரும். தீபா டி வராது. ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகே, கிளியரா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ முதல்ல ரேட் லோ எழுதி பார்த்தேன். ரேட் லோவில் கே தந்திருக்கு, கான்சன்ட்ரேஷன் தந்திருக்கு, சாரி ரேட்டு தந்திருக்கு, கான்சன்ட்ரேஷன் தந்திருக்கு. கே கண்டுபிடிச்சேன். அது வந்து ஹாஃப் லைஃபோட ஈக்குவேஷன் அப்ளை பண்ணேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட், the rate constant of a second order reaction is 10 power minus 2 mole liter inverse second inverse. ஓகே, என்ன தந்திருக்காங்க? the rate constant expressed in cc. ஒன்றும் இல்லைடா, கால்குலேஷன் எதுவும் இல்லை. ஆக்சுவலி கால்குலேஷன் எதுவும் இல்லை. ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட யூனிட் பாருங்க, மோலு லிட்டரு செகண்ட் இன்வர்ஸ். இப்போ அதை கன்வெர்ட் பண்ணிட்டு சிசி மோலிக்யூடு மினிட் இன்வர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். புரியுதா? 10 power minus 2 மோல் இன்வர்ஸை மோலிக்யூல் இன்வர்ஸாக மாற்றணும். அதே மாதிரி இது லிட்டரில் இருக்க சிசியாக மாற்றணும். 1 liter is equals to 1000 cc. அப்போ 10 power minus 2 liter is equal to, see, can be written as 10 power minus 2 liter is equal to into 1000 பண்ணா போதும். into 1000 பண்ணா அது cc ஆயிடும். ஸோ லிட்டர் cc ஆயிட்டேன். டிவைடட் பை மோல் கீழே இருக்கு, மோல் இன்வர்ஸ் தானே, அதை டினோமினேட்டர் கொண்டு வந்தால் மோல் ஆகிடும். மோலை மோலிகுலாக மாற்றணும். மோலிகுலாக மாற்றுறதுக்கு இன்டு அவகேட்ரோ நம்பர். ஸோ 6.02 into 10 raised to 23. செகண்ட் இன்வர்ஸ் மேலே இருக்கேன், அது கீழே வரும்போது செகண்ட் ஆகிடும். கீழே செகண்ட் இருக்குது, அது மினிட்டாக மாற்றணும். செகண்ட் மினிட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் சார்? டிவைடட் பை 60 பண்ணணும் சார். டிவைடட் பை 60. அப்போ அந்த 60 மேலே போகும். ஸோ 10 power minus 2 into 1000 into 60 divided by 6.02 into 10 raised to 23. இதை சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் 1 வரும். ஓகே, 1 liter is equal to 1000 cc. அதான் சிசியோட ஃபுல் ஃபார்ம் சென்டிமீட்டர் கியூப். கிளியரா? ரெடி? how 60 goes up பாருங்க. இங்கே வந்தேன், 60A இங்கே வந்தேன். செகண்ட் இன்வர்ஸ் தானே, அப்போ அது டினோமினேட்டரில் வரும்போது செகண்ட் ஆகிடும். ஸோ இங்கே தான் செகண்ட் இருக்குது. இந்த செகண்டை எனக்கு என்ன மாற்றணும்? மினிட்டாக மாற்றணும். செகண்டை மினிட்டாக மாற்றணும்ல. செகண்டை மினிட்டாக மாற்றுறதுக்கு பை 60 பண்ணணும். ஸோ எஸ் பை 60. அந்த 60 மேலே போகும். ஓகே, அவகேட்ரோஸ் நம்பர். எஸ், இங்கே பாருங்கள் மோல் தந்துருக்கு. மோல் இங்கே பாருங்கள் மோலிக்யூல் இருக்குது. மோலிக்யூலாக கன்வெர்ட் பண்ணணும். இஃப் யூ நோ த நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதை மோலிக்யூலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மோல் இன்டு அவகேட்ரோ நம்பர். சம் பேசிக் கான்செப்டில் படித்தது. ஓகே, எஸ் பாருங்க, இந்த ஈக்குவேஷன் பாருங்க. The following mechanism has been proposed for the reaction with of NO with bromine to form NOBr. Second step, if the second step is the right, அப்போ இதுதான் RDS இதுதான். ஓகே, RDS இதுதான். அப்போ செகண்ட் ஸ்டெப் இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு. அப்போ அதை வச்சு தான் ரேட்டில் எழுதணும். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு K into concentration of NOBr2 into concentration of NO. வாங்க நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு கொஸ்டின் சொன்னேன்ல பாருங்க. இப்போ நான் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ரேட்டில் எழுதினேன்.
ஆனால் இந்த ரேட் லோவில் இருக்கிற டேர்ம்ஸ் பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NOBr2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NOBr2. இங்கே ஆக்சுவல் இக்குவேஷன் என்ன? the following mechanism, இது ரெண்டும் mechanism. Actually equation என்ன? reaction between NO plus Br2. NO plus Br2 தான் NOBr மாறுது. அப்போ ஆக்சுவலி இங்கே இருக்கிற ரியாக்டன்ட் NO அண்ட் Br2, பட் இங்கே எனக்கு NOBr2ன்னு ஒரு ரியாக்டன்ட் வந்திருக்கேன். அது ஆக்சுவலி இருக்கிற ரியாக்டண்டா இல்லை. அப்போ அந்த NOBr2வை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. NO இருக்குது, அது பிரச்சனை இல்லை. NO இங்கே இருக்குது. NO இஸ் ஆர் ஆக்சுவல் ரியாக்டன்ட், அது அங்கே இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் NOBr2 ரிமூவ் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு தான் இங்கே ஒரு ரிவர்சிபிள் ஆரோ கொடுத்துருக்கேன்ல. ரிவர்சிபிள் ஆரோ கொடுத்த இக்குவேஷனை பேஸ் பண்ணி, அந்த இக்குவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் K கண்டுபிடிக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்டா? ஆமாம் சார். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NOBr2 அது என்ன ஆகும் சார்? இட் இஸ் K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Br2 சார். ஸோ இப்போ போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க சார். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO Br2, எகெயின் ஒரு K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Br2, தென் எகெயின் ஒரு NO. ஸோ K எல்லாம் K டேஷ் ஆகிடும், NO ஸ்கொயர் ஆகும், Br2 அவ்வளோதான், NO ஸ்கொயர். ஸோ என்ன கேட்குறாங்க? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு NO, அது 2. ஆப்ஷன் 4. B வராது, A வராது, D தான் வரும். தர்ஷனா யூஆர் ரைட். தர்ஷனா, ஜோதிராஜ், சாய்மித்ரா 3 வராதுடா. தீவா யூஆர் ரைட். இந்த மாதிரி தான். அப்போ அங்கே நான் ஒரு கொஸ்டின் சொன்னேன். அங்கே வந்து ஆல்ரெடி நம்ம ரேட் லோ பேஸ் பண்ணி ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பை பேஸ் பண்ணி எழுதும்போதே கரெக்டாக வந்துச்சு. அதனால் இந்த ஸ்டெப்பு பண்ண வேண்டியதில்லை. அதர்வைஸ் நீங்கள் இந்த K என்ன தெரியுமா? திஸ் இஸ் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் KC வேணும், KCன்னு வச்சுக்கோங்க. K இன்டு KC ரெண்டு கான்ஸ்டன்ட் இன்டு பண்ணால் இன்னொரு புது கான்ஸ்டன்ட் வருது, அவ்வளோதான். 1 செகண்ட். ரெடியா? எஸ். Okay, next. In acidic medium, the rate of reaction between BrO3 minus and Br minus ion is given by the expression. Rate of reaction between BrO3 minus and Br minus is given by the expression. Parga. It means what? 4 option படிச்சு பாருங்க. 1 2 3 4 படிச்சு பாருங்க. The rate constant of the overall reaction is 4 second inverse. எப்படி சொல்ல முடியும்? நமக்கு எப்படி சொல்ல முடியாது. The rate of the reaction is independent of the concentration of the acid. இல்லை, concentration of acid இருக்கு. The change in pH of the solution will not affect the rate. Acidic mediaத்தில் தானே இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ pH மாறினா ரேட்டும் மாறும். Doubling the concentration H+ ஓட concentration டபுள் ஆச்சுன்னா அது H+க்கு மேலே என்ன இருக்குது சார்? concentration of H+ மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ டபுளிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ will increase the rate. 2 square என்ன ஆகும்? 4 times ஆகும் சார். எஸ், கரெக்ட். ஆப்ஷன் 4. ரெடியா? எஸ், வெரி குட். தீபா, அக்ஷு, மதவன், மணி, ஸ்னேகா, ஹேராம், ரணாங்கிருஷ்டி. எஸ் பசங்களா, நெக்ஸ்ட். The activation energies of the forward and backward reactions in the case of a chemical reactions are 30.5 and 45.4 kilojoules per mole respectively. The reaction is, பாருங்க, இது வந்து நியூமரிக்கல்னு கேட்க மாட்டேன், நியூமரிக்கல்னு சொல்ல முடியாது. கிராஃப் மைண்டில் இருந்தால் போதும். ஃபார்முலா எதுவும் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கிராஃப் மட்டும் ஞாபகத்தில் இருந்தால் போதும். The activation energy of the forward ஓட activation energy வந்து எவ்வளவு? 30.5. backward ஓட activation energy 45.4. அப்படின்னா மைண்டில் வருங்க backward. இப்போ கீழே இருக்கணும், அதனால பேக்வேர்டோட activation energy ஹையர் தானே. ஸோ கிராஃப் கீழே இருக்கணும். அப்படின்னா எனர்ஜி கம்மி, ப்ராடக்டோட எனர்ஜி கம்மி. தட் மீன்ஸ் எக்ஸோதெர்மிக். ஸோ இது எக்ஸோதெர்மிக். இல்லை, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தான் வேணும்னா அப்படின்னா activation energy of forward
minus activation energies of backward. இதை வச்சு நீங்கள் டெல்டா H கண்டுபிடிக்கலாம்டா. இதான் ஃபார்முலா. Activation energy of the forward reaction minus activation energy of the backward reaction is delta H. Activation energies of the forward 30.5, backward 45.4. ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் வந்து எக்ஸோதருக்கு. ரெடியா? எஸ் பசங்களா. A first order reaction complete 40% in 20 minutes. How much time it is completed 90% of its original amount? So first order reaction சொல்லியிருக்காங்க. So integrated rate equation K is equal to 2.303 by T log A0 by A. So K is equal to 2.303 by 10. 20 minutes. 20 minutes log concentration, initial concentration 100 எடுக்கவா 100 and 40% complete ஆயிடுச்சு. அப்போ இப்போ இருக்கிறது 60. இப்போ இருக்கிறது 60 பசங்களா. இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? K கண்டுபிடிச்சு தான் ஆகணும். இந்த K வச்சு நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் சார்? இனிமேல் டைம் தான் வேணும். அந்த 90% கன்சியூம் ஆகிறதுக்கு தேவையான டைம். ஸோ T is equal to 2.303 K. இங்கேருந்து கிடைச்ச K தானே அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, இன்டு லோக் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100, ஆனால் 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சா? ஸோ இனிமேல் இருக்கிறது 10%. ஸோ இந்த K இங்கே கொடுத்தா போதும், ஆன்சர் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 90 minutes. ரெடியா? இஸ் இட் கிளியர்? ரெடி? எஸ். ஸோ தட்ஸ் இட் பசங்களா. அடுத்தது நம்ம இக்விலிபிரியம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வில் டேக் a 5 minutes break. After that we'll start the equilibrium.
Hello பசங்களா வந்துருச்சா be here hi hello yes பசங்களா நல்லா பாருங்க equilibrium what is equilibrium என்ன sir reversible reaction forward reaction backward reaction forward reaction A B ஆ மாறுது அதே மாதிரி B A ஆவும் மாறுது A to B forward reaction B to A backward reaction sir what is equilibrium A B ஆ மாறுது அதே ரேட்ல B A ஆவும் மாறுது that நிலைமை that situation is called equilibrium so we can say that when the rate of forward reaction becomes equal to rate of backward reaction then the system is at equilibrium சமநிலை சொல்ல முடியுமா தெரியாது சமநிலை means draw it's not a draw rate of forward that means reactant product மாறிக்கிட்டே தான்டா இருக்கு ப்ராடக்ட் ரியாக்டண்டாவும் மாறிக்கிட்டே தான் இருக்கு ஸ்டாப்பே ஆகல ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறிட்டே இருக்கு ப்ராடக்ட் ரியாக்டண்டாவும் மாறிட்டே இருக்கு ஆனா ரெண்டும் ஒரே வேகத்துல ஒரே ஸ்பீட்ல நடக்குதுனால நமக்கு தோணும் யாரும் மாறல எல்லாருமே கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கேன்னு நமக்கு தோணும் that situation is called equilibrium is it clear so equilibrium first point என்ன rate of forward is equal to rate of backward and இன்னொரு important விஷயம் தெரியுமா at equilibrium reactant product எல்லாரோடையும் concentration of reactant and product எல்லாமே கான்ஸ்டண்டா இருப்பேன் அதே மாதிரி டெம்பரேச்சர் பிரஷர் கலர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்டா இருக்கும் all the measurable properties remain constant at equilibrium is it clear சொல்ல புரிஞ்சுதா ரெடியா பசங்களா ரெடியா ஸோ equilibriumத்தோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல ஸோ இந்த equilibrium வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்ல ஃபிசிக்கல் சேஞ்ச் மட்டும் கெமிக்கலி எந்த சேஞ்சும் இல்லை ஃபிசிக்கலி மட்டும் மாறுதுன்னா அதுக்கு பேர் ஃபிசிக்கல் equilibrium கெமிக்கலி மாறுதுன்னா அதுக்கு பேர் கெமிக்கல் equilibrium அண்ட் நமக்கு வந்து சாப்டரில் வந்து மெயினாக கெமிக்கல் equilibrium அண்ட் அயனிக் equilibrium தான் படிக்கணும் ரைட் ஸோ கெமிக்கல் equilibrium பாருங்க அண்ட் equilibrium இஸ் ஆல்வேஸ் டைனாமிக் இந்த வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைனாமிக் வாட் யூ மீன் பை டைனாமிக் அதான் நான் சொன்னேன்ல ரியாக்ஷன் ஸ்டாப்பே ஆக மாட்டேன் ரியாக்டன்ட்டு ப்ராடக்டாக மாறிக்கிட்டே தான் இருக்குது ப்ராடக்ட்டு ரியாக்டண்டாகவும் மாறிக்கிட்டே தான் இருக்குது தட் மீன்ஸ் ஹேப்பனிங் ரியாக்டன் டு ப்ராடக்ட் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடக்குது பேக்வேர்ட் ரியாக்ஷனும் நடக்குது அதனால தான் இதுக்கு பேர் டைனாமிக் ஆல்வேஸ் ஹேப்பனிங் ஆல்வேஸ் மூவிங் கிளியரா concentration of the reactant and product do not change with the time பசங்களா நல்லா பாருங்க இந்த கிராஃப் பாருங்க equilibrium இங்கதான் equilibrium அதுக்கு முன்னாடி என்ன சார் ஒருத்தன் இங்க இருந்தா சார் அவன் யாரு ஜீரோ டைம்ல ஒருத்தனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கே அவன் யாரு சார் அவர் வந்து ரியாக்டன்ட் சார் ஆனா டைம் போக ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் அப்படியே டிக்ரீஸ் ஆகுதுடா ஆனா இனிஷியல் டைம்ல ஒருத்தனோட கான்சன்ட்ரேஷன் ஜீரோவில் இருக்கேன் யார் அது ப்ராடக்ட் ஆனா டைம் போக அவனோட கான்சன்ட்ரேஷன் பாடுறா கூட்டிகிட்டே இருக்குடா ஏதோ ஒரு நிலைமையில ஏதோ ஒரு டைம்ல இவங்க ரெண்டு பேரோட கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டன்ட் ஆகுது கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட் இது கான்ஸ்டன்ட் ஆயிட்டேன் இதுவும் கான்ஸ்டன்ட் ஆயிட்டேன் புரியுதா ஸ்டார்டிங்ல ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் குறையுது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் கூடுது வென் equilibrium attain ஆச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் யாரோட கான்சன்ட்ரேஷனும் மாறாது இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது இட் வில் ரிமைன் as such concentration of the reactants and product at equilibrium is constant is it clear புரியுதா so graph புரியுதா சொல்லுங்களா so this is concentration versus time graph இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கிராஃப் காமிக்கிறேன் இப்படி ஒரு கிராஃப் இருந்தா சார் திஸ் இஸ் ரேட் வர்சஸ் டைம் அப்போ இதுதான் ஈக்குலிபிரியம் ஏன் ஏன்னா ரேட்டு சார் முதல்ல
ஒருத்தனோட ரேட் 0 டைமில் ஒருத்தனோட ரேட் அதிகமாக இருக்குது. 0 டைமில் ஸ்டார்டிங் பண்ணும்போதே ரேட் அதிகம்னா அவன் யார் சார்? அது ஃபார்வர்டு ரியாக்ஷன் சார். ஏன்னா அங்கே அந்த டைமில் ரியாக்டன்ட் மட்டும்தானே இருக்கும், அவங்களோட கொலிஷன் மட்டும்தானே நடக்கும். அப்போ ஃபார்வர்டு ரியாக்ஷன் மட்டும்தானே நடக்கும். எஸ், திஸ் இஸ் ஃபார்வர்டு ரியாக்ஷன், திஸ் இஸ் பேக்வர்டு ரியாக்ஷன். அப்போ டைம் போக போக ஃபார்வர்டு ரியாக்ஷனோட ரேட்டு குறையுது, ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் குறையுது. ஸோ ஃபார்வர்டு ரியாக்ஷனோட ரேட்டும் குறையுது. டைம் போக போக ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் கூடுது. ஏதோ ஒரு டைமில் ரெண்டு பேரோட ரேட்டும், ரேட் ஆஃப் ஃபார்வர்டு பிகம் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் பேக்வேர்டு இப்படி வருதுன்னா that is called equilibrium. That is called equilibrium. Right? Is it clear? Ready? Yes, yes, yes. See, rate na equal ஆகணும், கான்சன்ட்ரேஷன்னா கான்ஸ்டன்ட் ஆனால் போதும். பாருங்க, இப்படி இருந்தால் போதும்டா, அது கான்ஸ்டன்ட் தான். இப்படி இருந்தாலும் அது கான்ஸ்டன்ட் தான், இப்படி இருந்தாலும் அது கான்ஸ்டன்ட் தான். கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட் ஆனால் போதும், ஆனால் ரேட்டு ஈக்குவல் தான் ஆகணும். ரைட். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் பசங்களா, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன சொல்கிறாங்க பாருங்க. இதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. AABBCC gives ப்ராடக்ட். அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A raised to A, B raised to B, C raised to C. பாருங்க, இது கெமிக்கல் கைனடிக்ஸ் கிடையாது. கெமிக்கல் கைனடிக்ஸில் மேலே இருக்கிற ABC எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி நம்ம எழுதக்கூடாது, அப்படியே எழுதக்கூடாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எதுவோ அதை அப்படியே எழுதலாம். ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஏயும் பியும் சியும் தானே, ஸ்மால் ABC தானே, அதை அப்படியே எழுதலாம் பசங்களா, அதை அப்படியே எழுதலாம். இதுதான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். அண்ட் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சொல்கிறாங்க இந்த கொஸ்டினில்? The formation of force gene COCl2 is called force gene. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கோங்க. கார்பன் மோனாக்சைடும் குளோரினும் சேர்ந்து COCl2 ஃபார்ம் ஆகுது. The reaction is carried out in a 500 ml flask. அப்போ வோலியம் தந்திருக்காங்க 500 ml flask. At equilibrium, ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற ஃபோர்ஸ் ஜீனோட, கார்பன் மோனாக்சைடோட, குளோரினோட எல்லாம் மோல்ஸ் தந்திருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டியது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். பசங்களா, what is equilibrium constant? Sorry, this is the concentration of the product. Concentration of the COCl2 divided by concentration of the reactant. Concentration தான் இது. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது மோல்ஸை கான்சன்ட்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணணும் பசங்களா. மோல்ஸை கான்சன்ட்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். Concentration is equal to, or molarity is equal to number of moles by volume தான்டா. Number of moles divided by volume தானே molarity. அப்போ நாம கான்சன்ட்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வோலியத்தால் டிவைட் பண்ணணும். ஸோ பாருங்க, Kc is equal to எவ்வளோ? COCl2 ஃபோர்ஸ் ஜீனோட மோல்ஸ் 0.3 மோல். ஸோ 0.3 டிவைடட் பை 500 ml. பசங்களா, மொலாரிட்டியில் வோலியம் லிட்டரில் இருக்குது. இது 500 ml. 500 ml அரை லிட்டர்னா 0.5. ஸோ 0.3 டிவைட் பை 0.5 டிவைடட் பை கார்பன் மோனாக்சைடு எவ்வளவு? 0.1 டிவைடட் பை 0.5 இன்டு குளோரின் எவ்வளவு? 0.1 டிவைடட் பை 0.5. எல்லா மோல்ஸையும் நாம volume which divide பண்ண. So it is converted into concentration. ரெடியா? இதை சால்வ் பண்ணா போதும். இதை சால்வ் பண்ண உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 15 வரும்டா. 15 வரும். ஆப்ஷன் 2. எஸ் ஹைராம், எஸ் தீபா, வெரி குட். ரெடியா? சால்வ் பண்ணுவீங்களா? 0.3 by 0.5 10 வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டு அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஈஸி தான், வேல்யூஸ் எல்லாம் ஈஸி தான். சால்வ் பண்ணிங்கன்னா 15 வரும். எஸ் தர்ஷனா, எஸ் பி வரும். எல்லாருக்கும் வரும். டோன்ட் வரி, எல்லாருக்கும் வரும். ஸோ ஹோமோஜினஸ் அண்ட் ஹெட்ரோஜினஸ் ஈக்குலிபிரியம் என்ன சொல்கிறாங்க? ஈக்குலிபிரியத்தில் ரியாக்டண்டும் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும்ல, ரியாக்டண்டும் ப்ராடக்ட்டும் எல்லாருக்கும் ஒரே ஃபிசிக்கல் ஸ்டேட்னா ஹோமோஜினஸ், டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்னா ஹெட்ரோஜினஸ். அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, SO2 கேஸு, O2 கேஸு, SO3 கேஸு எல்லாருமே கேஸு. ஹோமோஜினஸ் ஈக்குலிபிரியம். இது பாருங்க, அக்வஸ் லிக்விடு, அக்வஸ் லிக்விடு ரெண்டும் ஒரே தான், ஹோமோஜினஸ் தான். அப்போ ஹெட்ரோஜினஸ் பார்க்கலாம். ஹெட்ரோஜினஸ் பாருங்க, கால்சியம் கார்பனேட் சாலிடு, கால்சியம் ஆக்சைடு சாலிடு, ஆனால் கார்பன் டை ஆக்சைடு கேஸு. அப்போ ஹெட்ரோஜினஸ். ரெடியா? இங்கே பாருங்க, இதோட கேசியோட எக்ஸ்பிரஷன் பாருங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. Kc ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் தானே. ப்ராடக்ட்டில் கால்சியம் ஆக்சைடு இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்குது. ஏன் கால்சியம் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷனும் கால்சியம் கார்பனேட்டோட கான்சன்ட்ரேஷனும் பசங்களா சாலிடு, பியூர் லிக்விடு இவங்களோட மோலார் கான்சன்ட்ரேஷன் இஸ் டேக்கன் ஆஸ் 1, அஸ்யூம்ட் ஆஸ் 1.
அதனால கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இங்கே வருது. இது கேசி. இப்போ இதே மாதிரி equilibrium constant in terms of molar concentration மட்டும் இல்லை, in terms of partial pressureம் எழுத முடியும். அப்போ அதுக்கு பேர் கேபி. கேபி இஸ் த equilibrium constant in terms of partial pressure. அப்போ அதில் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? கேஸுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு தானே கேஸு. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. புரியுதா புரியுதா புரியுதா? இஸ் இட் கிளியர்? எஸ் எஸ் ஹேராம். ரெடியா? எஸ் எஸ் எஸ். Relation between Kp and Kc very very important. This relation is very important பசங்களா. This relation is very important. Kp and Kc பசங்களா, Kp is equal to Kc into RT whole raised to delta Ng, where delta Ng is the change in number of moles of gaseous species. Okay, number of moles of product minus number of moles of reactant. So delta Ng oda value 0 வந்துச்சுனா Kp is equal to Kc. Delta Ng oda value positive ஆச்சுனா Kp greater than Kc ஆகும். less than na Kp less than Kc ஆகும். Okay, clear? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா. Okay, Kp is the equilibrium constant in terms of partial pressure. Kc is the equilibrium constant in terms of molar concentration. Right. Unit of Kp and Kc பசங்களா, இது இம்பார்ட்டன்ட். பாருங்க, இது யூனிட் ஆஃப் கேசி. யூனிட் ஆஃப் கேசி கேட்கும்போது மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஹோல் ரேஸ் டு டெல்டா என்ஜி கண்டுபிடிச்சா போதும். டெல்டா என்ஜி ஒரு ஈக்குவேஷனை பார்த்த உடனே டெல்டா என்ஜி கண்டுபிடிங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மோல்ஸு கேஷியஸ் மோல்ஸு மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கேஷியஸ் மோல்ஸ், அதான் டெல்டா என்ஜி. ஸோ மோல் லிட்டர் இன்வர்ஸ் ரேஸ் டு டெல்டா என்ஜி. ஓகே, எஸ் அருள். அண்ட் கேபியோடது மோல் லிட்டர் இன்வர்ஸுக்கு பதிலாக இங்கே ஏடிஎம்னு போட்டால் போதும். ஏடிஎம் ரேஸ் டு டெல்டா என்ஜி. ஒரு ஏடிஎம் இஸ் த அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட யூனிட். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை மோல் 4 + 1 5 சார் 5. இங்கே பாருங்கள் 2 3 5 5, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஓ சாரி 4 1 5 மைனஸ் இங்கே சாலிடு கன்சிடர் பண்ணக்கூடாது இல்லை 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 மோல் லிட்டர் இன்வர்ஸ் ரைஸ் டு 3 மோல் கியூப் லைக் லிட்டர் ரைஸ் டு -3. எஸ், ஓகே, கிளியர். பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. A gives A solid, B gas, C gas. If the concentration of C at equilibrium is increased by a factor 2. முதல்ல equilibrium concentration எழுதுங்க. Equilibrium constant Kc is equal to concentration of the product, concentration of B square, the concentration of C cube. Denominator A வேண்டா, ஏன் solid தானே. So this is the equation. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது ஸ்கொயர்டா, இது ஸ்கொயர், இது கியூப். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, the concentration of C at equilibrium increased by a factor 2. concentration of C double ஆகுது. concentration of C double ஆகுது. it will cause the equilibrium concentration B. அப்போ B என்ன ஆகும்? B dash என்ன ஆகும்? Kc மாறுமா? Kc மாறாது. Kc ஓட வேல்யூ மாறாது, டெம்பரேச்சர் மாறினா தானே மாறும். ஓகே, ஸோ பாருங்க என்ன ஆகும்? ஸோ we can write like this. Kc ஓட வேல்யூ ரெண்டுலையும் ஈக்குவல் தானே. ஸோ concentration of B square into concentration of C cube, that is equal to concentration of B dash square into concentration of C cube into 8. 2 cube 8. ஸோ இதில் C cube கேன்சல் ஆகி போகும். C cube கேன்சல் ஆகி போனால் அப்புறம் concentration of B dash square divided by concentration of B square, that is equal to 1/8. 1/8. So concentration of B divided by B, concentration of B dash divided by concentration of B is equal to square root எடுத்தேன். Square root எடுத்தா 1/8 can be written as 1/4 into 2. 1/4 now square root of 4 2. So 1/2 root 2 இருக்கு. பாருங்க, option 4. Yes, very good, very good, super. Yes, Tiba,
Darshana, Hiram, Darshana, Janu, Shia, Himesh, Sneha. Parga. Next question bakalama. For the reaction 2A gives B plus C. Kc value tandirukkuda. Kc value tandirukku evlo 4 into 10 power minus 3. At a given time, the composition of the reaction mixture. ஏதோ ஒரு டைம்ல வந்து அந்த reaction mixtureல இருக்கிற A, B, C இவங்களோட எல்லாம் concentration value same. அது தந்திருக்கு. ஓகே. அப்ப Kc தந்திருக்கு. நமக்கு வந்து இப்ப தந்த இந்த வேல்யூவை வச்சு நாம QC கண்டுபிடிக்கலாம். ஏதோ டைம்னா QC தானே. Concentration of product by concentration of reactant at any time is the reaction quotient. So QC oda value, concentration of the product, B and C. So 2 into 10 power minus 3 into 2 into 10 power minus 3 divided by reactant A square. So 2 into 10 power minus 3 whole square. So pasangala it is 1. So compare panni parunga. Sir, Kc 4 into 10 power minus 3. QC 1. So adha meaning and QC is greater than Kc. QC greater than Kc na enna artham? If the value of QC is greater than Kc, it has to be come back. That means backward poganum. Reaction tendency to go in the forward direction illa backward direction. Option 2. Yes, very good. Hiram, Darshana, Satya, Tiba, Prida pasangala. Yes. Next பாருங்க. The correct order of increasing H3O plus பசங்களா இந்த பாருங்க இந்த concentration of H3O plus னு சொன்னாலும் concentration of H plus னு சொன்னாலும் ஒண்ணுதான். And we know that concentration of H plus is directly proportional to acidic strength. இதெல்லாம் தெரியும்ல. இன்னும் எத்தனை சாப்டர் இருக்கு? இல்ல, this is the last chapter Chris. Concentration H plus is directly proportional to acidic strength. பாருங்க. Correct order of increasing. பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் H2S weak acid, sulfuric acid strong acid, NaCl salt ரெண்டுமே இல்ல salt of strong acid and strong base, அதனால இது neutral. NaNO2 that is also salt, ஆனா அதுல வந்து NaNO2 ல strong base இருக்காங்க, weak acid இருக்காங்க. HNO2 is a weak acid, NaOH is a strong base. So பாருங்க இதுல வந்து highly acidic யாரு? Highly acidic H2SO4. So H2SO4 தான் முதல்ல ஹையஸ்டா இருக்கணும். So இது வராது. மத்த மூணு வடியும் வரலாம். H2SO4 வரலாம். இனி பாருங்க H2SO4 ஆசிட், அதே மாதிரி வேற யார் ஆசிடா இருக்கேன்? H2S தான் இருக்கேன். So கண்டிப்பா ரெண்டாவது H2S வரணும். அப்ப இது வராது. ஆசிட் தானே முதல்ல வரணும். ஸ்ட்ராங் ஆசிட் அப்புறம் வீக் ஆசிட், இனிமே சால்ட். இந்த ரெண்டு சால்ட்டையும் பாருங்க. இதுல NaCl is a salt, அதுல வந்து ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் இருக்கேன். ஸோ கம்ப்ளீட் நியூட்ரலைசேஷன் நடக்கும். ஆனா NaNO2 is a base, அதுல வந்து ஸ்ட்ராங் பேஸ் தான் இருக்கேன், வீக் ஆசிட் தான் இருக்கேன். ஸோ அசிடிக் கேரக்டர் இது வந்து இந்த சால்ட் வந்து மோர் ஆஃப் ஏ பேசிக் கேரக்டர், வீக் அசிடிக் கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அசிடிக் கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. NaNO2க்கு NaNO2 லாஸ்ட் இங்கே வரணும். NaNO2 லாஸ்ட் இங்கே தான் வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? ஆஹா, பண்ணியிருக்கா. ஓகே சத்யா. ஸோ யூ வாட்ச் தட் ஆல்சோ. சூப்பர். கிளியர். சி இஸ் த ரைட் ஆன்சர். பசங்களா புரிஞ்சுதா? எல்லாமே ஆசிட் கிடையாது, பட் ஆசிட் ஆனாலும் சால்ட் ஆனாலும் அனலைஸ் பண்ணணும். ஒரு சால்ட் வந்து யாரோட எல்லாம் காம்பினேஷன், அப்போ அதை வச்சு கேரக்டர் யார் டோமினேட் ஆகுது அதை சொல்ல முடியும். ஸோ பசங்களா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அந்த டாபிக் நம்ம போக போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். Value of K does not depends upon initial concentration of reactant and product. Depend பண்ண மாட்டேன். Value of K depends only on temperature. அது இருக்குங்க பாருங்க, depends only on temperature. And the value of K does not depends upon the direction. நீங்க reactant சைடுல இருந்து ஆரம்பிச்சு ப்ராடக்ட்டுக்கு வரும்போது ஈக்விலிபிரியம் கிடைச்சாலும், ப்ராடக்ட் சைடுல இருந்து ஆரம்பிச்சு ரியாக்டன்ட்க்கு போகும்போது ஈக்விலிபிரியம் கிடைச்சாலும் கண்டிப்பா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூல சேஞ்ச் வராது. அதான் இது. அதே மாதிரி இப்போ பாருங்க ஒரு ஈக்குவேஷன் தந்திருக்கு, அதோட ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் K. அப்புறம் நான் என்ன பண்றோம், அந்த ஈக்குவேஷன் அப்படியே ஃபிளிப் பண்றோம். ப்ராடக்ட் ரியாக்டன்ட் சைடுக்கு, ரியாக்டன்ட் ப்ராடக்ட் சைடுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் முன்னாடி இருந்ததோட ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 1/K எடுக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் நாம ஏதாவது ஒரு நம்பரால் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தெரியும், அந்த ஈக்குவேஷனை ஒரு ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணேன். அப்போது புது ஈக்குவேஷனோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து முன்னாடி இருக்கிற ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரைஸ் டு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அது வந்து பவரில் போடணும், அதை வந்து பவரில் போடணும். கிளியரா? ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணிட்டேன். அப்போ புதுசாக கிடைக்கிற ஈக்குவேஷனோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், ஈக்குவேஷனை ஆட் பண்ணேன், அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட ப்ராடக்ட் எடு. ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணால் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட ரேஷியோ எடு. இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ரெடியா? அண்ட் இங்கே பாருங்கள், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூக்கு ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கேன். 10⁻³ ஆரம்பித்து 10⁻3. இஃப் த வேல்யூ ஆஃப் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் கிரேட்டர் தேன் 10³ கிரேட்டர் தேன் 1000 அப்படின்னா அங்கே ப்ராடக்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ரியாக்டன்ட் கொஞ்சம் தான் இருக்கும். ரியாக்ஷன் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் சொல்லலாம். கரெக்ட் தானே? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, ரியாக்டன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. இஃப் த வேல்யூ வந்து கேயோட வேல்யூ 10⁻³ விட கம்மியாக இருந்தால் என்ன அர்த்தம்? 10⁻³ ரொம்ப கம்மி, அதை விட கம்மினா ரியாக்டன்ட் ஹார்ட்லி ஆரம்பிக்க கூட இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த நிலைமையில் இருக்குது. The reaction is in backward direction அர்த்தம். If the value of k இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு 10⁻³ 10⁻+3 இடையில இருந்தால் அங்கே வந்து ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன் அர்த்தம். ஓகே, கிளியர்? ரெடியா? ரெடியா? ஸோ 10⁻³ விட கம்மினா reaction just started. 10⁻+3 விட அதிகம்னா reaction is almost completed. ரெண்டுக்கும் இடையில இருந்துச்சுன்னா reaction happens in both the forward and backward direction அர்த்தம். பசங்களா ரெண்டு பேர் இருக்காதா? ரெண்டு பேர். ஐயோ, யாரோ மறுபடியும் லைக் பண்ணிட்டாங்க, அன்லைக் பண்ணிட்டு போயிட்டாங்க. மேக் இட் 250. எஸ் எஸ். ஃபைன், தேங்க்யூ, ஹாப்பி. ஏதோ ஒரு கஷ்டம் அது பார்க்கும்போது. சரி சரி சரி. லே ஷாட்லியர் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க? லே ஷாட்லியர் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்காங்கடா, சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த சிஸ்டத்தில் வந்து எல்லா மெஷரபிள் குவான்டிட்டிஸும் கான்ஸ்டண்ட்டாக இருப்பேன்ல. ஆமாம். இப்போது யாரோ வந்து எக்ஸ்டர்னலி வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே கொடுக்குறாங்க. சம்திங் இஸ் டூயிங், சம்ஒன் இஸ் டூயிங் சம் டிஸ்டர்பன்ஸ். அந்த டிஸ்டர்பன்ஸால் அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், கான்சன்ட்ரேஷன் கூடலாம் குறையலாம், எது வேணாலும் பண்ணலாம். சிஸ்டத்தோட ஈக்குலிபிரியம் போயிடுச்சுடா. எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் ஈக்குலிபிரியம். யாராவது ஏதாவது எடாகுடம் பண்ணால் அந்த ஈக்குலிபிரியம் போயிடும், அந்த ஈக்குலிபிரியம் போயிடும். பட் சிஸ்டத்துக்கு எப்படியாவது மறுபடியும் ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ணணும் சொல்லு ரொம்ப ஆசை இருக்கும். ஸோ சிஸ்டம் வில் undo the change made in the system, or system will nullify the effect we made in the system. இப்போ சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்க, நான் வந்து என்ன பண்ணேன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ சிஸ்டம் வில் டூ சம்திங் டு டிக்ரீஸ் த டெம்பரேச்சர். நான் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் சிஸ்டம் வில் டூ சம்திங் டு டிக்ரீஸ் த. புரியுத பசங்களா? நாம் கொடுக்குற எஃபெக்ட்டுக்கு நல்லிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ சிஸ்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி ஃபார்வேர்டு இல்லாட்டி பேக்வேர்டு ரியாக்ஷனை ப்ரொமோட் பண்ணுவேன். திஸ் இஸ் கால்டு லே ஷாட்லியர் பிரின்சிபல். பிகாஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈக்குலிபிரியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமை? கிளியர்? கிளியரா? சொல்லுங்க. ரெடியா? எஸ் பசங்களா, ரெடியா? எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் N2 + 3H2 gives 2NH3. இந்த ஈக்குவேஷன் எடுத்தேன். என்ன பண்ணுறேன்? நல்லா பாருங்கள். இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் முதல்ல அசியூம் பண்ணுங்கள். தேங்க்யூ டேபிள் அஷு. பாருங்கள், தேங்க்யூ டேபிள்னெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பேரெல்லாம் அப்படி வச்சுட்டு வந்திருக்கேன். டெவில் இல்லைடா, சாரி. ஐயோ, இட்ஸ் தேவி. தேவிக்கு 2 ஐ கொடுத்துருக்கேன். பாரு, எவ்வளவு தெய்வீகமான பேர், எவ்வளவு பைசா டெவிலாக மாறிடுச்சு. ஓகே, N2 + 3H2 gives 2NH3. ரெடியா? N2 + 3H2 gives 2NH3. இந்த ஈக்குவேஷனில் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஈக்குலிபிரியத்தில் இருக்குடா. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்?
சார் கான்சன்ட்ரேஷனில் சேஞ்ச் பண்ணலாம் சார். என்ன பண்ணலாம் பாருங்கள். நான் வந்து நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணேன். நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்போ சிஸ்டத்துக்கு இக்விலிபிரியம் போயிடும். சிஸ்டம் என்ன பண்ணுவேன், எப்படியாவது நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் சார், நைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணணும்னா ஃபார்வேர்டு ரியாக்ஷன் நடக்கணும். ஃபார்வேர்டு ரியாக்ஷன் அதிகமாக நடக்கும். அதான், அவ்வளோதான். அது சொல்ல தெரிஞ்சால் போதும். ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் நான் வந்து கம்மி பண்ணேன், ஏன் எடுத்துகிட்டு போனேன், நான் கொஞ்சம் ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், என்ன ஆகும் சார், ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணால் சிஸ்டத்தோட இக்விலிபிரியம் போயிடும். சிஸ்டம் வாண்ட்ஸ் டு increase the concentration of hydrogen. அதுக்கு backward reaction promote பண்ணுவேன். yes சத்யா, இட்ஸ் ஓகே. எனக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கணும், நல்லா இருக்கும் மாதிரி இருக்குது, இல்லாட்டி எனக்கு தூக்கம் வரும். ஓகே, கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் சேரில் உட்காந்து அப்படியே இருக்கணும்ல. புரியுதா? ஸோ ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார்வேர்டு நடக்கும். ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா பேக்வேர்டு வரும். நாம் இன்க்ரீஸ் பண்ணால் சிஸ்டம் வாண்ட்ஸ் டு டிக்ரீஸ் இட். ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன், ஹைட்ரஜன் நான் எடுத்துகிட்டு போனேன், அப்போ பேக்வேர்டு நடக்கும். அமோனியாவை கொண்டு வந்து அதில் அள்ளி கொட்டினேன், அப்போ மறுபடியும் என்ன இருக்கும், பேக்வேர்டு தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை எப்படியாவது யூஸ் பண்ணணும். யோசிக்க முடியுதுல்ல. இதே மாதிரி இதுதான்டா எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். சார் அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் சொல்லும்போது ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல நீங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிங்க. இந்த பக்கம் ஒரு 1 + 3 4, இந்த பக்கம் 2. ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கணும், கேஷியஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் இல்லை, நோ எஃபெக்ட். இஃப் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சார் ப்ளீஸ் டம். ஓகே, ஐயா PCl5 ஹீட் பண்ணால் PCl3 + Cl2 ஆகுமா? ஆகும். எஸ். அப்போ PCl5 இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸு? 1 சார். இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸு? 2 சார். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்குமா? இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸு சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது. நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த சிஸ்டத்தில் நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் சிஸ்டம் வாண்ட்ஸ் டு டிக்ரீஸ் த ப்ரெஷர். ஸோ அதுக்கு சிஸ்டம் எங்கே போகுவாங்க, ஃபார்வேர்டு போனால் 2 பேர் இருப்பாங்க, பேக்வேர்டு வந்து ஒருத்தன் தான் இருப்பேன். ஒருத்தர் இருக்கிற இடத்துல வந்தால் தானே ப்ரெஷர் குறையும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வந்தால் தானே ப்ரெஷர் குறையும். ஆமாம். ஸோ இஃப் ஐ இன்க்ரீஸ் த ப்ரெஷர், பேக்வேர்டு ரியாக்ஷன் நடக்கும். இஃப் ஐ டிக்ரீஸ் த ப்ரெஷர், forward reaction நடக்கும். yes அதான் ரோனா, சும்மாவா? ஹாய் கவிதா. என்னடா? ஓகே, ரெடியா பசங்களா? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணேன், நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணேன். சிஸ்டம் வாண்ட்ஸ் டு டிக்ரீஸ் த ப்ரெஷர், அதுக்கு எங்கே போகணும், பேக்வேர்டு வரும். நான் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணால் சிஸ்டம் வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் ப்ரெஷர், எங்கே போகும், ஃபார்வர்ட் போகும். இஸ் இட் கிளியர்? ஓகே. அப்போ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் கிளியர். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பற்றி பேசணும்னா எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கானு தெரியணும்டா. எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கானு தெரியணும்டா. இது இக்விலிபிரியம் தானே, இப்படி இருக்கும். இப்போது ஃபார்வேர்டு எக்ஸோன்னு வெயி, அப்போ அதுக்கு அர்த்தம் பேக்வேர்டு எண்டோ தான். ஸோ நீங்கள் ஒரு சிஸ்டத்தை டெம்பரேச்சரை கம்மி பண்ணீங்க, அப்போ சிஸ்டம் வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் இட். என்ன when did the class end sir? செல்வப்பிரியா by 4 o'clock இன்ஷால்லா முடியும். ஓகே. அகஸ்டின் ஜெபகுமார், ஹாய். பசங்களா பாருங்க, ஃபார்வர்டு ரியாக்ஷன் இருக்குது, பேக்வேர்டு ரியாக்ஷன் இருக்குது. ஃபார்வர்டு எக்ஸோனா பேக்வேர்டு எண்டோ தான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. எஸ். இப்போ ஃபார்வேர்டை பற்றி பேசுகிறேன். ஃபார்வேர்டு எக்ஸோன்னு வச்சுக்கோங்க. லோவர் டெம்பரேச்சரில் தான் ஃபார்வேர்டு அதிகமாக நடக்கும். அப்போ நீங்கள் பாருங்க இப்படி சொல்லலாம். PCl5 ஹீட் பண்ண, PCl3 + Cl2 ஹீட் பண்ணது. இது எண்டோதெர்மிக். அப்போ ஹீட் எங்கே இருக்குது சார்? ஹீட் இங்கே இருக்குது.
ரியாக்டன்ட் சைடில் நான் ஹீட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் சார், நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிஸ்டம் வாண்ட்ஸ் டு டிக்ரீஸ் இட். அதுக்கு எங்கே போகணும் சார், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அதிகமாக நடக்கும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணால் ஹீட்டு டிக்ரீஸ் ஆகும். அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எங்கே போகணும், இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேக்வேர்டு வரணும் சார், பேக்வேர்டு வரணும். இஸ் இட் கிளியர்? ஹலோ டீப்ஸ். அடிக்கடி எப்போவாவது வருவேன், ஹாய் சொல்லுவேன், அப்படியே போயிடுவேன், அதானே. இருந்தாலும் வருது இல்லை, சந்தோஷம் தான். என்னை பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் வந்து லைவில் உட்காடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் போர் அடிக்கும் போது கிளம்பி போகுது. பாருங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது நம்ம வாழ்க்கையில். எஸ், கிளியரா? இஸ் இட் கிளியர்? சொல்லுங்க பசங்களா, ரெடியா? புரிஞ்சுதா? எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் புரிஞ்சுதா? எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எண்டோதெர்மிக்னா ஹீட்டை நீங்கள் ரியாக்டன் சைடு எழுதுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். எக்ஸோதெர்மிக்னா அதே ஹீட்டை நீங்கள் ப்ராடக்ட் சைடு எழுதுங்க, அப்புறம் யோசிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கிளியர். ரெடி. ஓகே. எஃபெக்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் பசங்களா, இஃப் த சிஸ்டம் இஸ் இன் இக்குலிபிரியத்தில் இருக்குது சிஸ்டம், அப்போ அதில் நீங்கள் கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எந்த யூஸும் இல்லை. ஓகே டியர். ஓகே, N2O, NO and NO2 in all three example. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நைட்ரஜனோட மாஸ் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வைங்க, 14 கிராம் இல்லாட்டி 28 கிராம் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜனோட மாசு ஹோல் நம்பர் ரேஷியோ வருதான்னு பாருங்கள். அப்போ அதில் 3 பேரில் யாராவது ஒருத்தன் ஒபே பண்ணலாட்டி அவன் வந்து மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் ஒபே பண்ணலை, மிச்சம் இருக்கிற 2 பேரும் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் ஒபே பண்ணுறாங்க, அப்படி சொல்லலாம். ஓகே, கிளியரா? ஓகே, ஃபைன். சார், எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் இக்குலிபிரியத்தில் இருக்கும்போது கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. பட் இஃப் தெர் இஸ் நோ இக்குலிபிரியம், அப்போ நீங்கள் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக இக்குலிபிரியம் ரீச் ஆகும். ஓகே, ஹாய் நமத்து. விஜிலன்ஸா ஓகே பசங்களா, அடுத்தது நல்லா கேட்டுக்கோங்க. இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அடிஷன் ஆஃப் இனர்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது. அடிஷன் ஆஃப் இனர்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். பசங்களா, கான்ஸ்டன்ட் வால்யூத்தில் நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்லை, நோ எஃபெக்ட். ஆனால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நல்லா கேட்டுக்கோங்க, ப்ரெஷரு கான்ஸ்டண்ட்டாக அங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். நாம் இனர்ட் கேஸ் ஆட் பண்ணும்போது வால்யூம் கூடும். இனர்ட் கேஸ் ஆட் ஆகுதுல்ல, ஸோ வால்யூம் கூடும். பசங்களா, வால்யூம் கூடுனா நம்பர் ஆஃப் N/V குறையும். வால்யூம் கூடுதுன்னா N/V குறையும். N/Vனா கான்சன்ட்ரேஷன், அது குறையும். கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சா ஊரெல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் குறையுதுன்னு நினைப்பாங்க. அதனால் என்ன பண்ணணும், எந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கே போகணும். ஷிஃப்ட் டு த side where number of moles is greater. Is it clear? சொல்லுங்க. ரெடியா? Yes. Try this question. One second. Okay, Devi. Addition of inert gas at a constant pressure. So, நாம inert gas add பண்ண volume கூடுது. volume கூடுனா N/V ratio குறையும். ஏன்னா volume denominatorல இருக்குதுல்ல. N/V ratio தானே concentration. So, concentration குறையுது. ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் குறையலை. பட் ஊரெல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் குறைஞ்சிருக்குன்னு நினைப்பாங்க. கான்சன்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே. ஸோ அதனால் சிஸ்டம் வில் ட்ரை டு இன்க்ரீஸ் இட் டு த சைடு வேர் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் கிரேட்டர். ஸோ தட் இஸ் வை equilibrium shift to the side where the number of moles is greater. Is it clear? இல்லை, இதான் ஆரம்பிக்க போகிறோம் டீப்ஸ். ஓகே, கிளியர். கொஸ்டின் பண்ணுங்க.
PCl5 gives PCl3 plus Cl2. Okay, equation கொடுத்திருக்காங்க. The forward reaction at a constant temperature is favored by. Forward reaction at a constant. அப்ப temperature பத்தி பேச வேண்டாம், அது constant. Forward reaction நடக்கணும், favor ஆகணும். இந்த பக்கம் 1 மோல், இந்த பக்கம் 2 மோல். 1 மோல்ல இருந்து 2 மோலுக்கு போகணும். எப்போ போவாங்க? ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா போவாங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நாம் என்ன பண்ணணும்? ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணணும். ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீசிங் ப்ரெஷர் எல்லாம் கிடையாது. ஓஹோ, அது கிடையாது. இன்ட்ரடியூசிங் இனர்ட் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் வால்யூத்தில் இன்ட்ரடியூசிங் இனர்ட் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூத்தில் பண்ண என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் வால்யூத்தில் நோ சேஞ்சுடா, நோ சேஞ்ச். அப்போ இது வராது. இன்ட்ரடியூசிங் குளோரின் கேஸ். குளோரின் கேஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணால் பேக்வேர்டு தான் நடக்கும், ஃபார்வேர்டு வராது. அப்போ இதுவும் வராது. இன்ட்ரடியூசிங் இனர்ட் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ இதான் ஆன்சர் வரணும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஐயோ ஏ எல்லாம் சொல்லியிருக்கேன். ஹெராம் எப்படி ஏ வரும்? சி இஸ் ரைட் ஆன்சர். இன்ட்ரடியூசிங் இனர்ட் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ என்ன ஆகும்? வால்யூம் கூடும். வால்யூம் கூடுனா கான்சன்ட்ரேஷன் குறையும். கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சா நம்பர் ஆஃப் மோல்ஸ் குறைஞ்ச மாதிரி தான். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்கே கூடுதலாக இருக்கோ அங்கே போகணும். எங்கே கூடுதலாக இருக்குது? ப்ராடக்ட் சைடில் கூடுதலாக இருக்குது, அங்கே போவாங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யா யா, டோன்ட் டூ இட். மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது பசங்களா. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க. The following reactions are known to occur in the body. கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் சேர்றாங்க, H2CO3 கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. கார்போனிக் ஆசிட் is a weak acid, so it dissociates into H plus and HCO3 minus. If carbon dioxide escape from the system, then இந்த கார்பன் டை ஆக்சைடு எஸ்கேப் ஆயிடுச்சு. இவன் போனான், இவனை எடுத்துட்டு யாரோ போகுது. கார்பன் டை ஆக்சைடு சிஸ்டத்திலிருந்து மிஸ் ஆகுதுடா. அப்போ சிஸ்டம் வாண்ட்ஸ் டு மெயின்டைன் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பேக்வேர்டு வரும். அப்படி பேக்வேர்டு வந்தால் pH டிக்ரீஸ் ஆகுமா? அப்படி பேக்வேர்டு வந்தால் pH டிக்ரீஸ் ஆகுமா? இல்லை, H ப்ளஸ் கன்சியூம் ஆகும். H ப்ளஸ் கன்சியூம் ஆனால் pH கூடும். Hydrogen ion concentration will, இது correct. Hydrogen ion concentration will diminish. Hydrogen ion concentration will diminish. Yes. Yes. Absolutely. Ready? Yes, பசங்களா. Yes, பசங்களா. Backward வரணும். Backwardல hydrogen concentration கம்மியாகும். ப்ராடக்ட்ல இருக்கிற H plus ion concentration கம்மியாகும். Ready? Yes. Oh, we are moving to entering into ionic equilibrium. Ionic equilibrium first and most important ஆன ஒரு டாபிக் வந்து சூப்பர் ஆசிட் பேஸ் தியரி. ஆசிட் பேஸ் தியரியில் 3 ஆசிடை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று அரீனியஸ் ஆசிடு, 3 தியரி. ஓகே, அரீனியஸ் தியரி, லவ்ரி ப்ரான்ஸ்டட் தியரி அண்ட் லூயிஸ் தியரி. அரீனியஸ் தியரி முதல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அரீனியஸ் கான்செப்ட் படி சிம்பிள் தான். ஆசிட்னா H plus அயோனை கொடுக்கணும் இன் அக்வஸ் சொல்யூஷன். பேஸ்னா OH மைனஸ் அயோனை கொடுக்கணும் இன் அக்வஸ் சொல்யூஷன். அவ்வளோதான்டா. ஆசிடு H plus donor in aqueous solution, base OH minus donor in aqueous solution. Okay, clear? Ready? Okay. Lowry Bronsted பாருங்க. Lowry Bronsted என்ன சொல்றாங்க? ஆசிட் H plus donor. அவ்வளோதான். பேஸ் H plus acceptor. அவ்வளோதான். H plus கொடுத்த ஆசிட் H plus வாங்கினா பேஸு. இப்போ ஒரு ஆசிட் இருக்குடா, HA ஆசிடை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதிலிருந்து H ப்ளஸ் கொடுக்கணும். இப்போ H ப்ளஸ் போயிட்டேன், மிச்சம் என்ன இருக்குது? A மைனஸ். இதுக்கு பேர் கான்ஜுகேட் பேஸு. இது ஆசிடிலிருந்து H ப்ளஸ் போனால் கான்ஜுகேட் பேஸு. ஓகே, இப்போ ஒரு பேஸு பாருங்க. This is a base. இந்த பேஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரு H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ அது BHஆ மாறுதா? இட் இஸ் கால்டு கான்ஜுகேட் ஆசிட். பசங்களா, இட் இஸ் கால்டு கான்ஜுகேட் ஆசிட். நான் சொல்கிறது புரியுதா? சொல்கிறது புரியுதா? ஒரு ஆசிட்லேருந்து H ப்ளஸ். இது வந்து கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் கான்செப்ட் இருக்குல்ல, அது அரீனியஸில் சொல்லக்கூடாது, லூயிஸ்லேயும் சொல்லக்கூடாது, லவ்ரி ப்ரான்ஸ்டடில் மட்டும்தான் சொல்லணும்.
ஸோ லவ்ரி ப்ரௌன்ஸோட தியரி என்ன? ஆசிட் இஸ் H plus donor, பேஸ் இஸ் H plus acceptor. ஒரு ஆசிட்ல இருந்து H plus போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது கான்ஜுகேட் பேஸ். ஒரு பேஸ்ல இருந்து H plus வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது கான்ஜுகேட் ஆசிட். If the acid is stronger, its conjugate base is weak. If the acid is strong, then its conjugate base is weak. If the base is weak, then its conjugate acid is stronger. என் கையில் ஒரு வீக் பேஸ் இருக்குது அப்படின்னா அதோட கான்ஜுகேட் ஆசிட் ஸ்ட்ராங்காக இருப்பேன். இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆர்கானிக்லேயும் தேவைப்படும், இங்கேயும் தேவைப்படும், மறந்துடாதீங்க. ரெடியா? நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல கிறிஸ், அப்போ எனர்ஜி தானாக வரும்டா. ஸோ அவங்க கேட்பாங்கடா, ஒரு ஸ்பீஷிஸ் தந்து அதோட கான்ஜுகேட் ஆசிட் எழுத சொன்னேன். கான்ஜுகேட் ஆசிட் எழுத சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியது யூ ஹாவ் டு ஆட் H ப்ளஸ். என்ன இருக்காங்களோ அதில் H ப்ளஸ்ஸை ஆட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கான்ஜுகேட் ஆசிட் கிடைக்கும். கான்ஜுகேட் பேஸை கேட்டால், ஒரு ஸ்பீஷீஸோட கான்ஜுகேட் பேஸ் எழுத சொன்னால் இருக்கிறதுலேருந்து H ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணுங்க. இருக்கிறதுலேருந்து H ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணுங்க. ரிமூவ் H ப்ளஸ், யூ வில் கெட் கான்ஜுகேட் பேஸ். ஆட் H ப்ளஸ், யூ வில் கெட் கான்ஜுகேட் ஆசிட். இஸ் இட் கிளியர்? பாருங்க, NH3 தான் ஸ்பீஷீஸ். இந்த ஸ்பீஷீஸில் நம்மக்கிட்ட கேட்குறாங்க கான்ஜுகேட் ஆசிட். ஸோ H ப்ளஸ் ஆட் பண்ணிட்டேன், NH4 ப்ளஸ், H ப்ளஸ் மைனஸ் பண்ணேன். எங்கேருந்து? அமோனியாவில் இருந்து. எல்லாமே பண்ண வேண்டியது அமோனியாவில் இருந்து. இதுதான் நம்ம ஸ்பீஷீஸ். அதுக்கு H ப்ளஸ் கொடுத்தா கான்ஜுகேட் ஆசிட், அதிலிருந்து H ப்ளஸ் எடுத்தா கான்ஜுகேட் பேஸ். கிளியரா? எத்தனோடு ஆட் பண்ணேன், அப்போ இப்படி இருக்குது. மைனஸ் பண்ணேன், இப்படி இருக்குது. ஆட் பண்ணேன், இப்படி இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். லூயிஸ் கான்செப்ட். லூயிஸ் கான்செப்டில் H ப்ளஸும் OH மைனஸும் எல்லாம் கிடையாதுடா. ஓன்லி எலக்ட்ரான் பேர் தான். எலக்ட்ரான் பேர் கொடுத்தா பேஸ், எலக்ட்ரான் பேர் வாங்குனா ஆசிட், லூயிஸ் ஆசிட். எலக்ட்ரான் பேர் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் லூயிஸ் ஆசிட். அப்போ லூயிஸ் ஆசிட்ஸ் எல்லாமே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். உண்மைதான், ஒத்துக்கிறேன். I am electron deficient, so I can accept electron pair, so I am a Lewis acid. I am electron rich, I can donate electron pair. I am a Lewis base. Electron rich இருந்தா கொடுக்கலாம், கொடுத்தா Lewis base. Electron deficient இருந்தா வாங்கலாம், வாங்கினா Lewis acid. கிளியரா? BF3, BCl3, BBr3, BI3 எல்லாமே Lewis acid. ஆனால் அதில் யார் வந்து ஸ்ட்ராங்கான Lewis acid? BI3. பிகாஸ் அங்கே பேக் பவுண்டிங் கிடையாது. இன்ஆர்கானிக்கில் படிச்சது மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஜாஸ்மின், இதுதான் லாஸ்ட் சாப்டர்டா. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிய போகுது. This is the last chapter in our physical chemistry discussion. Okay? எங்களை விட்டுட்டு நீ போனேன்ல, தனியாக போனேன்ல, அதான் இப்போ வந்து கேட்குறேன். பாரு லூயிஸ் ஆசிடு, லூயிஸ் பேஸ். கிளியரா? எஸ் பசங்களா. டிசோசியேஷன் ஆஃப் ஏ வீக் ஆசிட். நம்ம கையில் வீக் ஆசிட் இருக்கும். நம்ம ஏன் வீக் ஆசிடை பற்றி கவலைப்படுறேன்? வீக் ஆசிடு, அங்கே தாண்டா எக்விலிபிரியம் இருக்குது. ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ், 100% டிசோசியேஷன், கம்ப்ளீட் டிசோசியேஷன். எக்விலிபிரியம் பார்க்க முடியாது, ரியாக்டண்டே இருக்காது, முழுசாக ப்ராடக்டாக இருப்பேன். கிளியரா? சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால தான் வீக் எலக்ட்ரோலைட்டை பற்றி நம்ம படிக்கிறோம். பிகாஸ் அங்கே தான் எக்விலிபிரியம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். பாருங்க, அண்ணா ஃபோனை கொண்டு போயிட்டு, ஐயோ அண்ணா இங்கே எப்படி பண்ணுறீங்க? எக்ஸாம் டைம்ல இப்படி பண்ணக்கூடாது அண்ணா. சரி. ஓகே, பாருங்க, வீக் ஆசிட். ஸோ KA, வாட் இஸ் திஸ் KA? அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏ வீக் ஆசிட். இந்த KA வேல்யூ அதிகமாக இருந்தால் ஸ்ட்ராங்கர் ஆசிட், KA வேல்யூ கம்மியாக இருந்தால் வீக் ஆசிட். KAயோட எக்ஸ்பிரஷன் தெரியுமா? C alpha square divided by 1 minus alpha. இந்த டினோமினேட்டரில் 1 minus alpha இருக்குல்ல, ஒரு ஆல்ஃபான்னு என்ன சார்? ஆல்ஃபா இஸ் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஆல்ஃபாவோட வேல்யூ 0க்கும் 1க்கும் இடையில இருக்கும். ஸோ 1 minus alpha is approximately equal to 1. So KA is equal to C alpha square. So alpha square is equal to KA by C.
So alpha is equal to under root of Ka by C. பசங்களா அதான் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் where Ka is ionization constant of acid. Ka directly proportional to acidic strength. டேய் pKa னா என்ன தெரியுமா? pKa னா நெகட்டிவ் log Ka. So அதனால pKa is directly proportional to acidic strength னு சொல்ல முடியாது. pKa அதிகம், acidic strength கம்மி. கிளியர்? pKa அதிகம்னா acidic strength கம்மியா இருக்கும்னு அர்த்தம். pKa அதிகம்னா acidic strength கம்மியா இருக்கும்னு அர்த்தம். Ka அதிகம்னா acidic strength அதிகம், pKa அதிகம்னா acidic strength கம்மி. ரெடி? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லாம் பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா pH பேஸ்டு கொஸ்டின் எல்லாம் வரும்போது இந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus is equal to C alpha. That is equal to C into alpha ஓட எக்ஸ்பிரஷன் இப்போ தானே பார்த்தேன். under root Ka by C. under root Ka by C. டேய் C னா என்னடா? root C into C தானே. ஸோ root C கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு இங்கே under root Ka into C வரும். concentration of H plus C equal to clear-ஆ? pKa is equal to negative log Ka. இது புரிஞ்சுதா? concentration of H plus is equal to C alpha. alpha-ஓட வேல்யூ நமக்கு இங்கே தெரியும் under root of Ka by C. அது சப்ஸ்டியூட் பண்ணேன். வெளியே C னா அது root C into root C. கீழே ஒரு root C. ரெண்டு root C கட் ஆகும். மேலே ஒரு root C இருக்குது அண்ட் ஒரு root K இருக்குது. ஸோ root Ka into root C. அவங்க ரெண்டு பேரும் ரூட்டுக்குள்ளே போயிட்டேன். ரெடியா? பசங்களா சொல்லுங்க. என்ன ரியாக்ஷனை காணோம், ரெஸ்பான்ஸை காணோம்? குயிக்காக சொல்லுங்க. எல்லாரும் டயர்டாக இருக்கா? பயமாக இருக்கா? பயப்படாதே. ஏமிருந்து நில். எஸ், கிளியர். ரெடி இருக்கும் சார். ஓகே, இதே மாதிரி வீக் பேஸுக்கு. ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், சேம் திங் தான். ஸோ நீங்கள் பாருங்கள், KB is equal to சேம் திங், இதே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அப்படியே கிடைக்கும், சேம் திங். ஸோ KB டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பேசிக் ஸ்ட்ரென்த். PKB நெகட்டிவ் லோகு KB. ஸோ PKB ஹையராக இருந்தால் பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். மெட்டல் லூயிஸ் பேஸ், லிகண்ட் லூயிஸ் ஆசிட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இல்லையா? என்ன பண்ணுறேன்? மெட்டலு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் மெட்டல் இருக்குது, லிகண்ட் இருக்குது. இப்படி தானே நடக்கும். லோன் பேர் லிகண்ட் தானே கொடுக்குது எலக்ட்ரான் பேரை மெட்டலுக்கு. ஸோ மெட்டல் என்ன பண்ணுறாங்க? எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ இவன் யார்? லூயிஸ் ஆசிட். லிகண்ட் என்ன பண்ணுறாங்க? லூயிஸ் பேஸ். ஓகே ரோஹித், மெட்டல் லூயிஸ் பேஸ் கிடையாது, லிகண்ட் தான் லூயிஸ் பேஸ். சார் May 4க்கு ஏதாவது செஷன் இருக்குமா? எங்களுக்கு May 4க்கு யா இன்ஷால்லா பிளான் பண்ணிடுவேன். பண்ணலாம். இருக்கும் மோஸ்ட்லி இருக்கும்டா. கண்டிப்பாக இருக்கும். வேணாமா? நிம்மதியாக இருக்கணுமா? அன்னைக்கு எதுவும் போடாதீங்க, நிம்மதியாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? எல்லா டீச்சர்ஸு தெரியாது ப்ரோ. எஸ், அன்னைக்கு எதுவும் போடாதீங்க. எஸ், ஓகே. ஓட்டோ ப்ரோட்டோலிஸோ வாட்டர். பசங்களா வாட்டர் ஆம்ஃபோட்டரிக். வாட்டருக்கு அசிடிக் நேச்சர் இருக்குது, பேசிக் நேச்சர் இருக்குது. ஸோ நான் வந்து பாருங்கள், ரெண்டு மோலிகுல் வாட்டர் எடுத்தால் ஒருத்தர் H ப்ளஸ்ஸை கொடுப்பேன், ஒருத்தர் இன்னும் H ப்ளஸ்ஸை வாங்குவேன். ஸோ ஒருத்தன் பிகம்ஸ் H ப்ளஸ்ஸை கொடுத்து OH மைனஸாக மாறும், இன்னொருத்தன் H ப்ளஸ்ஸை வாங்கி H3O ப்ளஸ்ஸாக மாறும். கிளியரா? ஸோ அங்கே வந்து இங்கே ஒரு ரிலேஷன், இப்படி ஒரு ரிலேஷன் வருது. இந்த திஸ் இஸ் கால்டு, இங்கே நம்ம பாருங்கள், KC KP. KC is the equilibrium constant in molar concentration. KP is the equilibrium constant in partial pressure. அதுக்கப்புறம் நம்ம KA பார்த்தேன், ionization constant of acid, ionization constant of base. இப்போ நம்ம புதுசாக பார்க்குறது KW. திஸ் இஸ் கால்டு ionic product of water. ionic இதெல்லாமே equilibrium constant தான். ionic product of water அதோட எக்ஸ்பிரஷன் தான் இது. அண்ட் இங்கே பாருங்கள்,
ஒரு நியூட்ரல் வாட்டர், ஒரு நியூட்ரலாக இருக்கிற வாட்டரில் H ப்ளஸும் OH மைனஸும் சேமாக இருக்கும்ல. ஆமாம், அசிடிக் தான். சி நியூட்ரல்னா என்ன? நைதர் அசிடிக் நோர் பேசிக். அப்போ H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக இருப்பேன். ஸோ வி கேன் டேக் எக்ஸ்னு எடுக்கலாம். ஸோ KW is equal to x square. ஓகே, KW is equal to x square நல்லா எடுக்கலாம். ஸோ பியூர் வாட்டரில் H ப்ளஸோடையும் OH மைனஸோடையும் கான்சன்ட்ரேஷன் இட் இஸ் 10⁻⁻7. ஏன்னா pH அங்கே 7 வருது, pH அங்கே 7 வருது இல்லை, நியூட்ரலில் pH 7 தானே வரும். ஸோ கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ் 10⁻⁻7 வருது. ரெடியா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நோட் பண்ணிக்கோங்க. KW is equal to concentration of H plus into concentration of OH minus. இது இம்பார்ட்டன்ட். தென் அதே மாதிரி KW, இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இங்கே this is equal to 10⁻⁻14 at 25 degrees Celsius. அந்த வேல்யூ 10⁻⁻14 இம்பார்ட்டன்ட். ஓகே, and PKW என்ன? நெகட்டிவ் log KW, that is equal to negative log 10⁻⁻14, that is equal to minus of minus 14, that is equal to 14. அதான் PKW is equal to 14 கொடுத்துருக்காங்க. ஓகே, just a logarithmic expression. And இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் ஒரு கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேருக்கு மட்டும்தான் இது அப்ளை பண்ண முடியும். நான் சொன்னேன், தியரட்டிக்கலி நான் சொன்னேன், ஒரு ஆசிட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதோட கான்ஜுகேட் பேஸு வீக்காக இருக்கும்னு சொன்னேன்ல. ஆசிட் ஸ்ட்ராங்னா KA வேல்யூ எப்படி இருப்பேன்? ஹையாக இருப்பேன். அதோட கரஸ்பாண்டிங் கான்ஜுகேட் பேஸ் வீக் தானே, அப்போ அந்த பேஸோட KB வேல்யூ கம்மியாக இருப்பேன். ஸோ K அதிகம், KB கம்மி, மல்டிப்ளை பண்ணால் KW கிடைக்கும். இப்போ ஆசிட் வீக்காக இருந்தால் KA கம்மியாக இருக்கும், ஆனால் அதோட கரஸ்பாண்டிங் கான்ஜுகேட் ஆசிட் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஸோ KB அதிகம். ஸோ அதனால் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒருத்தன் கம்மியாகுதுன்னா இன்னொருத்தன் கூடுது, அவன் கம்மியாகுதுன்னா இவன் கூடுது. புரியுதா பசங்களா? ஸோ K into KB is equal to KW or PKA plus PKB is equal to PKW. இதெல்லாம் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்? ஓன்லி இன் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர், அங்கே தான் ஒர்க் அவுட் ஆகும். ரெடியா? பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. பஃபர் சொல்யூஷன் among the following. பஃபர்னா சொல்லலை, பஃபர் சொன்னால் தானே சொல்ல முடியும். பஃபர் சொல்லிட்டு வரேன். பஃபர் சொல்லிட்டு அந்த பாருங்க, பஃபர்னா என்ன பசங்களா? சொல்யூஷன்ஸ் ஆர் தேர். அந்த சொல்யூஷன் வந்து அந்த சொல்யூஷனில் வந்து ஸ்லைட்டாக நீங்கள் ஆசிடு பேஸ் எல்லாம் ஆட் பண்ணாலும் அதோட pH மாறலை, ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. There are some solution which resist the change in pH by the addition of a small amount of acid or base. By the addition of a small amount of acid or base, there are some solution அவங்க வந்து pH மாறாமல் ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுதான் பஃபர் சொல்யூஷன். பஃபர் சொல்யூஷனில் 2 கேட்டகரி இருக்குது. அசிடிக் பஃபரும் இருக்குது, பேசிக் பஃபரும் இருக்குது. அசிடிக் பஃபர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அசிடிக் பஃபரில் வீக் ஆசிடும் வேணும். இந்த வீக் ஆசிடு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கூட சேர்ந்து ஒரு சால்ட்டும் வேணும். என்னென்ன வேணும்? ஒரு வீக் ஆசிட் வேணும். There should be a weak acid plus இந்த வீக் ஆசிடும் ஒரு ஸ்ட்ராங் பேஸும் சேர்ந்த ஒரு சால்ட்டும். புரியுதாடா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வீக் ஆசிடுக்கு எக்ஸாம்பிள் HCN. HCN இஸ் a weak acid. இந்த வீக் ஆசிடு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் யார்? NaOH. அது கூட சேர்ந்து என்ன ஆகும்? HCN plus NaOH, NaCN. பசங்களா, இது ஒரு அசிடிக் பஃபருக்கு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள். இங்கே இருக்கிற அதே எக்ஸாம்பிள் நான் சொல்ல வேண்டாம்ல, அது நான் சொல்லலை, நான் டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்கேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அசிட்டிக் ஆசிட் இஸ் அ வீக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். ஸோ 2 பேரும் சேர்ந்தா சோடியம் அசட்டேட் கிடைக்கும். ரெடியா? கிளியரா பசங்களா? கிளியரா சொல்லுங்க. அசிடிக் பஃபரில் pH வந்து பாருங்க, pH வேல்யூ லெஸ்ஸர் தேன் 7. அசிடிக் பஃபர் தான், அசிடிக் தானே. அசிடிக்னா pH 7க்கு கீழே தானே இருக்கணும், 7க்கு கீழே தான் இருக்கும். பேசிக் பஃபர் இதே மாதிரி சார், ஒரு வீக் பேஸ் வேணும். அந்த வீக் பேஸ் கூட ஒரு சால்ட் வேணும். அந்த சால்ட்டில் யாரெல்லாம் இருக்கணும்? இந்த வீக் பேஸும் ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் சேர்ந்த சால்ட்டாக இருக்கணும். ஸோ வீக் பேஸுக்கு எக்ஸாம்பிள் அமோனியம் ஹைட்ராக்சைடு. இந்த வீக் பேஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு கூட ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் சேர்ந்து என்ன ஆகும் சார்? அமோனியம் சல்ஃபேட். எஸ், இந்த காம்பினேஷன், திஸ் காம்பினேஷன் இஸ் a பேசிக் பஃபர். பேசிக் பஃபரில் pH greater than 7 ஆகும்.
buffer solution acidic ஆனாலும் சரி basic பாருங்க pH of an acidic buffer, pH of a basic buffer அது கண்டுபிடிக்கிறதுக்கு Henderson Hasselbalch equation இருக்கு. அந்த equation தான் இது. So pH is equal to pKa plus log concentration of conjugate base. பாருங்க numeratorல என்ன இருக்கு? conjugate base divided by concentration of acid. See pH of a acidic buffer. Acidic bufferல pH is equal to pKa, weak acid தானே, அதனால pKa plus log concentration of conjugate base by acid. இதே நீங்க pH of a basic buffer, pH of a basic buffer னா pH இல்ல, நாம வந்து pOH தான் கண்டுபிடிக்கிறோம். pH கிடையாது, pOH is equal to pKb plus log concentration of conjugate acid by base. அப்ப pH உம் pOH உம் பாருங்க pOH நமக்கு இப்போ கிடைச்சது x னு கிடைச்சது வைங்க, நமக்கிட்ட கேட்டது pH தானே, ஸோ என்ன பண்ணலாம் 14 minus x பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியும் pH sum of pH plus pOH is equal to 14 நாம படிச்சிருக்கோம், அதை அப்ளை பண்ணலாம். ரெடியா பசங்களா? ஹைட்ராலிக் சால்ட் அப்புறம். ஸோ ஹியர் வி ஹேவ் எ கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, பஃபர் சொல்யூஷன் among the following, பஃபர் சொல்யூஷன் among the following கண்டுபிடிங்க பஃபர் சொல்யூஷன். ஸோ வீக் ஆசிட், ஆசிடிக் பஃபர் ஆனாலும் பரவாயில்ல, பேசிக் ஆனாலும் பரவாயில்ல, இருந்தால் போதும். ஸோ HNO2 nitrous acid. பசங்களா nitric acid is a strong acid, nitrous acid is a weak acid. Yes, it is a weak acid. And NaNO2, yes, weak acid strong base NaOH கூட சேர்ந்துருக்காங்க. ஆமாம், அப்போ இது கரெக்டு தான். NaOH strong base வராது, HNO3 strong acid வராது, HCl strong acid வராது. ஆப்ஷன் 1. ரெடியா? கிளியர்? எஸ் பசங்களா pH ஸ்கேல் தெரியும்ல உங்களுக்கு, 0 to 14 வரைக்கும் இருக்கும். இங்கே மிட் பாயிண்ட் 7, பிலோ 7 அசிடிக் ரேஞ்சு, எபோ 7 பேசிக் ரேஞ்சு. இல்லை ஸ்ட்ராங்கர் ஆசிட்னா வேல்யூ இங்கே இருக்கும், க்ளோஸ் டு 0. ஸ்ட்ராங்கர் பேஸ்னா வேல்யூ இங்கே இருக்கும், ஸ்ட்ராங்கர் பேஸு இங்கே, ஸ்ட்ராங்கர் ஆசிட். 14க்கு கிட்ட இருந்தால் ஸ்ட்ராங்கர் பேஸு, 0க்கு கிட்ட இருந்தால் ஸ்ட்ராங்கர் ஆசிட். ஓகே, pH நியூட்ரல் pH வந்து 7, கரெக்டா? pH ஓட எக்ஸ்பிரஷன் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். pH is equal to negative log H plus pOH is equal to negative log OH minus sum of pH plus pOH is equal to 14. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்புறம் எஸ் இந்த ஈக்குவேஷன் பாருங்க, pH of a weak acid. இது வந்து நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். pH is equal to half of pKa minus log C. pH is equal to half of pKa minus log C. அந்த ஃபார்முலா தான் இது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எழுதியிருக்கேன், ஸ்கொயர் ரூட்டில் போட்டிருக்கேன். அந்த ஸ்கொயர் ரூட்டு தான்டா, ஸ்கொயர் ரூட்டுனா 1/2 தானே, அதான் இது. ஸோ ரெண்டும் ஒன்று தான், எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து pOH is equal to half of pKb minus log C. ஓகே, கிளியரா? ரெடியா? கான்சன்ட்ரேஷன் H plus equal to C alpha, முன்னாடியே படித்தேன். C alpha, C ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் K/, இதெல்லாம் கிடைக்கும் under root of K into C, KB into C. இது ஓகே. பாருங்க, pH of a mixture of acids. See, ஆசிடும் பேஸும் மிக்ஸ் பண்ணால் நியூட்ரலைசேஷன் நடக்கும்ல, ஆசிடு மிக்ஸ் பண்ணால் நடக்காது, பேஸும் மிக்ஸ் பண்ணால் நடக்காது. ஸோ மிக்சர் ஆஃப் ஆசிட் ஓர் பேஸு, அப்போ ரெண்டுமே ஆசிட் ஆகலாம், இல்லாட்டி ரெண்டுமே பேஸ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அப்போது கேன்சலேஷன் நடக்காது, நியூட்ரலைசேஷன் நடக்காது. ஸோ சம்மு அதனால இங்கே சம்மு N1V1 plus N2V2 divided by total volume. ஏன்னா ரெண்டுமே ஆசிடு, ரெண்டுமே பேஸு, ஸோ அடிஷன் தான் நடக்குது. ஸோ நார்மாலிட்டி, ரிசல்டன்ட் மிக்சரோட நார்மாலிட்டி N1V1 plus N2V2 by V total. இனி மிக்சர் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் அப்படின்னா ஒருத்தன் ஆசிடு ஒருத்தன் பேஸு, அப்படின்னா அங்கே கேன்சலேஷன் நடக்கும்ல, நியூட்ரலைசேஷன் நடக்கும்ல. ஸோ ரிசல்டன்ட் மிக்சரோட நார்மாலிட்டி வந்து N1V1 ஹையர் வேல்யூலேருந்து லோவர் வேல்யூ மைனஸ் பண்ணணும். N1V1 minus N2V2 divided by V total. அப்போ N1V1 are the normality and volume of acid and N2V2 are the normality and volume of base respectively. அப்படின்னா இது ஆசிடுக்கும் இது பேஸுக்கும் அப்படியே வச்சுக்கோங்க, இது ஹையர் இது லோவர்னு வச்சுக்கோண்டா, அப்படியே வச்சுக்கோங்க. இது ஆசிடு, அப்போ இதோட வேல்யூ பாசிட்டிவ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அங்கே ஆசிட் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆசிட் மிச்சம் இருக்குது, அப்போ நார்மாலிட்டி வந்து கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ்.
ஆசிட் தானே N1V1, பேஸ் தானே N2V2. அப்போ நம்ம ஆன்சர் நெகட்டிவ் வந்தால் பேஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அங்கே இருக்கிறது OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன். ஸோ கிடைக்க போகிற கான்சன்ட்ரேஷன், கிடைக்க போகிற நார்மாலிட்டி H+ஓடதா OH மைனஸோடதான்னு டிசைட் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆசிட் அதுக்கப்புறம் பேஸ் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி எடுத்து பார்க்கும்போது ஆன்சர் நெகட்டிவ் வருதுன்னா அது பேஸோடது இல்லை. ஆன்சர் நெகட்டிவ் வருதுன்னா, பாசிட்டிவ் வந்தால் ஆசிடோடது தான் H+ஓட கான்சன்ட்ரேஷன், நெகட்டிவ் வருதுன்னா OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன். ரெடியா? எஸ். ஹலோ, சொல்லுங்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகேவா? ரெடியா? ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் நமக்கு டாபிக் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சால்ட். பசங்களா, சால்ட்னா என்ன சார்? ஆசிட் ப்ளஸ் பேஸ் சேரும்போது சால்ட் ப்ளஸ் வாட்டர் வருது சார். இந்த சால்ட் ப்ளஸ் வாட்டர் திரும்பி பாரு, சால்ட் ப்ளஸ் வாட்டர். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிடைக்கும். எஸ், ஆசிடும் பேஸும் சேர்ந்து சால்ட் வறுக்கிறது பேர், சால்ட் கிடைக்கிறதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஆனால் சால்ட்டு கூட தண்ணி போட்டு ஆசிடும் பேஸ், தண்ணி போடுறதுன்னா ஹைட்ரோலிஸ் பண்ணுறது. ஓகே, சால்ட்டு கூட ஹைட்ரோலிஸ் பண்ணி ஆசிடும் பேஸும் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் சால்ட் ஹைட்ரோலிசிஸ். இப்போது 4 விதமான சால்ட் இருக்குடா நம்ம கையில். ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ், வீக் பேஸ், இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இவங்களை வச்சு நமக்கு 4 காம்பினேஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். 4 காம்பினேஷனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, 4 காம்பினேஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த 4 காம்பினேஷன் பாருங்கள். வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ், வீக் ஆசிட் வீக் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். பசங்களா பாருங்கள், ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் 2 கம்போனண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தா, 2 கம்போனண்ட் ஆசிட் பேஸ் ரெண்டுமே ஸ்ட்ராங்னா அங்கே ஹைட்ரோலிசிஸ் நடக்காது. நோ ஹைட்ரோலிசிஸ். ஹைட்ரோலிசிஸ் நடக்கணும்னா ஒரு வீக் கம்போனண்ட் வேணும். அப்போது ஐதர் ஆஃப் த ஆசிட் ஓர் பேஸ் வீக்காக இருக்கணும். ரெண்டுமே வீக்காக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நல்லா ஹைட்ரோலிசிஸ் நடக்கும். ஆனால் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் ஹைட்ரோலிசிஸ் நடக்காது பசங்களா. கிளியரா? இங்கே பாருங்கள், வீக் ஆசிட் நடக்கும், ஹைட்ரோலிசிஸ் நடக்கும். இங்கே பாருங்கள், வீக் பேஸ் ஹைட்ரோலிசிஸ் நடக்கும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே வீக்கு, செம்மையாக நடக்கும். ஆனால் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸுக்கு மட்டும் ஹைட்ரோலிசிஸ் நடக்காது. ஆமாம், கிளியர்? ஸோ இங்கே ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், நோ ஹைட்ரோலிசிஸ். ஓகே புரியுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு, 1 செகண்ட். One second. யா பாருங்க, ஹலோ நம்ம கையில் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் இந்த காம்பினேஷன் வரலாம், வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இந்த காம்பினேஷன் வரலாம், ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இந்த காம்பினேஷன் வரலாம், வீக் ஆசிட் வீக் பேஸ் இந்த காம்பினேஷன் வரலாம். இதில் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், நோ ஹைட்ரோலிசிஸ். ரெடியா? ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் இங்கே பாருங்க, இங்கே மெயினாக நீங்கள் பிஹெச்சோட ஃபார்முலாவுக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. பிஹெச்சோட ஃபார்முலா இதான், பிஹெச்சோட ஃபார்முலா. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸு, அதில் பிஹெச் கண்டுபிடிக்கிறது. ஸோ பாருங்க, ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸு. அப்போ யார் டோமினேட்டிங்? ஆசிட் டோமினேட்னா பிஹெச்சோட வேல்யூ 7க்கு மேலே போகுமா, கீழே வரணுமா? கீழே வரணும். அதனால 7 மைனஸ் half of pKb plus log C. 7 minus half of pKb plus log C. ஓகே, இங்கே பாருங்கள், வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் யார் டோமினேட்டிங்? பேஸ் டோமினேட்டிங். அப்போ 7க்கு மேலே போகணும். ஸோ 7 ப்ளஸ் half of pKa plus log C. ரெடியா? அண்ட் ரெண்டும் வீக்காக இருந்தால்
நமக்கு இது மாதிரி கெஸ் பண்ண முடியாது. 7க்கு மேலே போகுமா 7க்கு கீழே வருமானு கெஸ் பண்ண முடியாது. ரெண்டும் வீக்காக இருக்கு. அப்போது பிஹெச்சோட வேல்யூ க்ளோஸ் டு 7 ஆகலாம். ஜஸ்ட் கொஞ்சம் மைல்டு லெஸ் தேன் 7 ஒரு கிரேட்டர் தேன் 7 ஒரு க்ளோஸ் டு 7 ஆகலாம். ஸோ அங்கே நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கணும்? 7 + ½ of pKa - pKb. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் KA and KB அதை பொறுத்து பிஹெச்சோட வேல்யூ பேசிக் ரேஞ்சில் இருக்கலாம், அசிடிக் ரேஞ்சில் இருக்கலாம், இல்லாட்டி நியூட்ரலும் ஆகலாம். சொல்கிறது புரியுதா? இந்த ஃபார்முலா புரியுதா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் த KA and KB. பிஹெச்சோட வேல்யூ above 7 or below 7, just 7 எப்படி வரலாம். வீக் ஆசிட் வீக் பேஸில் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கெல்லாம் கெஸ் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவன் தானே டொமினேட் ஆகும். ஸோ அந்த பிஹெச் ரேஞ்சில் நம்ம கெஸ் பண்ண முடியும். ஸோ பசங்களா இந்த ஷீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியா? ரைட். solubility equilibria சிங்களா படிச்சிருப்பீங்கல்ல. KSP is the solubility product. இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க, that is called QSP. நம்ம எப்படி KC QC பற்றி சொல்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க 2 பேர் இருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா சொல்யூஷன் சேச்சுரேட்டட் ஆச்சுன்னா, சொல்யூஷன் ஈக்குலிபிரியம் கிடையாது. இங்கே யூஸ் பண்ணுற டேர்மு சேச்சுரேஷன். ஈக்குலிபிரியம் மாதிரி சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இருக்கிற வேல்யூ தான் KSP, சேச்சுரேட்டட் சொல்யூஷன். QSP எனி டைம். ஸோ இப்போது KSPயும் வந்து QSPயும் வந்து ஈக்குவல் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்யூஷன் சேச்சுரேட்டட்னு அர்த்தம். இஃப் KSPயோட வேல்யூ கிரேட்டர் தேன் QSPன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? KSPயோட வேல்யூ கிரேட்டர் தேன் QSP அப்படின்னா சொல்லுங்க. ஒரு QSP லெஸ் தேன் KSP, QSPயோட வேல்யூ லெஸ் தேன் KSP இருந்துச்சுன்னா இன்னும் சொல்யூட்டை போடலாம், டிசொல்யூஷன் நடக்கலாம். or we can say unsaturated solution சொல்லலாம். unsaturated solution. If QSP is greater than KSP அப்படின்னா QSPயோட வேல்யூ solubility ப்ராடக்டோட அதிகம்னா சொல்யூஷன் வந்து சூப்பர் சேச்சுரேட்டடாக இருக்கேன். இந்த சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் தான் என்ன நடக்கும் தெரியுமா? precipitation நடக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ QSP KSP வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ரெண்டும் ஈக்குவல் ஆச்சுன்னா சேச்சுரேட்டட். KSP அதிகம் QSP கம்மினா unsaturated solution. unsaturated solutionல என்ன? dissolution occur. super saturated solutionல precipitation occur. okay, and there is a shortcut. அந்த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, KSPக்கும் solubilityக்கும் KSP is the solubility product, S is the solubility. so KSP is equal to x raised to x into x raised to x into y raised to y into s raised to x plus y. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வழியா what is the relation between KSP and S ன்னு கண்டுபிடிக்கலாம். KSP is the solubility product, this is the solubility product, this S is the solubility. இவங்க 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன் இருக்கு, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர். இதை நாம் ஆல்ரெடி பேசியாச்சு. The oxidation state of 3. Rohit, Br3 OH ஓட ஸ்ட்ரக்சர்டா. Br 8 ஆக்சிஜன் இருக்குல்ல. 1 2 3 4 5 6 7 8 ஆக்சிஜன் டைவேலண்டா. ஓகே. ஸோ இந்த புரோமினை சுற்றி எத்தனை போண்டு? சாரி, ஆக்சிஜன் இவனோடது -2, இவனோடது -2, இவனோடது -2. அப்போ இவெல்லாம் சேர்த்து இங்கே சாரி இங்கே +6. இந்த புரோமின் இது -2, இது -2. அப்போ இங்கே +4, இது -2, இது -2. ஸோ இங்கே இது -2. ஸோ இங்கே +6. ஸோ +6 +4 +6 இதான் வேல்யூஸ். Rohit, the values. Okay. புரோமின் கூட சேர்ந்துருக்கிற போண்டை வந்து நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. புரோமின், அப்போ இந்த புரோமினுக்கு இந்த போண்டு இல்லை, இந்த புரோமினுக்கு இந்த 2 போண்டும்
bond பார்க்கக்கூடாது. இந்த bromine-க்கு இந்த bond பார்க்கக்கூடாது. அதர் ஆட்டம் கூட தான் பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ண வேண்டிய கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது இப்படி தான். ஓகே, ஃபைன். எஸ் பசங்களா, எஸ். இப்போ பாருங்க, சால்ட் நம்ம டைப் ஆஃப் சால்ட் ஏபியா இருந்தா KSP is equal to S square. அதான் ரிலேஷன்ஷிப். AB2னா KSP is equal to 4S cube. A2B இருந்தாலும் அதே மாதிரி தானே. அப்போ 4S cube. AB3 27S raised to 4. A3B2 108S raised to 5. A3B4 6912. ஓகே, புரியுதா? ஸோ பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. பசங்களா, இதில் டவுட் இருக்கா? இந்த ஃபார்முலா எப்படி வந்தேன்னுள்ளது? ஃபார்முலா படிக்க முடியும்ல? எஸ், பாருங்க. The ratio of solubility of AgCl. The ratio of solubility of AgCl. Solubility of AgCl in 0.1 molar KCl. Solubility of AgCl in 0.1 molar KCl solution to the solubility of AgCl in water. அப்போ solubility of AgCl in 0.1 molar KCl ஒரு பக்கம், solubility of AgCl in water இன்னொரு பக்கம். நம்ம ரெண்டு பார்ட்டை டிவைட் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த சைடு AgCl டிசோசியேட் ஆகுது, Ag ப்ளஸ் Cl மைனஸ். ஸோ டிசோசியேட் ஆகும்போது இது solubility S, இது solubility S. அதே டைமில் இங்கே தான் KCl இருக்காங்க. ஸோ KCl இருந்து K ப்ளஸ் வருது, Cl மைனஸ் வருது. Cl மைனஸ் இது 0.1 மோலாரா? ஸோ இதுவும் 0.1 மோலார். ஸோ இங்கே Ag ப்ளஸோட Ag ப்ளஸ் வந்து S மட்டும்தான். ஆனால் Cl மைனஸுக்கு S'ும் இருக்காங்க, 0.1 இருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் KSP? KSP is equal to concentration of Ag plus into concentration of Cl minus தானே? ஆமாம் சார். அப்போ KSP is equal to concentration of Ag plus S into concentration of Cl minus. S இருக்குது, அதே மாதிரி அது கூட 0.1 இருக்குது. S plus 0.1. S plus 0.1ல கம்பேர் பண்ணும்போது S ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் 0.1 மட்டும் எடுத்தால் போதும். ஸோ S into 0.1. ஸோ S is equal to KSPயோட வேல்யூ தந்திருக்கு எவ்வளவு? 10 power minus 10. 10 power minus 10 divided by 10 power minus 1. That is equal to 10 power minus 10 plus 1. That is equal to 10 power minus 9. Okay. இனி இந்த பக்கம் வாங்க. Solubility of AgCl in water. Solubility of AgCl in water. Example, AgCl தானே? Yes. இப்போ water தானே? AgCl, Ag plus Cl minus dissociate ஆகுது. அப்போ இதில் ஒரு S, இதில் ஒரு S. வாட்டரில் H plus OH minus தான். இந்த Ag plus Cl minus வரல. ஸோ அங்கே இன்டர்ஃபியரே பண்ண மாட்டேன். ஸோ KSP is equal to S square. ஸோ S square is equal to 10 power minus 10. ஸோ S is equal to 10 power minus 5. இப்போ இவங்க ரெண்டு பேரோடையும் ரேஷியோ ஆஃப் த சாலிபிலிட்டி. அப்போது 10 பவர் மைனஸ் 9 தான் ஃபஸ்ட்டு கிடச்சிது, 10 பவர் மைனஸ் 5 தான் அடுத்து கிடச்சிது. ஸோ 10 பவர் மைனஸ் 9 ப்ளஸ் 5 that is equal to 10 power minus 4. So option 1. So option 1. Ayyo. Option 1. Yes, Deepa. Option 1 is the right answer. See, the case la vandu first case la solubility of AgCl in 0.1 molar KCl la enna common ion effect. KCl லையும் Cl minus இருக்கு, AgCl ஓட Cl minus ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது ரெண்டும் ஒன்றா எடுக்கணும். அதான் S plus 0.1 எடுத்தோம். பட் அதில் வந்து அப்படி பார்க்கும்போது S தான் வளர ரொம்ப சின்னதாக இருக்கேன். ஸோ S plus 0.1க்கு பதிலாக நம்ம 0.1 மட்டும் எடுத்தேன். ஐ டிட் கெட். ஓ சத்யா பாரு, ரெண்டு கேஸுடா இது, ரெண்டு கேஸ். கொஸ்டின் பாரு, ரேஷியோ அங்கே இருக்கட்டும். முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது solubility of AgCl in 0.1 molar KCl சொல்யூஷன். அடுத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது solubility of AgCl in water. இது ரெண்டு கண்டிஷன். ஆனால் இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் KSPயோட வேல்யூ அது சேம், அது தந்திருக்கு 10 power minus 10. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் AgClலையும் Cl மைனஸ் இருக்குது, KClலையும் Cl மைனஸ் இருக்குது. ஸோ KCl இஸ் எ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டு. ஸோ அதிலிருந்து கிடைக்கிற Cl மைனஸோட அளவு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் S plus 0.1 நாம் அப்ராக்சிமேட்லி என்ன எடுத்தேன்? 0.1 எடுத்தேன். ஸோ இது AG ப்ளஸோடது, AG ப்ளஸோட எஸ்ஸும் Cl மைனஸோடது 0.1. கிளியரா? அதிலிருந்து நம்ம solubility கண்டுபிடிச்ச போது 10 power minus 9. கிளியர்? ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி தொந்தரவு பண்ணுறது யாருமே இல்லை, காமன் அயன் எஃபெக்ட் எல்லாம் கிடையாது, AgCl மட்டும்தான் இருக்குது. ஸோ KSP is equal to S into S தான் எடுக்கும், S ஸ்கொயரு. தட் இஸ் ஈக்குவல் டு KSPயோட வேல்யூ தந்திருக்கு, S கண்டுபிடிச்சேன் 10 power minus 5. ஸோ ரெண்டு சாலிபிலிட்டியும் கிடைச்சாச்சு. S தான் சாலிபிலிட்டி, அதோட ரேஷியோ எடுக்கணும். அதோட ரேஷியோ எடுக்கும்போது 10 power minus 4. கிளியரா?
சத்யா, சொல்லலாமா? எஸ் எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. If 0.01 molar acetic acid, 0.01 molar acetic acid, solution is 1% ionized. பாரு 1% ionized. அப்படின்னா degree of dissociation alpha is equal to 1%. அப்படின்னா 1/100. That is equal to 0.01. ரெடியா? கான்சன்ட்ரேஷன் அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.01 மோலார். pH கேட்குறாங்க. pHோட ஃபார்முலா என்ன? pH is equal to negative log H plus. அப்போ நெகட்டிவ் log H plus முதல்ல H plus வேணும் சார். H plus கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? C ஆல்ஃபா. சியோட வேல்யூ 0.01, ஆல்ஃபாவோட வேல்யூ அதுவும் 0.01. So we can write is 10 power minus 2, 10 power minus 2. It is 10 power minus 4. Sir, appo pH is equal to negative log 10 power minus 4. That is equal to minus of minus 4 log 10. The answer is 4. Option 3. Option 3. Yes, very good. Darshan, Sanjay, Bhavani, Tiba, Satya, yo, deleted. தப்பாயிடுச்சோ? ஆன்சர் 4 வராதுடா. ஆன்சர் 4. ஆமாம், ஆன்சர் 4. ஆப்ஷன் 4 இல்லை, ஆப்ஷன் சி. ஓகே. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஐயா சொல்லுங்கள். ஓகே சொல்கிறேன். சத்யா இல்லை, கேப்டன் இங்கே பாருடா. பாரு கொஸ்டின்ல 0.01 மோலார் அசிட்டிக் ஆசிட்னு தந்திருக்கு. 0.01 மோலார் அசிட்டிக் ஆசிட். தட் மீன் அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் தந்திருக்கு. அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் தந்திருக்கு. அசிட்டிக் ஆசிட் வந்து CH3CO மைனஸ் ப்ளஸ் H ப்ளஸ்ஸாக மாறும். இதோட கான்சன்ட்ரேஷன் 0.01 மோலார்னு தந்திருக்கு. சார் ஒரு அசிட்டிக் ஆசிட்ல இருந்து ஒரு H ப்ளஸ் தானே வருது. அப்போ 0.01 மோலார் அசிட்டிக் ஆசிட்ல இருந்து 0.01 மோலார் H ப்ளஸ் எடுத்தா போதும் இல்லை? அப்போ இதை வச்சு pH கண்டுபிடிக்கலாம்ல? அப்படி பண்ணலாம், ஆனால் இங்கே பண்ண முடியாது. ஏன்னா அசிட்டிக் ஆசிட் இஸ் வீக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்து வச்சுக்கோ, HCl ஸ்ட்ராங் ஆசிட் தானே. அப்போ HClோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவோ அதுதான் H ப்ளஸோடையும் கான்சன்ட்ரேஷன். டைரெக்டாக pH கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது வீக் ஆசிட், இது முழுசாக டிசோசியேட் ஆகாது. ஓன்லி பார்ஷலி தான் டிசோசியேட் ஆகும். 0.01 மோலார் அசிட்டிக் ஆசிட் முழுசாக டிசோசியேட் ஆகுமா? ஆகாது, வீக் ஆசிட் தானே. அப்போ அதனால தான் நம்ம அங்கே டெரைவ் பண்ணும்போது கே வேல்யூ கோட் எக்ஸ்பிரஷன்லாம் கண்டுபிடிக்கும் போது அங்கே ஒரு டெரிவேஷன் வந்துடுது. என்ன வருது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் ஆஃப் எ வீக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு C ஆல்ஃபா. அதோட கான்சன்ட்ரேஷன் அது வேணும், ஆனால் இன்டூ டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா வேணும். அந்த ஆல்ஃபா தான் 1% அயனைஸ்ட். 1% அயனைஸ்ட்னு சொல்கிறான்ல, அதான் ஆல்ஃபா. 1/100. 1%, ஸோ 1/100. தட் இஸ் ஈக்குவல் டு 0.01. ஸோ இது ரெண்டும் 0.01, இதுவும் 0.01, இதுவும் 0.01. சொல்லு, 0.01 என்ன? 10 power minus 2. 10 power minus 2 into 10 power minus 2. That is equal to 10 power minus 4. அப்போ கான்சன்ட்ரேஷன் H plus 10 power minus 4. அப்படின்னா pH is equal to negative log 10 power minus 4. That is equal to minus of minus 4 plus 4 plus 4 log 10 1. Log 10 1. இதுக்கு முன்னாடி கொஸ்டினா? இதுக்கு முன்னாடி என்ன? ஆஹா, நான் 2 வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்டா. 2 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீ கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ரெடியா? சாப்பிட்டீங்களா? மத்தியானம் சாப்பிட்டேன். 4 மணி ஆயிடுச்சுல, இனிமேல் செஷன் முடிஞ்சிட்டு. ஓகே வாங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. புரியல சார். ஐயோ, இவனி சிவனி. வாங்க
மன்னிச்சிடுங்க எல்லாரும் இந்த क्वेश्चन நம்ம ஒரு வாட்டி கூட பண்ண போறேன் the ratio of okay so இந்த முதல்ல இத கண்டுபிடிக்கணும் solubility of AgCl in 0.1 molar KCl solution நாம கண்டுபிடிக்கணும் அப்புறம் solubility of AgCl in waterம் கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு solubility இருக்கும்ல S அதோட ரேஷியோ எடுக்கணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த solubility கண்டுபிடிக்க போகிறேன் இங்கே இந்த பக்கம் எங்கிட்ட யாரெல்லாம் இருக்குது சாரி AgCl இருக்குது AgCl அது டிசோசியேட் ஆகும்போது Ag ப்ளஸ் Cl மைனஸ் AgCl is a sparingly soluble salt அப்போ இங்கே solubility S இங்கேயும் solubility S ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் KCl போட்டிருக்காங்க அதுக்குள்ளே போடுறாங்க ஸோ அதுலேயும் வந்து K ப்ளஸ் இருக்கும் Cl மைனஸ் இருக்கும் KClோட கான்சன்ட்ரேஷன் 0.1 மோலார் அப்போ இதுவும் 0.1 மோலார் இதுவும் 0.1 மோலார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் KSP is equal to concentration of Ag plus into concentration of Cl minus பசங்களா concentration of Ag plus எங்கே தான் இருக்குது சார் அது S தான் சார் S அப்போ இங்கே S போட்டால் போதும் அப்போ இங்கே Sன்னு போட்டால் போதும் ஆனால் Cl மைனஸில் சார் Cl மைனஸில் ஒரு எஸ்ஸும் போடணும் ஒரு 0.1 இருக்குது சார் ரெண்டும் ஆட் பண்ணணும் சார் ஓகே ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே S ப்ளஸ் 0.1 S ப்ளஸ் 0.1 கம்பேர் பண்ணும்போது S ரொம்ப சின்னதாக இருக்கேன் ஸோ 0.1 மட்டும் எடுத்தால் போதும் தட் இஸ் 0.1 இன்டு S மட்டும் எடுத்தால் போதும் தட் இஸ் KSP ஓகே இதோட ரிமைனிங் பார்ட் இங்கே பண்ணுறேன் பாருங்கள் KSPயோட வேல்யூ கொஸ்டினில் தந்திருக்கு 10 பவர் மைனஸ் 10 தந்திருக்கு ஸோ 0.1 into S is equal to 10 power minus 10. So S is equal to 10 power minus 10 divided by 0.1 that is equal to 10 power minus 10 divided by 10 power minus 1 that is equal to 10 power minus 9. So first solubility 10 power minus 9 கிடைச்சது இப்போ நம்ம ரெண்டாவது கேஸ் பார்க்க போகிறோம் ரெண்டாவது கேஸில் solubility of AgCl in water தானே ஸோ இங்கே AgCl டிசோசியேட் ஆகுது Ag ப்ளஸும் Cl மைனஸும் அப்புறம் வாட்டர் தான் இருக்குது Ag ப்ளஸும் Cl மைனஸும் வாட்டரில் கிடையாது ஸோ KSP இஸ் ஈக்குவல் டு இங்கே இதோட எஸ்ஸும் மட்டும்தான் பாருங்க இது S இதுவும் S ஸோ KSP இஸ் ஈக்குவல் டு S இன்டு S ஸ்கொயர் ஆல்ரெடி வேல்யூ தந்துருக்கு 10 பவர் மைனஸ் 10 அப்போ இதில் வந்து S இஸ் ஈக்குவல் டு S ஸ்கொயர் 10 பவர் மைனஸ் 10 அப்போ Sனா 2/2 பண்ணால் போதும் அதே மாதிரி 10 பவர் மைனஸ் 10 என்ன ஆகும் 10 பவர் மைனஸ் 5 ஆகும் ஸோ இங்கே இதுவும் S கிடச்சிருக்கு முதல்ல ஒரு S கிடச்சிருக்கு ரேஷியோ எடுங்க ரேஷியோ ஸோ 10 பவர் மைனஸ் 9 முதல்ல solubility ரெண்டாவது solubility 10 பவர் மைனஸ் 5 10 பவர் மைனஸ் 5 மேலே போகும்போது 10 பவர் மைனஸ் 9 ப்ளஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 4 ஆப்ஷன் 1 clear captain Skylar ready ready பாருங்க இந்த buffer solution containing equal concentration of B minus பாருங்க யாரெல்லாம் இருக்காங்க HB இருக்காங்க buffer solution containing equal concentration of B HB and B minus அப்போ இது வந்து பேஸ் B minus இருக்கு HB இருக்கு KB தந்திருக்கு pH of a buffer solution கேட்குறேன் பேசிக் பஃபர் தான் KB எல்லாம் தந்திருக்காங்க ஸோ பேசிக் பஃபரை பொறுத்த வரைக்கும் நம்ம pHஆ POHஆ எது கண்டுபிடிக்கும் பேசிக் பஃபரை பொறுத்த வரைக்கும் நம்ம pHஆ POHஆ எதாக கண்டுபிடிக்கும் பேசிக் பஃபர் அசிடிக் பஃபருக்கு pH பேசிக் பஃபருக்கு POH ஸோ POH is equal to PKB plus Henderson-Hasselbalch equation plus log concentration of conjugate acid divided by concentration of acid. One second. Basic buffer. POH is equal to PKB plus log concentration of conjugate acid divided by
base தான் வரும். base. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. POH is equal to PKB. KB 10 power minus 10. So PKB negative log 10 power minus 10. That is negative of negative 10. So that is equal to 10 plus log conjugate acid. Professor is continuing. பாருங்க இங்க சொல்றாங்க equal concentration of B minus and HB. அப்படின்னா conjugate acid ஓடையும் base ஓடையும் concentration same equal. அப்ப log x by x. அப்ப log 1 0. அப்ப POH இங்க 10 வருது. POH 10 வருதுன்னா pH தான் கேட்டிருக்காங்க. 14 minus 10. That is equal to 4. So option 4. Option 4. Yes. Clear? Solve பண்ணியாச்சு. இது solve பண்ணியாச்சு. இந்த क्वेश्चन பாருங்க. The pH of 0.1 molar solution. The pH of 0.1 molar solution of the following salt increases in the order. pH of the following salt increases in the order. அப்ப சிம்பிளா pH increase ஆகணும். pH of the 0.1 molar solution of the following salt increases in the order. So இங்க பாருங்க, ஆசிட்னா ஸ்ட்ராங் ஆசிடுக்கு pH எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் ஆசிட்னா pH கம்மியாக தான் இருக்கும். ஸ்ட்ராங் பேஸில் தான் pH அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், pH of 0.1 molar solution following salt increases in the orderன்னு கேட்குறாங்க. அப்போ ஆசிட் எங்கே இருக்கணும் சார்? ஆசிட் எல்லாம் பின்னாடி இருக்கணும் சார். HCl பின்னாடி. ஸோ இது ரெண்டு தான் வரும், இது ரெண்டும் வராது. ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன், 2 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிட்டேன். B or D தான் வரும். ஓகே, அப்போ HCl is a strong acid. ஓகே, அமோனியம் குளோரைடு சார். அமோனியம் குளோரைடில் அமோனியம் ஹைட்ரோக்சைடு வீக் பேஸு, HCl ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ அசிடிக் நேச்சர் கேரக்டர். அப்போ இதுக்கும் அசிடிக் நேச்சர் இருக்குது. NaCl ரெண்டு பேரும் நியூட்ரல், neither acidic nor basic. NaCl sodium hydroxide base, HCl is acid, strong base na pH கூடும். ஸோ இவன் தான் அதிகம் வரணும், NaCl தான் அதிகம் வரணும், இவன் வரக்கூடாது. ஏன்னா அமோனியம் குளோரைடில் HCl தான் டாமினண்டாக இருக்கேன், அப்போ pH குறையும். ஸ்ட்ராங் ஆசிடுக்கு pH குறையும். NaCl பேஸ் தான் டாமினண்டாக இருக்கேன். NaCl NaOH HCl NaOH தான் டாமினண்டாக இருக்கேன். இட்ஸ் அ ஸ்ட்ராங் பேஸ், அப்போ pH அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ரெடியா? This question பாருங்க, try this question. சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. The reaction 3 reaction கொடுத்திருக்காங்க, 1 2 3. என்ன கேக்குறாங்க? H2PO4 minus இல்ல, H2PO4 minus act as an acid. H2PO4 minus acid ஆக்ட் பண்ணணும்னா இங்க H2PO4 minus இல்ல, ப்ராடக்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ இதை பார்க்க வேண்டாம். இங்கே H2PO4 மைனஸ் இருக்குது, இங்கே H2PO4 மைனஸ் இருக்குது. அதிலிருந்து H ப்ளஸ் போகுதா பாருங்கள். H2PO4 மைனஸ்லேருந்து ஒரு H ப்ளஸ் போய் HPO4 2 மைனஸாக மாறுது. எஸ் சார். ஸோ கண்டிப்பாக 2 இருக்குது. H2PO4 மைனஸ் அதிலிருந்து H ப்ளஸ் போகலை பாருங்கள். H இங்கே வருது, H ப்ளஸ் வருதான் செய்யுது. ஸோ இது வராது. only 2 only B தான். எஸ்.
So பசங்களா, that's it. So it is our final question. That was our final question. And marathon session நினச்சபடியே கொஞ்சம் சீக்கிரமே இன்றைக்கி முடிஞ்சது. லாஸ்ட் 2 செஷனும் 6:30 தான் முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம 4 o'clock எஸ் முடிஞ்சது. பிகாஸ் வி ட்ரைடு கொஞ்சம் ஏர்லியராக முடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். ரைட்டா? ஸோ இனிமேல் இருக்கிற டைமை டென்ஷனாக இருக்காமல், தெரியாத விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்காமல் தெரிஞ்சதை ரிவைஸ் பண்ணுங்கள். தெரிஞ்ச விஷயங்களை கான்ஃபிடென்ஸாக கூட்டுற வேலையை பாருங்கள். ஓகே, நெகட்டிவ் தாட்ஸு அதிகமாக வரும். ஆனால் அது வராமல் பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது எல்லாருக்கும் வந்து வருது தான். ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற சாப்டர், நீங்கள் படித்து முடித்த சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுலெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஏரியா நான் இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இனிமேல் போய் படிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இருக்கிற டைம் ரொம்ப கம்மியாக. ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஐயோ, இதை படிக்கணுமா இல்லை அதை ரிவைஸ் பண்ணணுமான்னு. ஸோ எப்போவுமே நீங்கள் இனிமேல் படிக்காத டாப்பிக்கை, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டாப்பிக்கை எடுத்து படிக்காதீங்க. தயவுசெய்து படிக்காதீங்க. இருக்கிறத ரிவைஸ் பண்ணால் போதும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாருங்கள், இதில் வந்து எப்போவுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இல்லை, அந்த மென்டல் கண்ட்ரோல், மென்டல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஒரு டாமினண்ட்டான ரோல் இருக்குது. ஸோ அதை மறந்துடாதீங்க. எக்ஸாம் ஹாலில் அந்த 3 hours செஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப க்ரூஷியலு. ஸோ அந்த ஒரு காம்னஸ், அந்த ஒரு கம்போஸ்ட் நேச்சரை வந்து நீங்கள் தான் எழுதணும். நம்ம 1 year இல்லை சம்டைம்ஸ் சில பேர் 2 year எல்லாம் இதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி சில பேர் +2 முடித்து இப்போ கிராஷ் அந்த மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாம் வர்றாங்க. ஸோ எல்லாரோடையும் சீன் வேறு, எல்லாருக்கும் ஒரே ஸ்டோரி கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட முயற்சியை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்காக ஆசைப்பட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது மட்டும் நினச்சி பாருங்கள். கம்பேர் பண்ணாதீங்க, மற்றவங்களை பற்றி கம்பேர் பண்ண வேண்டாம். ஸ்டே ஹாப்பி. அண்ட் எக்ஸாம் முடிஞ்சால் May 4 அப்புறம் இந்த உலகம் முடிய போகிறது இல்லை. ஓகே, World War 1, 2 எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகம் ஸ்டில் சர்வை பண்ணுறாங்க. கொரோனாக்கு அப்புறம் இந்த உலகம் சர்வை பண்ணுறாங்க. அப்படின்னா May 4 ஒரு நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் இப்படி தான் எல்லாமே நடக்கும். அன்னைக்கும் காலையில் பால்காரம் வரும், நியூஸ் பேப்பர் வரும், எல்லாமே நடக்கும். கரெக்டாக லைஃப் எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். கிளியர்? ஸோ டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்து தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஹெல்த்தை, புரியுதா? சில பேர் இப்போவே டென்ஷன் ஆகி அந்த அன்னைக்கு எக்ஸாம் எழுதும் டைமில் ப்ராப்பர் ஹெல்த் கூட இருக்காது, எனர்ஜி இருக்காது அவங்களுக்கு. ஸோ நம்ம இந்த வாட்டி என்னென்னா மேரத்தான் செஷன் முழுசும் நான் தான் எடுத்தேன். இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபைனலி ஃபிசிக்கல். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ ஆஃப்டர் த எக்ஸாம் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட கிரிட்டிசிசம் எல்லாத்துக்கும் வெல்கம். பிகாஸ் எல்லாத்தையும் நம்ம மதிக்கிறோம். கரெக்டாக? ஸோ அண்ட் ஐம் ப்ரே ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ், நான் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. ஃபார் மீ ஆஸ் எ டீச்சர் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அண்ட் ஃபார் சைலம் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியோட வெல்ஃபேர் தான் நம்மளோட எய்மு. ஸோ எல்லாருக்காகவும் சைலத்தில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் உங்களுக்காக உங்களோட உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் வரணும், உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்களும் அதே ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியில் போங்க, கவலைப்படாதீங்க, போங்க. என்ன சொல்கிறது, பிரித்து மெய்டுங்க. ஓகே, May 4 பிரித்து மெய்துங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ லாஸ்ட் மினிட் மோட்டிவேஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ நைட் கேம்ப்லேயும் நாங்கள் வரும், யூடியூப்லேயும் செஷன்ஸ் இருக்குது. பட் நான் என்ன, இது மேரத்தான் செஷன் இன்றைக்கி இப்போ முடிய போகுது இல்லை, அதனால தான். தேங்க்ஸ் லாட். ஓகே, ஸோ போங்க போயிட்டு படிங்க. இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட். ஓகே அபினேஷ், சூப்பர். டூ வெல். எல்லாருக்கும் நீங்கள் எந்த கேட்டகரினாலும் சரி, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்களானாலும் சரி, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். டூ வெல். வெற்றி நிச்சயம். ஓகே, வெற்றி நிச்சயம். கோ. திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் டே மேக். பசங்களா, திஸ் இஸ் கோயிங் டு யுவர் டே. சத்யா, ஆல் தி பெஸ்ட். விபீஷ் குமார், எஸ்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. பாய், டேக் கேர். இன்னொரு செஷனில் சந்திக்கலாம். நீட்டுக்கு முன்னாடி இன்னும் நானும் அனில் சார் எல்லாம் ஒன்றா வருவேங்க, இண்டிவிஜுவலாகவும் வருவாங்க. எல்லா டீச்சர்ஸும் உங்களை பார்க்க வருவேன். ஸோ டோன்ட் வரி, இருக்கிற டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்க. பாய் பாய் பாய். தேங்க்யூ ஹரிணி, தேங்க்யூ ஹரிணி, தேங்க்யூ 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 கிறிஸ். Okay, Sanjay. Wow, super. So happy. All the best. Tata.